Yes. Hi, hello, vanakkam, my dear champions and future doctors. So, என்ன டாக்டர்ஸ் இன்னைக்கு கம்ப்ளீட்டா நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை அடிச்சு தெரிச்சு நவுத்த நீங்க தயாரான கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் கூடவே என்னோட ஆடியோ கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. We will right away start the session. Hi. Good morning, my dear. So, நான் பேசுறதெல்லாம் தெளிவா இருக்கா, கிளியரா இருக்கான்னு சொன்னீங்கன்னா டக்கு சட்டுன்னு செஷன் ஆரம்பிச்சிடலாம். Perfect, all perfect. So, டக்குன்னு ஒரு லைக்க போட்டு சட்டுன்னு செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல இந்த செஷனுக்கான ஒரு ப்ராமிஸ ஒரு வாவ நான் இங்க எடுத்துக்கிறேன். இந்த செஷனோட மெயின் நோக்கமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு 600+ எப்படியாச்சும் வாங்க வைக்கணுங்கிறது தான். ஸோ மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், மேக்சிமம் இந்த கிளாஸ ஃபுல் அட்டென்ஷனோட கவனிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேம் காலேஜுக்கு போகணுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களையும் வர சொல்லுங்க. Because this session is going to be an absolute wonderful fantabulous session. And எப்பவுமே சொல்ற மாதிரி questions இங்க இருந்து தான் வரப்போகுது. So are you all தயார்? Ready? Perfect my dear. So எல்லாரும் ஃபயரை போட்டு எனர்ஜியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பிரீத்தியும் எக்ஸாக்டா பிரீத்தி ஃபயர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹாய் ஷியாம். என்ன ஷியாம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தே. நம்மளோட ஹரிப்ரியாலாம் எங்கடா கண்ணா? எஸ், இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக 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 முக்கியமான விஷயம். எங்கவன் உங்களோட நோட்டை எங்க இருந்தாலும் தேடி எடுத்து வச்சுக்கோங்க. அவன் தான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்க போறான். நோட் எடுங்க, பென் எடுங்க, எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணுங்க. நோட்ல நீங்க எங்க கூட சேர்ந்து சால்வ் பண்றது ரொம்ப 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 முக்கியம். கரெக்டா? அடுத்ததாக ஒரு கொஸ்டினுக்கு 60 செகண்ட் தான் நம்ம கொடுப்போம். ஏன் 60 செகண்ட்ல ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண தெரிஞ்சாதான் உங்களால உங்க எக்ஸாம்ல 100 உங்களோட எக்ஸாம்ல கம்ப்ளீட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸையும் 45 19 சொல்லிட்டு டோட்டலா 180 கொஸ்டின்ஸையும் உங்களால ஈஸியா டைமுக்குள்ள சால்வ் பண்ண முடியும். குட் மார்னிங் டாக்டரா. ரெண்டாவதா ஆக்டிவ் ரீகால் மெத்தட் இங்க யூஸ் பண்ணுவோம். ஏன் ஒரு கான்செப்ட கொஸ்டின் வழி படிச்சு அதுக்கப்புறமா அது என்ன கான்செப்ட்னு பார்க்கப்போ நம்ம பிரெயினை நம்ம ஆக்டிவா ட்ரிகர் பண்ணுவோம். அது மூலியமா நம்மளால கான்செப்ட ரொம்ப நேரத்துக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ கண்ணா, அதனாலதான் ஆக்டிவ் ரீகால் பண்றோம். மூணாவதா ஸ்மார்ட் ட்ரிக்ஸ். நான் கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய ஸ்மார்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு உதவும். அண்ட் ஃபைனலா இவன் தான் ரொம்ப முக்கியம்பா, டேகிங் வீக் ஸ்பாட்ஸ். உங்களுக்கு எதெல்லாம் வீக் ஸ்பாட்னு தோணுதோ அதை எல்லாம் எரர் நோட்ல பண்ண தப்பையெல்லாம் எழுதி வைங்க. சரியா? கிளியரா? சோ எல்லாம் தெளிவா கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா செஷனை மாசா ஆரம்பிக்கலாம்னா லெட் மீ நோ த்ரூ அ கமெண்ட் ஆஃப் ஃபயர் ராக்கனா. எஸ் நான் சாப்பிட்டேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எஸ், ஓகே. இப்போ ஐயோ, எங்கிருந்து இந்த சத்தம்? 1 minute ராக்கனா. இப்போ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். and that is your re-NEET crash course. டிகனா நம்மளோட வேதாந்து நீட் தமிழுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, டெலிகிராம்ல, ஸ்னாப்சாட்லன்னு சொல்லிட்டு நம்மளோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கு. அதுல நான் உங்க கூட லிங்கா கனெக்ட் ஆயிருப்பேன். ஸோ கைஸ், ஜஸ்ட் வேதாந்து நீட் தமிழ் இதுல சர்ச் பண்ணாவே போதும், உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஹரிப்ரியா, ரொம்ப நாள் ஆச்சு ஹரிப்ரியா, எப்படி இருக்கீங்க? நலமா? எஸ், அதே மாதிரி நீங்க அடுத்ததா என்ன பண்ணணும்? கூடவே நீங்க
நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கணும் மக்களே. This is the absolute free crash course which you get with one and only on Vedantu NEET Tamil. So அதனால இதுல கிராஷ் கோர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ, ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு ஃப்ரீ, பர்சனலைஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். டே கண்ணா யூஸ் பண்ணிக்கோங்கடா, யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இப்ப என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு இங்க நான் இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கிராஷ் கோர்ஸ் லிங்கை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணதுமே பை நவ் 0 rupeesக்கு இந்த கிராஷ் கோர்ஸை வாங்கிக்கலாம். இப்படி ஒரு பேஜ் காமிக்கும். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட மொபைல் நம்பரை ஆட் பண்ணணும். டேக்கனா இன்னைக்கு வீக்வஸ் இருக்குடா, சரியா? இன்னைக்கு உங்களுக்கு வீக்வஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. மொபைல் நம்பரை ஆட் பண்ணதுமே உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அத இங்க போட வேண்டியது இருக்கும். போட்டாச்சா? Here you go with your free crash course. Hi Vanji, welcome on board. இந்த free crash course கிளிக் பண்ணி கிளாஸஸ் வேணுமா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தனித்தனியா கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் வேணுமா? மை டெஸ்ட்குள்ள போறீங்க. இங்க வண்டியா டெஸ்ட் இருக்கும். என்ன டெஸ்ட் வேணுமோ அட்டென்ட் பண்ணுங்க. அட்டெம்ப்டட் டெஸ்ட் ஒன்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா அட்டெம்ப்டட் டெஸ்ட்ல வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தென் உங்களோட மார்க் என்ன, நீங்க எந்தெந்த கொஸ்டின் படிச்சிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணும், அண்ட் தப்பா பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின்ல தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க எக்ஸாக்டா எப்படி ஸ்டெப்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி உங்களோட அந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்க கூட யாரெல்லாம் இந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துங்கிறதையும் உங்களால இங்க பார்க்க முடியும். சரியா? சோ அதனால டிகனா இருக்கிற விஷயத்தெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணேன்னா வாழ்க்கை கம்முன்னு இருக்கும். சோ அதனால மேக்சிமம் இதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்ததாக இதுல உங்களுக்கு டவுட் சால்விங்கும் இருக்கு. அப்படியே கீழே போனீங்கன்னா இந்த டவுட்ஸும் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு உங்க டவுட்ஸ விடிய காலையில இல்ல நடுராத்திரியில எந்த நேரம் வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். இதெல்லாமே ஃப்ரீ தான்டா கண்ணா. வெளியே வேற கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எல்லாம் எவ்வளவோ ஆயிரங்கள் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணணும். பட் யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ். வேதையே உங்க டவுட்டை கிளியர் பண்ணிடுவான். சின்ன சில்லி மிஸ்டேக் டவுட் இருந்தா கூட ஈஸியா உங்களுக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே வைக்காம சொல்லி தருவான். ஓகேவா? கிளியரா? சோ இப்போ அடுத்ததாக இந்த கொஸ்டினுக்கு போலாமாடா கண்ணா? நீட் ரிப்ளிகா சீரீஸ்ல வேத இன்சைட் வர மாட்டேங்குது மேம். ஜனனி ஐ வில் செக் டா கண்ணா. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு குட்டி அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க, நான் ரிசால்வ் பண்ணிடுறேன். சரியா? ஆல் ரைட். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன்டா. நம்மளோட இவன் இருக்கான்ல ஆஃப்லைன் சீரீஸ் வேதாந்து லேர்னிங் சென்டர்ல உங்களுக்கு வந்துட்டு அஃப்ரா ஐ ஹவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் தட் வில் பி சார்ட்டட். ஒரு சில பேருக்கு ஓல்டு வெர்ஷன் ஆஃப் மொபைலா இருக்கிறதுனால காமிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து ப்ரௌசர்ல யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த டெஸ்க்டாப் பேஜ்னு இருக்குல்ல அதுல யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது இல்லாம டெலிகிராம் குரூப் இந்த ரீநீட்காக ஸ்மார்ட் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ் கொடுக்கறதுக்காகவே இருக்கு. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா 4வது லிங்க் ஃப்ரீ மாக் டெஸ்ட் அட் வேதாந்து லேர்னிங் சென்டர். இது நம்மளோட எல்லா வேதாந்து லேர்னிங் சென்டர்லயும் உங்களுக்கு ஃப்ரீயா மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த மாக் டெஸ்ட்கான லிங்க், இந்த லிங்கை கிளிக் பண்ணி 13th of June இருக்கக்கூடிய மாக் டெஸ்ட நீங்க ஃப்ரீயா அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் இந்த ஃபார்ம்ல உங்க பேரு, மொபைல் நம்பர் அண்ட் லொகேஷன் இதை மட்டும் கொடுத்தா போதும். they will register it for you and உங்களால இந்த மாக் டெஸ்டையும் எடுத்துக்க முடியும். கிளியராடா? ஓகேவா? சோ எத்தனை பேர் இந்த மாக் டெஸ்ட்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க? ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பாப்போம். லெட் மீ see எத்தனை பேர் இந்த மாக் டெஸ்ட்க்கு ஆக்சுவலா அப்ளை பண்ணிருக்கீங்க? எஸ், வெரி குட் தமிழரசி. டிகனா OMRல தான் இந்த ஃப்ரீ மாக் டெஸ்ட் நீங்க வேதாந்து லேர்னிங் சென்டர்ல போய் எழுத போறீங்க. சரியா?
which means OMRல நீங்க எழுதுறீங்கன்னு சொல்லும்போ அதுவும் ரீநீட்டோட பேட்டர்ன்லயே எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும்போ உங்களுக்கு அது ஒரு நல்ல இன்சைட்டா இருக்கும்டா. உங்களுக்கு அது அடுத்த 5-10 நாளைக்கு நீங்க எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரக்சர் பண்ணும், ஓ நான் இங்கேல தான் வீக்கா இருக்கேன், இதையெல்லாம் நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்கடா, வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்சஸ் கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வேதாந்து நீட் தமிழ்ல உங்களுக்காக இது எல்லாத்தையுமே ஃப்ரீயா பண்றோம். இருக்கிறப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அஜய், ஓகே. மோனிஷா, சுபலக்ஷ்மி, தமிழரசி, வெரி குட் வெரி குட். கவி, சூப்பர்டா கண்ணா. பானுமதி, யூ கேன் ரீச் அவுட் டு மீ. யாருக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னாலும் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ த்ரூ திஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இது வழி நீங்க எல்லாருமே என்கிட்ட ரீச் அவுட் பண்ணிக்கலாம், சரியா? ஓகேவா? we can talk here, we can chat, we can discuss whatever you want to discuss. Hi Varadharaj, welcome on board. ஓகேவா? கிளியரா? so session இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்டா கண்ணா. Here you go with the very first question. The percentage of mole concept la irundha arambikirom. The percentage of nitrogen in urea is approximately what? எவ்வளோ percentage of nitrogen யூரியால இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? இல்ல சஹிது, கன்னியாகுமரியில இல்ல கண்ணா, பட் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சோ யூரியால எவ்வளோ நைட்ரஜன் இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வீக்வஸ் இருக்குடா கண்ணா, இந்த மிடில் வே வில் டு, சரியா? இப்ப கிளாஸ் கவனிங்க. வீக்வஸ் கண்டிப்பா இருக்கு. சோ எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இந்த யூரியால இருக்கு? டேக்கண்ணா, இதெல்லாம் அசால்ட்டான கொஸ்டின்ரா. சோ நீங்க கட்ட குடுன்னு சால்வ் பண்ணணும். பெண்ணும் நோட்டும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல, ஈஸியா உங்களால சால்வ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் யூரியாவோட ஃபார்முலாவை நல்லா கவனிச்சு பாருங்க. இட் இஸ் NH2CO NH2. அப்ப டோட்டலா 2 நைட்ரஜன் இருக்கு. 2 நைட்ரஜன் இருக்குன்னா அதோட மாஸ் என்னடாக்கனா? வாட் இஸ் த மாஸ் மை டியர்? 2 நைட்ரஜன் இருக்குன்னா ஒரு நைட்ரஜனுக்கு இட் இஸ் 14 கிராம்ஸ். அப்போ 1 2 2 நைட்ரஜன் இருக்குன்னா 14 plus 14 28 grams of nitrogen is present. இப்போ இந்த 28 grams of nitrogen யாரு எந்த காம்பனன்ட்ல இருக்கு? 60 grams molar mass இருக்கக்கூடிய யூரியால இருக்கு. அப்போ டினாமினேட்டர்ல 16. ஆக்சுவலா நம்ம இங்க ஒரு நார்மலான மேக்ஸ் ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்றோம். பெர்சன்டேஜ், ஆவரேஜ் இதெல்லாம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஈஸி. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க அந்த given value divided by total value into 100 பண்ணுவோமா? மேக்ஸ்ல அதே விஷயத்தை தான் நானும் இங்க பண்றேன். given value நைட்ரஜனோட வேல்யூ 28, total value யூரியாவோட total molar mass 60. அப்போ 28 by 60 into 100 என்ன? 28 by 16 into 100 என்னடாக்கனா? The answer is approximate 46.8% வரும், which is option C 47%. கிளியரா? புரிஞ்சுச்சா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சிருங்கடா. percentage கேட்டாவே யாரோட percentage கேட்டிருக்காங்களோ அவங்களோட given mass divided by molar mass of the molecule into 100%. இதுதான் ஃபார்முலா. இதுல தான் அப்ளை பண்ணி ஆன்சரை நம்ம எடுத்திருக்கோம். கிளியரா? அடுத்ததாக how many moles of chlorine atoms are present in 53.5 grams of NH4Cl? அதே மாதிரியான கான்செப்ட் தான்டா இது. பட் பர்சன்டேஜுக்கு பதிலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஓவராலா உங்கள்ட்ட எவ்வளவு NH4Cl இருக்குன்னு நீங்க பார்க்கணும், சரியா? நல்லா கவனிச்சு பாருங்க. கிளாஸ் கவனி. NH4Cl டோட்டலா இங்க 53.5 grams இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? Find the number of chlorine atom in 53.5 grams, which is given mass. இப்போ given mass வந்து 53.5.
கரெக்டா? டிவைடட் பை மோலார் மாஸும் 53.5. அப்ப இதையும் டிவைட் பண்ணா the answer will be 1 mole. அப்ப உங்க கையில 1 mole of NH4Cl கொடுத்திருக்கான். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரே NH4Cl எக்ஸாக்ட்டா எவ்வளவு குளோரின் இருக்கு? ஒரே ஒரு குளோரின் இருக்கு. அப்போ ஒரே NH4Cl ஒரு குளோரின் இருக்குன்னா 1 mole of NH4Cl எவ்வளவு குளோரின் இருக்கும்? மாட்டிக்கிட்ட பங்கு. It is absolutely option B 1. ஒரு NH4Cl ஒரு குளோரின்னா 1 mole of NH4Cl 1 mole of chlorine. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கிளியரா? அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா the number of atoms in 5 grams of helium is approximately 5 grams of heliumத்துல உங்கனால அடுத்ததா பயாலஜிடா 5 grams of heliumத்துல உங்களால எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஹீலியம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்கான். கிராம்ல இருந்து டைரக்டா ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்மளோட கிவன் கிராம்ஸ நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு தென் அத நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கிராம் நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்தணும்னா என்ன ஃபார்முலாடா? கிராம் நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்தணும்னா the formula is number of moles is equal to given mass divided by molar mass. கரெக்டா? given mass divided by molar mass. இங்க given mass எவ்வளோ? 5 grams. given mass வந்துட்டு 5 grams. molar mass எவ்வளோ ஹீலியத்துக்கு? 4 grams. molar mass is equal to 4 grams. அவனே கொடுத்தா இல்லைனாலும் உங்களுக்கு தெரியணும். So 5/4, what is the answer, my lord? 5/4 is absolutely 1.25. கரெக்டா? இப்ப நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதை எப்படி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸா மாத்துறது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இன்டு அவகேட்ரோ நம்பர் போட்டா போதும். சோ இங்க 1.25 கிடைச்சிருக்கு. அத அவகேட்ரோ நம்பரான 6.023 into 10 to the power 23 ஓட மல்டிப்ளை பண்ணா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துரும். சோ மக்களே, what is the right answer? What is the right answer? Yes, yes. 1 into 6.023 is 6.023. 0.25 into 6.023 some 1 point something answer வரும். கரெக்டா? 1.5ங்கிற மாதிரி ஆன்சர் வரும். அப்ப அத ரெண்டுத்தையும் சேர்த்துனீங்கன்னா 6 plus 1.5, the answer is 7.5 into 10 to the power minus 20, I mean 7.5 into 10 to the power 23. அதனால option B is the right answer. Clear-ஆ? கிளியரா? கண்டிப்பா கண்டிப்பா ஜெய்சந்தில். பட் சி, ஒரே தடவை மட்டும் கொஸ்டின் போடுறதுனால மார்க் வராதுடா. ஓப்பனா நான் சொல்றேன், யூ ஹாவ் டு பிராக்டிஸ் லாட். அதுக்கு தான் டெய்லி என் கிளாஸஸ்க்கு வாங்க. டெய்லி ஒரு 2 hours மட்டும் கெமிஸ்ட்ரிக்காக செலவழிச்சிங்கன்னா 150 பிளஸ் ஷார்ட்டா வாங்கலாம். சரியா? சரியா? Monisha, no problem, Dakana. You can attend online tests every day in the crash course, free crash course. Yepo, the volume occupied by 0.5 mole of any ideal gas at STP is. சொல்லுங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? டேக்கனா every day evening 7 o'clock என்னோட கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு மட்டும் இருக்காது, பிகாஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் PCB இருக்கதால. சரியா? every day 7 o'clock ஷார்ப்பா வந்துருங்க. you will have my class. okay, some days morning 11 o'clock எடுப்போம், but mostly 7 o'clock தான் you will have my class. மேம் கிளாஸ் எப்போ வரும்னு தெரியணும் அப்படின்னா all you have to do is ஒன்னு நம்மளோட டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ரீனி கிராஷ் டெலிகிராம் குரூப்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க நான் எல்லா கிளாஸையும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ற மாதிரி இருக்கும். இதோ இந்த மாதிரி கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுவேன். நோட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதையும் அனுப்பிடுவேன். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபாலோ திஸ். சரியா? கிளியரா? okay, so this is something which you have to follow so that you can get the data. சரியா? எல்லா ஷார்ப்பா ஈவினிங் 7 o'clock என்னோட லைவ் இருக்கும். you guys can join and make use of it. ராகனா, I'm giving you a promise. ரெகுலரா இந்த மாதிரி கிளாஸ்க்கெல்லாம் வரீங்கன்னா
ஈஸியா 150 பிளஸ் எடுத்துடலாம் because we have done it in NEET 2026. NEET 2026ல நான் 10 நாள் எடுத்த கிளாஸ்ல இருந்து 40 questions எக்ஸாக்டா வந்திருக்கு. ஸோ தட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் அதற்கான டேட்டா ப்ரூஃபும் நான் நிறைய வீடியோஸ்ல காமிச்சிருக்கேன். ஸோ இன் தட் கான்ஃபிடன்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ, இஃப் யூ கம் டு த கிளாஸஸ் ரெகுலர்லி ஐ கேன் மேக் யூ கெட் வெரி மினிமலி 150 பிளஸ். ஓகேவா? 160 170 எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம், பட் அட்லீஸ்ட் 150 பிளஸ் ஷார்ட்டா எடுத்துடலாம் கெமிஸ்ட்ரியில. Okay, இப்போ the volume occupied by 0.5 moles of any ideal gas at STP is. இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? See, எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 mole of any substance, எந்த substance எடுத்தாலும் அதோட 1 mole என்னவாக இருக்கும்? It is 22.4 liters. அப்போ இங்க half a mole கொடுத்திருக்காங்க. 0.5 mole சொல்லும்போ இதோட பாதி 11.2 liter will be the answer, and so B is the absolute correct answer. புரிஞ்சுச்சா? Hi Kavin. So this is very important Rakana. In the mole to liter conversion is super duper important. Note பண்ணி வெச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக the wavelength of light required to excite an electron from n is equal to 1 to 2 in hydrogen atoms. டிகனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? 1ல இருந்து 2க்கு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு n is equal to 1, இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட். இங்கதான் எப்பவுமே அந்த எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கு பக்கத்து ஸ்டேட்டான n is equal to 2 which is first excited ஸ்டேட்டுக்கு அத அனுப்புது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க போகுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படும்? What energy do we need? டெகனா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை நம்ம லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமோட சீரீஸ்ல ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். இது ரொம்ப முக்கியம். சரியா? ரொம்ப முக்கியம். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நிறைய எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும். சரியா? ரைட்? இந்த மாதிரி எக்கச்சக்கமான எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்கும். இப்போ இதுதான் நம்மளோட n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4, n is equal to 5, n is equal to 6. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க ஸ்டேட் மாறுதுன்னா that state is called as Lyman series. அதே மாதிரி மேம் அப்ப இங்க இருந்து இங்க வந்தா அது பால்மர், இங்க இருந்து இங்க வந்தா அது வெயிட் ஒரே நிமிஷம், நான் இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். இப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து அப்படியே கீழே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு இறங்கும். சரியா? இப்போ இந்த ட்ரிக்க ஞாபகம் வச்சுக்கிறக்கு, இந்த சீரீஸை ஞாபகம் வச்சுக்கிறக்கான ட்ரிக் வெரி ஈஸி. ஹெச்பி பில்ல பார்த்ததும் பிபி எகிரிச்சு. ஹெச்பி பில், இப்ப கேஸோட விலையெல்லாம் இன்னைக்கு கூட நியூஸ்ல போட்டிருந்தாங்க, கேஸ் விலையெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சுன்னு. சோ அதை இங்க யூஸ் பண்றோம். ஹெச்பி பில்ல பார்த்ததும் பிபி எகிரிச்சு, which means L for Lyman, B for Balmer, P for Passion, B for Bracket, P for P-Fund and H for Humphrey. உங்க ஆர்டருங்கிறது இப்படிதான் இருக்கணும். சரியா? Lyman, Balmer, bracket, Passion, bracket, P-Fund, Humphrey. புரிஞ்சுச்சா? கிளியரா? சோ இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் தான் இவன் கேட்டிருக்கான். இந்த சீரீஸ்ல உங்களுக்கு யூவி லைட் உருவாகும், இந்த சீரீஸ்ல உங்களுக்கு விசிபிள் லைட் உருவாகும், பாக்கி எல்லா சீரீஸ்லயும் உங்களுக்கு இன்ஃப்ராரெட் உருவாகும். கரெக்டா? சோ அதனால ஆப்ஷன் பி யூவி ரீஜன் லைமன் சீரீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுச்சா? இந்த ட்ரிக் எல்லாம் நோட் பண்ணி வைங்க, பிகாஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரியா? ஈவன் ஃபார் த region where these series belong, நீங்க love half அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். L for Lyman, லைமன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். So L for Lyman, லைமன் என்ன சீரீஸ்?
UV. லைமனுக்கு அப்புறமா யார் இருக்கா? பிராக்கெட். கரெக்டா? சாரி, பால்மர். கரெக்டா? அப்போ அந்த பால்மருக்கு என்ன ரீஜன்? பால்மருக்கு U, visible light region. கரெக்டா? visible light region. Then ஹம்ப்ரே வரைக்குமே எல்லாரும் இன்ஃப்ராரெட்டா இருப்பாங்க. அந்த இன்ஃப்ராலோட எஃப் தான் நான் இங்க போட்டிருக்கேன். கிளியரா? கிளியரா? சோ இந்த ஒரு ட்ரிக்கையும் இந்த ஒரு ட்ரிக்கையும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. ரொம்ப 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 முக்கியமான ட்ரிக் இது. கிளியரா? ரொம்ப 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 முக்கியமான ட்ரிக் இது. தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. எஸ் எஸ். ஓகே. அடுத்ததாக the total number of electrons in an M shell of an atom can be maximum of. அதாவது ஒரு M shellல n is equal to 3ங்கிற M shellல maximum எவ்வளோ electrons இருக்கும்? Hi Sasuke, welcome on board my dear. டெக்கனா இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. number of electron in each shell 2n square ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க என்னங்கிறது 3யா? என்னங்கிறது 3யா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 2 into 3 square, which is 2 into 9, which is 18. And so option B, 18 is the right answer. இந்த ஃபார்முலா தெரியாதவங்க please நோட் பண்ணி வச்சுக்கோங்க. This is the formula for number of electrons in an N shell or M shell or K shell. ஏதோ ஒரு ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ரைட்டா? டேக்கனா நான் ஃபார்முலா கொடுக்க நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை கமெண்ட்ல போடுங்க. so that I can also understand that yes you have noted it down. ஓகேவா? ஓகேவா? எஸ். ஹாய் பென்சில், அதாவது நம்ம நிஷால். Babu, hi Kana. Noted. Very good. அடுத்ததாக the number of orbitals. So the number of orbitals in G subshell is, அதாவது நம்ம எல்லாருக்கும் SPDF தான் தெரியும். கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் SPDF தான் தெரியும். We all know whenever L is equal to 0, it is S orbital. L is equal to 1, it is P orbital. L is equal to 2, it is D. L is equal to 3, it is F. இவ்வளவுதான் நம்ம படிச்சிருக்கோம். பட் இதையும் தாண்டி ஒரு 7D ஸ்ட்ரக்சர் தான் G subshell. சரியா? அப்போ L is equal to 4னு சொன்னா அதுதான் G subshell. இந்த G subshellல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கா. மேம் G subshell-ஆ நான் படிக்கல மேம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்பர் ஆஃப் சப்ஷெல்ல கண்டுபிடிக்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பர் சப் ஷெல்ல கண்டுபிடிக்க ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். வாட் இஸ் த ஃபார்முலா மை லார்ட்? இட் இஸ் 2L plus 1. 2L plus 1. இங்க L வேல்யூ என்ன? நமக்கே தெரியும். G subshell-னா L value is 4. அப்ப இந்த L வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இந்த 4-ஐ L-க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? You will get 2 into L value 4 for G subshell, 4 plus 1. அப்போ 8 plus 1. டோட்டலா எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? You will have a total of 9 orbitals. கிளியராடா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நான் சொல்ல நோட் பண்ணிட்டு மேம் முடிச்சிட்டேன் மேம் ஒரு குட்டி ஃபயரை போட்டு சொல்லுங்க. we will move on to the next parts. சரியா? கிளியரா? அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? டிகனா நான் இப்ப காமிக்கிற எல்லா क्वेश्चंसுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. இது மட்டும் இம்பார்ட்டன்ட் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா literally I have taken 8 hours to prepare these material. 8 மணி நேரம் இந்த ஒரே ஒரு பிபிடியை ப்ரிப்பேர் பண்றதுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். பிகாஸ் இட் டுக் அ லாட் ஆஃப் எஃபோர்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் திஸ் டேட்டா. சரியா? ரொம்பவே எஃபோர்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதனால எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ரா. சரியா? ஓகே, பர்ஃபெக்ட் மை டியர். அடுத்ததா the kinetic energy of an electron in second orbit of hydrogen atom is. second orbit of hydrogen atomல kinetic energy of electron என்ன? anytime டாக்கனா. I'm giving you that seriousness. சரியா? ஏன்னா
இது ரொம்ப முக்கியம்டா. நீங்க அவ்வளோ இம்பாக்ட் உள்ள விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? யூ கேன் லிட்டரலி see it in my eyes. I haven't slept yesterday. உங்களுக்காக after the class I was doing the PPT பண்ணி விடிஞ்சிருச்சு. So that's why I'm saying this is so much important class. சரியா? இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Kinetic energy is negative of E, அதாவது டோட்டல் எனர்ஜி. கரெக்டா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்பிட்ல உள்ள டோட்டல் எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்டு அதுல மைனஸ் கேன்சல் பண்ணா கைனடிக் எனர்ஜி கிடைச்சிடும். மைனஸ் கேன்சல் பண்ணா கைனடிக் எனர்ஜி கிடைச்சிடும். சரியா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எனர்ஜி அட் செகண்ட் ஆர்பிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பட்டர் நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதான் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ விஷாலி. I'll do that, don't worry. Till 21st I'll have this thing, but அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடலாம். இப்போ the kinetic energy of an electron in the second orbit. அப்போ E2 கண்டுபிடிக்கணும். E2 கான ஃபார்முலா என்ன? We all know E in the first orbital is 13.6 divided by யாரை டிவைட் பண்ணும்? n ஸ்கொயரை டிவைட் பண்ணணும். n வேல்யூ தான் இங்க செகண்ட் ஆர்பிட்னு கொடுத்திருக்கான். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? டிகனா கையோட இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணி விடா. இந்த ஃபார்முலாலாம் இப்போ வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா minus 13.6 divided by second. அப்போ n ஸ்கொயர் செகண்ட்னா 2 ஸ்கொயர் is 4. இதையும் கட் பண்ணா minus 3.4 EV அப்படின்னு வரும். பட் யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன தெரியும்? எனர்ஜி தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கைனெட்டிக்கா மாத்தணும்னா பாசிட்டிவா மாத்திடணும். அப்போ E வேல்யூ இவ்வளோனா when E2 is இவ்வளோ, then kinetic energy இவ்வளோ. kinetic energy is equal to plus 3.4 EV. கரெக்டா? அப்போ இது இல்ல இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A is the absolute correct answer. கிளியரா? புரிஞ்சுச்சாடா? அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? அடுத்த क्वेश्चन இங்க பாருங்க. the hydrogen bond angle NH3 என்ன? NH3 ல bond angle என்ன? Thank you Lakshita. That is all that we need. உண்மையிலே எங்களுக்கு உங்க மார்க் தான் வேணும். எப்படியாச்சும் மார்க் வாங்கிருங்கடா. வாழ்க்கையில உங்களை படிப்பு மட்டும்தான் லைஃபை செட்டில் பண்ணும். ட்ரஸ்ட் மீ, that is the most important thing, so focus on that. சரியா? இப்போ HNH ல நீங்க bond angle of NH3 என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். bond angle கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட் என்ன? ஃபர்ஸ்ட் NH3 ல எத்தனை bond pair and lone pair இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் bond pair and lone pair கண்டுபிடிங்க. இப்போ NH3 ஓட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் and நைட்ரஜன் குரூப் 50ங்கிறதுனால மிச்சம் 2 எலக்ட்ரான் ஒரு லோன் பேரை எடுத்துக்கிறோம். இங்க எத்தனை பாண்ட் பேர் இருக்கு? இங்க டோட்டலா 1 2 3. கரெக்டா? 1 2 3. சோ 3 பாண்ட் பேர் பிளஸ் எத்தனை லோன் பேர் இருக்கு? ஒரே ஒரு லோன் பேர். சோ 3 + 1 4. கரெக்டா? 3 + 1 4. You are trusting more than our parents. We will win. Thank you Lakshita. That's all I want, Ragana. So 3 + 1 4 ன்னு கண்டுபிடிச்சீங்க. whenever steric number is 4, steric number 4 ஆக இருந்தா what is your hybridization? ரெண்டாவதா பண்ண வேண்டிய விஷயம் hybridization கண்டுபிடிக்கிறதா. இந்த இடத்துல the hybridization will be sp3. 4 நம்பர் 4 ஆர்பிட்டல். கரெக்டா? அதத்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல 1s மிச்சம் 3p, 1s மிச்சம் 3p. அப்போ sp3 and sp3 ன்னு சொன்னாவே அது டெட்ராஹெட்ரல் அப்படின்னு நமக்கு தெரியும். டெட்ராஹெட்ரல்ல bond angle it is 107 degree, and so option B 107 degree is the right answer. Clear? Devani,
ஸ்டெரிக் நம்பர் 6 வந்தா இட் இஸ் ஆக்டாஹெட்ரல்ரா. சரியா? சோ இதெல்லாம் நோட் பண்ணி வைங்கடா. ஸ்டெப் முதற்கொண்டு நான் சொல்றேன், எல்லாத்தையும் அழகா நோட் பண்ணி வைங்க. ரிவிஷன் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? சரிங்களா? தேங்க்யூ சஹா, ஃபார் ஷூர்டா கண்ணா. இப்போ அடுத்ததாக லீனியர் ஷேப். இங்க யாருக்கு லீனியர் ஷேப் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? யாருக்கு லீனியர் ஷேப் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். யாருக்கு இங்க லீனியர் ஷேப் இருக்குடாக்கனா யோசிச்சு பாருங்க. NH3 இப்பதான் நம்ம படிச்சோம். கரெக்டா? NH3 இப்பதான் நம்ம ஸ்டெரிக் நம்பர்லாம் கண்டுபிடிச்சு டெட்ராஹெட்ரல்னு சொன்னோம். அதனால NH3 வராது. இட் இஸ் டெட்ராஹெட்ரல். H2O ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இங்க 1 2 லோன் பேர் 2 பாண்ட் பேர் கண்டிப்பா லீனியரா இருக்காது. நெக்ஸ்ட் CH4ல once again 4 பாண்ட் பேர் வரும்டா, which means 4 பாண்ட் பேர்னா hybridization is sp3 and it is said to be tetrahedral and so இவனும் வரமாட்டான். ஃபைனலா BCl2க்கு போறீங்க. பர்லியம் குளோரைட். பர்லியமோட அவுட்டர் மோஷன்ல 2 பாண்ட் தான் மேக் பண்ண முடியும். அது ரெண்டுத்தையும் குளோரின் மேக் பண்ணிருச்சு. அங்க லோன் பேர் இருக்கா? கிடையாது. அங்க லோன் பேர் கிடையாது. அப்ப 2 பாண்ட் பேர் தான் இருக்குன்னு சொல்லுவோம். 1 2. Steric number is equal to number of sigma bonds plus lone pair. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வைங்கடா. நிறைய பேருக்கு இதுல பாண்ட் பேரா சிக்மா பாண்டான்னு டவுட் இருக்கும். சிக்மா பாண்ட் தான் கரெக்ட். சோ சிக்மா பிளஸ் லோன் பேர் இங்க டோட்டலா 2 சிக்மா தான் இருக்கு. அப்போ 2ன்னு சொல்லும்போது sp hybridization. sp னா it is none other than linear and so option A is the right answer. புரிஞ்சுச்சா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை வரையணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? இந்த மாதிரியான क्वेश्चनல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது ஸ்ட்ரக்சரை வரையணும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? அங்க உள்ள ஸ்ட்ரக்சரை வச்சு ஸ்டெரிக் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸ்டெரிக் நம்பருக்கான ஃபார்முலா சிக்மா பிளஸ் லோன் பேர். ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிச்சிங்களா? அதை வச்சு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். மூணாவது ஸ்டெப் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். அண்ட் அதை வச்சு ஈஸியா உங்களால ஜியோமெட்ரி ஷேப்பு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பசங்க இங்கதான் தப்பு பண்ணுவீங்க. சோ நோட் இட் டவுன். whenever your lone pair is 0 அப்போ ஷேப்பும் ஜியோமெட்ரியும் ஈக்குவலா இருக்கும். எப்போல்லாம் உங்களோட லோன் பேர் 0வா இருக்கோ அப்பெல்லாம் ஷேப்பும் ஜியோமெட்ரியும் ஈக்குவலா இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சரியா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். அடுத்ததாக the maximum covalent character is shown by. யார் இங்க maximum covalent character காமிப்பா? யார் இங்க maximum covalent character காமிப்பா? யாருடா கண்ணா கோவலன்ட் கேரக்டர் காமிப்பா? கண்ணா அங்க ஜியோமெட்ரி கேட்டிருந்தாங்க. ஜியோமெட்ரின்னு சொல்லும்போது NH3 is tetrahedral. ஏன்னா 3 + 1 is 4. 4 இருந்தாவே sp3 ஹைபிரிடைசேஷனுக்கு ஜியோமெட்ரி டெட்ராஹெட்ரல் தான். ஸோ இட் இஸ் கரெக்டா கண்ணா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா? ஃபஜான்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் யாரு கோவேலன்ட் கேரக்டர் காமிப்பா? கேட்டையான் ரொம்ப வெரி ஸ்மாலா இருக்கணும் அண்ட் ஆனையான் ரொம்ப வெரி லார்ஜா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த மாலிகுல் அதிகப்படியான இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸும் இருந்தா அந்த மாலிகுல் அதிகப்படியான கோவேலன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ காமிக்கும். இத யாரு சொன்னா? இத சொன்னது நம்மளோட ஃபஜான்ஸ். கரெக்டா? ஃபஜான்ஸ் ரூல்ல அவரு சொல்லியிருக்காரு. எஸ். சோ இத அப்ளை பண்ணா what is the right answer, my lord? What is the right answer? The correct answer is A, lithium chloride. காரணம் அங்க கேட்டையான் குட்டி, ஆனையான் பெருசு. இப்போ நான் இதே क्वेश्चनல உங்கள்ட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன்.
இங்க if in case covalent characterக்கு பதிலா ionic characterன்னு கேட்டிருந்தா இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருந்திருக்கும்டா? if in case covalentக்கு பதிலா ionic கேட்டிருந்தா இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருந்திருக்கும்? எது கரெக்டா இருந்திருக்கும்? இங்க கேட்டையான் ரொம்ப குட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க கோவலன்ட் கேரக்டருக்கு. அப்ப அயோனிக் கேரக்டருக்கு கேட்டையான் பெருசா இருக்கணும். ஓகேவா? கரெக்டா? கரெக்டா? அப்போ இவனுக்கு தான் மேக்ஸிமம் அயோனிக் கேரக்டர் இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க. சரியா? ஓகேவா? சோ கோவலன்ட் கேரக்டர்னா கேட்டையான் ரொம்ப குட்டியா இருக்கணும். கரெக்டா? கரெக்டா? இதுவே அயானிக் கேரக்டர்னா கேட்டையான் ரொம்ப பெருசா இருக்கணும். கோவேலன்சி கேட்டா லித்தியம் குளோரைட், இதுவே அயானிக் கேட்டா சீசியம் குளோரைட். கிளியராடா? புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்ததாக amongst these molecule யாரு only ionic bond? only ionic. ionic னு கேக்கல, அயானிக்க மட்டும் வச்சிருக்கக்கூடிய molecule. only ionic molecule. ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸிடா. சொல்லுங்க பாப்போம். டியா? ஷாரா? ஏண்டி? ஏண்டி? நோட் இட் டவுன், நோட் இட் டவுன். ஏன்னா பொதுவா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டும் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டும் ஒன்னு சேர்ந்தாதான் அயானிக்க உருவாக்கும். எலக்ட்ரோ பாசிட்டிவ் யாரு? இட் இஸ் மெட்டல்ஸ். இதுவே எலக்ட்ரோ நெகட்டிவ்ஸ் யாரு? இட் இஸ் நான் மெட்டல்ஸ். அப்போ மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் சேர்ந்தாதான் உங்களுக்கு அயானிக் கேரக்டரை காமிக்கும். பட் இங்க பாருங்களேன், கார்பன் டை ஆக்சைடு நான் மெட்டல், நான் மெட்டல். சல்பர் டை ஆக்சைடு ரெண்டும் நான் மெட்டல், சிலிகான் டை ஆக்சைடு ரெண்டும் நான் மெட்டல், N2O ரெண்டும் நான் மெட்டல். கரெக்டா? கரெக்டா? அப்போ இங்க 4 மாலிகுலையுமே நான் மெட்டல்ஸ் தான் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? whenever a non-metal adds up with a non-metal, அந்த இடத்துல உருவாகக்கூடிய மாலிகுல் பியூர்லி கோவேலண்டா இருக்கும். கரெக்டா? அப்ப இங்க இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே கோவேலன்ட்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி, none of the above is the absolute correct answer. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? பாயிண்ட்லாம் நோட் பண்ணி விடா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னா கேட்டுட்டு மறந்துடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சோ கேட்டுட்டு மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட்டா? எஸ். அடுத்ததாக for a reaction, இங்க ஒரு reaction கொடுத்துட்டாங்க. the change in number of moles of gas delta Ng என்ன? delta Ng என்னன்னு கேட்டிருக்காங்க. delta Ng கான ஃபார்முலா என்னடா? ஓகே ஓகே சித்தார்த், நான் செக் பண்ணி பார்க்கறேன்டா கண்ணா. so delta Ng is sum of number of product gases minus sum of reactant gases. டேக்கனா இப்படி போட்டேன்னா சம்முன்னு அர்த்தம். ஓகேவா? சரியா? தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு மேக்ஸ்ல யூஸ் பண்ணி இருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். sum of product gases minus sum of reactant gases. இப்ப கொஞ்சம் நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இந்த மாலிகுல்ல total number of product gases 2, total number of reactant gases 3 plus 1 4. so product minus reactant 2 minus 4 minus 2. அதனால option B minus 2 is the right answer. B for Babu, snake Babu is the absolute correct answer. Clear-ஆ? புரிஞ்சுச்சா? அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போலாம். ஃபார்முலா நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்கடா டேய். இப்போ the specific heat capacity of water is said to be இவ்வளவு இருந்துட்டு போ. the heat required to raise 100 gram of water from 25 degrees Celsius to 75 degrees Celsius. அதாவது என்ன சொல்லியிருக்கான்? கண்டிப்பா கண்டிப்பா வேதநாயகி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சாப்டர் தெர்மோடைனமிக்ஸ். கண்டிப்பா முக்கியம்தான். சரியா? சோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான்?
உங்களோட specific heat capacity of water வந்து 4.18. அதத்தான் இங்க கொடுத்திருக்கான். இங்க ஒரு 100 gram of water 25 டிகிரில இருந்து 75 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கான தேவைப்படுற ஹீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? இதுக்கான ஃபார்முலா என்னடா? ஹீட் Q is equal to what is the formula? It is M into C into delta T. M into C into delta T. இதை நான் எங்க இருந்து கண்டுபிடிச்சேன்? C ஓட ஃபார்முலால இருந்து கண்டுபிடிச்சேன். எனக்கு I know C is equal to Q by molar heat capacitance or specific heat capacitanceக்கு கீழே மாஸ் போடுவாங்க. சரியா? So M into delta T இதை ஈக்குவேட் பண்ணிதான் இந்த ஒரு ஃபார்முலாவை நான் எடுத்திருக்கேன். சரியா? ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்கா? ஹீட் Q கேட்டிருக்கா. So Q is equal to M into C into delta T. அவ்வளவுதான், முடிஞ்ச போச்சு. What is M, my lord? 100 grams. 100 grams is none other than M. What is C, my lord? Specific heat capacity 4.18. இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஃபைனலா delta T 25 75 மைனஸ் பண்ணா 75 minus 25 50 and இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இப்போ இத மூணுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? Mass is 100 grams. 100 into specific heat capacitance 4.18 into delta T 75 minus 25 50. இப்போ இத மொத்தமா ஈக்குவேட் பண்ணி பாருங்களேன். What is the right answer, my lord? What is the right answer? ஐயோ, இங்க 100ம் 50யும் ஒன்னு சேர்ந்தா it is 5000 into 4.18 எவ்வளவு ஆன்சர் வரும்? 4.18 5 4s are 20,000 5 into 0.18 எவ்வளவு வரும்? 900 approximate. அப்போ 20900 joules is the answer. ஆனா நமக்கு ஆப்ஷன்ல கிலோஜூல்ஸ், கிலோஜூல்ஸ். ஜூல்ஸ்ல வேல்யூ கண்டிப்பா இது ரெண்டும் வராது, அடிச்சிருங்க. கிலோ ஜூல்ஸ் தான் இப்ப எடுக்கணும். இப்ப இவனை கிலோ ஜூல்ஸ்ல மாத்தனா என்ன ஆன்சர் வரும்? இந்த வேல்யூவை டிவைடட் பை 1000 பண்ணுங்க. ஜூல்ஸ் டிவைடட் பை 1000 பண்ணுங்க, கிலோ ஜூல்ஸ் கிடைக்கும். அதனால the right answer is 20.9. 20.9. சரியா? ஜூல்ஸ் is equal to, always remember this, joules value 1000 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கிலோ ஜூல்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான், as simple as that. So இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சிருங்க, மிஸ் பண்ணாதீங்க. சூப்பர் மோனிஷா, thank you so much my dear. Yes, அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா for a reversible process delta S total, அதாவது system plus surrounding என்னவா இருக்கும்? ஒரு reversible processக்கு அது என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. டேக்கனா reversible processல delta S of universe என்னடா? For a reversible process, delta S universe for a reversible process என்ன? reactant product மாறி, product reactant மாறி, reactant product மாறி, product reactant மாறி, finally the value will be 0. இத தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க, ஏன்னா நிறைய பேர் இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. so please note it down. சரியா? yes, perfect ரகனா. அடுத்த क्वेश्चनக்கு போறோம். latent heat of vaporization அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது ராகனா? ஒரு லிக்விட வேப்பரா மாத்துறதுக்கு. ஓகேவா? at constant temperature the energy required to convert liquid into vapor. ஒரு லிக்விட வேப்பரா மாத்துறதுக்கு at
கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் என்ன எனர்ஜி தேவைப்படுமோ அதுதான் உங்களோட latent heat of vaporization. கரெக்டா அதனால ஆப்ஷன் B is the right answer. Option B is the absolute correct answer, my lord. clear டிகனா ஐ நோ இன்னைக்கு நம்ம ரொம்ப கான்செப்ட் குள்ளேயே போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த செஷன் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஹாய் ரமாதேவி, இந்த செஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் கிவிங் 100%. எஸ் கார்ஷின், நான் சாப்பிட்டு தான் வந்தேன் கண்ணா. நீங்க சாப்பிட்டீங்களா? அடுத்ததாக ஃபாரின் ரியாக்ஷன். உங்கள்கிட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டா இந்த ரியாக்ஷன்ல ஈக்லிபிரியத்துல KC இவ்வளவா இருக்கு, தென் இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. KC வச்சு கேட்டிருக்காண்டா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? KC வச்சு கேட்டிருக்கான். ஆல்வேஸ் ரிமெம்பர் தீஸ் 3 conditions டா. சைடுல எங்கயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோ. whenever KC is very much less than 1, KC 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்? நிறைய ரியாக்டன்ஸ் உருவாகும். ஓகேவா? அதாவது ப்ராடக்ட் becomes reactant. இதுவே அதுக்கு ஆப்போசிட்டா KC greater than 1 இருந்தா ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் தரும். KC equal to 1 இருந்தா ரியாக்ஷன் ஈக்லிபிரியத்துல இருக்கும். இப்ப இந்த கேஸ வச்சு என்ன ஆப்ஷன் வரும்? எஸ் மை டியர், கண்டிப்பாடா கண்ணா. தோசா ஷோர் சஹா. ஆஹா, நான் மறந்தாலும் என் பசங்க என்ன மறக்க மாட்டேங்கிறாங்க. ஆஹா, தேங்க்யூ மை டியர். So favors reactance is the right answer. Favors reactance is the absolute correct answer. இந்த கான்செப்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? எஸ் கொண்டு வந்திருக்கேன். டோன்ட் வரி. இந்த கான்செப்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? எஸ் ஆஹா, சூப்பர் மோனிஷா. வாங்க, நான் சுத்து தரேன். பர்ஃபெக்ட் ராக்கனா. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி டாஸ்க நான் தரப்போறேன். பிரேக் ஃபார் ஜஸ்ட் 5 minutes. ஓகேவா? கரெக்டா உங்களோட 12:10க்கெல்லாம் 12:11 ஆச்சா? இல்ல 12:12 வச்சுக்கலாம். 11:11 மாதிரி 12:12க்கு பி பேக். 12:12க்கு எல்லாரும் மறக்காம வந்திருக்கடா. அண்ட் இப்போ என்ன டாஸ்க் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், வீடியோ செக்ஷன்ல நேற்றுக்கு நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை பேர் பாத்தீங்க? கெமிஸ்ட்ரி ட்ராப் எத்தனை பேர் பாத்தீங்கடா கண்ணா? இந்த வீடியோ இப்ப எல்லாரும் பார்த்து வரும். சரியா? அதுக்குதான் இந்த பிரேக்கே. சோ எல்லாரும் போய் இப்போ இந்த வீடியோவை கெமிஸ்ட்ரி ட்ராப் இத எல்லாரும் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. And yes, we'll be back by 12:12 வைக்க முடியாதோ? ஏன்னா அந்த வீடியோவே 12 minutes, 6 minutes இருக்கா? 12:50. ஓகேவா? ரைட்டா? இத முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் வீக் குவிஸ் பண்ண போறோம்டா. சோ தயாரா இருங்க. மறக்காம வந்துருங்க. எஸ், ஆஹா, கண்டிப்பாடா. எல்லாருக்கும் நான் கண்டிப்பா தோசை சுட்டு தரேன். ஓகே, பாத்துட்டு வந்துருங்கடா. ஆஃப்டர் விச் நான் அதுக்குள்ள வீக் குவிஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறேன். ஆஃப்டர் விச் we will be doing week quiz. சரியா? எஸ்.
So Kana, எல்லாரும் week quiz எடுக்க தயாரா? Are you all ready for a week quiz? Hi Gautam, welcome on board. Gautam கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்காரு. So week quiz எடுக்க எல்லாரும் தயார்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். இப்போ நம்மளோட வீடியோ இங்க போயிட்டு இருக்கா சேனல்ல? எஸ், இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணுங்க. சேனல் பேருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா கெமிஸ்ட்ரி வீக் குவிஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்க. ஆர் சாட்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. சரியா? சாட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். தோ இங்க பார்த்தா தெரியும், வீக் குவிஸ் கெமிஸ்ட்ரி லிங்க் அப்படின்னு இங்க ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. குட் ஆஃப்டர்நூன் அபி. கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிட்டீங்களாடா? எஸ், வாய்ஸ் இஸ் ஃபைன். எஸ், எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களாடா கண்ணா? ஓபன் ஆகலையா? இட் வில் ஓபன். ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரை போட்டு சொல்லுங்க பாப்போம். எஸ், மொத்தம் 33 members have joined my dear. 36 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம நியர்லி 100% இருக்கோம். எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. இதுல வீக் குவிஸ்ல நம்ம क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணும்போ நம்மனால ஈஸியா, ஓகேவா, ஈஸியா நம்மனால வந்துட்டு அடிக்கனா ஓபன் ஆகலைனா திருப்பி பேக் வந்துட்டு உங்க கூகுள்ல ஒன்ஸ் அகைன் போட்டு பாருங்கடா. What PDF, my dear? What PDF? I'll give you all the PDF you will get in the Telegram channel. Don't worry. Okay, so SSA Consult, Asha, புதுசா வந்த எல்லாரும் week quiz join பண்ணுங்க பாப்போம். Everyone, I can see 43 members here. மிச்ச இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணுங்க. I really want all of you to join here. சரியா? இங்க ஜாயின் பண்ணுங்க. தேக்கனா if in case ஓபன் ஆகலைனா திருப்பி உங்க ஹிஸ்டரி எல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி பாருங்க. ஆர் இன்காக்னிட்டோ மோட்ல ஜாயின் பண்ணி பாருங்கடா. உங்களுக்கு இங்க கோடு கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? 288437 இந்த கோடை போட்டீங்கனாலும் உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? நியர்லி ஐ கேன் see just 41 members தான். எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? வெரி குட் தமிழரசி. டேகனா உங்க மொபைல்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டுட்டு மேல கிளாஸ் கீழே இந்த வீக் குவிஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஆர் இன்னொரு மொபைல் இருந்துச்சுன்னா ஓகே ஆதி, அது நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ப்ளீஸ் வெயிட் ஃபார் த டீச்சர் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். இட் இஸ் ஃபைன். அந்த பேஜ்ல தான் நீங்க இருக்கணும். சரியா? I can only see 38 members da. Join பண்ணுங்க, மறக்காம join பண்ணுங்க. Because they cannot open aglena. If you are having this message please wait for the teacher to start the week quiz, and the page join பண்ணீங்கனவே போதும். You are there in the page. Please wait for the teacher to joinங்கிற பேஜ் வந்தாவே போதும். You are in the page. சரியா? So இப்போ நம்மளோட லைவ்ல பாத்தீங்கன்னா இங்க சாட்ல நம்மளோட வீடியோ இங்க ஓடிட்டு இருக்கா லைவ்ல. இப்போ இங்க சாட்ல பாத்தீங்கன்னா, உங்க லைவ் சாட்ல பாத்தீங்கன்னா நான் பின் பண்ணி வச்சிருக்கேன்டா. வீக் குவிஸ் கெமிஸ்ட்ரி லிங்க்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த பேஜுக்கு போயிடலாம். ஓகே, சோ இப்போ நம்ம வீக் குவிஸ் நடத்த போறோம்டா கண்ணா. All you have to do is, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்க லைவ்ல எல்லாரும் சாட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த சாட்ல நான் பின் பண்ணி இந்த லிங்கை வச்சிருக்கேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் தட் லிங்க் டாக்கனா. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓ லக்ஷிதா, I'll check my dear. கிளாஸ் முடிச்சதும் நான் செக் பண்ணி பார்க்கறேன்.
அந்த கோடு வேணுமா? Here you go, here you have the code ராக்கனா. இல்லங்க. கோடு வந்து 288437. 288437. சூப்பர் சூப்பர் ஷஹானா. டிகனா திருப்பி சொல்றேன், லிங்க் எங்க இருக்கு? நம்மளோட வீடியோட லைவ் சாட்ல பின் பண்ணி லிங்க் வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க 𝑽𝒄𝒆 கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் லிங்கா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சேனல் பேருக்கு கீழே இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணா உங்களால உள்ள போக முடியும். கெமிஸ்ட்ரி லிங்க். எஸ் எஸ் 57 இன்னும் ஒரு 30 people யாரோ தான் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. On the count of, let's say, count of 80, we will start this. எல்லாருக்கும் wait for the teacher to join காமிக்கும். அந்த பேஜ்ல தான் நீங்க இருக்கணும். எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை ஸ்டார்ட் பண்ணுவேன். So wait for the teacher to join காமிச்சிச்சுனா it is fine ரா. It is fine. If it is showing you, wait for the teacher to join, it is fine. சரியா? டிகனா 100 பேருக்கு மேல பாக்குறீங்கடா, பட் ஜாயின் பண்ணல. 60 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிருங்க. ஏன்னா இந்த குவிஸ்ல நம்ம லீடர் போர்ட் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன பாயிண்ட்னு முதற்கொண்டு நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதங்க, ஜாயின் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ 2-3 minutes ஆஃப் டைம். ஜாயின் பண்ணி வச்சிருங்க. சரியா? எஸ், எல்லாரும் ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டுட்டு மேல வீடியோ கீழே குவிஸின் கூட வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா உங்கள்ட்ட இன்னொரு மொபைல் போன் இருக்கா, இன்னொரு மொபைல்ல குவிஸ வச்சுட்டு உங்க மொபைல்ல போன்ல கிளாஸ் பாருங்க. so that you can understand யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்லாம். டேகண்ணா என்டி என்ன என் மாமா தான் வச்சா, நான் கொஸ்டின் பேப்பரை என் கையில தர. எஸ் 62. இன்னும் 8 பேர் ஜாயின் பண்ணதும் 75 ஆனதும் we will start. சரியா? once we have 75 here we will start ரா. so 𝑽𝒄𝒆 ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. லிங்க் பின் கமெண்ட்லயும் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. சரியா? ஜாயின் ஃபாத்திமா சூப்பர், ஸ்பார்க்கி சூப்பர் சூப்பர் டாக்கனா, ரம்யா சூப்பர். வேற யாரெல்லாம் ஜாயின் பண்ணல, யாரெல்லாம் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிருங்க பாப்போம். 68 ஆயிடுச்சுடா. இன்னும் கொஞ்சம் பேர் தான். on the count of 75 we will start. இன்னும் 7 பேர் ஜாயின் பண்ணா போதும். ஜாயின் பண்ணிருங்க பாப்போம். ஹாய் பிரதீக்ஷா, ஹாய் ஹாய். சோ திருப்பி சொல்றேன், நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. வீடியோவை கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா சேனல் பேருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சேனல் பேருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் லிங்கா நம்மளோட 𝑽𝒄𝒆 லிங்க் இருக்கு. இந்த 𝑽𝒄𝒆 லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். you will have this 𝑽𝒄𝒆 page. எஸ் எஸ் கண்ணா, லக்ஷிதா, ஷா மை டியர். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட அனுப்பி விடுங்க, அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம். 6 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா on the count of 75 we will start this thing. ஓகேவா? என்னடா இது அதுக்குள்ள 66 ஆயிடுச்சு. யாரு கண்ணா குறைஞ்சது? ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஷா வரலன்னா ஒன்னு ஹிஸ்டரி, உங்களோட ப்ரௌசர்ல ஹிஸ்டரியை டெலீட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, வரும். அப்படியும் வரலன்னா தென் இன்காக்னிட்டோ மோட்ல போட்டு பாருங்க, வரும். ஹாய் ஹாய் சஞ்சனா, ஜாயின் பண்ணிட்டீங்களா சஞ்சனா? கண்ணா ஜாயின் பண்ணவங்க போகாதீங்க. in 2 minutes we will start ரா. சரியா? நம்மளால லீடர் போர்ட்ல நம்ம எங்க இருக்கோம், எவ்வளவு சீக்கிரமா ஆன்சர் பண்றோம் எல்லாமே பார்க்க முடியும்டா கண்ணா. ஸோ ஜாயின் பண்ணவங்க அப்படியே இருங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் ஹியர். ஓகேவா? ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு மேல வீடியோ கீழே உங்களோட குவிஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா இன்னொரு போன் இருக்கா, அந்த போன்ல 𝑽𝒄𝒆 ஓபன் பண்ணிட்டு இந்த போன்ல கிளாஸ பாருங்க.
எல்லாருக்கும் ப்ளீஸ் வெயிட் ஃபார் த கிளாஸ் டீச்சர் டு ஸ்டார்ட்னு வரும். நான் தான் உங்க டீச்சர். சரியா? நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ஓபன் பண்ணிடலாம். சரியா? யாருக்கெல்லாம் ஓபன் ஆகலையோ ஒன்னு இன்காக்னிட்டோ மோட், அப்படி இல்லைன்னா ஃபுல் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்க. ஜாயின்ட்? சூப்பர் 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 மை டியர். டே இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணுங்கடா. 70ல கூட இன்னும் 4 பேர் ஜாயின் பண்ணீங்கன்னா 75ல நம்ம சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 பேர் ஜாயின் பண்ணா போதும். 75ல சொன்ன மாதிரியே நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். அநியாயம் பண்றீங்கடா டே. எல்லாரும் ஜாயின் பண்ணிருங்க கண்ணா. ப்ளீஸ் ஜாயின், ப்ளீஸ் ஜாயின். நான் டெலிகிராம்லயும் இந்த லிங்க போட சொல்றேன். சரி, on the count of 73 we will start. 73 71லயே இருக்கும். இன்னும் 4 பேர் தான்டா. அது என்ன ஒரு 3 பேர் ஓடுறது? ஓடி ஓடி வரீங்கடா. ஜாயின் ஷகனா. சூப்பர். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ராகனா. 72 மெம்பர்ஸ் வந்தீங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. we are starting. ஓகே. ஹாய் நுஹா குயின். சாட்டோட பின் லிங்க்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிருங்கடா. நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். யாராச்சும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணுங்க. நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். ஜாயின் பண்ணிட்டீங்களா? வெரி குட் சஹா. ஹன்சிகா, ஹிஸ்டரி உங்க ப்ரௌசிங் ஹிஸ்டரி டெலீட் பண்ணுங்க. இன்காக்னிட்டோல ஓபன் பண்ணி பாருங்க. யூ கேன் ஜாயின். Sasuke, I can see you my dear. 74, just one more. 75 டாக்கனா. சூப்பர். இப்ப செஷன் ஆரம்பிக்கிறேன். செஷன் ஆரம்பிக்கிறீங்க. எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. இப்ப நான் செஷனை ஆரம்பிக்க போறேன். வீக் குவிஸ் ஆரம்பிக்க போறேன். டிகனா இப்பவே நான் சொல்லிடுறேன்டா. இன்ஸ்ட்ரக்ஷன், மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் இந்த வீக் குவிஸ் ஸ்டார்ட் பண்ணதும் யாரு ஃபர்ஸ்டா ஆன்சர் பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வின்ஸ். அவங்களுக்கு தான் ரேங்க் 1 வரும். அதுக்கப்புறமா செகண்ட், தேர்ட்னு டாப் 10 ரேங்க்ஸ் அதுக்கு மேலேயும் வரும். சோ எல்லாரும் ஆன்சர் பண்ண பாருங்க. 78 ரா. இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணா 80 ஆயிரும். இஃப் யூ ஆர் தேர், இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஜாயின் ஃபர்ஸ்ட். ஓகேவா? 76 இருக்கு. இஃப் யூ ஆர் தேர், இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஜாயின் ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் 78 பார்த்தேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிருங்க. ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் நவ. ஆர் யூ ஆல் ரெடி? ரெடினா ஃபயர் அப் போடுங்க. we will start. Are you all ready? Ready na fire up podunga. We will start. Yes, 73. Hi Kannan. சீக்கிரமா வீக் குவிஸ் ஜாயின் பண்ணுங்க கண்ணன். உங்களுக்கு நான் சாட்டோட பின் கமெண்ட்லயும் லிங்க் கொடுத்திருக்கேன். அட் தி சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணிடுங்க. ஆரம்பிச்சிடலாம்டா கண்ணா. வெரி குட். எவ்ரிவன் ஆர் இன் ஃபயர். யாராச்சும் இன்னும் ஜாயின் பண்ணலனா நான் முன்ன சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல ஓகேவா இந்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோவை கீழே ஸ்வைப் பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல வீக் குவிஸ் கெமிஸ்ட்ரி லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணியோ இல்ல பின் சாட்ல அதே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணியோ ஜாயின் பண்ணிருங்க. இப்போ நான் செஷனை ஆரம்பிக்க போறேன் சொல்லிட்டேன். Okay, so 77 members are here. I am going to start this session. 80 members. Super rakana. Start பண்ணிடலாம். Okay, so யாராச்சும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. I am going to start on the count of 3, 2, 1. Here we go with the very first question rakana. Yes. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்தாச்சு. ஃபாஸ்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு தான் மார்க். சரியா? Geometry and hybridization of 𝑥𝑐𝐹4 are respectively. Geometry and hybridization of 𝑥𝑐𝐹4 are respectively. ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீக் குவிஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கடா. சரியா? ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீக் குவிஸ் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா?
இப்போ what is the answer? 𝑥𝒐𝐹4 கேட்டிருக்காங்க. xenon group number 18ல இருக்கு. outermost shell 8 electrons. அதுல 4 electrons bond ஆயிருச்சுனா மிச்ச 4 electron lone pair இருக்கும். ஓகே, சோ நிறைய பேர் ஸ்கொயர் பிளானர் sp3d2 சொல்லிருக்கீங்க. trigonal octahedral சொல்லிருக்கீங்க. பார்த்தறலாமா? Shall we see what is the right answer, my dear? Ambik, Divya, start பண்ணியாச்சு. So yes, the correct answer is absolutely option A, square planar sp3d2. இங்க கிட்டத்தட்ட 40 to 43 people correct answer பண்ணிருக்கீங்கடா. Very good, my dear. Wonderful. இப்போ leaderboard பார்த்தறலாமா? So the leaderboardல யார் firstனா தமிழரசி. சூப்பர் தமிழரசி. மாஸ்டராக்கனா. தமிழரசி first, second சுஜித் மாஸ்டராக்கனா, third பவித்ரா, fourth த்ரிஷா, fifth ஆதிலா, sixth ரம்யா, seventh ஸ்ரீமதி, eighth சிவானி, ninth ஆயிஷா and 10 பத்மபிரியா. மாஸ்டராக்கனா. வெரி குட். இதே மாதிரி ஸ்பீடா அடுத்தடுத்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. பரவாயில்ல மோனிஷா, ஸ்பிளிட் ஸ்கிரீன் வரலனாலும் வீக்வஸ கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ரைட்டா? யார் மேக்ஸிமம் எல்லாரும் இப்ப கூட வீக்வஸ ஜாயின் பண்ணலாம்டா, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन. ரெடியா இருந்துக்கோங்க. The unit of rate constant for a first order reaction is, ஒரு first order reaction ஓட rate constant ஓட யூனிட் என்ன? மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் 1 minus n செகண்ட் இன்வர்ஸ். அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? என்னங்கிறது ஆர்டர். சோ 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர்? நுஹா குயின் ஜாயின் ஆகலைனா எய்தர் ஹிஸ்டரி ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இன்காக்னிட்டோல ஜாயின் பண்ணுங்க. சரியா? யூ கேன் ஸ்டில் ஜாயின், நோ வரிஸ், யூ கேன் ஸ்டில் ஜாயின். சோ நிறைய பேரு ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. என்னடா இது, கான்ஸ்டன்டா அந்த ஒரு 43 பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க போலயே. சோ ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. வெராஸ் மித்தவங்க ஆப்ஷன் ஏல கன்ஃபியூஸ் ஆகி நின்றுருக்கீங்க. ஒரு சில பேர் ஆப்ஷன் பியும் கிளிக் பண்ணியிருக்கீங்க. பார்த்தா போட்டுட்டேன் மேம். ஓகேடா கண்ணா, நோ வரிஸ். அவசரத்துல தப்பா போட்டுட்டேன் மேம், பதட்டத்துல போட்டுட்டேன். இதேதான் நீட் எக்ஸாம்லயும் நடக்கும். சோ நீங்க கொஞ்சம் ரெடியா இருக்கணும். எல்லாரும் பெண்ணும் நோட்டும் கையில வச்சுட்டு क्वेश्चन வந்த உடனே அந்த கொஞ்ச நேரம் டைமர்ல கடகடன்னு ஆன்சர் எழுதி வச்சிருங்க. ஓகேவா? ரொம்ப மினிமலா ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறமா இங்க அந்த ஆன்சரை ஃபிட் பண்ணணும். சரியா? ஹாய் ஆர்சியா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல உங்களுக்கு வீக்வஸ்க்கான லிங்க் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்ததாக இந்த ரிசல்ட்ல ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் எஸ், லீடர் போர்ட்ல யாரு ஃபர்ஸ்ட்? சேம் தமிழரசி, செகண்ட் சுஜித். இந்த தடவை தேர்ட் பிளேஸ்ல த்ரிஷா வந்திருக்காங்க. பவித்ரா கொஞ்சம் கீழே இறங்கிட்டாங்க. பவித்ரா கம் ஆன் தி டாப். த்ரிஷா நீங்க அதே பொசிஷன்ல இருந்து மேல போங்க. சரியா? அடுத்ததா சிவானி, ஆதிலா வந்திருக்காங்க, தேனு வந்திருக்காங்க, ராகினி வந்திருக்காங்க, கௌதம் இருக்காரு, பாபு வந்திருக்காரு. சூப்பர் மை டியர். ஓகே லக்ஷிதா, நோ ப்ராப்ளம். தப்பானாலும் பரவாயில்ல. பட் இந்த பதட்டம் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்க கூடாது. அதுக்குதான் நான் இங்க பிராக்டிஸ் கொடுக்குறேன். சரியா? சூப்பர் மை டியர். வண்டர்ஃபுல். அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். பி ரெடி. क्वेश्चन வந்ததும் கடகடன் சால்வ் பண்ணிட்டு ஆப்ஷன் காமிச்சதும் ஆன்சரை டப்புன்னு அடிச்சிடணும். சரியா? ஓகே Nuha, no problem da kana. Then you can answer in the comment section. Live chat la answer பண்ணுங்க. Okay, Preeti Roy, பரவாயில்லடா. யாருக்காச்சும் வரலனா லைவ் chatல ஆன்சர் பண்ணுங்க. சரியா? லைவ் chatல ஆன்சர் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லாரும் ஜாயின் பண்ண பாருங்க. இன்காக்னிட்டோ மோட்லயும் உங்க ஹிஸ்டரியை டெலீட் பண்ணிட்டும். வரலனா லைவ் chatல ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அடுத்த क्वेश्चन, நெக்ஸ்ட் क्वेश्चन. ரெடியா இருங்கடா. क्वेश्चन வந்ததும் சால்வ் பண்ணிருங்க. இந்த ரியாக்ஷன் phenol plus CHCl3 plus KOH gives salicylaldehyde. This reaction is known as salicylaldehyde reaction. ஓட பேர் என்ன? கோல்ப்ஸா, ரைமர் டைமனா, ஃபில்கிராப்ஸா, கேனிசரோவா?
இங்க ஆப்ஷன் சியும் டியும் வராது. எய்தர் ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் பி. ஏவா பியா யோசிச்சு சொல்லுங்க. ஏவா பியா யோசிச்சு சொல்லுங்க. மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் அங்க வீக் குவிஸ்ல சொல்லுங்கடா. ஓகேவா, வீக் குவிஸ்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ரேங்க் பார்க்க முடியும். மத்தவங்க you can, if you are not able to join, you can go with the other one. Wow, super. Literally man, you have done a wonderful job. எத்தனை பேர்? 65 பேரும் கரெக்டா சொல்லிருக்கீங்க ரைமர் டைமன்னு. So you guys are right, you guys are absolutely right. Option B ரைமர் டைமன் தான் கரெக்ட். ஒரு சில பேர் மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க கோட்ஸ்க்கு. டிகனா how many question? 10 question தான். 10 question சரியா? டிகனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரைமர் டைமன் is an aldehyde. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? RTO ரைடு வருவாங்க. RTO ரைடு வருவாங்க. ரைட் சாலிசில் ஆல்டிஹைட். ரைடும் ஹைடும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ RTO என்ன பண்ணுவாங்க? ரைடு வருவாங்க. அப்ப ஹைடு நம்ம பண்ணணும். நம்ம ஹைட் ஆனோம்னா அது சாலிசில் ஆல்டிஹைட். சரியா? இதை ஞாபகம் வச்சாவே கோட்ஸ் CO2 கோட்ஸ் CO2 ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஹாய் ஆசாத், வெல்கம் பேக் மை டியர். சோ இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். தயாரா இருங்க. லீடர் போர்ட ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். தமிழரசி, சுஜித், த்ரிஷா அவங்க அப்படியே இருக்காங்க. டிகனா பபித்ரா எங்க போனீங்க? Where did you go my dear? ஹாய் பிரபு. சோ தேனு, கௌதம் மேல வந்திருக்கீங்கடா. வெரி குட். பாபு மேல வந்திருக்கீங்க. வெரி குட். தென் ராகினி, தென் ஆயிஷா, திவ்யா, ஆதிலா. திவ்யா you have come into the top 10 ராகனா. வெரி குட். அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? தருண் 2700. ஜஸ்ட் மிஸ் தருண் அடுத்த தடவை டாப் 10ல வரீங்க சரியா? லக்ஷிதா you are also trying. இல்ல அன்சிகா டெய்லி வீக் குவிஸ் வைப்போம், நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு கூட பார்த்தலாம். இப்போ இதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, 4th क्वेश्चन. ரெடியா இருங்க. So what is the answer for this one Ragana? Which one of the following vitamin is water soluble? யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்ல கட்டு மஸ்கா ஃபேட்டோட இருந்தா அவங்களால என்ன பண்ண முடியும்? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஹாய் Prisa, welcome on board my dear. Welcome. So Prisa already week was ஆரம்பிச்சாச்சுடா. பின் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு லிங்க் இருக்கு. நீங்க ஜாயின் பண்றதா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் ஆன்சர் இட் இன் கமெண்ட். இங்க இருக்கிற எல்லாரும் கமெண்ட்லயே ஆன்சர் பண்ணி அங்கேயே ஆன்சர் பண்றாங்க. டிகனா ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது அங்கதான்டா. ஓகே, சோ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஃபேட் சால்யுபிள். உடம்புல ஃபேட் இருந்தா கட்டு மஸ்கா இருந்தாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? ஃபைட் பண்ண முடியும். கரெக்டா? ஃபைட் பண்ண முடியும். அப்போ ஃபேட் சால்யுபிள்னு சொல்லும்போது அடி, ADEK அடிங்கு. ADEK இல்லாதவங்க தான் வாட்டர் சால்யுபிள். யாரெல்லாம்? விட்டமின் பியும் விட்டமின் சியும். எக்ஸெப்ஷன் இஸ் விட்டமின் B12. ரைட்டா? சோ அதனால the right answer is முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பரவாயில்ல ஆதி, பட் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபைல. மேம் எனக்கு இதுதான் ஆன்சர், இங்கதான் தப்பு பண்றேன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்ல, அதான் வேணும். சரியா? அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். சோ the next question is சூப்பர். தமிழரசி எங்க போனீங்கடா? வாட் ஹேப்பன்? தமிழரசி டாப்ல இருந்தாங்க, இப்போ டாப் 10லயே காணமே. என்னாச்சு தமிழரசி? Come on, be back. Afra பரவாயில்லடா கண்ணா. network problema. Once again try to join in தமிழரசி. So first இந்த தடவை first த்ரிஷா பிடிச்சிட்டாங்க. ஆமா, அதே மாதிரி சுஜித்தையும் காணோம். சுஜித் எங்க போனீங்க? Please answer. ஓகேவா? So first த்ரிஷா, second தேனு, third பாபு. வெரி குட். தேனு சூப்பராக நான் மேல வந்துட்டீங்க. அடுத்ததா திவ்யஸ்ரீ, ராகினி, அஜய் 6th position வந்துட்டாரு. சூப்பராகனா. Then Aisha 7th position. Very good. Then Pratiksha, Amrita, Kirtana. Super dakana. So here we go with the next question. டே ஆன்சர் பண்ணுங்கடா. எல்லாரும் வீக் குவிஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. தயாரா இருங்க.
The process of converting a precipitate into a colloidal by adding electrolyte is called as precipitation, peptization, dialysis, coagulation, Tyndall. Answer என்னடா? Answer என்னடா? Try. டெக்கனா இப்பவும் உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்காங்க வீக்வஸ்ல. சோ யாராச்சும் இன்னும் வீக்வஸ் ஜாயின் பண்ணலனா வீக்வஸ் கெமிஸ்ட்ரி லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கு பின் சாட்ல ஆர் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இப்போ நிறைய பேருக்கு இந்த பெப்டைசேஷன் அண்ட் கோஆகுலேஷன்ல தான் டவுட் வந்திருக்கு. ஆன்சர் பார்த்தறலாமா? The correct answer is peptization. ஓகேவா? ஏன் இத பெப்டைசேஷன் சொல்றோம்? கொலாய்டல் சொல்யூஷனை ஆட் பண்ணி precipitate உருவாக்குறோம். கொலாய்டல் சொல்யூஷனை ஆட் பண்றோம்னா it is peptization. கரெக்டா? Right. So option A is the right answer. And யார் ஆன்சர் பண்ணிருக்கீங்க? பரவாயில்ல அதி, நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த தடவை ஃபர்ஸ்ட் பாபு, செகண்ட் திவ்யா, தேர்ட் ஆயிஷா. திவ்யா அண்ட் ஆயிஷா, வெரி குட் ராக்கனா, வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, சோ அடுத்ததா ராகினி, பிரதீக்ஷா, தினேஷ் முன்னாடி வந்திருக்கீங்கடா, வெரி குட். பிரதீக்ஷா, ராகினியும் மேல வந்திருக்காங்க. சஹா, பிரீத்திகா, சுபஸ்ரீ, தனுஸ்ரீ, வெரி குட் மை டியர். ஹாய் செந்தில். டெக்கனா யாராச்சும் இன்னும் ஜாயின் பண்ணலனா யூ ஸ்டில் ஹேவ் டைம். இங்க பாருங்க கவுண்ட் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. we started by 80, இப்போ 85 ஆயிருச்சு. சோ அதனால if you are about to join பண்ணிக்கோங்க. சரியா? தமிழரசி, ஐ திங்க் ஒரு क्वेश्चन மிஸ் பண்ணதுனால உங்களோட கவுண்ட் போயிருச்சு. but still you can come on top. விஷாலி எங்கடா? I am not able to see Vishali here. okay, next question ku poglam. So here you go with the next question, my dear. For a spontaneous process, the condition is spontaneity kana condition கேட்டிருக்காங்க. அதுவும் delta G and H வச்சு கேட்டிருக்காங்க. So spontaneous process kana condition என்ன? What is the condition for spontaneity da kanna? Dekana, come on, everyone answer it in this week quiz. சரியா? week quizல answer பண்ணுங்க. Now the count is 90, my dear. 5 பேர் இப்ப ஆட் ஆயிருக்கீங்க. Dekana, இன்னும் still you can join this week quiz. So week quiz join பண்ணி இருக்கிற questions solve பண்ணுங்க. சரியா? So option C is the right answer. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? Actually, இங்க என்னால பென் எடுக்க முடியுமான்னு நான் பாக்குறேன். சூப்பரா, என்னால பென்ல எழுத முடியும். வெரி குட். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? For a spontaneous process, whenever delta G is less than 0, அந்த reaction spontaneous. இதுவே delta G greater than 0 இருந்தா non-spontaneous. And delta G equal to 0 na, it is at equilibrium. So இந்த கான்செப்ட்ல தான் நம்ம ஆன்சர் பண்ணிருக்கோம்டா. And so the correct answer is option C, delta G less than 0. சரியா? clear? Yes. Perfect. Result பார்த்தறலாம். So the result is நான் இங்கே வந்துட்டேன். 1 minute. Next, leaderboard. வெளியே வந்துச்சுன்னா திருப்பி ஜாயின் பண்ணுங்கடா கண்ணா. இஃப் இட் ஹஸ் கம் அவுட், திருப்பி ஜாயின் பண்ணுங்க. நீங்க லாகின்ல தான் இருப்பீங்க, சோ போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? டிகனா லிங்க் ஓபன் ஆகும்டா. இப்போ கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. யூ கேன் ஆல்சோ ஜாயின். சரியா? சோ கிட்டத்தட்ட 45 மெம்பர்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. And so the right answer is what? First Divya, second Aisha, third Shubhashri has come up. Very good. Fourth Tanushree, fifth Surya வந்துட்டாரு. 6th தமிழரசியும் திருப்பி வந்துட்டாங்க. பாபு 7th. பாபு கொஞ்சம் லேட்டா ஆன்சர் பண்ணதால மேல இருந்து கீழே இறங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் யூ ஸ்டில் ஹேவ் ஆப்ஷன். சரியா? உங்களால இன்னும் மேல வர முடியும். ராகினி, அஜய் தப்பு கீழே வந்துட்டீங்க. கமான், ஐ வாண்ட் யூ டு see on the top. பிரதீக்ஷா, நீங்களும் தான் கீழே வந்துட்டீங்க, மேல வந்துருங்க. சரியா? தனுஸ்ரீ இப்ப மேல வந்துட்டாங்கடா. ஓகே,
விஷாலி ஓகே 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 மை டியர். டேக்கண்ணா வரும். ஓ உங்களோட ஹிஸ்டரிய டெலீட் பண்ணிட்டு வீக்வஸ் ஜாயின் பண்ணுங்க வரும். அப்படி இல்லையா இதுல அது என்ன சொல்லுவாங்க இன்காக்னிட்டோ இன்காக்னிட்டோ மோட்ல வச்சீங்கனாலும் வரும். சரியா? சோ ட்ரை பண்ணி பாருங்கடா. ஓகே ஜனனி ரெஃப்ரெஷ் யூஸ் இன்காக்னிட்டோ அண்ட் கோடா. இதுதான் நம்மளோட கோடு 288437. இத போட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இத போட்டு ஜாயின் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन. The most basic compound amongst the following is. இதுல யாரு ரொம்ப பேசிக்னு பார்த்து சொல்லணும். ரெடியா இருந்துக்கோங்க. அனிலின், p நைட்ரோ அனிலின், பென்சைலமைன், m நைட்ரோ அனிலின். இந்த क्वेश्चन ஆக்சுவலா நம்ம கிளாஸ்ல போட்டுருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? This question we have actually put in the class. கிளாஸ்ல நம்ம போட்டுருக்கோம்டா. So please let me know the answer. சாரா டேக்கண்ணா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். we started with 80, இப்ப 91 members இருக்காங்க, which means session ஆரம்பிச்சும் உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஏன் உங்களால ஜாயின் பண்ண முடியல? மேபி டியூ டு நெட்வொர்க் இஷ்யூ ஆர் டியூ டு யுவர் browser sachet browsing history sachet எல்லாமே delete பண்ணிருங்க. ஓகேவா? delete பண்ணிட்டு அதுக்கப்புறமா what you should do incognitoல போட்டு ஜாயின் பண்ணுங்க. சரியா? நிறைய பேர் வந்து போறீங்கடா, I can see, பட் கான்ஸ்டன்டா இருங்க. சரியா? ஓகேவா? ஓகே ஆசாத் பரவாயில்ல, இப்ப ஜாயின் பண்ணிருங்க. சரியா? ரைட். So the correct answer is what? The correct answer is benzylamine. benzylamine தான் இருக்கிறதுலே most basic. ஏன்னா you all know acidic character increases whenever -I group is there. கரெக்டா? அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? acidic strength is directly proportional to -I. அதுலயும் அந்த -I group para position இருந்துச்சுன்னா ரொம்ப acidic. அதுக்கப்புறமா ஆர்த்தோ, அதுக்கப்புறமா மெட்டா. சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா para substituted aniline இங்க இருக்கு, which means இதுதான் ரொம்ப அசிடிக்கா இருக்கும். ரைட்டா? so para nitro aniline. para nitro is said to be most acidic. அதுக்கப்புறமா யாரு வருவா? aniline. கரெக்டா? இல்ல m nitro aniline. இவனுக்கு அப்புறம் m nitro aniline. ஆப்ஷன் டி. அவனுக்கு அப்புறமா யார் வருவா? அனிலின். அதுக்கப்புறமா வருது அனிலின். அதுக்கப்புறமா வருது நம்ம பென்சைல் அமைன். அப்ப இருக்கிறதுல லீஸ்ட் அசிடிக் தான் மோஸ்ட் பேசிக். கரெக்டா? லீஸ்ட் அசிடிக் தான் மோஸ்ட் பேசிக். அதனால பென்சைல் அமைன் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? எல்லாரும் அவசரத்துல தான் தப்பு பண்றீங்க, கான்செப்ட் தெரியாம இல்ல. சி ஃபர்ஸ்ட் வீக் குவிஸ்ல அப்படிதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக உங்களுக்கு ஈஸியா ஜாயின் பண்ண முடியும்டா. ட்ரஸ்ட் மீடா. நான் சொல்றேன்ல, மேம் சொன்னது இது வரைக்கும் தப்பா போனதே இல்ல. சோ அதனால மேம் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா. கண்டிப்பா நம்ம நாளை ரிசல்ட் வாங்கிடலாம். சரியா? அஃப்ரா இன்காக்னிட்டோ மோட்ல போட்டு பாருங்க. உங்களால ஜாயின் பண்ண முடியும். சரியா? நான் சொல்றேன்ல, ட்ரை பண்ணி பாருங்க, திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த क्वेश्चनக்கு போலாம். சோ அதுக்கு முன்னாடி இதுக்கு யார் ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம்னா, ஐ அம் ஈகர்லி வெயிட்டிங் டு see the leader board. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் லீடர் போர்ட் பயங்கரமா மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? பயங்கரமா மாறிக்கிட்டே இருக்கு. சோ யார் அடுத்ததுன்னு பார்த்தலாம். அடுத்த क्वेश्चनக்கு போறதுக்கு முன்னாடி லீடர் போர்ட்ல ஆயிஷா, வெரி குட் ஆயிஷா has come on top. அதுக்கப்புறமா தனுஸ்ரீ சூப்பர் ராக்கனா. திவ்யஸ்ரீ you still have to come on top Divya. So Pratiksha, then Kirtana, Kanmani, Dinesh, Subhashri, Shaha, Surya. Completely different team da. Okay va? Netra பரவாயில்ல my dear. பரவாயில்ல தப்பானாலும் பரவாயில்ல. பட் நான் சொன்ன கான்செப்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? திஸ் இஸ் ஜஸ்ட் அ பேட்டில், கிரவுண்ட் ஃபீல்ட். உங்க பேட்டில் ஃபீல்ட் நீட் தான். அதுக்கு தான் இங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க. சரிங்களா? ஓகேவா? சோ த கரெக்ட் ஆன்சர் இஸ்
பார்த்தாச்சு. கரெக்ட் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணவங்களையும் பார்த்தாச்சு. சூப்பர் 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 டாக்கனா. தமிழரசி 11th. Tamilaraசி come on top. Shahana 29. I still have very much faith on you guys. Tamilaraசி, Shahana, Adi, Sasuke, Lakshita எல்லாரும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டீங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ 88 மெம்பர்ஸ் இருக்கோண்டா. இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணுங்க. அட்லீஸ்ட் யூ கேன் சால்வ் சம் மோர் கொஸ்டின். சரியா? இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் ஆச்சும் சால்வ் பண்ணலாம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின், 8th question of the day. The main ore of aluminium is hematite, bauxite, magnetite, siderite. இது ஆக்சுவலா தேவையில்லை, பட் ஸ்டில் யூ கைஸ் ட்ரை இட். தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா பி பிளாக்கோட இன்ட்ரோடக்ஷன்ல இது கொடுத்துருப்பான். ஸோ உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத பார்த்தலாம். பிரீத்தி, ஜனனி, டேக்கனா வீக்வஸ் ஜாயின் பண்ணிருங்கடா. அங்க மிஸ் பண்ணாதீங்க. சரியா? அங்கதான் நமக்கு ரேங்க் வரும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிருங்க. பின் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. பார்த்தலாமா? எஸ், a lot of you said bauxite, my dear. bauxite தானான்னு பார்த்தலாம். And so yes, it has absolutely bauxite. பரவாயில்லையா? வெரி குட், வெரி குட். லக்ஷிதா 0.6 seconds. செம்ம. லக்ஷிதா வேற லெவல். திவ்யா பரவாயில்லடா கண்ணா. சோ லீடர் போர்ட் பார்த்தலாம். And first Aisha, second Tanushree, third Pratiksha, then Kirtana, Kanmani, Dinesh, Subhashri, Saha, Surya, Tamilaraசி. சூர்யா மேல வந்துட்டாரு, சஹாவும் மேல வந்துட்டாங்க. தமிழரசி 10th position வந்துட்டீங்களா? வெரி குட். யூ ஸ்டில் ஹாவ் டு கோ அப். சரியா? எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் 3க்கு பயங்கரமா கம்பீட் பண்ணோம். சரியா? நீங்க எந்த ரேங்க்ல இருந்தாலும் சரி, 46, 35, 13th rank, 11th rank, 25th rank, எந்த ரேங்கா இருந்தாலும் பரவாயில்ல. விஸ்வா 86th rank, எந்த ரேங்கா இருந்தாலும் பரவாயில்ல. யூ ஸ்டில் ஹாவ் டு புஷ் யோர் செல்ஃப். ஓகேவா? லக்ஷிதா டைமிங்ஸ் வச்சுதான்டா. ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் வந்து they will be giving that marks and rank. ஓகேவா? அடுத்த question. The shape of IF7 molecule is IF7K என்ன shape? Super easy question. IF7K என்ன shape? இங்க அயோடின்க்கு அவுட்டமோஸ்ட் ஷெல்ல 7 பாண்ட் தான் மேக் பண்ண முடியும். அது 7 ஃப்ளூரின் கூட மேக் பண்ணிருச்சு. அப்போ 7 சிக்மா பாண்ட், 0 லோன் பேர். when you know there is no lone pair, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன? we all know that when there is no lone pair, அப்போ ஜியோமெட்ரியும் ஷேப்பும் ஒன்று. சரியா? சோ அத பேஸ் பண்ணி what is the right answer கண்ணா? எல்லாரும் pentagonal bipyramidal சொல்லிருக்கீங்க. பார்த்தலாமா? yes, super my dear. Okay, so yes, the correct answer is what? Very good. Pentagonal bipyramidal is the right answer. And yareல்லாம் okay, Dikanna, Azad, it's fine. Okay va? Right? So Tanushree, Aisha, Pratiksha, and the top 3 positions major மாறி நீங்க தாண்டா வரீங்க. ஓகேவா? So 27th, 26th, 22nd, 37th, 11th rank. Divya just miss இல்ல. Nikhil 29th, Tenu 21st. பரவாயில்ல my dear. It is just an exam. சரியா? It is just an exam. ரிலாக்ஸா கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 8 பேர் வீக்வஸ் விட்டு போயிருக்கீங்களா? கம், let's join, let's fight for the marks. லாஸ்ட் கொஸ்டின். சரியா? லாஸ்ட் கொஸ்டின். இதை எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணும். which of the following shows the highest tendency of catenation? யார் அதிகமான catenation காமிப்பா? king of catenation யாரு? இது யாருமே தப்பா போடவே முடியாது. so chemistry duration is for the first 2 to 3 hours, not more than that. first 2 to 3 hours chemistry இருக்கும். Carbon, B.
எல்லாரும் கார்பன் தான் சொல்லியிருக்கீங்க, பாத்துடலாமா? எஸ், சூப்பர், வெரி குட், வெரி குட். இட் இஸ் அப்சல்யூட்லி கார்பன். டிகனா இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஆல்வேஸ் ஐயோ ஆவுனா நான் இங்க வந்துடுறேன். 1 minute டி. So yes, எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. As per catenation, ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் கூட, வெரி குட், வெரி குட் கார்ஷன். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட எவ்வளோ லாங்கா வேணாலும் பாண்ட மேக் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கேட்டனேஷன், சரியா? அண்ட் கிங் ஆஃப் கேட்டனேஷன் கார்பன். கார்பனோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை காமிப்பாங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க கார்பன் ஃபேமிலியில? கேன் ஷீ கெட் டேஸ்டி லஸ்ஸி? கரெக்டா? கேன் ஷீ கெட் டேஸ்டி லஸ்ஸி. சி ஃபார் லெட்ரா. இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கார்பன்ஸ் இஸ் த கிங் ஆஃப் கேட்டனேஷன். மேக்ஸிமம் கேட்டனேஷன் காமிப்பாங்க, ஃபாலோட் பை சிலிகான், ஜெர்மேனியம், டின். பட் இங்க யாரு கேட்டனேஷன் காமிக்க மாட்டா? லெட். பிபி மட்டும் கேட்டனேஷன் காமிக்கவே மாட்டான். This is the point which you have to remember. சரியா? This is the point which you have to remember. So lead தவிர்த்து பாக்கி எல்லாருமே கேட்டனேஷன் காமிப்பாங்க. and யார் அதிகமா காமிப்பா? கார்பன் தான் அதிகமா காமிப்பான். ஓகேவா? கிளியரா? சோ ஃபைனல் லீடர் போர்ட பார்க்க எல்லாரும் தயாரா? ஒரு குட்டி ஃபயர் போட்டு சொல்லுங்க பாப்போம். Lead doesn't show catenation. Very good, very good, Ramya. Are you all ready to see the final leaderboard? Yes. Super, 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 Akana. First, second, third. Aisha, Pratiksha, எல்லாரும் அதே பொசிஷன்ல தான் இருப்பாங்களா? யாராச்சும் புதுசா உள்ள நுழைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். So here you go with the final leaderboard, Lakana. First, Tanushree. Tanushree last minuteல அந்த கடைசி क्वेश्चन கடகட ஆன்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. Followed by Aisha and finally Pratiksha. அந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் அதே இடத்துல தான் இருக்காங்கடா கண்ணா. என்ன அந்த லொகேஷன் மட்டும் மாறி இருக்கு, பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு, சரியா? So very good, very good. பரவாயில்ல பரவாயில்ல ஆசாத். சி, உங்களுக்கு என்ன ரேங்க் வந்திருக்கு அப்படிங்கறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. எல்லாரும் என்ன ரேங்க் வந்திருக்குங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. உங்களோட நெக்ஸ்ட் டாஸ்கே என்ன தெரியுமா? அடுத்த வீக்வஸ்ல எல்லாரும் உங்க ரேங்கை விட ஒரு 10 ரேங்க் இல்லைன்னா 5 ரேங்க் கம்மியா வாங்கணும். வாங்கிடலாமா? Can we take this as a target, my dear? கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழரசி எனக்கு காட்டல. once again ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கடா, you will get it. yes, yes. உங்களுக்கு என்ன ரேங்க் வந்ததுனாலும் பரவாயில்ல. if it is more than 25, அடுத்த செஷன்ல 10 ரேங்க் முன்னாடி நீங்க வரணும். if it is less than 25, அடுத்த செஷன்ல 5 ரேங்க் முன்னாடி நீங்க வரணும். வந்துருவீங்களா? வந்துருவீங்களா? எஸ். நெக்ஸ்ட் வீக் குவிஸ் அடுத்த நம்மளோட அடுத்த கிளாஸ் இருக்கு இல்லையா? நம்மளோட 1 minute I'll show it to you. So quiz end பண்றேன்டா. Fine, I am ending the quiz. So அடுத்த கிளாஸ் நம்மளோடது கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு இருக்கும்டா. நாளைக்கு நம்மளோட கெமிஸ்ட்ரி செஷன் இருக்கு. நாளைக்கு ஈவினிங் 7 o'clock நம்மளோட கெமிஸ்ட்ரி செஷன் இருக்கு. இதுதான் நம்மளோட நாளைக்குள்ள கெமிஸ்ட்ரி செஷன். எல்லாரும் மறக்காம வந்துங்க. I literally want every one of you to take this as a target and do this without fail. இங்க 140 பேர் இருக்கோம். எல்லாருமே இத பண்றோம், சரியா? ஜெயிச்சு காட்டுறோம். If you are ready, please do it, please do it. And டேக்கனா கூடவே இன்னொரு விஷயமும் இருக்குடா, அதையும் சொல்லிடுறேன், சரியா? ரொம்ப முக்கியமா இப்போ இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்றது. இப்ப இந்த வீடியோ போயிட்டு இருக்குல்ல? எஸ், எஸ். இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா சேனல் பேர் இருக்கும். அதற்கும் கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல மோர கிளிக் பண்ணி 3வது 4வது லிங்கா இருக்கக்கூடிய ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவ் இப்பவே ஜாயின் பண்ணி வைங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி a paid course. உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். பிகாஸ் ரீநீட் இஸ் ஹேப்பனிங். we know how much stress you are in. that is why மத்த கம்பெனிஸ்ல காசு கொடுத்து வாங்குற ரீநீட் கிராஷ் கோர்ஸையும் ரீநீட் மாக் டெஸ்டையும்
உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். சரியா? நம்ம பசங்களுக்கு நம்ம தானே செய்யணும். ஸோ அதனால we are here with this. So by now கொடுத்துட்டு தயவு செஞ்சு இதை ஜாயின் பண்ணி வச்சுப்போம். சரியா? எனக்கு ஸ்டூடெண்ட் ஐடி இப்ப இல்ல, அதனால காமிக்கல. பட் யூ கைஸ் ப்ளீஸ் ஜாயின் இட். கிளியரா? ஆன்சர் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தப்பா போட்டேன். நான் தான் சொன்னேன்ல, அடுத்த வீக் குவிஸ்ல உங்களோட டார்கெட்டே என்னவா இருக்கணும், நீங்க இப்ப மார்க் பண்ண அந்த ஒரு மார்க்கை விட ஐ எம் தனுஸ்ரீ ஓகே டிஎக்ஸ் சூப்பர் சூப்பரா கண்ணா. தனுஸ்ரீ லாஸ்ட் நேரத்துல மாஸ்க் காட்டிட்டீங்க. வெரி குட் வெரி குட். ஃபாலோட் பை நம்மளோட ஆயிஷா அண்ட் பிரதீக்ஷா. பாருங்க, கடைசி நேரத்துல தனுஸ்ரீ ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, which is very good. பட் அதே மாதிரி ஆயிஷாவும் பிரதீக்ஷாவும் ரெண்டு பேரும் கான்ஸ்டன்டா அந்த பொசிஷன்ல இருந்தாங்கடா. ஆயிஷா வாஸ் ஃபர்ஸ்ட், தென் ஷி பிகேம் செகண்ட், which is fine. பிரதீக்ஷா தேர்ட் பொசிஷனை விட்டே கொடுக்கல, அங்கே இருந்தாங்க. ஸோ வெரி குட் வெரி குட். தேனு சூப்பர். இன்ஃபேக்ட் இங்க லைவ்ல நம்ம WeChat வீக்வஸ் எடுத்த எல்லாருமே you have done a very good job. You have done a very good job. அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி டெய்லி கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும். கிளாஸ் வந்தா மட்டும் பத்தாது, கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணும். அதுக்கு தான் நம்மளோட வீக்வஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸை டெய்லி எழுதுங்க அப்படின்னு சொல்றேன். சரியா? ஹாய் ஆண்டனி, வெல்கம் ஆன் போர்ட். இனி எழுதிடலாமா? எஸ். அடுத்த வீக்வஸ் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நான் நடத்துவேன். நடத்தும் போது எல்லாருமே நான் சொன்ன டார்கெட்டை மைண்ட்ல வச்சு உங்க ரேங்க் 30க்கு மேல இருந்தா 10க்கு முன்னாடி வந்துடணும். உங்க ரேங்க்ல இருந்து -10. இதுவே 30க்குள்ள இருந்தா 5, உங்க ரேங்க்ல இருந்து -5 வந்துடணும். சரியா? ரைட்டா? கண்டிப்பா கண்டிப்பா லக்ஷிதா, I'll give. Yes Gautam, very good Gautam. Okay Adi, no problem dakana. Seriya? So shall we start our session back, my dear? Yes. Okay, mass dakana. இப்போ அடுத்த क्वेश्चनல இருந்து கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். So be ready. அடுத்த क्वेश्चन நம்மளோட ஆர்கானிக்ல இருந்து தானா இன்ஆர்கானிக்ல இருந்து தான் நான் கேட்க போறேன். So first question, first element of each group in the periodic table differs from the rest due to என்ன காரணம்? ஏன் first element of each group, அதாவது அவங்க கிளியரா சொல்றது யாரு? செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ். சரியா? ஏன் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் மட்டும் அதுக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸை விட டிஃப்ரெண்டா இருக்காங்க? வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? டி. கரெக்டா பாத்தரலாமா? எஸ். Very good Rakana. So the right answer is what? The right answer is absolutely D. காரணம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். ரெண்டாவது ரீசன், அவங்க செகண்ட் பீரியட்ல இருக்கறனால டி ஆர்பிட்டால்ஸ் இல்ல. இந்த ரெண்டு காரணத்தினால அவங்க ஃபேமிலியில எல்லாரை விட ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. அதனால ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन, the position of hydrogen in the periodic table is debated because பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பீரியாடிக் டேபிள்ல ரொம்ப டிபேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணம்? பீதானா பெருசா இருக்குன்னு தானே சொன்னீங்க. அந்த ஆப்ஷன் பெருசா இருக்குன்னு தானே சொன்னீங்க. பட் இட்ஸ் ரைட் பிகாஸ் இட் ஹேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் group 1 as well as group 17. group 1 ஓட ப்ராப்பர்ட்டியும் group 17 ஓட ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால அது ரொம்ப டிபேட்டடான ப்ராசஸா இருக்கு. அடுத்ததாக diagonal relationship exists between which pairs? பொதுவா செகண்ட் பீரியட்ல உள்ள எலிமெண்ட்ஸ்க்கும், ஓகேவா, செகண்ட் பீரியட்ல உள்ள எலிமெண்ட்ஸ்க்கும்
தேர்ட் பீரியட்ல உள்ள எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு சிமிலாரிட்டி இன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இன்ஃபேக்ட் இப்படிதான் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல இந்த மாலிகுலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், இவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், இவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதுதான் கான்செப்டே. இதை யாரு எங்க கரெக்டா காமிச்சிருக்காங்கிறதான் கொஸ்டினே. சோ the right answer is lithium magnesium. lithium magnesium. இங்க யார் இருப்பா? லித்தியம், இங்க மெக்னீசியம். அடுத்ததா செகண்ட் குரூப்ல பெர்லியம், அதுவே 13 குரூப்ல அலுமினியம். Then 13 குரூப்ல போரான், 14 குரூப்ல சிலிகான். இப்படின்னு இருப்பாங்க. And so option A is the right answer. Option A is the correct answer. அடுத்ததா inert pair effect explains why TL prefers +1 over +3 oxidation state. TL plus is stable because அட இத நேராவே கேட்டிருக்கலாம். Thallium plus A stable அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னு கண்டுபிடிச்சிடலாமா? லஞ்ச் பிரேக் விட்டுலாம்டாக்கண்ணா. Don't worry, we will give. A B B. So answer என்னன்னு பாத்துடலாமா? Hi Charu, welcome on board. Very good, very good. It's because 6s2 electrons remain unbonded. Thallium plus la 6s2 electrons remains unbonded. அந்த ஒரு காரணத்தினால poly shielded natureனால தான் TL plus is said to be more stable. புரிஞ்சுச்சா? பொதுவாவே heavy p blockல NS2 electrons வந்து inert pair effect காமிக்கும். inert pair effect னா என்ன? அதாவது நீ யார் கூடயாச்சும் பாண்ட் பண்றியா, பி பாண்ட மட்டும் பி ஆர்பிட்டலா மட்டும் பாண்ட் பண்ண சொல்லு, நான் பாண்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நேச்சர் ஹெவியா இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு வந்துடும். இந்த இனர்ட் பேர் எஃபெக்ட்னாலதான் ஷீல்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் ஃபைனலா இட் ஹாஸ் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். கிளியரா? ஐயோ, அடுத்ததா catenation property is strongly shown by. இப்பதான் இந்த கொஸ்டினை பார்த்தோம். எஸ் சஹா, நான் இப்பதான்டா குடிச்சேன். டோன்ட் வரி. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நீங்க என்ன பாத்துப்பீங்கல்ல. சோ சொல்லுங்க பாப்போம். இப்பதான் இந்த கொஸ்டினை பார்த்தோம். வாட் இஸ் ஆன்சர்? யாரு கேட்டனேஷனோட கிங்னா வேற யாரும் இல்ல, கார்பன் தான். கேட்டனேஷன் கார்பன். சி அவன் ஃபேமிலியில கார்பன் தான் கேட்டனேஷன் அதிகமா காமிப்பா, லெட் காமிக்கவே மாட்டா. அப்ப as you go down the group, catenation decreases in carbon family அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு, my lord, here we go with the next question. இவன் அவகாசமே தேவையில்லை, molecules in P block தேவையே இல்லை. Then nitrogen do not form pentahalides like NCl5 because ஏன் nitrogen pentahalides form பண்ண மாட்டேங்குது? என்ன ரீசன்? ஏவா okay, but you are absolutely right. So absolutely right. nitrogen d orbitals இல்லப்பா, காசு இல்லப்பான்னு சொல்ற மாதிரி d orbitals இல்ல, அதனால அதோட ஆக்டேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. and so the correct answer is option A is the right answer. அடுத்ததாக, in which species that nitrogen show highest oxidation state? nitrogen இங்க எங்க highest oxidation state ஓட இருக்காங்க? தேனு, கார்பன் குரூப்கான ட்ரிக் இதுதான்டா. it is can she get tasty lassi? சரியா? இதுல can கார்பன், she silicon, get germanium, tasty வந்து டின்னுக்கு, ஓகேவா, எஸ்என்க்கு, lassi வந்து லெட்டுக்கு, லெட் யாரு, பிபி, ஓகேவா. கேன் ஷி கெட் டேஸ்டி லஸ்ஸி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க நைட்ரஜன் எங்கப்பா மேக்ஸிமம் ஆக்சிடேஷனோட இருக்கு? இங்க ஒரு ஆக்சிஜனுக்கு -2டா, 2 நைட்ரஜன் இருக்குவாங்களே. அப்போ 2 நைட்ரஜன்ல ஒருத்தனுக்கு +1, அடுத்ததா இங்க 2 ஆக்சிஜன் -4, ஒரு ஹைட்ரஜன் +1, அப்போ +1 -4 -3. இதை பேலன்ஸ் பண்ண நைட்ரஜன் எவ்வளவா இருக்கணும்?
nitrogen should be +3. NO-ல oxygen -2, nitrogen +2. அவ்வளவுதான். HNO3ல oxygen 3 இருந்தா -6, hydrogen it is +1, +1 -6 is -5. அப்போ நைட்ரஜனோட வேல்யூ +5. அப்போ எங்க நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமா இருக்கு? It is obviously option D. கிளியரா? தினுசா இருக்கு. ஆஹா, காஷின் தோசையம்மா தோசையா? ரைட்ரா. அடுத்ததாக the element of group 15 that does not form a bond with itself. ரொம்ப ஈஸி. no catenation. யாரப்பா அது? no catenation. யாரப்பா அது? ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்க எந்த குரூப்பை பத்தி பேசுறாங்கிறது தான் முக்கியம். எந்த குரூப்பை பத்தி பேசுறான்டாக்கனா இங்க group 15 பத்தி பேசுறான். Please remember, group 14ல தான் catenation as you go down the group reduce ஆகும். 15க்கு மட்டும்தான் அந்த கான்செப்ட் பொருந்தும். இங்க சாரி 14க்கு மட்டும்தான், கார்பன் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அந்த கான்செப்ட் பொருந்தும். இங்க group 15 கேட்டிருக்கான். group 15ல யாருக்கு இருப்பா? நாக, பாம்பு, ஆஸ்கிங், சர்பத், பிஸ்கெட். இங்க தயவு செஞ்சு அதை கொண்டு வந்துடாதீங்க. இங்க தயவு செஞ்சு அந்த கான்செப்ட கொண்டு வந்துடாதீங்க. ஆக்சுவலி வாட் இஸ் த ரைட் ஆன்சர் ராக்கனா? ஹாய் ஆதி, வெல்கம். ஜென்சி நாகப்பாம்பு கான்செப்டா? ஆப்ஷன் டி அல்ல. இட்ஸ் நாட் ஆப்ஷன் டி. பிகாஸ் ஆப்ஷன் டி கடைசி மாலிகுல் இல்ல. நான் கடைசி மாலிகுல் தான் சொன்னேன். இங்க வேற யாரு கேட்டனேஷன் காமிக்க மாட்டா? It is not option D. நீங்க யோசிச்சு பாரு, நைட்ரஜன் N2லயே ட்ரிபிள் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுது. பட் எங்கேயாச்சு நைட்ரஜன் இந்த மாதிரி சிங்கிள் செயினை ஃபார்ம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அதனால the right answer is option A, nitrogen. Nitrogen is the right answer ராகனா. ஓகேவா? டிகனா நைட்ரஜனோட அவுட்டர் ஷெல்ல 5 எலக்ட்ரான் இருக்கு. டி ஆர்பிட்டாலும் இல்ல எலக்ட்ரானை வாங்குறதுக்கு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 5 எலக்ட்ரான் சொல்லும்போது ஒரே ஒரு பாண்டை மேக் பண்ணுச்சுன்னா 1 bond and 2 lone பேரோட இருக்கும். ஒரு பாண்ட் அண்ட் 2 லோன் பேர் ரிப்பல்ஷன் மேக்ஸிமமா இருக்கும். அப்ப இந்த லோன் பேர் என்ன பண்ணாது? சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ண விடாது. டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ண வைக்கும். கரெக்டா? சோ அதனாலதான் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் இஸ் தி அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்றேன். அடுத்ததா, which oxide of nitrogen is NN bond present? எந்த பாண்ட்ல, எந்த ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜன்ல NN பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஷஹானா. டிகனா ஒவ்வொரு क्वेश्चन முடியும் போகும் தயவு செஞ்சு, சரியா, தயவு செஞ்சு கமெண்ட்ல ஃபயரை போடுங்க இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்க புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாதான் எனக்கும் ஒரு மன திருப்தியும் இருக்கும். சரியா? ஓகே, பசங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாம் கிளியரா தான் இருக்கு அப்படின்னு. ஓகேவா? சோ ப்ளீஸ் சே தட் ரா. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், NN பாண்ட் உருவாகணும்னா அங்க மினிமம் 2 நைட்ரஜன் இருக்கணும். இது காமன் சென்ஸ். குட்டி பாப்பாட்ட கேட்டா கூட சொல்லும். கரெக்டா? அப்ப ஏவும் பியும் கிடையாது. அடுத்ததா N2O5, N2O3. N2O5 பொறுத்தவரை ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இப்படியா இருப்பான். கரெக்டா? எஸ், N2 ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இப்படிதான் N2O5 இருப்பா. பட் NO3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஆக்சிஜன் நைட்ரஜன் நைட்ரஜன் O2. இப்போ இங்க யாருக்கு நைட்ரஜன் பாண்ட் வந்திருக்கு? N2O3க்கு வந்திருக்கு. அதனால ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் C is the right answer. திம்மா, even I cannot say that. It depends. சரியா? அடுத்த question, which is the strongest oxidizing agent amongst the following? இதுல எங்க strongest oxidizing agent இருக்கு? அடடடே, இங்க கேட்டா தப்பு மேம், தப்பு.
இருக்கிறதுலே ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறது ஃப்ளூரின் தான். அப்ப அவன் இருக்குமோ மத்தவங்க எல்லாம் செல்ல முடியாது, நில்ல முடியாது. அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். காரணம் என்ன? he said to be the most electronegative in the entire periodic table. இருக்கிற பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ்லயே நான் தான் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு உட்கார்ந்துருவான். சோ அதனால ஃப்ளூரின் இஸ் த ரைட் ஆன்சர். ஃப்ளூரின் இஸ் த absolute correct answer. டிகனா நான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. சரியா? நோட் பண்ணி வைங்கடா. சோ this will be very helpful for you. And அடுத்ததாக acid rain is mainly caused by acid rain இதனால உருவாகுது my lord. acid rain இதனால உருவாகுது my lord. அடடே என்ன மேம் இப்படி கேட்டு புட்டிங்க? அது கண்டிப்பா SO2 and NOx தான் மேம். கரெக்டா? ஏன்னா SO2 கிளவுட்ஸ்ல இதுல எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது ஹைட்ரஜன் கூட சேர்ந்து H2SO4 மாறிடும். NOx அது NO-வா இருக்கலாம், NO2-வா இருக்கலாம், NO3-ஆ இருக்கலாம், ஏர்ல கலந்து HNO3-ஆ மாறிடும். அப்ப அதனால the right answer is option B. Option B is the right answer. அடுத்ததான் HCF4 ஓட ஸ்ட்ரக்சர் என்ன? HCF4 ஓட ஸ்ட்ரக்சர் என்ன? Dekana always remember structure னு கேட்டானா it is none other than your shape. Geometry na geometry ne கேட்டுருவான். structure னு கேட்டானா it is none other than your shape. கரெக்டா? Hi Dakana, welcome on board, welcome to the family. புதுசா வந்தவங்களுக்கு hi Dakana. I think you have not joined our free crash course. So நம்மளோட free crash courseல உங்களுக்கு classes-உம் doubt solving-உம் ஏன் ஈவன் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸையும் எப்பவுமே பெய்டுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம்டாக்கண்ணா. ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல் தென் மறக்காம இந்த வீடியோ இருக்குல்ல, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற என்ன பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணுங்க. சேனல் பேருக்கும் கீழே உங்களுக்கு இங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல 4வது லிங்கா இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பை நவ் கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள போயிருவீங்க. உள்ள போய் நீங்க அந்த கிராஷ் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ புதுசா ஜாயின் பண்ணவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்கடா. கூடவே டெலிகிராம் குரூப் லிங்க்கும் இருக்கு. டெலிகிராம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் ரீநீட்டுக்கு தேவையான எல்லா ஸ்மார்ட் நோட்ஸ், 1 பேஜ் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு அங்க கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? கிளியரா? பிளஸ் நம்ம வர ஜூன் 13th அன்னைக்கு நம்ம எல்லா வேதாந்து லேர்னிங் சென்டர்லயும் உங்களுக்கு ஃப்ரீயா மாக் டெஸ்ட் நடத்துறோம்டாக்கனா. சோ சுகுணா, இஃப் யூ ஆர் நியூ யூ கேன் ஆல்சோ, உங்க வீட்டுக்கு பக்கத்துல வேதாந்து லேர்னிங் சென்டர் இருக்கா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அங்க லிஸ்ட்ல காமிக்கும். இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் ஜாயின். சரியா? ஸோ அந்த லிங்க்கும் இங்க ஃப்ரீ மாக் டெஸ்ட் அட் VLCன்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்றீங்க. 13th of June அன்னைக்கு ஃப்ரீயா வேதாந்து லேர்னிங் சென்டர்ல வித்தவுட் பேயிங் ஈவன் 1 rupee நீங்க போய் ஆஃப்லைன்ல OMRல ரீநீட் மாடல் இருக்கிற டெஸ்ட்டை எழுதிக்கலாம். சரியா? எஸ். ஸோ இப்போ அடுத்ததாக இந்த क्वेश्चनும் உங்களுக்கு வீக் குவிஸ்ல நான் கேட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா? What is the right answer my lord? What is the right answer? Lakshita, like I will teach you separately for that. Okay Sasuke, I don't know why da, I'll check. சரியா? Okay ஜீவிகா, வெல்கம். இப்போ XA4 ஓட ஸ்ட்ரக்சர் என்ன? XA4 ஓட ஸ்ட்ரக்சர் என்னடா கண்ணா? ஸ்ட்ரக்சர்னாலும் ஷேப்னாலும் ஒண்ணுதான். இட் இஸ் ஸ்கொயர் பிளானர். இந்த क्वेश्चन நம்ம வந்து இப்போ வீக் குவிஸ்ல பார்த்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन, the spin only magnetic moment of CO3+ in COF63- is spin only magnetic moment என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். கரெக்டா? சோ எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மேக்னெட்டிக் மூமெண்ட் நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ அந்த மாலிகுலோட கான்ஃபிகரேஷன் எழுதி அதுல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்தே ஈஸியா இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ CO3+ பொறுத்தவரை அது D6 கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். கூட யார் வந்திருக்கா? ஃப்ளூரின் இஸ்
வீக் ஃபீல்ட் லிகேண்ட். வீக் ஃபீல்ட் லிகேண்ட்னா எலக்ட்ரான்ஸ்லாம் பேடா இருக்குமா அன்பேடா இருக்குமா? அன்பேடா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா ஆதி. சோ உங்களோட கான்ஃபிகரேஷன் பார்க்க இப்படிதான் இருக்கும். 1 2 3 4 5. இதுல டோட்டலா 6 எலக்ட்ரான். 1 2 3 4 5 6. 6 எலக்ட்ரான் இருக்கு. 6ம் அன்பேடா, அதாவது டெக்னிக்கலி பார்த்தா 2 கண்டிப்பா பேடா தான் இருக்கணும் நேச்சுரலி. பாக்கி எல்லாரும் அன்பேடா இருப்பாங்க. சோ 4 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ 4 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா, remember whenever the unpaired electron is 0, mu value is 0. 1 இருந்தா 1.8, 2 இருந்தா 2.8, 3 இருந்தா ஒரு சில क्वेश्चनல 3.8 ன்னு கொடுப்பான், ஒரு சில क्वेश्चनல 3.9 கொடுப்பான். ரெண்டும் ஒண்ணுதான். 4 இருந்தா it is 4.9, 5 இருந்தா it is 5.9. இப்போ இங்க 4 அன்பேட்னு கொடுத்திருக்கான். 4 அன்பேட்னு சொல்லும்போ either 4.9 or √24 is the right answer. Clear? Clear? So option A is the right answer. Okay வா? புரிந்ததா? ரைட். சோ டேக்கனா இது தெரியாதவங்க தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. சரியா? இந்த ஒரு டேபிள் காலம் தெரிஞ்சா போதும். Adi, if you have any doubt, you can reach out to me in my Instagram dakana. Instagram ID வந்து இதுதான். சரியா? சோ என் Instagram IDல எப்ப வேணாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா நீங்க கேட்டுக்கலாம். Premila_K. Fine. எல்லாருமே கேட்டுக்கலாம். டே புரிஞ்சிச்சுனா ஒரு ஃபயர் போடுங்கடா டே. ஓகேவா? whenever உங்களுக்கு புரியுதுனா ஃபயர் போடுங்க, so that I can understand that yes பசங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு. ஓகேவா? கிளியரா? எஸ். ஆதி, இன்னொரு ஆதி இருக்காங்க கண்ணா. அந்த ஆதியை தான் நான் சொன்னேன். நீங்க இல்ல. அடுத்ததா the color of TiH2O6 3+ is. What is the color of this molecule? இங்க நம்ம டைட்டானியம் என்ன கலர்ல இருக்கு? சாரி, கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. D1 கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. அது D1 கான்ஃபிகரேஷன்ல இருந்தா என்ன கலரை கொடுக்கும்? It will give you purple or violet. Purple or violet. Always remember this. இந்த question வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்கான் PYQsல. So this is super duper important. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. X mark, அம்புக்குறி எது வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த question, which is the heaviest stable lanthanoid in terms of atomic number? Atomic number பொறுத்தவரை எந்த lanthanoid ஹெவியா இருந்தாலும் ஸ்டேபிளா இருக்கு? யோசிச்சு பாருங்க. A and D ல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். A and B ல கரெக்டா? A and B ல தான் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். Dekana, always remember this. All lanthanoids are stable except prometheum. சரியா? எல்லா lanthanoidsம் ஸ்டேபிள் தான் except prometheum PM61. ஓகேவா? சோ இங்க கொடுத்திருக்கிற எல்லாருமே ஸ்டேபிள் தான். ஏன் prometheum unstable? ஏன்னா அவன் ஃபவாஸ், நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்டா கண்ணா. எனக்கு இன்னைக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. இன்னைக்கு தான் நான் ஆக்சுவலா எல்லா இன்ஸ்டாகிராம் மெசேஜும் பார்க்க போறேன்டா. ஐ வாஸ் லிட்டரலி நாட் ஹேவிங் டைம். சரியா? நான் சொன்னேன்ல, இன்னைக்கு எனக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லை. அந்த அளவுக்கு 8 to 9 hours took me to prepare these materials. அவ்வளோ டைம் எடுத்துச்சு. because this is the most important session for you. Okay, so எல்லா lanthanidsம் stable except prometheum. காரணம் என்ன? Prometheum is the only compound in lanthanoids which is radioactive. அதை தவிர்த்து எல்லாமே மெட்டல். இப்ப அதுல ஹெவியஸ்ட் யாருன்னு கேட்டிருக்கான். யாரு ஹெவியஸ்ட் ஆகனா? யாரு ஹெவியஸ்ட்? லாந்தனமா
லுத்தீத்தியமா? யாரு? லாந்தனமா லுட்டீட்டியமா? It is obviously lutetium. It is obviously lutetium. அதனால option B is the right answer. அடுத்ததாக among zinc, cadmium, mercury, which is liquid at room temperature? பா பா என்கிட்டயே இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டேன்னா எங்க பசங்களாம் அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடுவாங்க. So which is liquid at room temperature? இதுல யாரு லிக்விடா இருப்பா ரூம் டெம்பரேச்சர்ல? இதுல என்ன சந்தேகம் மேம்? மர்க்குரி தான். இட் இஸ் த லிக்விட் மெட்டல். அதனால இவன் தான் லிக்விடா இருப்பான். கரெக்டா? அடுத்ததாக அடுத்த கொஸ்டின், which transition metal acts as catalyst in Haber's process? Haber's processங்கிறது என்ன? Production of ammonia from nitrogen and hydrogen. So இப்படிதான் அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ்ல கேட்டலிஸ்டா நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம்? We will use Fe along with K2O or ALO3 promoters. இந்த promoters இன்னும் அந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணி தரும். அதனால the correct answer is option C. Option C is the correct answer. clear-ஆ? அடுத்த क्वेश्चनக்கு போலாம். Here we go with the next question. இந்த ஒரு மாலிகுலோட IUPAC என்ன? எப்பவுமே IUPACல first நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், amongst this counter ion and the complex, counter ion and the complex, இதுல யாரு cation, யாரு anion? first cationோட பேர் எழுதிட்டு தான் anionோட பேர் எழுதணும். சரியா? first cation, அதுக்கப்புறம் தான் anion. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா cation வந்து பொட்டாசியமா, anion வந்து காம்ப்ளெக்ஸா? கரெக்டா? அப்ப cation தான் முன்னாடி வரணும். பொட்டாசியம் டைபொட்டாசியம் பிளாட்டினம் பொட்டாசியம் பொட்டாசியம் பிளாட்டினம் பொட்டாசியம் வராது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் எப்பவுமே cation தான் வரும். ஃபைன், ஒரு क्वेश्चन போயிடுச்சு. அடுத்ததா இங்க ரெண்டு பொட்டாசியம் இருந்தாலும் நம்ம கவுண்டர் அயானை எப்படிதான் சொல்லணும்? பொட்டாசியம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைட்ரையோட வேலையெல்லாம் கவுண்டர் அயான் கிட்ட பலிக்காது. சோ அதனால இதுவும் வராது. காரணம் டை. ஃபைன், இப்போ உங்கள்ட்ட ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஆப்ஷன்லயும் என்ன கொடுத்திருக்காங்கிறத பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பொட்டாசியம்க்கு அப்புறம் பிளாட்டினேட் குளோரைட்னு கொடுத்திருக்கான். நெக்ஸ்ட் பொட்டாசியம் டெட்ரா குளோரைடோ பிளாட்டினேட் அப்படின்னு கொடுத்திருக்கான். ரெண்டு இடத்துலயும் உங்களோட மெட்டலோட தேங்க்யூ சாரா. ரெண்டு இடத்துலயும் உங்களோட மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் பிராக்கெட்ல சேமா தான் கொடுத்திருக்கான். அப்போ செகண்டா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், காம்ப்ளெக்ஸா எழுதும்போ அங்க எப்பவுமே நம்ம யார ஃபாலோ பண்ணணும்? நம்ம லோகேஷோட LCU. LCUனா what does it mean? first ligand, அதுக்கப்புறமா தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா நான் CMAன்னு எழுதியிருக்கேன். சரியா? இதத்தான் நான் லோகேஷ் கனகராஜோட LCUன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் லிகேண்ட், அதுக்கப்புறமா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அண்ட் சோ இங்க டெட்ரா குளோரைடோ பிளாட்டினேட்னு கொடுத்திருக்கான், இங்க பிளாட்டினேட் குளோரைட்னு கொடுத்திருக்கான். மெட்டலுக்கு அப்புறம் லிகேண்ட் வராது. அதனால the correct answer is option B. இந்த மாதிரி क्वेश्चनக்கெல்லாம் தயவு செஞ்சு முழுமையா ஓகேவா? கிளாஸ் லீடர்ஸ் அந்த ஜாயின் கொஞ்சம் ஹைட் பண்ணுங்கடா கண்ணா. ஓகேவா? நோ ப்ராப்ளம் விஷாலியோ தமிழ் கொஞ்சம் அவனை மட்டும் ஹைட் பண்ணி விட்டுருங்கடா. ஓகேவா? அந்த மாதிரியான இதே நம்ம கிளாஸ்ல வரக்கூடாது. ஓகே ஃபைன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் பாத்தீங்கன்னாவே ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செக் வைக்கிறது அந்த கேட்டயானுக்கு அப்புறமா அனயான் எழுதக்கூடிய இந்த பாயிண்ட்ல. செகண்ட் உங்களுக்கு செக் வைக்கிறது பிராக்கெட் குள்ள இருக்கிற லிகாண்ட் அப்புறமா சென்ட்ரல் மெட்டல் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல. ஆர் மூணாவதா உங்களுக்கு இந்த மாதிரி क्वेश्चनல செக் வைக்கிறான்னா அந்த மெட்டலோட இந்த பிராக்கெட் குள்ள இருக்கக்கூடிய
ஆக்சிடேஷன் நம்பர். ஒன்னு ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்காம இருக்கும், இல்ல ஆக்சிடேஷன் நம்பர் வேறையா கொடுத்திருப்பான். இதெல்லாம் பார்த்தாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஐயூபேக் எழுதணுங்கிற அவசியமே இல்ல. இதெல்லாம் கரெக்டா தப்பான்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பாக்ஸர் பிரமிளா மேம், தேங்க்யூ சாசுகே. Are you all clear so far? Are you all clear so far? Yes, thank you Karshin. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. தெரியாதவங்க ப்ளீஸ் நோட் திஸ் டவுன். இதுதான் ஸ்டெப்னு எழுதி வைங்க. சரியா? ஐயூபேக் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ்க்கு இதுதான் ஸ்டெப்னு எழுதி வைங்க. ஓகேவா? தேங்க்யூ டாக்கனா. நீங்க ஃபயர் போடும்போதுதான் எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது. ஏன்னா சரி ஓகே பசங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கறதே எனக்கு தெரியுது. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல் ஃபயர் போடுங்க. சரிங்களா? எப்பவுமே எல்லா கொஸ்டினுக்கும். ஃபைன். அடுத்ததாக the geometry of Cn of AgN3 twice plus geometryயும் Cn னா coordination number. சரியா? கோஆர்டினேஷன் நம்பரும் இதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க கோஆர்டினேஷன் நம்பருக்கான ஃபார்முலா என்ன? தயவு செஞ்சு எழுதுங்க. இங்கதான் நிறைய பேரு தப்பு பண்ணுவீங்க. சரியா? இங்கதான் நிறைய பேரு தப்பு பண்ணுவீங்க. சோ கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. கோஆர்டினேஷன் நம்பருக்கான ஃபார்முலா என்ன? இட் இஸ் number of ligands into their density. இதுவே 3-4 விதமான ligands இருக்குன்னா sum of போட்டுக்கலாம். ஓகேவா? தேவைன்னா sum of போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுருங்க. இந்த இடத்துல sum தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற ligand வந்து NH3. ligand NH3 எந்த விதமான ligand? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். இங்க கொடுத்திருக்கிற ligand எந்த விதமான ligandக்குனா it is monodentate. ஏன்னா ஒரே ஒரு பாண்ட் தான் அது வந்து Ag கூட உருவாக்கும். அதனால ஒரு பாண்ட் இருந்தா மோனோ, 2 பாண்ட் En மாதிரி 2 பாண்ட் இருந்தா டை, 6 பாண்ட் நம்மளோட EDTA மாதிரி 6 பாண்ட் இருந்தா இட் இஸ் ஹெக்ஸா. சரியா? சோ இங்க லிகாண்ட் ஓட டென்சிட்டி 1. எத்தனை லிகாண்ட்ஸ் இருக்கு? 2. நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் 2. கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? 2. இப்ப இத வச்சு ஆப்ஷன் சி கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் AgNH3 twice ஓட ஜியோமெட்ரி நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி ஜியோமெட்ரி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஃபர்ஸ்ட் in order to find geometry நோட் பண்ணிக்கோங்க. in order to find geometry நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இங்க இருக்கிற மெட்டலோட டி கான்ஃபிகரேஷனை கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் அந்த மெட்டல்ல டி கான்ஃபிகரேஷன்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் டி கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்க Ag பிளஸ் இருக்கா? கரெக்டா? இவனோட குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 1. கரெக்டா? Ag ஓட ஆக்சிடேஷன் நம்பர் 1. அப்ப அவனோட டி கான்ஃபிகரேஷன் என்னடா? வாட் இஸ் டி கான்ஃபிகரேஷன் ஆஃப் Ag பிளஸ்? இட் இஸ் D10. அடுத்ததா 2 NH3 ligands இருக்கு. அப்போ D10 configuration 2 NH3. இத ரெண்டையும் சேர்த்துனா அவன் என்ன லிகாண்டா உருவாவான்? லீனியர். 2 NH3 சொல்லும்போது லீனியர் ஸ்ட்ரக்சர்ல இருப்பான். So based on the number of ligands and configuration you say it is linear. And so what is the right answer, my dear? The correct answer is option D. Coordination number 2, structure linear. அதனால it is the right answer. Clear? புரிஞ்சுச்சாடா? ஓகே. இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போறோம். Which is correct about NiCN4 2-? NiCN4 2- பத்தி எங்க கரெக்டா கொடுத்திருக்கான்? எங்கடா கண்ணா கரெக்டா கொடுத்திருக்கான்? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி, கடகடன்னு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. சோ ஆன்சர் பண்ணிடலாமா? So which is correct about NiCN4 2-? ஏவா? கன்ஃபார்மா? பாத்தரலாமா? Okay. So it is correct.
ஏன் இங்க சைனோ குரூப் கொடுத்திருக்காங்க. சைனோ குரூப் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா? இட் இஸ் a strong field ligand. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்னா உங்க கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அப்படின்னு சொல்லும்போ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் யார் வருவா? which means first T தான் வருவா. ஓகே, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ligands 4, டென்சிட்டி ஆஃப் CN 1. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? கோஆர்டினேஷன் நம்பர் it is 4 into 1 4. கோஆர்டினேஷன் நம்பர் 4 தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட்னால T தான் வரும் தெரிஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் ஒண்ணா வச்சு ஒரு கோர்வையா இவனோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொல்லுங்க. 4 கோஆர்டினேஷன் நம்பர் 4 தான். Since it is strong, D ல இருந்து ஆரம்பிக்கணும். And so DsP2. DsP2. 4 ஆர்பிட்டால் வந்தாச்சு. கரெக்டா? கரெக்டா? இப்போ DsP2க்கு என்ன ஷேப் வரும்? DsP2க்கு என்ன ஷேப் வரும்? ஸ்கொயர் பிளானர். So ஸ்கொயர் பிளானர் and diamagnetic is the right answer. ஏன் இது diamagnetic? ஏன்னா நிக்கல் இங்க D8 கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. Clear? Clear? Yes, that's okay. You're right. You are absolutely right, Rakana. Yes. அடுத்ததாக which type of isomerism is shown in this molecule? இந்த மாலிகுல்ல எந்த விதமான ஐசோமரிசம் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க? இந்த மாலிகுல்ல எந்த விதமான ஐசோமரிசம் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க? Meanwhile, நான் சுபாஷ் சார் வந்துட்டாரான்னு கேட்டுக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சீதானா கன்ஃபார்மா? ஏன்? ஏன்னா இங்க ஆனையானும் ஒரு காம்ப்ளெக்ஸ், கேட்டையானும் ஒரு காம்ப்ளெக்ஸ். எப்போல்லாம் ஆனையானும் கேட்டையானும் ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கோ, கவுண்டர் அயான் இல்லையோ, நோ கவுண்டர் அயான், அந்த இடத்துல அது கோஆர்டினேஷன் லிகண்ட் தான் ஐசோமரிசம் தான் காமிக்கும். And so the correct answer is option C, coordination. Clear-ஆடா? Clear-ஆடா? அடுத்த question. Density of EDTA. பா, நான் இத சொல்லவே மாட்டேன். கப்பு சிப்புன்னு இருக்க போறேன். Please let me know the answer, ராக்கனா. சூப்பர் சூப்பர் சாசுகே. டிகனா சாப்பிட்டு போறவங்கலாம் சாப்பிட்டுட்டே கேளுங்க. மேம் இல்ல மேம், ஐ எம் ஹியரிங் தென் லஞ்ச் பிரேக்ல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், சரியா? 2:15 லஞ்ச் பிரேக் வரும். அந்த நேரத்துல போய் சாப்பிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ரைட்டா? பயாலஜி கிளாஸ் இருக்குடா கண்ணா. பயாலஜி கிளாஸ் will start by 2 o'clock. 2 or 2, ஆமா 2 o'clock முடிச்சிடலாம்டா. I'll give you rest of the question in PPT. 2 o'clock முடிச்சிடலாம், சரியா? கெமிஸ்ட்ரி முடிச்சிடலாம். அப்பதான் நீங்க பயாலஜி கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, so EDTA னா யாரு மேம்? It is R density இருக்கிற hexadentate ligand. அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. டேக்கனா PDF எங்க பாக்குறது? I will show you. I will show you. ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம சேனல்ல வர வர நான் குள்ளமாயிட்டே போறேனோ என்னமோ, எனக்கு இப்ப அப்படிதான் தோடுது. எனிவேஸ், இங்கதான் நீங்க வீடியோ பாக்குறீங்க, சரியா? இந்த வீடியோவை அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதுல ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவ் லிங்க்ல இன்னும் இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் அண்ட் ஃப்ரீ மாக் டெஸ்ட் ஜாயின் பண்ணாதவங்க பை நவ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்ததா எனக்கு ஜாயின் ஆகாது, ஏன்னா நான் இப்போ ஆஃபீஸ் ஐடி லாகின் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஜாயின் ஆகும். நெக்ஸ்ட் கிராஷ் டெலிகிராம் குரூப்னு இங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா இங்கதான் உங்களுக்கு ஸ்மார்ட் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், 1 page நோட்ஸ், அப்புறம் கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் ராக்கனா, யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட், சரிங்களா? ஓகேவா? ஆஹா அசாத் ஹைட் ஆகிட்டே போறீங்க. சூப்பர் சூப்பரா. எனக்கு என்னமோ கொஞ்சம் இந்த கடந்த ஒரு 2-3 வருஷமாவே தோணுது, நான் குள்ளமாயிட்டே வர மாதிரி எனக்கு தோணுது. ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் பாசிபிள் சயின்டிபிகலி, பட் எஸ். அடுத்ததாக group 1 cation precipitated by dilute HCl test gives white precipitate. இங்க white precipitate யாரு கூட group 1 தருவாங்க?
சூப்பர் பிரீத்து. வாவ் 185 லைக்ஸ் டா. டேய் அப்படியே ஒரு 15 லைக்ஸ் தான் போட்டு விட்டீங்கன்னா 200 செஷன் முடியறதுக்குள்ள 200 ட்ரை பண்ணலாம். சரியா? ஓகேவா? ஐயோ தேங்க்யூ சஹா. பட் மை ஜாப் இஸ் லைக் தட்ல. நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன்னா உங்களை யார் பாத்துக்கிறது? உங்க எல்லாரையும். ஸோ தட்ஸ் வை. ஓகே. ஆஹா சாசுகே. பட் விஷயம் என்னன்னா ஐ எம் 5.9. ஓகேவா? 5.9 இருக்கேன். பட் இருந்தாலும் திடீர்னு என்னன்னு தெரியல, நான் சுருங்கிட்டே போற மாதிரி எனக்கு தோணுது, குட்டி ஆயிட்டே போற மாதிரி தோணுது. எஸ். அடுத்ததாக குரூப் 1 கேட்டையான் HCl test gives white precipitate with. யார் கூட white precipitate கொடுக்கும்? டேய் அநியாயம் பண்ணாதீங்கடா, ரொம்ப ஈஸிடா. Pb2 plus Ag plus Hg2 2 plus option A is the right answer. இது எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. சால்ட் அனாலிசிஸ் ப்ராப்பரா ட்ரிக் வச்சு படிக்கணும். உங்களுக்கு சால்ட் அனாலிசிஸ் ஓட PDF வேணும்னா ஆஃப்டர் த கிளாஸ் எனக்கு இல்ல, நம்மளோட நாளைக்குள்ள கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குல்ல, 7 o'clock குள்ள கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குல்ல, நாளைக்கு ஈவினிங் 7 o'clock, அந்த லைவ் சாட்ல எனக்கு சால்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. If you want the trick, I will make sure that I'm giving the PDF. ஓகேவா? சரியா? அடுத்ததாக அடுத்த question. A salt gives ring brown gas with concentrated H2SO4. ஏய் தேக்கண்ணா, ring brown gasனா யாரு கொடுப்பா? ring brown gasனா யாரு கொடுப்பா? with H2SO4 யாரு கொடுப்பா? சியா? யோசிச்சு சொல்லுக்கண்ணா, யோசிச்சு சொல்லு. இங்க H2SO4 சொல்லியிருக்கா. H2SO4 கூட Br minus add ஆச்சுனா you will get what? HBr. இந்த HBr தான் brown ring gas மாறும். கரெக்டா? அதனால ஆப்ஷன் B Br minus is the right answer. bromine கரெக்ட் தான். C இல்ல, H2SO4 னு கேட்டிருக்கான். so C இல்ல, it is obviously option B. clear-ஆ? right. அடுத்ததாக அடுத்த question. Amongst the following which is the strongest acid in aqueous solution? ஒரு aqueous solutionல யாரு ரொம்ப strong? ஒரு aqueous solutionல யாரு ரொம்ப strong? thank you my dear. உண்மையிலே நீங்க அந்த ஃபயர் போடும்போதுதான் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வருது. சீரியஸ்லி thank you so much for that. very good. strongest acid in aqueous solution ClO4. ஏன் என்ன காரணம்? ஏன்னா குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் in case of chlorine increase ஆக அதோட acidic strength increase ஆகும். அந்த ஒரு காரணத்தினால HClO4 is the right answer. அடுத்ததாக concentrated HNO3 acts as an oxidizing agent because என்ன காரணம் டாக்கண்ணா? என்ன காரணம்? ஏவா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அவன் நல்லா தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணணும். சோ n is in +5 +5 ல இருந்து குறையத்தான் முடியும், கூட முடியாது. and so option A is the right answer. option A is the absolute correct answer my lord. அடுத்ததாக which is correct about iodine? அயோடினை பத்தி யாரு கரெக்டா இங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? அயோடினை பத்தி யாரு இங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க? you can get Adil. you can. ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸி. அயோடினை பத்தி யார் இங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க? நம்மளோட ஃப்ளூரின் ஃபேமிலியிலேயே அயோடின் மட்டும்தான் ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடா இருக்கும். ஆல்சோ அயோடின் லிக்விடா மாறாது, சப்ளைன்ஸ். அப்படின்னா சாலிட்ல இருந்து டைரக்டா கேஸா மாறிடும். and so option A is the right answer. option A is the absolute correct answer. அடுத்ததாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில முதல் क्वेश्चन, ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் ஆல்கீன் என்னடா? ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் ஆல்கீன் என்ன? what is the general formula of alkene? dekana general formula of alkene is CN
H2N இல்ல CN H2N plus 2 இல்ல CN H2N minus 2 இல்ல CN HN. இதுதான் கேள்வியே. சரியா? This is your option A, இது option B, இது option C, இது option D. So what is the right answer, my lord? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல CnH2n plus 2 is for alkane. இதுவே CnH2n is for alkene. இதுவே CnH2n minus 2 is for alkyne. Correcta? Correcta? அதனால the correct answer is obviously option B. Option B is the right answer. இந்த ஃபார்முலா தெரியாதவங்க தயவு செஞ்சு இதை எழுதி வச்சிருங்க. சரியா? ஆல்கேனுக்கு என்ன ஃபார்முலா, ஆல்கீனுக்கு என்ன ஃபார்முலா, ஆல்கைனுக்கு என்ன ஃபார்முலா நோட் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? கிளியரா? எஸ் எஸ் ஓகே ஓகே. அடுத்ததாக which of the following is the most stable carbocation? most stable carbocation யாரு? देखना நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரெசோனன்ஸ். ரெசோனன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அடுத்ததா நீங்க எங்க போவீங்க, ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு போவீங்க. சரியா? சோ ஒரு கார்போகேட்டியோனோட ஸ்டெபிலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கார்போகேட்டியோன கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு -I குரூப் ரிமூவ் பண்ணீங்கன்னா கார்போகேட்டையான் கிடைச்சிடும். செகண்ட், அவன்ட ரெசனன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா if in case அது பென்சைனிக் ஸ்ட்ரக்சர்னா it is most stable. அதுக்கப்புறமா அல்லீலிக் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? அல்லீலிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா நம்மளோட நான் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் அதர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ரெசனன்ஸ் பார்த்து முடிச்சாச்சா? அதுக்கப்புறமா மூணாவதா பார்க்க வேண்டியது ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷனை பொறுத்தவரை கார்போகேட்டியானுக்கு 3 degree is most stable, then 2 degree, then 1 degree, then methyl group. டிகனா நான் சொல்ற விஷயத்தை எல்லாம் தெரியாதவங்க தயவு செஞ்சு எழுதுங்க. இந்த ஆர்டர்ல தான் நீங்க கார்போகேட்டியானோட ஸ்டெபிலிட்டியை ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? சோ இத முடிச்சிட்டீங்களா? நாலாவதா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, -I group பார்க்கணும். because -I group is directly proportional to acidic strength and stability. அதனால -I group இருந்தா அது ரொம்ப ஸ்டேபிள், இல்லைனா it is less stable. ஓகேவா? அடுத்ததாக நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அஞ்சாவதா double bond is more stable than triple bond. ஆறாவதா பார்க்கிற விஷயம் aromatic is more stable than aliphatic. ஓகேவா? aliphatic. இந்த ஆர்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. this is for both carbocation as well as free radical. இந்த ரெண்டு கேஸ்லயும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். கார்பானியோட கேஸ்ல ஹைப்பர் கான்ஜுகேஷனை இன்வெர்ஸ்ல போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். சரியா? சரியா? 194 லைக்ஸ் தான். இன்னும் 6 லைக் தான். செஷன் முடிய இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள 6 லைக் போட்டுருங்க. சரியா? ஓகே. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிருங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். கமெண்ட்ல ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். super Lakshita, that also works. super my dear. so இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரெசனன்ஸ்ல இருக்கிற நம்ம பென்சைல் ஸ்ட்ரக்சர் is said to be the right answer. கரெக்டா? இத பார்க்காதவங்க என்ன நினைச்சிருப்பீங்க, ஓ இங்க ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கு, அதனால இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் போணும், அவனுக்கு தான் செகண்ட் போணும் அப்படின்னு நினைச்சு தப்பா ஆன்சர் போட்டுருவீங்க. பட் since you know this order, now you can confidently say stability of carbocation, stability of free radical. ஈஸியா சொல்லிடலாமா? சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா, in which molecule does the carbon atom have sp hybridization? sp hybridization எங்க இருக்குடா கண்ணா?
6 more likes star. 30 vidu, 30 vidu. Let us reach 200. B. MB. Always remember, single bonded carbon is sp3. Double bonded carbon is sp2. Triple bond as well as carbon double bond is sp. இதை நீங்க ஞாபகம் வச்சே தீரணும். கிளியரா இதை நீங்க நான் சொன்ன மாதிரி ராப் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் சிங்கிள் bonded carbon is sp3. Double bonded carbon is sp2. Triple bond and ரெண்டு double bond carbon is sp. ஓகேவா? கிளியரா? So note பண்ணிக்கோங்க. And so the correct answer is ethine. ஓகேவா? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் மேம். தேங்க்யூ சசுகே. அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? Shall we move on to the next one, my dear? அடுத்ததாக RS nomenclature, the priority is assigned based on RS nomenclature. எதனால வருது? தேங்க்யூ கரிஷ்மா. எதனால வருது? நம்ம CIP ரூல், நம்ம CIP அலர்ட் பண்ணிடுவோம். அட்டாமிக் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ்னால வருது. கரெக்டா? அட்டாமிக் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ்னால வருது. அதனால ஆப்ஷன் B is the right answer. அடுத்ததாக how many pi bonds are present in benzene? நான் இதை பத்தி பேசவே போறதில்ல. பென்சின்ல எத்தனை பை பாண்ட் இருக்கு? முதல்ல சிங்கிள் பாண்ட்ல சிக்மா பாண்ட் இருக்கு. பை பாண்ட்ல 1 சிக்மானா 1 பை. ட்ரிபிள் பாண்ட்ல 1 சிக்மானா மிச்சம் 2 பை. ஓகேவா? சோ இந்த கான்செப்ட வச்சு பென்சீன்ல எத்தனை ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, பை பாண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. டேக்கனா நமக்கே விபூதி அடிக்க பாக்குறோம் பாத்தீங்களா? பென்சீன் எல்லாம் காலகாலமா நாங்க வரைஞ்சிட்டு இருக்கோம். 1,00,000 தடவை நாங்க வரைஞ்சிருப்போம். சோ 1 2 3 ஆப்ஷன் C 3 is the right answer. கிளியரா? கண்டிப்பா மோனிஷா, after the class for sure I'll see. சரியா? don't worry. So option C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்ததா IUPAC of this molecule is what? இந்த மாலிகுலோட IUPAC என்ன மக்களே? இந்த மாலிகுலோட IUPAC என்ன மக்களே? யோசிச்சு பாருங்க. இங்க CH3 CH, இங்க C2H5, கரெக்டா? தென் CH2 CH3. இங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? பேரண்ட் செயின் லீனியரா தான் இருக்கணும்னு இவனுங்களை பேரண்ட் செயினா எடுத்துருவாங்க. தப்பு. இங்க பேரண்ட் செயின் யாரு? அதை விட அதிகமான கார்பன் இருக்கிற C2H5ல முடியும். சரியா? இப்படிதான் முடியணும். இப்போ இவனுங்களுக்கு பேர் வச்சிடலாமா? பேர் வச்சீங்கன்னா what will be the right answer, my lord? What will be the right answer? இது ஆக்சுவலா 5 கார்பன் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? அப்ப நம்பர் போடுங்க. 1 2 3. இந்த C2H5 CH2 CH3 எழுதணும். 4 5. கரெக்டா? டோட்டலா 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட் எல்லாம் சிங்கிள் பாண்டடா இருக்கிறதுனால 7. இங்க பியூட்டேன் கொடுத்திருக்கான். தப்பு. சோ மெத்பென்டேன் இருக்கிறதுனால இதுதான் ஆன்சர். பட் ஸ்டில் இதை எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுங்கிறத நான் சொல்றேன். சரியா? இங்க தேர்ட் பொசிஷன்ல உங்களுக்கு ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. தேர்ட் பொசிஷன்ல மெத்தில் பென்ட் சிங்கிள் பாண்ட்னால ஏன் ஆன்சோ ஆப்ஷன் B is the right answer. நிறைய பேர் பண்ற தப்பே என்ன? மேம் லீனியரா இருக்குதா பேரண்ட் செயின் எடுப்பாங்க. தப்பு. இங்க என்ன பண்ணணும்? longest carbon chain இதுவோ அதை எடுத்து போடணும். கரெக்டா? so this is your longest carbon and so this is option B is the right answer. இங்க 2 methyl pentane வந்தாலும் கரெக்ட் தான். that is the most appropriate answer. அப்பதான் இல்ல எப்படி போட்டாலும் 3 தான் வரும். so அதனால 3 is the right answer. 201 like super டக்கனா. lots of love சாராங்கி. thank you. செம்மடா. 201 202. ஆஹா, பார்க்கவே சந்தோஷமா இருக்கே. கண்டிப்பா காஷின், கண்டிப்பா பாடுறேன்டா. ஓகேவா? ரைட். அடுத்ததா Woods reaction alkanes formed are mostly. Woods reactionல ஃபார்ம் ஆகக்கூடிய alkanes என்ன?
கண்டிப்பா பாடிடலாம் சஹிது. கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணா. After this class I will sing. I'll sing. ஓகேவா? சரங்கி சரங்கி my dear. B. Very good. Symmetric. And so option B is the right answer. Okay வா? கடைசியா கொஞ்சம் questions மட்டும் இருக்குடா. Alkanes are acidic because என்ன காரணம்? Alkanes are acidic because என்ன காரணம்? B. Bumblebee. ஆஹா. Anaga, thank you my dear. உங்க efforts-க்கு big salute. Thank you so much ராக்கனா. B தானா? வடிவேல். Hi வடிவேல். So answer பார்த்தரலாமா? Shall we? டிகனா காரணம் alkanesல triple bond இருக்கும். இந்த triple bondல ஒன்னு சிக்மா மிச்ச ரெண்டும் பைன்னு சொல்லும்போது 50% of sigma 50% of pi அப்போ 50% of s character இங்க இருக்கு. அதனாலதான் s characterனால electronegative ஆனதுனால ஃபைனலா acidic. And so option B is the right answer. ஓகேவா? கிளியரா? சூப்பர் ராகனா. Very good. இப்போ அடுத்த question. Which compound on combustion gives only CO2 and H2O? யாரு CO2வையும் H2Oவையும் மட்டும் தருவான்? பழமொழி. கண்டிப்பா பாடிடலாம்டா கண்ணா. கண்டிப்பா பாடிடலாம். நான் இப்பவே அவனை கேட்டு பாக்குறேன். பாடிடலாம். Don't worry. What is the right answer மக்களே? சீதானா ஆன்சர் கரெக்டானு பார்த்தரலாமா? Actually இங்க எத்தனால், குளுக்கோஸ், மீத்தேன். இன்ஃபேக்ட் கம்பஸ் ஆகக்கூடிய எல்லாருமே கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H2O தான் தருவாங்க. அதனால the correct answer is absolutely all the above. Option D is the right answer. ஓகேவா? கிளியரா? கண்டிப்பா கர்ஷின் லைவ் கான்சர்ட் வச்சிடலாம் கண்ணா. நீங்க எல்லாரும் வரீங்கன்னா லைவ் கான்சர்ட் வச்சிடலாம். ஓகேவா? புரோமினும் பென்சீனும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா what is the answer my dear? ஓகே கண்டிப்பா நிவி கண்டிப்பா நான் பண்றேன்டா கண்ணா. ஆப்ஷன் ஏ தானா? ஷியோரா? ஆன்சர் பார்த்தரலாமா? வெரி குட் bromobenzene and HBr. ஆக்சுவலா இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்ங்கறத பார்த்தரலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்க? புரோமினும் பென்சீனும் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க in the presence of a reagent. அப்போ பென்சீன் பிளஸ் புரோமின். இங்க என்ன நடக்கும்? பென்சீன்ல இங்க இருக்கிற ஹைட்ரஜனை இந்த புரோமின் ரிமூவ் பண்ணிடும். சோ இந்த புரோமின் ரெண்டு புரோமினா கட் ஆகுமா? இந்த புரோமினும் ஹைட்ரஜனும் சேர்ந்து உங்களுக்கு HBr உருவாக்கிடும். மீன்வைல் இந்த புரோமினும் பென்சைலும் சேர்ந்து உங்களுக்கு புரோமோபென்சீனை கொடுத்துரும். And so bromobenzene and HBr is the right answer. ஓகேவா? கிளியரா? டிகனா 206 லைக்ஸ் நாளே நான் லைக் போட்டீங்கன்னா 210 ஆயிரம் போட்டு விட்டுருங்க. சரியா? எஸ். Okay, last question from chemistry. Major product of dehydrohalogenation of 2-bromobutane with alcoholic KOH. Say itself concept. So இதற்கான ஆன்சர் என்னடா? இதற்கான ஆன்சர் என்ன? B கன்ஃபார்மா?
Super, 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 Dakana. Very good, very good, very good. Option B is the right answer. Okay, Vishali. சென்னைக்காக மீட்டப்காக வரீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர். உங்க எல்லாரையும் நான் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்டா. சீரியஸ்லி சீரியஸ்லி. லாஸ்ட் டைம் நான் வந்து நம்ம டாக்டர் லத்திகாவை பார்த்தேன். அதாவது நம்மளோட லைவுக்கு வரக்கூடிய லத்திகாவை பார்த்தேன், மதிய பார்த்தேன், தமிழரசியை பார்த்தேன், நம்மளோட சாமியலை பார்த்தேன். ஸோ ஐ ரிமெம்பர் லைக் அதே மாதிரி இந்த தடவை மீட்டப்ல உங்க எல்லாரையும் பார்த்தேன்னா that will be like super super. And finally 78 questions sets of product நாவே U2 in ரொம்ப ஸ்டேபிளான product, major product, and so option B is the right answer. Okay ரக்கனா. So இதோட chemistry session முடிக்கிறோம். பட் செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் பிரேக் சரியா? உங்க எல்லாத்தையும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன்டா. ஸோ பிரேக் வந்து நான் எக்ஸாக்டா ஒரு 20 minutes தரேன்டா. எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. அண்ட் இப்ப பாதியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ பிரேக், பி பேக் பை 2:25 சரியா? 2:25 வந்துருங்க, மறந்துடாதீங்க. எல்லாரும் சாப்பிட்டு வந்துருங்க சரியா? அண்ட் ரொம்ப முக்கியமா டார்கெட் வேணும், நீங்களா போடுங்க. ஓகே ஃபைன். எஸ் மேம், நான் உங்களுக்கு கால் பண்ணட்டுமா? கண்டிப்பா அஃப்ரா. டேக்கா 25 minutes வச்சுக்கோங்கடா. ஏன்னா உங்களுக்கு யூ ஹாவ் அ லாட் டு கவர். கண்டிப்பா மோனிஷா. பழமொழி பாடிடலாமா? நான் உங்களுக்காக தான் சாங் சைட்ல கேட்டுட்டு இருந்தேன். ஸோ பாடிலாம். ஒரே நிமிஷம்டா. ஒன் மினிட் ராடி. எல்லாத்துலயும் ஆட்ல வச்சுட்டு டேய், ஆக்சுவலா ஏதாச்சும் மெலடி சொல்லுவீங்கன்னு பார்த்தா இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கிற பாட்டாடா சொல்றீங்க. ஓகே, புரிஞ்ச வரைக்கும் நான் பாடுறேன். ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? ஆஹா, ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு பாட்டு நான் பாடுறேன். காதல் ரோஜாவே தெரியும் முன்பேவா பாடிடலாம். எஸ் டேக்கனா, அடுத்தது பயாலஜி செஷன்ரா. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு ட்ரையல் பண்ண போறோம். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். லெட்ஸ் see. ஓகேவா? பார்த்துடலாம். மனசை திடப்படுத்தி வச்சுக்கோங்கடா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைமா நானே ஒரு ரேப் மாதிரியான ஒரு சாங், ஃபாஸ்ட் பேஸ் சாங் பாடுறேன். தேங்க்யூ மை டியர். பார்ப்போம். ஓகே ரைட், பாடுவோம். ஒரு தடவை சும்மா பாடி பாக்குறேன். ஓகேடா, ஃபர்ஸ்ட் 2 லைன் படிச்சிட்டேன் படியில. ஓகே, அட விட்டு போன போட்டு அடி கெட்டேன். ஐயோ 1 minute.
அடவிட்டு போன போட்டு அடிக்கிட்ட மயில பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு விரல் பட்டால் ஒரு காத்து அவ வச்சா வீண விட்டு விச விட்டு நானும் போறேனே கேட்டு. லிரிக்ஸ் தெரியாதுடா, மன்னிச்சுக்கோங்கடா. ஓகேவா? ரைட்டா? எஸ். தென் முன்பே வா பாடிடலாம், அது எனக்கு நல்லா தெரியும். ஓகே. முன்பே வா நண்பே வா கூடே வா வா முன்பே வா முன்பே வா பூ பூவாய் பூ பூவாய் கேட்டேன் என்னை நானே நெஞ்சம் சொன்னதே முன்பே வா அன்பே வா பூடே வா வா முன்பே வா அன்பே வா பூ பூவாய் பூ பூவாய் ரங்கோலி கோலங்கள் நீ போட்டாய் கோலம் போட்டவன் கைகளை நீடி சத்ரசல் ரங்கோ ரங்கோலி கோலங்கள் நீ போட்டா கோலம் போட்டவன் கைகளை மாறி. That's it. தேங்க்யூ டாக்கண்ணா. ஆனா சீரியஸ்ரா, எவ்வளவு ஸ்பீடா பாடுறாங்க இந்த புத்திரி சாங்ல. எஸ். ஓகே, காதல் ரோஜாவே எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். I'll see the lyrics. ஓகேவா? காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்ணுடைய பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான். அதுக்கு மேல நான் பாடினேன்னா பக்கத்து கிளாஸ் டிஸ்டர்ப் ஆயிரும்டா. ஸோ எஸ், நல்லா இருப்போ. ஆக்சுவலா நான் கேட்டிருந்தேன்டா, ஐ ரிமெம்பர். இல்ல, வேற ஏதோ ஒரு சாங் நீங்க கேட்டீங்க, பட் ஐ டோன்ட் ரிமெம்பர். ஏதோ ஒரு சாங் உங்களுக்காக தான் நான் கேட்டேன். என்ன சாங் கேட்டேன்? நீலோத்தி. அதுதான் நீலோத்தி. கரெக்ட்ரா. நீங்க தான் சொன்னீங்க. ஐ ஹர்ட் இட். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நீங்க சூரக்காத்த போல வராடா. நீலோத்தி பாடுறேன்டா. ஏ நீலோத்தி நீலோத்தி உன் நினப்புல ஆலாத்தி ஆலாத்தி என் உசுரலே முசவத்தீடே இசங்கிட்ட துவாவும் செஞ்ச வணங்குன. அதுக்கு மேல எனக்கு தெரியாது. ஸோ எஸ், ஏதாவது மோட்டிவேஷன் சாங் பாருங்க மேம். நாளா இது வரைக்கும் ஸ்பீடான சாங்கே பாடினது இல்லடா. ஓகேடா கண்ணா. ஸோ ஷால் வி மைண்ட் அப். ஒரே நிமிஷம்டா, ஒரு ஃபோன் வருது. ஊரும் பிளட் நான் இன்னும் ஃபுல்லா கேட்கலடா. ஸோ நான் கேட்டுட்டு வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல பாடி தட்டுமா? ஓகே. தேங்க்யூ பிரீத்து. தேங்க்யூ சோ மச் ரா கண்ணா. என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்கற ஆக்சிஜன் நினவ. அதுக்கப்புறம் என்ன?
யாரவ யாரவ மூச்சுல பேச்சவ அவதான் என்னவன்னு இதுக்கு மேல தெரியாது. சோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு பிட்டா கேட்டதுரா. ஓகேவா? சோ எஸ், shall we wind up this session ராக்கனா? எல்லாரும் 2:30க்கு மறக்காம வந்துருங்க. சாரி 2:25க்கு மறக்காம வந்துருங்க, சாப்பிட்டுட்டு வந்துருங்க. சோ தட் நம்ம பயாலஜி சார் கிளாஸ் ஆரம்பிச்சுவாரு. மாசா பயாலஜி அண்ட் பிசிக்ஸை முடிச்சிருங்க. PCB இன்னைக்கு பக்காவா பட்டேகல ப்ரோ 600 பிளஸ் இன்னைக்கு ஷர்ட்டா வாங்குறோம். ஓகேவா? எஸ், shall we wind up? ஐ மீன் கெமிஸ்ட்ரியும் வைண்ட் அப் பண்ணலாம். போயிடாதீங்கடா, பிசிக்ஸும் பயாலஜியும் இருக்குடா. ஓகேவா? சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் கண்டினியூ. ஓகே. ஆஹா, எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் நீங்க தான் மேம். தேங்க்யூ மோனிஷா, தேங்க்யூ ஸோ மச் மை டியர். எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துருங்க சரியா? சாப்பிட்டு முடிச்சவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பிரீத்தி சொல்ற மாதிரி வரட்டாமாமே. ஓகேடா, பபாய், டேக் கேர். அண்ட் பயாலஜி நல்லா படிச்சிருங்கடா, பிசிக்ஸும் நல்லா படிச்சிருங்க. நாளைக்கு நம்மளோட கெமிஸ்ட்ரி செஷன் 7 மணிக்கு டான்னு இருக்கும். நீங்க டான்னு வந்துருங்க. ஓகேவா? டாடா, பபாய், டேக் கேர் அண்ட் பி ஹியர். ஓகே, ஃபார் பயாலஜி. பபாய். டேக் அண்ணா, நிவெம்ப் ஐடி நான் பாக்குறேன்டா கண்ணா. ஐ டோன்ட் நோ ஹூ பிளாக் தட். நான் அந்த பக்கமே போறது இல்லை. நம்ம சேனல் மேனேஜர் தான் இந்த வீண் வேலையை எதையாச்சும் பண்ணி தந்திருப்பாரு. ஸோ நான் பார்த்துட்டு அன்பிளாக் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, பபாய். சுபாஷ் சார் வந்துருவாருடா. அடுத்தது பயாலஜி தான். சரியா? பாய், மைக் இல்ல. சுபாஷ் எங்க இருக்கீங்க? வெளியே தான் இருக்கீங்களா? பக்கத்துல கேட்டேன். நான் கிளாஸ் முடிச்சிட்டேன். 2:25க்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி இங்கதான் இருக்கீங்களா?
ஹலோ 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 நான் சொல்றது கேக்குதாடா? ஆகுது. ஹாய் 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 வணக்கம் 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 வணக்கம். ஒரே நிமிஷம் இருங்க செட் மட்டும் பண்ணிடுறேன். ஹாய். கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? இஸ் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள்? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்காடா? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். எஸ் 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 ஆடிபிள். ஃபைன், ஃபென்டாபிளஸ். ஸோ வணக்கம். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீக்கிரம். ஓகே, நான் சாப்பிட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா? நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? சூப்பர் தானே. செஷன் ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாமா நம்ம? ஃபைன். நான் சாப்பிட்டு விட்டேன். நீங்க சாப்பிட்டீர்களா? நீங்கள் அனைவரும் உணவு அருந்து விட்டீர்களா? நன்றாக உணவு அருந்து விட்டீர்களா? சந்தோஷம். நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சாம்பிள் பேப்பர் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். எல்லா தேர்வுகளுக்கும் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துலாம். ஓகேங்களா? ரெடி எல்லாருமே? ஃபைன். அப்போ எப்பவும் சொல்ற மாதிரி தியானத்திலே சிறந்த தியானமான மத்தியானம் செஷனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் சொல்லும்போது இந்த மாதிரி பிளர் ஆகுது. என்ன அதனால தெரியல, ஏன் அப்படி ஆகுது? இல்லை, இவ்வளவு நேரம் பிளர் ஆகல, நான் வந்தா மட்டும் எதுக்கு அப்படி பிளர் ஆகுது? சரி, ஆரம்பிச்சலாம்ல? ஃபைன். ஒரு ஃபயர் போட்டுருங்க பார்ப்போம்.
கமான் ஒரு பிளாஸ்ட் ஒன்று அடிச்சு விடுங்க. நம்ம பிளாஸ்ட் ஒன்று அடிச்சுடுங்க. எனக்குன்னு வருவாங்க, என்ன பண்றது? ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டு விட்டுருங்க. நம்ம செஷனை செலக்ட் பண்ணிடலாம். வணக்கம்டா. அது இந்த ஸ்டூடியோவில் மட்டும்தானே இந்த மாதிரி பிரச்சனை வருது, வேற எந்த ஸ்டூடியோவில் இந்த மாதிரி பிரச்சனை வரலடா. இந்த ஸ்டூடியோக்கும் எனக்கும் ஏதாவது இது இருக்கு போல இருக்கு. ஓகேவா? எஸ், ஃபைன். பிளாஸ்ட் போட்டாச்சா? சூப்பர். சரி, கொஸ்டின்ஸை பார்த்துலாமா? டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு நம்ம கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்க. எல்லாம் சாப்பிட்டு சூப்பரா லஞ்சஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. சண்டே ஸ்பெஷலான லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வந்திருப்பீங்க. சரி, நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்னிங். ஓகேவா? இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவ்வளோனா, நம்ம சாப்டர்ல எடுக்கனா சாப்டர் இல்லை, எல்லாமே சாம்பிள் கொஸ்டின் தானே. இப்போ கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஃபைன். வாஸ்து சரியில்லை சார், இருக்கலாம்டா. வாஸ்து சரியில்லாதெல்லாம் கூட இருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேசிக்கா வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, some bacteria are able to grow in the streptomycin containing medium due to streptomycin containing மீடியத்துல கூட என்ன ஆக முடியுமா? பாக்டீரியாவால க்ரோ ஆக முடியுமா? மதிய வணக்கம். ஸோ அது எதனால ஸ்டெப்டோமைசின் கண்டெய்னிங் பாக்டீரியா அதுல கூட வளர முடிகிறது? என்ன ரீசனா இருக்கு? வாட் இஸ் த ரீசன் தட் இட் கேன் க்ரோ இன் த மீடியம் ஆஃப் த கண்டெய்னிங் ஸ்டெப்டோமைசின்? எஸ், நான் சாப்பிட்டேன்டா. இட்ஸ் மெயின்லி டியூ டு குவிக்கா சொல்லுங்க. டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஒரே மினிட்டு. எஸ், எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் அ நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்றது. ஓகே, வணக்கம். எஸ், ஏ ஃபார் அடாவடி, டி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் வித் ரைட் ஆன்சர். சொல்லுங்க, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ நேச்சுரல் செலக்ஷன் இஸ் கோயிங் வித் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். வந்தாச்சா? எஸ், ஏ ஃபார் அடாவடி, டி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய. எஸ், நான் சாப்பிட்டு விட்டேன் மக்களே, சாப்பிட்டு விட்டேன். ஓகே, ஃபைன். என்ன ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லடா, நார்மல் மீல்ஸ் தான்டா சாப்பிட்டேன் நான். ஃபைன். எஸ், ஏ ஃபார் அடாவடி. வந்தாச்சு. அடுத்த கொஸ்டின்ல குயிக்கா ஆக்ஷன் பண்ணுங்க. நம்ம நேச்சுரல் செலக்ஷன் பேஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கோம். அண்ட் விச் பாக்டீரியா இஸ் யூட்டிலைஸ்ட் இன் கோபார் கேஸ் பிளான்ட்? கோபார் கேஸ் பிளான்ட்ல வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய பாக்டீரியா என்னவா இருந்துட்டு இருக்கு? விச் ஆஃப் த பாக்டீரியா இஸ் யூட்டிலைஸ்ட் இன் கோபார் கேஸ் பிளான்ட் அப்படின்றது. ஓகேவா? அது ஏன்டா தயிர் சாதம் விட மாட்டீங்களாடா? விடவே மாட்டீங்களா? மீல்ஸ் தானே சாப்பிட்டேன், தயிர் சாதம் சாப்பிடலடா. மட்டும் கர்ட் ரைஸா சார் அப்படின்னு கேட்க வேண்டியது. சார், கர்ட் ரைஸ் தானே சாப்பிட்டீங்க, எத்தனை லாக்டோபெசிலஸ் நீங்க கொன்னீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க எத்தனை லாக்டோபெசிலஸ் கொன்னீங்க எனக்கு தெரிஞ்சாகணும். உயிர் இல்லாத ஜீவிகளான லாக்டோபெசிலஸ் எவ்வளவு பாவையான லாக்டோபெசிலஸ் நீங்க கொன்னிருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அப்படிலாம் இல்லடா கணுங்களா. ஃபைன். இதுக்கும் நமக்கு என்ன பார்த்துட்டோம்? மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு தான். கோபார் பாக்டீரியா, கோபார் கிளாஸஸ் நம்ம என்ன பார்க்க முடியும்? மீத்தேன் கான்செப்ட் இருக்குல்ல, மெத்தனோஜென்ஸ் தான் பார்க்க முடியும். ஸோ அகைன் ஆப்ஷன் ஏ, சி ஏ ஃபார் அடாவடி, டி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ அப்படின்றது. ஓகேவா? சிக்கன் சாம்பார். ஆமா, சாம்பார்ல சிக்கனை போட்டிருந்தாங்க, பொரியலை வந்து பொரிச்சு வச்சிருந்தாங்க, மட்டனை பொரிச்சு வச்சிருந்தாங்க. வேற என்னது? குழம்புல வந்துட்டு சொல்லல நானு. ஓகேவா? எஸ், மெத்தனோஜென்ஸ் ரைட் ஆன்சர். அப்போ கோபார் கேஸ் பிளான்ஸ் பேசிக்கா வந்து மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின், பாக்டீரியா பிளாஸ்மிட் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அந்த பிளாஸ்மிட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? வாட் இஸ் த பிளாஸ்மிட் கன்சிஸ்ட் ஆஃப்? பிளாஸ்மிட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? எவ்ரிபடி லவ் கர்ட் ரைஸ் ராக்கண்ணா. தயிர் சாதம் சில பேருக்கு வந்து கேர்டே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெங்காய பச்சடி, பிரியாணிக்கு வந்து வெங்காய பச்சடி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா கேர்டு சாப்பிட மாட்டாங்க. என்ன கான்செப்ட் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கேர்டு எடுத்துக்கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்டெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், கேர்டு அலர்ஜி டுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே பிரியாணி கடையெல்லாம் போய் பிரியாணி சாப்பிட போவோம், பச்சடி வரலையான்னு சொல்லி சண்டைக்கெல்லாம் போவோம். பச்சடி போடவே இல்லை, காசு தர மாட்டேன் அப்படின்னு சண்டைக்கெல்லாம் போவேன். நீ தான் கேர்டு, அந்த கேர்டு சாப்பிட மாட்டேன். அதாவது அது அந்த வாய், இது வேற வாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த கேர்டை சாப்பிட மாட்டேன், இந்த கேர்டை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியல் இருக்கு. அந்த பாக்டீரியா இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு குரோமோசோம் லேயர் இருக்கும். அந்த குரோமோசோம் லேயர் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் லேயர், இங்க தான் நம்ம என்ன பண்றோம்? சேஞ்சஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? அதாவது இப்போ பயோடெக்னாலஜி கான்செப்ட்ல வந்துட்டு நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்க நடத்திட்டு இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நடத்திட்டு இருப்போம். சேஞ்சஸ் வந்து நம்ம பேசிக்கா வந்துட்டு இந்த பிளாஸ்மிட்ல தான் நடத்துவோம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். எக்ஸ்ட்ரா
குரோமோசோமல் மெட்டீரியல் அப்படின்றது. ஓகே, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ தான் நம்ம பிளாஸ்மிட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். மறுபடியும் CA ஃபார் டி அப்படின்றது ரைட் ஆன்சரா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே, அது மட்டும் இல்லாம முடியல அப்படின்னு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எஸ், கரெக்ட். ஓகே, சரி, என்ன பண்ணிச்சோங்க? ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முன்னுமே அடாவடியா வந்துட்டு இருக்கு. ஸோ அடாவடி அதிரடி சூப்பரா வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, இன்னைக்கு செஷன் வந்து நம்ம அடாவடியாகவும் மதிரடியாகவும் வெற்றிகரமாகவும் நம்ம ஆரம்பிச்சு கொண்டிருக்கோம். அடுத்த செஷன் போயிடலாமா? ஃபைன். ஈஸ்வர சிங்கம் வரலடா கண்ணா. இன்னும் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் வரவில்லை. ஓகேவா, ஒரே நிமிஷம் இருங்க. இது ஏன் ரொம்ப ஸ்லோவா எனக்கு வருது? இங்க மெசேஜ், நீங்க அனுப்புன மெசேஜ் எனக்கு ரொம்ப ஸ்லோவா வருது. இப்போ கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். சரி, திருப்பி அடி திருப்பாம அடின்னு. Which statement is correct for the bacterial transduction? Bacterial transductions பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டா கொடுத்திருக்கான்? Which statement is correct for the bacterial transduction? இதுக்கும் ஆப்ஷன் ஏ போட்டுருவோமா? பாக்டீரியல் டிரான்ஸ்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு? Transfer of genes from one bacteria to another bacteria by conjugation. இல்ல transfer of some genes from one bacteria to other bacteria by through virus. இது வரும். ஆப்ஷன் ஏ வருமா, ஆப்ஷன் பி வருமா? நம்ம பேசிக்கா டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு ஏர்ஷியன் சேஸ் வந்து நடத்திருப்பாரு அப்படி வந்து படிச்சிருப்போம். ஸோ ஏர்ஷியன் சேஸ் வந்துட்டு எதுல பாக்டீரியோ பேஜ்ல பண்ணியிருப்பாரு. அந்த பாக்டீரியோ பேஜ் அப்படின்றது ஒரு வைரஸ். பாக்டீரியோ பேஜ் அப்படின்றதுதான் நமக்கு யார் பண்ணியிருப்பாரு? நம்ம கான்செப்டான ஏர்ஷியன் சேஸ், மார்த்தா சேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேஸ் பொண்ணு சேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்ஷியன் சேஸ் பண்ணியிருப்பாரு. அவங்க பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல, அந்த பேசிக்கான எக்ஸ்பிரிமெண்ட்ல பாக்டீரியோ பேஜ் அப்படின்ற ஒரு வைரஸை வச்சுதான் சொல்லியிருப்பாங்களே தவிர பேசிக்கா பாக்டீரியா கிடையாது. பேரு தான் பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு. ஓகேவா, ஒருத்தனுக்கு பேர் இருக்கும், ரொம்ப நல்லவன் அப்படின்னு பேர் வைப்பாங்க, ஆனா பண்ற காரியம் ஃபுல்லாவே கெட்டவனா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றது. ஓகேவா, சோ அதே கான்செப்ட் தான். பேர் தான் வேற மாதிரி இருக்கு, ஆனா உள்ள வந்து விஷமா இருப்பான் இல்லையா? சோ அதே கான்செப்ட் தான் இங்க இருக்கு போது பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு இருக்கும். பட் இட் இஸ் நார்மலி அ வைரஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். மறுபடியும் CA ஃபார் அடாவடி அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, எஸ் வந்தாச்சா. பிரேக் ஓவர் தாண்டா. ஏண்டா பிரேக் ஓவர் இல்லாம நடத்திட்டு இருக்கேன் உட்காந்து. ஓகே, ஃபைன். ஆட்டாப்பாவி. சரி, the chief advantage of the encysment of the amoeba. அட்வான்டேஜ் மட்டும் கேக்குறான். அட்வான்டேஜ் ஆஃப் என்சிஸ்மெண்ட் ஆஃப் அமீபா. The chief advantage of the encysment of the amoeba. அமீபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லா பாருங்க. you are visible தான்டா கண்ணுங்களா. You are visible. எஸ், இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the ability to survive during the adverse physical conditions. அமீபா அப்படின்றது பாத்தீங்கன்னா அதோட என்சைன்மெண்ட் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கண்டமேனி கண்டிஷன் இருந்தாலும் சரி அங்க இருந்து நான் உழைத்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா, ஃபாஸ்ட் சார். என்னடா ஃபாஸ்ட் சார் ஸ்லோ சார்? நான் எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு இருக்கேன், ஓடிதான் இருக்க. ஃபாஸ்ட் கமன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. எந்த மாதிரியான அட்வர்ஸ் பிசிக்கல் கண்டிஷன்ல இருந்தாலும் அந்த சர்வைவிங் எபிலிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம், என்சிஸ்மெண்ட் அமீபா அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ மறுபடியும் அடாவடியை தாண்டி விட்டு இப்ப என்ன வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்துச்சு. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாகுபலி கபாலியா என்ன பாட்டு பாடி இருந்தோம் நேத்து? என்ன பாட்டுறா பாடி இருந்தோம்? பிக்கு வந்துட்டு பூமி என்ன சுத்ததே பாடினோம், வேற ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தோம், எனக்கு மறந்துச்சு. ஓகே, பூமி என்ன சுத்ததே இல்ல, வேற ஏதோ ஒரு பாட்டு பாடி இருந்தோம். பாட்டு காமிக்கா இருந்துச்சு. அந்த பாட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சா அடுத்த பி ஆப்ஷன் வரும்போது நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா, சோ இப்போதைக்கு நம்ம பாகுபலி கபாலியான்னு வச்சுக்கலாம். பட் பாகுபலிக்கு ஒரு அதான் பாகுபலியை பேசி வச்சு ஒரு பாட்டு பாடுன்னு நினைச்சேன். ஓகே, ஒருத்தவங்க இந்த ஹரிஹரன் ஒருத்தவங்க செட்டப் பிடிச்சிருக்கா தெரியுமா? அதேதான் பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, அது போலதான் எங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி. ஓகேவா, பாகுபலியா ஞாபகம் இருந்துச்சு, பாலியா மறந்துட்டேன். ஓகேவா, இனிமே பாலியா தான் நம்ம சித்தப்பா போட்டு அடிச்சிட்டோம். சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னா viruses are no more alive than isolated chromosome because viruses are no more alive than isolated chromosome because.
பிகாஸ் அதுக்கு என்ன எல்லு இல்ல, என்ன இது இல்ல, பொட்டு நாக்குல பொட்டு நாக் என்ன பண்ற வைசாலி, தா வச்சின தாவில மாச்சின, என்னமா சொல்றீங்க, என்ன சொல்றீங்க எனக்கு புரியலடா. சரி, இது ரைட் ஆன்சர் என்ன இருக்கு? இது ரெண்டுத்துக்குமே both require the environment of the cell to replicate அப்படின்றது. ஓகேவா? சோ அதனாலதான் செல், அதாவது பேசிக்கா அது நான் லிவிங்கா இருந்தாலும் என்னென்ன லிவிங் பேசிக்கா பண்ணிட்டு இருக்குமோ, என்னென்ன லிவிங் கான்செப்ட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த விஷயம்லாம் இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்ஷன் ஏ, மறுபடியும் சேஃப் ஃபார் அடையாவடி அப்படின்றது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஒரு பாட்டா? பவழமல்லி சாங் சார் அது. பவழமல்லி சாங்ஸ்ல என்னமா நாக்குல வச்சுல அது வந்துருச்சு. இல்ல நான் தான் படிக்க தெரியாம படிச்சிட்டேன். நான் அந்த அந்த இதுல அப்படியே படிச்சிருப்போம் போல இருக்கு. சரி, ஓகே, விடுங்க. டக்குன்னு ரிலீஸ் கேட்கல. சோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இதை நீங்க பாடிட்டு இருக்கீங்களே, நீங்க பாடும்போது இதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷனுக்குமே பாடிட்டு இருக்கோமே. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Fusion of two motile gametes which are dissimilar in size is termed as. Fusion of two motile gametes, ரெண்டு motile gametes dissimilar in size இருந்துட்டு இருக்கு. Fusion of two motile gametes which are dissimilar in size. நல்லா பாருங்க, dissimilar in size. ஃபீமேல் பெருசா அன்மோட்டல் பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கும், மேல் சின்னதா இருக்கும், அந்த கான்செப்ட் இருக்கு தெரியுமா? எஸ், இதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு சித்தப்பு சிக்கனு வர ஆளு தான் பவழமல்லி லைன் தெரியும். நீங்க அதுக்குள்ள வேற ஏதாவது பிடிங்க. இது என்ன இருக்க போது? ஆனைசோகாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆனைசோகாமி அப்படின்னு கன்சிடர் பண்ற ஆப்ஷன் சி. சாக்சி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி சாக்சி அப்படின்னு என்ன, சாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி. ஆனைசோகாமி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஆகனா நோட் பண்ணி வச்சோங்க. சாக்சி எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் சூப்பரா வந்தாச்சா? வேற படிக்க ஆரம்பிச்சிடலாம் மாட்டாங்களா? Fine. Yes, Sundarsi, Soxy, Super, Tamilarsi, Mukesh, Harita, Sasuke, Amishka, Harita, Monisha, Dr. Nivi, Kritika, Charu, Hariharan, 𝒔𝒐𝒓𝒆, Gomadi, Vaishali, Fatima, Sara, Amir Khan, Kritika, Afra, Jeevita, brother, sister, Saha, okay, Saha, Prithu, Ramya, Jayalashmi, super. It's going to be option C, Shahana, Shivani, Gomadi, Gokula Priya, காயத்ரி, சூப்பர்மா. சுப்புலட்சுமி, சூப்பர். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். வந்துட்டா சித்தப்பு சிக்கனு வந்துட்டா அப்படின்றதுக்கு ஒரு டெடிகேட் சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணுமா? நல்ல விஷயம்டா, பண்ணிடுவோம். Hold fast types frond, இது மூணுமே constituents of the plant body in case of எதுல hold fast type fronds அப்படின்றது. Good afternoon, மதிய வணக்கம். பிரபு, குட் ஆஃப்டர்நூன். என்ன சார் ஞாபகம் இருக்கா? என்ன பிரபு, உங்களை மறக்க முடியுமா? இன்னும் நான் எத்தனை படத்துல எவ்வளவு படம் பார்த்திருக்கேன். பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்களால எப்படி மறக்க முடியும்? மணி பசிக்குது மணி அப்படின்னு ஜெயராம் கலாய்ச்சி போது ரொம்ப அழகா சிரிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆக்டர், உங்களை மறந்துட முடியுமா? சரி, ஹோல்ட் ஃபாஸ்ட் ட்ரைப் ஃப்ராண்ட் கான்ஸ்டுவன்ஸ் பிளான் பாடி இந்த கேஸ் ஆஃப் எதுல மறுபடியும் சித்தப்பு சிக்கனு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். பிரவுன் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பயோஃபைசியல், இது பேசிக்கா எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரவுன் ஆல்கே அப்படின்ற நம்ம செல்லமா கூப்பிடுவோம் தெரியுமா? பிரவுன் ஆல்கே அப்படின்னு நம்ம செல்லமா கூப்பிடக்கூடிய என்னது பயோஃபைசியாவா இருந்துட்டு இருக்கு. சோ சாக்சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுங்க. சாக்சி அகைன் சாக்சி தான். வந்துட்டா திருப்பி வந்துட்டா அப்படின்றது. ஓகே, சோ கோயிங் டு பி சாக்சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த கான்செப்ட் பார்த்துருவோம். சோ பயோஃபைசியை பேஸ் பண்ணி தான் பிரவுன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். ஓல்டு ஃபாஸ்ட் இருக்கும், கீழே வந்து ஒரு புடி மாதிரி இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபால்ஸா தான் இருக்க போது, எதுவும் ஒரிஜினல் கான்செப்ட் இருக்க போறது கிடையாது. ஓகே, இது ஃபால்ஸா தான் இருக்கும், ஒரிஜினல் கான்செப்ட் இருக்காது. சோ ஓல்டு ஃபாஸ்ட் டைப் ஃப்ராண்ட், ஓகே, லீஃப் லைக் பேஸ் பண்ணி தான் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே பாக்குறதுக்கு லீஃப் மாதிரி இருந்தாலும் பட் அது ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அது ஆல்கே பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போது. எந்த ஆல்கே? பிரவுன் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பயோஃபைசியே. சோ சாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஜஸ்ட் நான் சாப்பிட்டுட்டேன். ஓகேவா? மமிதாயோட ஹிட் சாங் கேரியர் பெஸ்ட் சாங் பாடுங்க சார். அப்படியாடா, நீங்களே கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லுங்க. இப்போ a plant body shows thallus level organization, நல்லா புரிஞ்சுவாங்க. thallus level organization அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? which has a basically life cycles depends on the male gametes or motiles, identify the group which is belong to which அப்படின்றது. thallus like organization and which needs water to complete its life cycle அப்படின்றது. ஓகேவா?
பிரிசிக்கா பிரிசிக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. பட் நீங்க பிரபு ஐடியில வந்ததுனால என்னால கரெக்டா சொல்ல முடியாது இல்லையா? பிரபு ஐடியில வந்தா நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது இல்லையா? ஏய் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட்டர் மெயினா நம்ம தாலஸ் லைக் அப்படின்னு சொல்லிட்டான். அதனாலதான் நான் சொன்னேன் சார் வாட்டர் டெரிடோஃபைட்ஸ்க்கும் தேவைப்படுமே சார் நீங்க சொல்லலாம். பட் தாலஸ் லைக் டெரிடோஃபைட்ஸ் வந்து தாலஸ் இருக்காது. பேசிக்கா வந்துட்டு தாலஸ் நம்ம என்ன சொல்றது ஃபால்ஸ் ஸ்டெம் லைக் ரூட் லைக் லீஃப் லைக்னு வரக்கூடியது அது வந்துட்டு இருக்க போகுது. பட் நம்ம பிரயோஃபைட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ட்ரூ பாடி கிடையாது. ஏன்னா பிரயோஃபைட்ஸ் என்ன இல்ல வாஸ்குலர் பாடி வந்துட்டு ஆப்சென்டா இருக்கு. டெரிடோஃபைட்ஸ்ல பிரசன்டா இருக்கு. இதுல தாலஸ் வராது. இதுல தான் தாலஸ் வரும். சோ மறுபடியும் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெலியூஷன் சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படிங்கிறது. எஸ் டாக்கனா சூப்பர். ஓகேவா? இஸ் ஆப்ஷன் டி டெலிலூகா டி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி. வணக்கம் கணுங்களா. நாளை என்று சாங் சாரே அப்படியா? நாளை நாளை இப்போ நான் ஒரு நாளைக்கு என்னது நம்ம இந்த யாரெல்லாம் கேரளால இருக்கீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குண்டாங்கண்ணா. ஏன் மமிதா பைஜு வந்து அந்த பாட்டு பாடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கிற எந்த ஒரு பஸ் ஸ்டாப்போ ரயில்வே ஸ்டேஷனோ இல்ல எங்கேயாவது போனீங்க அப்படின்னா உடனே சொல்ல ஆரம்பிச்சாங்க நாளை சரி நாளைக்கு என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு இந்த லாட்டரி அடிக்க போகுது சார் அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பா அடிச்சிருமா சார் நம்பி வாங்கினா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல பேன் பண்ணிட்டாங்க லாட்டரி. ஐயோ தமிழ்நாட்டுல எதிர்பார்க்க கூடாது அங்கே இருந்தா வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா அது அடிக்கவும் அடிக்காது. ஸோ அதே மாதிரி போட்டு அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பாட்டு வந்து பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு. கேரளால இருக்கிறவங்களுக்கு கேரளா போயிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்க போனாலுமே நாளை சொல்லுவோம். நான் கூட நாளை இந்த அடிச்சு போட அவங்க போய் கேட்டு பார்த்தா லாட்டரி டிக்கெட் எடுத்துவோம். ஓகே புதுசா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கீங்க தமிழ்நாடு லாட்டரி டிக்கெட் பேன் பண்ணிட்டாங்க. அங்க மட்டும் இருக்கு பட் காசு அடிக்குதா மட்டும் தெரியாது. அதுல அப்புறம் தான் எனக்கு லக்கி பாஸ்கர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு ஓகே எல்லாமே வந்துட்டு ஏமாத்து வேலை அப்படின்றது. சரி நம்ம பார்ப்போம். அடுத்தது ப்ரோதாலஸ் நம்ம என்ன சொல்றோம்? வாட் இஸ் அ ப்ரோதாலஸ்? ப்ரோதாலஸ் நம்ம சொல்றது என்னவா இருக்க போகுது? பிரிசிக்காவாடா பிரிசிக்கா ஓகேடா பிரிசிக்கா ஓகேடா. ஐ வில் ட்ரை டு ரிமெம்பர்டா. பட் ஐ ஹவ் நோன் யூடா. பட் பிரபு ஐடியில வந்ததுனால தான் எனக்கு இதா இருக்கு. எஸ்டா நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களாடா பிரிசிக்கா? எஸ் இதுக்கு ரைட் ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க. யா A gametophytic free living structures formed in a pteridophytes. இப்பதான் அக்ஷயவர்த்தினி சொல்லியிருந்தாங்க சார் ப்ரோதாலஸ் இதுல pteridophytes எல்லாம் சார் வரும் அப்படின்றது அதே கான்செப்ட். gametophytic free living structures formed in a இதுல pteridophytes இருந்துட்டு இருக்கு. சோ சித்தப்பு சிக்கன்னு வந்தாலே வந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்ஸி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். சின்ன ஆசை நம்ம சொல்ற போல வெண்ணிலவே தொட்டு முத்தமிட ஆசை அப்படின்னு சொல்லி ஏமாத்தக்கூடிய அந்த சின்ன ஆசை. ஓகேங்களா? அதெல்லாம் சின்ன ஆசை அப்ப தெரிஞ்சு பாருங்க. அப்ப டாக்டர் ஆகாலும் நீங்க பெரிய ஆசையே கிடையாது. நீங்க டாக்டர் ஆகிறது நீங்க ஒரு ட்ரீம்னு சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசையே சின்ன ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனோட பெரிய ஆசை என்னவா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதை நினைச்சாலும் பயமா இருக்கு. வேற ஏதாவது பண்ணி ஏதாவது பண்றோம் அங்க போய் முத்தம் பண்ணி ஏதோ பண்றோம் பயமா இருக்கு. பட் என்ன டெரிடோஃபைட்டிக் பாடியில கேமிட்டோஃபைட்டிக் தான் டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த கான்செப்ட் வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஃப்ரீ லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம்ட் இன் டெரிடோஃபைட்ஸ் அப்படின்றது. So it's going to be option C. சித்தப்பு சிக்கன் வந்தாலே அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் C is right answer. நோட் பண்ணி வச்சோம். ஓகேங்களா? ஃபைன். எஸ் C. சிக்கன் பீஸா சார் டூ யூ நோ நம்ம கிளாஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படியாடா? ரம்பத்தான். அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். A plant of this group are diploid and well adapted to the extreme condition. Diploid and well adapted to the extreme conditions. They grow bearing sporophylls compared to the structure called as a cones. Sporophyll structures called as a cones. Diploid conditions பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்றது. என்னவா இருக்க போகுது ஆன்சர்? which is going to be the answer? நல்லா பாருங்கடா கண்ணா. கிளியரா பாருங்க. எந்த ஒரு அவசரமும் இல்லாம கிளியரா பாருங்க. அவன் கோன்ஸ் கொடுத்தா டிப்ளாய்டு கண்டிஷன்ல வந்துட்டு இருக்க போகுது. சோ என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம் தான் ரைட் ஆன்சரா இருக்க போகுது. இட் இஸ் ஜிம்னோஸ்போம் டாக்கணுங்களா நோட் பண்ணி வச்சோங்க. ஜிம்னோஸ்போம் கோன்ஸ் பியர் ஆயிட்டு இருக்கும். மேல் அண்ட் கிளாஸ் கோன்ஸ் வந்து பியர் ஆயிட்டு இருக்கும் தெரியுமா? அது பியர் ஆயிட்டு கூட ஜிம்னோஸ்போம் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். சோ ஆப்ஷன் டி. இங்க என்ன வருது? நம்ம டெலுலு தான் வந்துட்டு இருக்காரு. சிங்கம் ஈஸ்வர சிங்கம் அப்படியான ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்போம் தான் வரும். டெரிடோஃபைட்ஸ் வராது. ஓகேவா? ஜிம்னோஸ்போம் தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகே ஜிம்னோஸ்போம் அப்படின்றது. ஓகே ஐ ஆம் ஃப்ரம் கொடைக்கானல் சார். இப்போ ஞாபகம் இருக்கா? யா எஸ்டா. ஐ ரிமெம்பர் பட் ஐ எம் நாட் குட் வித் நேம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் இட். ஃபைன். எஸ் இஸ் ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்போம் இஸ் ரைட் ஆன்சர். ஜிம்னோஸ்போம் இஸ் ரைட் ஆன்சர்ங்கண்ணா. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? ஆமா இருக்கலாம் பசிகா. நாட் விசிபிள் சார். எதுல நாட் விசிபிளா இருக்கு? 225 கோமதியா
ஏதோ கேட்டுப்பாங்க போல இருக்கு. சரி ஓகே. எதுனா விசிபிளா இருக்குல்லடா? கிளியரா தானே இருக்கு. உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. விசிபிளா தெரியும். If the diploid number of the flowering plant is 36, இது நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் மாதிரி இருக்கு. The chromosome number in its endosperm is நல்லா புரிஞ்சுவாங்க. குரோமோசோம் டிப்ளாய்டு நம்பர் வந்து எவ்வளவு இருந்துட்டு இருக்கான்? 36 இருந்துட்டு இருக்கான். டிப்ளாய்டு நம்பர் வந்து 36 இருக்கும்போது எண்டோஸ்பம் நம்பர் எவ்வளவு இருக்க போகுது? வாட் வில் பி தி எண்டோஸ்பம் நம்பர்? எண்டோஸ்பம் நம்பர் எவ்வளவு இருக்க போகுது? டிப்ளாய்டு நம்பர் 36 இருக்கும்போது எண்டோஸ்பம் என்னது? சூப்பர். 36 பேஸ் பண்ணி நம்ம வரும்போது ஆப்ளாய்டு என்ன வரப்போகுது? என்னடா வரப்போகுது? என்ன வரப்போகுது அப்பனா? 18. ஓகேவா? 18. அப்போ எண்டோஸ்பர்ம்னு கேட்டதுனால ட்ரிப்ளாய்டு பேஸ் பண்ணி வரும். மறுபடியும் ஒரு 18 ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 54 பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. சித்தப்பு சிக்கின்னு வந்து விட்டாலே அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ ஆப்ஷன் சி will be the right answer. நோட் பண்ணி வச்சோங்க. யா ஃபைன். ஆப்ஷன் சி. ஸோ சி is going to be the right answer. ஆப்ஷன் சி will be the right answer. யா சூப்பர் அபிநயா, முகேஷ், ஜெயலட்சுமி, ஸ்டீஃபன், அனீஷ், பிரதீஷ்கா, நமிஷ்கா, சிவானி, அர்சி, ஹரிதா, ஜீவிதா, அபிநயா, ஆசத், வைஷாலி, ரம்யா, அமீர், மோனிஷா, கௌதம், கோகுலப்பிரியா, சுபஸ்ரீ, வைஷாலி, சிவானி, அனீஷ், ஹரிதா, கிருத்திகா, கஷ்கின், ஹரிஹரன், ஸ்ரீஜத், ஷஹானா கலக்கிட்டாங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பர் ஃபைன். தர்ஷனா, ஃபாத்திமா, சூப்பர்மா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. 54 இருந்திருக்க போது அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. புரோட்டோனீமா. வாட் இஸ் a புரோட்டோனீமா? புரோட்டோனீமா என்றால் என்ன? புரோட்டோனீமா புரோட்டோனீமா. சாரி ப்ரோ, ஆட்டோ கரெக்ட் ஆகிடுச்சு. எதிர ஆட்டோ கரெக்ட் பண்ண எஸ், புரோட்டோனிமான்றது இஸ் an haploid. எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? மாசஸ்ல நம்ம அதிகமா ஃபவுண்ட் பண்ணலாம் அப்படின்றது. இஸ் பேசிக்கா ஒரு haploid பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் அண்ட் கேன் பி ஃபவுண்டட் இன் a மாசஸ்ல நம்ம அதிகமா பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம். சோ இது கரெக்டான ஆன்சர் என்ன இருக்கு? ஆப்ஷன் ஏ. சே ஏ ஃபார் அடாவடி, தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இருக்கணும். ஃபைன் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? Fine. It's going to be option A. Okay, fine. Option A. Okay, va. A for Annakiliya. Aravekkada. Yes, it's going to be option A. Option A is right answer. Next question பார்த்தலாம். In some animals groups, the body is found to be divided in a compartments. Under serious repetition, at least of some organ, this is the characteristic features of metamerism or metagenesis or metamorphosis. இங்க தான் டவுட் வரும். மெட்டாமெரிசமா, மெட்டாஜெனிசிஸ் இல்ல மெட்டாமார்போசிஸா அப்படின்ற கான்ஸ்டன்ட்ஸ் தான் உங்களுக்கு டவுட் வருமே தவிர வேற எங்கேயும் டவுட் வராது. It's going to be சித்தப்பு சிக்கின்னு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டாமெரிசம் அப்படின்றது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அது போலதான் எங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பாகுபலிக்கு பாலையான ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அது போலதான் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி இருக்கா. நல்லா புரிஞ்சுங்க. மெட்டாமெரிஸ் அப்படின்றது. ஓகே, செக்மெண்டேஷன் பேஸ் பண்ணி வந்திருக்காங்க. மெட்டாமெரிசம் அப்படின்றது. ஓகே, நல்லா நோட் பண்ணிச்சோங்க. செக்மெண்டா பாடி பேஸ் பண்ணி ஆக்ட் ஆகுறது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்றோம். மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆப்ஷன் பி. நோ ஆப்ஷன் ஏ கிடையாது. இட்ஸ் ஆப்ஷன் பி. மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆப்ஷன் பி will be the right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. Given below are the types of the cells present in some animals. Which of the following cell can differentiate to perform different function? நிறைய ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி இருக்குது. ரொம்ப ஆன்சரா பிரசிலா. differentiate to perform different functions. differentiate to perform different kinds of function. differentiate to perform different kinds of functions. நம்ம என்ன சொல்றோம்?
கோனோசைட்ஸ் கிடையாது. interstitial cells different functions perform பண்றது. differentiate to perform different function. differentiate to perform different function அப்படின்றதா நமக்கு interstitial cells அப்படின்னு நம்ம சொல்றோம். இது முடிஞ்சிட்டு பிசிக்ஸ் இருக்குடாக்கனா, இது முடிஞ்சிட்டு பிசிக்ஸ் இருக்கு. ஸோ கிளாஸ் என் டைம்ல எனக்கு தெரியாது. ஓகேவா? இது முடிஞ்சு நீங்க பிசிக்ஸ் பாப்பீங்கன்னா பிசிபி தானே, நீங்க ஃபுல்லா ஒரு பிசிபி கான்செப்ட் தானே பார்த்துட்டு இருப்போம். ஸோ பிசிக்ஸ் முடிச்சாச்சு, சரி கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு, பிசிபி இல்ல, இது சிபிபில கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு, பயாலஜி போயிட்டு இருக்கு. அடுத்தது நீங்க பிசிக்ஸை பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். இது கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்க போது? இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸா இருக்க போது. ஸோ மறுபடியும் பகுபலிக்கு ஒரு கட்டப்பா, அது போல தான் இங்க சித்தப்பா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் செட் அண்ட் அனிமல்ஸ் ஷேர்ஸ் a 4-chambered heart? எந்த ஃபாலோயிங் செட் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் 4-chamber heart வந்துட்டு கேரி அவுட் பண்ணிட்டு போகுது? 4-chamber heart எல்லாம் வந்துட்டு கேரி அவுட் பண்ணி போறக்கூடிய அனிமல்ஸ் என்னெல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது. சாப்பாடு தான் சாப்பிட்டேன், அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன்டா. அது 2-3 கிளாஸ் முன்னாடி சொல்றேன். டெய்லி கிளாஸ்ல ஒரே பதில் சொல்லிருக்க முடியல. எஸ், மறுபடியும் நான் சொல்றேன், இட்ஸ் கோயிங் டு பி மறுபடியும் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். crocodile, birds, mammals இதுக்கு மூணுத்துக்குமே நமக்கு என்ன பார்க்க முடியுமா? 4-chamber heart வந்து பார்க்க முடியுமா? crocodile எக்ஸெப்ஷன். ரெப்டைல்ஸ்ல எல்லாத்துக்குமே 3 chamber தான் இருக்கும். பட் crocodile ஒரு எக்ஸெப்ஷன் பேஸா வந்துட்டு இருக்க போது மறுபடியும் நமக்கு பாகுபலிக்கா பஹலியா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? பாகுபலி குர்பத்துப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி 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 ஹனி பி எஸ் ஹனி பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி. crocodile, birds, mammals இது மூணுத்துக்குமே நம்ம என்ன பார்க்க முடியும்? 4-chamber heart வந்து நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்க முடியுது அப்படின்றது. மூணுத்துக்கும் நம்ம ஒரு 4-chamber heart வந்து நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்க முடியுதுன்னு அர்த்தம். சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டாட் அனு. Which of the following pairs of animals have a non-glandular skin? Non-glandular skin உடைய animals என்ன animals அப்படின்றது. Non-glandular skins உடைய animals என்ன animals அப்படின்றது. செட்டப் சாங் மாத்திட்ட பாத்தீங்களா? டே, அது கட்டப்பா சாங்னு இருந்துச்சுடா. ஆனா உன் கையில என்னைக்கு மாறிடுச்சோ அது செட்டப் சாங்கா மாறிடுச்சுடா. நான் கிளாண்டுலார் அகைன் பாகுபலி கட்டப்பா. எஸ், மறுபடியும் என்ன வந்துட்டு இருக்க போது? சாமிலான் அண்ட் டர்ட்டில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, அது போலதான் இங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சாமிலான் அண்ட் டர்ட்டில். ஓகேவா? சாமிலான் அண்ட் டர்ட்டில் ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் பி பாகுபலி கபாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி. என்ன சாமிலான் அண்ட் டர்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வழுவழுப்பா இருக்காது அப்படின்றதுனால தான் நம்ம நான் கிளாண்டுலர் ஸ்கின்ஸ் வந்து பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஹைடா யஷோ கிச்சன். Yes, birds and mammals share one of the following characters as a common features. ரெண்டுத்துக்கும் இல்ல காமன் ஃபீச்சர்ஸ் என்னது? ஒரு பேர்ட்ஸுக்கும் ஒரு மேமல்ஸுக்கும் ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஃபீச்சர் என்னது? எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. பட் மோஸ்டா காமனா இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்க போகுது? What is the what is the common features can be seen in birds and mammals? Birds and mammals அப்படின்றது நான் மீல்ஸ் தானே சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு சண்டே வீட்ல, உங்களுக்கு தானே சண்டே வீட்ல இருக்கீங்க, சண்டே ஸ்பெஷலா இருக்கும். என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. எஸ், இஸ் ஆப்ஷன் டி. சிங்கம் ஈஸ்வரை சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுத்துக்குமே நம்ம பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வார்ம் பிளட் அனிமல்ஸா இருக்க போகுது. அதாவது என்னவா இருக்குமா? ஓமியோதெர்மிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? we call it as a ஓமியோதெர்மிக் அனிமல்ஸ். ஓமியோதெர்மிக் அனிமல்ஸா நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓமியோதெர்மிக் அனிமல்ஸா நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, டெலியூஷனல் சுலுலுவான ஆப்ஷன் டி. அப்படியாடா? நல்ல விஷயம். நல்லா சாப்பிட்டாதான் நல்ல உடம்பு வரும். நல்ல உடம்பு வந்தாதான் நல்லா படிக்க முடியும். நல்லா படிச்சாதான் நமக்கு மூளை வளரும். நல்லா மூளை வளர்ந்தாதான் எக்ஸாம்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்றது. ஓகே, நல்ல விஷயம்டா. நல்லது. சஹா. ஓகே, ஹாய் சஹா. ஆயிடா. நான்வெஜ் பீஸ். ஓகேவா? இந்த கருப்பு படத்துல வந்துட்டு சூர்யா சாப்பிடுற அந்த மாதிரியா நல்ல விருந்து வச்சுக்கிட்டு அதுல ஒரு சிக்கனை பேசி வச்சு இப்படி அடிச்சு தின்னும் போது திஷா அசிங்கமா ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்படின்னா பார்க்காதன்னு சூர்யா அழகாக சொல்லுவார். அந்த மாதிரியாடா? சரி, ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆப்ஷன் டிக்கும் வரும்ல சார்? ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆப்ஷன் டிக்கும் வரும். எந்த கொஸ்டின் சொல்றீங்களா தெரியல. வராது. நம்ம crocodile, டைகரை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல மாட்டோம். சாமிலான் அண்ட் டர்ட்டில் தான் வந்துட்டு இருக்க போகுது. அதுலயும் நம்ம கிளாண்டுலர் ஸ்கின்ஸ் வழுவழுப்பு தன்மை, கிளாண்டுலர் வழுவழுப்பு தன்மை அப்படி இல்லடா. இந்த டாட்டாய்ஸோட இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னா ஆமையோட தொடரம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு டைகர் அண்ட் crocodile இருக்காது. அதாவது கிளாண்டுலரோட ஒன் ஆஃப் த பாட்டு தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஏறாம டேய், நீ ஒரு ஆளுக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு புரியுதா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு புரியுதா ஹரிஹரன்? ஒரு நெய்வேலிக்காரனா இருந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். which of the following statement is incorrect? நல்லா புரிஞ்சுங்க. which of the following statement is incorrect அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஓ அப்படியாடா சஹா, சரி ஓகேடா சம் இஷ்யூஸ் இதுன்னு நினைக்கிறேன். What is the right answer? 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 Fasciola அப்படின்றது என்ன மாதிரி அனிமல்ஸ்? Fasciola பேசிக்கா வந்துட்டு சீலம் இருக்குமா? சீலமே இருக்காது. Fasciola is a asylumate animals. ஒரு நிமிஷம். ஐயோ ஓகே. Fasciola அப்படின்றது ஒரு சூடோசிலமேட் கிடையாது, அது ஒரு ஏசிலமேட் அனிமல் அப்படின்றனால தான். ஸோ ஆப்ஷன் சி, மறுபடியும் சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாக்சியோட ஆசைகளாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? இஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா? அது மீம் அதெல்லாம் பேசிலாம் பிரயோஜனம் கிடையாது. அது என்ன வந்துச்சு வார்த்தையில, அப்படி எப்படி வரலாம்? மீம்ல வேற என்னமோ தான் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியும். எல்லாமே நம்ம சென்சார் கட் பண்றோம் இல்லையா? சரி, என்ன புரிஞ்சாங்க? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் அனிமல்ஸ், ஆர்கன் லெவல், செல்லுலார் லெவல், செல்லுலார் சிஸ்டம் லெவல், டிஷ்யூ லெவல், அந்த பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஐ ஆம் பங்களாதேஷா. ஓ ஐ ஆம் பால கணேஷா. ஓகே சாரா தூரமா இருந்து பார்த்தனா கண்ணு தெரியல. சாரிமா பால கணேஷ். வெல்கம். ஹாய் பால கணேஷ். मैच करेगा. இது நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்த ஒரு கான்ஸ்டுவன்ஸ் தான்டா. ஓகேங்களா? குழம்பாது. ஆர்கன் லெவல் நமக்கு ஸ்பாஞ்சிலாவை பேஸ் பண்ணி, அது செல்லுலார் லெவல் தான். ஆர்கன் லெவல் பாசியோலா, ஸ்பாஞ்சிலாவை பேஸ் பண்ணி நமக்கு செல்லுலார் லெவல் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போது, டிஷ்யூ லெவல் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபியூலர் வரும். ஆர்கன் சிஸ்டம் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னு நமக்கு பேரண்டிமா வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இதை இங்க இருந்து பாக்குற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு மறுபடியும் சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர்னா ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். என்ன புரிஞ்சாங்க? ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? கலைக்கிறீங்களா? ஸோ சி கண்ணு தெரியாதவனே, ஒன்னும் தெரியாதவனே, முண்டங்கண்ணே, ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस பாத்தீங்கன்னா, பிளாசன்டேஷன் இன் which of the ovules develop the inner wall of the ovary or the peripheral part? inner wall of the ovary or the peripheral part அப்படின்றது. விராட் கோலி விட ஆசை. சரி, ஆக்சியல் பிளாசன்டேஷனா, பரேட்டல் பிளாசன்டேஷனா, ப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷனா, பேசல் பிளாசன்டேஷனா? Ovules develops on the inner wall of the ovary. வேற ஒண்ணு கீழே வந்துட்டு இருக்கு. சாரா போயிட்டே இருந்துச்சு. என்ன பிளாசன்டேஷன் நடக்க போகுது? இட் இஸ் a parietal placentation, inner wall of the ovary அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ என்ன வரக்க போகுது? மறுபடியும் ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். பாகுபலி குறுக்கட்டப்போ அது போல தான் இங்க சித்தப்பா அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் பி, parietal placentation is ரைட் ஆன்சர். parietal. ஓகேவா? parietal placentation is ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோம்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் பிக் பாஸ் பி ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோம். எஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிளஸ். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் பி. எஸ், ஆப்ஷன் பி. வீக்யூஸ் பண்ணலாம். ஒரு 10 क्वेश्चन இருக்குடாக்கண்ணா. வீக்யூஸ் இருக்கு, நம்ம வரட்டும். ஒரு 3:30க்கு நம்ம வீக்யூஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? we shall start வீக்யூஸ் by 3:30. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:30க்கு நம்ம வீக்யூஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மறக்காம வந்துருங்க. 3:30க்கு வீக்யூஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? 3:30. ரே ஃப்ளோரட்ஸ் ஹேவ் என்ன இருக்க போகுது? ரே ஃப்ளோரட்ஸ்ல என்ன இருக்க போகுது? வாட் டஸ் ரே ஃப்ளோரட்ஸ் ஹேவ்? inferior ovary, superior ovary, hypogynous ovary, இல்ல half inferior ovary? ரே ஃப்ளோரட்ஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. ரே ஃப்ளோரட்ஸ் ஹாஸ் இன்ஃபீரியர் ஓவரி. எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படி. அதே மாதிரி ரே ஃப்ளோரட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, இந்த சூரியகாந்த ஒளியில வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ரே ஃப்ளோரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சன்ஃபிளவர் பேஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம சொல்லிருக்கோம். ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சே ஃபார் அடாவடி அப்படின்றது. ஓகே, சே ஃபார் அடாவடி அப்படின்னு நல்லா பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். எஸ், சே ஃபார் அடாவடி, தி ஃபார் திருப்பியடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ inferior ovary is going to be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? எஸ் ஜகனா, சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस பார்த்துலாம். எஸ், மேட்ச் தி ஃபாலோயிங்: மெரிஸ்டம், பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்லீரன்கைமா, எபிடெர்மல் டிஷ்யூஸ். மேட்ச் பண்ணலாமா?
ஐயோ சார் கை தவறிச்சு மெரிஸ்டம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இட் இஸ் ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ் நம்ம மெரிஸ்டம் அப்படி நம்ம சொல்லுவோம். பேரண்ட் கைமாவை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ் 30 வருது. அப்ப ஆப்ஷன் பி தான். ஓகே, எதுக்கு ஃபுல்லா போட்டுக்கிட்டு? ஓகே, ஆப்ஷன் பி தான். 3 4 1 1 இப்படி தான் போவோம். பேரண்ட் கைமா எதை ட்ரீட்மெண்ட் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ். கோலன் கைமா அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட், அது கீழே ஆடாம அசையாம பாத்துக்கிறதுக்கு. ஸ்லீடன் கைமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெட் செல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எஸ், சில ரீச் கான்செப்ட் வந்துட்டு இருக்கும்போது எபிடெர்மல் செல்ஸ் ஸ்டொமேட்டோ பிரச்சனை இருக்கும். சோ மறுபடியும் பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, அது போலதான் இங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி 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 பி. ஓகேவா? ஃபைன் 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 ஃபைன். ஆப்ஷன் பி டக்கன ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி நோட் பண்ணி வச்சோங்க. ஓகேங்களா? ப்ரோக்கோலிகபியா, ப்ரோக்கோலி ஐஸ்கிரீம் கேக் புதுசா சொல்றாங்க. நான் ப்ரௌனி ஐஸ்கிரீம் கேக் தான் சாப்பிட்டுருக்கேன். நீங்க ப்ரோக்கோலி ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. சோ நல்லா நோட் பண்ணுங்க. சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. எத்தனை மேட்சா கொடுத்துருக்கானே, பட் ரொம்ப ஈஸி தான். மேட்ச் பண்ணுங்க. வேர் இஸ் நானி? நானியா? நானி வந்து பாரடைஸ் படத்துல வந்து நடிச்சிட்டு இருப்பாரு. யா ஷேர் அப்படி டான்ஸ் போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. ஓகே, கியூட்டிக்கல் நம்ம எங்க பார்க்க முடியும்? கியூட்டிக்கல் எபிடெர்மல் லேயர்ல பார்க்க முடியும். பட் அதை பத்தி கேட்கல. பட் கியூட்டிக்கல் இஸ் ஒரு வேக்சி லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எபிடெர்மல் லேயர்ல எபிடெர்மஸோட ஒரு அவுட் க்ரோத்தா, ஓகே, எபிடெர்மஸோட ஒரு அவுட் க்ரோத்தா வந்துட்டு பிரசன்ட் இருக்க போது. சோ இட் இஸ் a waxy layer. புல்லிஃபார்ம் செல்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும்? புல்லிஃபார்ம் செல்ஸ் கேன் பி seen in a எம்டி கலர்லெஸ் செல்ஸ். நம்ம மோனோகாட் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கறது புல்லிஃபார்ம் செல்ஸா இருந்துட்டு இருக்கு. ஸ்டொமேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டா சுத்தி காட் செல்ஸ் இருக்கும். எபிடெர்மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ் இருக்கும். பட் எபிடெர்மிஸ் சிங்கிள் லேயர் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ கொண்டு ரைட் ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ஆப்ஷன் ஏ, சே ஏ ஃபார் அடாவடி, தி ஃபார் திருப்பியடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படின்றது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். என்னடா காம்ப்ளிமெண்ட் தான் வந்துருச்சு. ஏதோ காம்ப்ளிமெண்ட் தான் வந்திருக்கு. சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்கடா. இதை சொன்னீங்க எனக்கு புரியல. சார் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஃபைன். அவரக்காய் பாயாசமா? புதுசா ட்ரை பண்றான் போல. ஐடென்டிஃபை தி சிம்பிள் டிஷ்யூஸ் ஃப்ரம் தி அமாங் தி ஃபாலோயிங். நல்லா புரிஞ்சுங்க. which is சிம்பிள் டிஷ்யூஸ். ரொம்ப ஈஸி. சிம்பிள் டிஷ்யூ அப்படின்றது எஸ், ஆயா ஷேர். சிம்பிள் டிஷ்யூஸ் என்னவா இருந்துட்டு இருக்கு? which is சிம்பிள் டிஷ்யூஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங். பேசிக்கா இருக்கிறதுலே சிம்பிள் டிஷ்யூ என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பேரண்ட் கேமா தான் இருக்க போகுது அப்படின்றது. ஓகேவா? பேரண்ட் கேமா தான் இருக்க போகுது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ ஆயுஷ் மாத்திரை. ஓகே, மாத்திரானா ஆயுஷ் மாத்திரை ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சே ஏ ஃபார் அடாவடி வில் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிச்சோம். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன் ரகங்களா, சூப்பர். ஆப்ஷன் ஏ தான் நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி டிஷ்யூ. அப்ப சிம்பிள் டிஷ்யூ கான்செப்ட் எதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேரண்ட் கேமாட்டா செல்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? பேரண்ட் கேமாட்டா செல்ஸ் இஸ் கால்ட் as a simple tissues from the following அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சே ஏ ஃபார் அடாவடி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா a common characteristic features of plant sieve tube cells at found in mammalian erythrocytes. மெமாலியன் எரித்ரோசைட்ஸ்ல நம்ம காமனா பார்க்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்திருப்போம் அடல்ட் ஆர்பிசில நமக்கு நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்காது. அடல்ட் ஆர்பிசில நமக்கு நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்காது. இதுவே நமக்கு பேபி ஆர்பிசில வந்து நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்ன இருக்க போகுது? ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். சோ டெலியூஷனல் சொல்லுவான ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஜம்பிங் ஜப்பான். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி டக்கன ஆப்ஷன் டி. நியூக்ளியஸ் வந்துட்டு எதுல பிரசன்ட் இருக்காது? அடல்ட் ஆர்பிசில பிரசன்ட் இருக்காது. இப்படியே படிங்க. ஏன்னா அப்பதான் ஒருவேளை அவன் வந்துட்டு யங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்பிசி எடுத்து கேட்கிறானா அதுல வந்து நமக்கு பிரசன்ட் இருக்கும். அதுல வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? நமக்கு பேசிக்கா பிரசன்ட் இருக்க போது. இதுல வந்து பிரசன்ட் இருக்காது. சோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? select one which is not true for ribosome. ரைபோசோமுக்கு ட்ரூவா இல்லாத எது? which is not true for ribosome. select which one is not true for ribosome.
ரைபோசோம பேஸ் கான்செப்ட்ல வந்துட்டு எது நாட் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் புரோட்டீனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கும் புரோட்டீனுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏண்டா இது இப்படிலாம் சொன்னா நம்புற மாதிரியா வேற இருக்கு. என்னத்த சொல்றது. ஃபைன், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. எப்படி விஜய்க்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி தான் இருந்திருக்கு. விஜய்க்கு சினிமாவுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பேஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹேவ் நோ ரோல் இன் தி புரோட்டீன் சிந்தேசிஸ் அப்படின்னு. கண்டிப்பா ரைபோசோமுக்கு ரோல் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்துட்டு இந்த பேஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ராங் ஸ்டேட்மெண்டா இருந்துட்டு இருக்கு. நோட் பண்ணி வச்சோங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? which one of these is not a eukaryotic? எது யூகரியோட்டிக் கிடையாது? which one of these is not a eukaryotic? which one of this is not a eukaryotic? எது eukaryotic கிடையாது? eukaryotic organism எது கிடையாது? which one of this is not a eukaryotic? ஜிங் 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 ஜி ஜிங் ஜிங் ஜி ஜிங் ஜிங் ஜி ஜிங் ஜிங் ஜி ஜிங். அனபினா. அப்படியா? அன்னபின்னா. ஓகேவா? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அது போலதான் இங்க சித்தப்பா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி டக்கன நோட் பண்ணி வச்சோங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் பி ஹே. ஃபைன், நோட் பண்ணிக்கடா. எஸ், பேட் ஆஸ்மா லியோ தாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். அனபினா நமக்கு ப்ரோகாரியோட்டிக் கான்செப்ட்ல வரக்கூடிய மொனிரா பேஸ் பண்ணி வந்துட்டு போது நமக்கு இதுல வராது. இதுல யூகரியோட்டிக்ல வரவே வராது அப்படின்றது. ஓகே, எஸ் டாஸ் ஈவன் சூப்பரா. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி பாத்தீங்க அப்படினா which one of the following dyes is not used for staining chromosome? which of the following dyes is not used for staining chromosome? எந்த டைஸை யூஸ் பண்ண மாட்டாங்க? குரோமோசோனை ஸ்டெயின் பண்றதுக்கு எந்த டைஸை யூஸ் பண்ணவே மாட்டாங்க? நமக்கு தெரியும் நம்ம சாஃப்ரின் அப்படின்ற டையை வந்துட்டு நம்ம குரோமோசோனை ஸ்டெயின் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த டையோட பேர் என்னவா இருக்க போகுது? சாஃப்ரினா தான் இருக்க போகுதுன்னு அப்படின்னு. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். எஸ், பிளாஸ்ட் பயோகாப்ளாஸ்ட் பெஸ்டிகாப்ளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி பாகுபலிகா பாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். கண்ணா ஓகேங்களா? சார் என்னோட எய்மை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட எய்மே. அதுதான் எய்மே. ஓகேவா? ஸோ சாஃப்ரின் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோபிளாஸ்மா, ஆஸ்ட்ரிச், ஹியூமன் ஆர்பிசிஸ் அப்படின்னு பாக்டீரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஆர்டரை பொறுத்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஆர்டரை பொறுத்து வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மைக்ரோபிளாஸ்மா, ஆஸ்ட்ரிச், ஹியூமன் ஆர்பிசி அண்ட் பாக்டீரியா இதோட ஆர்டரை பொறுத்து அரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆர்டர் அப்படி பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்னது நமக்கு மைக்ரோபிளாஸ்மா தான். அடுத்தது சின்னது நமக்கு பாக்டீரியா. அடுத்த சின்னது நமக்கு ஆர்பிசி. இருக்கிறதுலே பெருசு நமக்கு ஆஸ்ட்ரிச்சா இருக்க போகுது. ஓகே, ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது yes, it's going to be option A. say A for Adavadi, T for 3PD அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் A will be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் A. ஓகேவா? கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ மைக்ரோபிளாஸ்மா. அடுத்தது வரக்கூடியது நம்ம பாக்டீரியா பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அடுத்தது தான் ஹியூமன் ஆர்பிசி வந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம ஆஸ்ட்ரிச்சோட முட்டை. ஓகேவா? நெருப்பு கோழியோட முட்டைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோம். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन. புரோட்டீன் performs many physiological functions. அது எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா as enzymes. For one of the following represent as additional function that some proteins discharge. additional functions of proteins என்னவா இருக்கு? some additional functions of proteins. proteins ஓட additional functions இங்க கொடுத்தது என்னவா இருக்கு? which is additional functions of protein. இதுவும் பண்ணும், அதுவும் பண்ணும், அவங்களும் வராங்க, இவங்களும் வராங்க அப்படின்னு சொல்ற மாதிரி additional functions of protein என்னவா இருக்க போகுது? yes, die. நல்லா பாருங்கடா. அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கான்செப்ட்ல புரோட்டீன் இஸ் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். புரோட்டீன் இஸ் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம்.
Protein is also act as an hormone. Protein is also act as an hormone. Option D is right answer. சிங்கத்தை என்னைக்குமே மறக்கக்கூடாது. சிங்கம் மறுபடியும் திரும்ப வந்துருச்சு. When சிங்கம் is back, everything will be back அப்படின்றது. Okay, it's going to be option D is right answer. note करो check करो is going to be option D ரா கணங்களா. yes okay fine. So delusional சொல்லுவானா option D ஓகேங்களா. சிவம் டூபேபா டூபே நான் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு போல இருக்கு. இத 3 விக்கெட்ல எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் போட்டுருந்தேன். சரி நல்ல விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. சோ ஆப்ஷன் டி தான் ஹார்மோன்ஸ் அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் ஹார்மோன்ஸ் ஆகவும் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சது. இது நம்ம என்சிஆர்டில கூட ஃபர்ஸ்ட் அந்த பயோமாலிகுல்ஸ்ல படிக்கும்போது என்சிஆர்டி பேஸ்ல இருக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ பேராகிராஃப்லயே வரக்கூடிய லைனா தான் இருந்துட்டு இருக்கு. ஹார்மோன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு புரோட்டீன்ஸும் இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? Yes, this option D is right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question. Glycogen is a homopolymer made up of. Glycogen is a homopolymer. எதனால மேடப் ஆயிருக்கு? Glycogen அப்படின்ற homopolymer எதனால மேடப் ஆயிருக்கு? Glycogen அப்படின்றது ஜக்கம்மா சொல்றான். என்னம்மா சொல்றா? என்னடா சொல்ற ஜக்கம்மா? எனக்கு மேத்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மேத்ஸ் வந்தது. அந்த HCR டே அவர் எவ்வளவு நல்லது தெரியுமாடா? அவர் அந்த ஸ்பீச்சை ஃபுல்லா கேட்கணும்டா. அவர் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பார்ட்டை மட்டும் புடிச்சுக்கிட்டு நீங்க அந்த ஸ்பீச்சை ஃபுல்லா கேட்டிருக்கீங்களா? எஸ்டிஆர் சொன்ன அந்த ஃபுல் ஸ்பீச்சும் கேட்டிருக்கீங்களா கண்ணுங்களா? எனக்கு மேத்ஸ் வராது ஏன்னா எனக்கு மேத்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுல் ஸ்பீச் கேட்டிருந்தீங்கன்னா யாருமே கலாய்க்க மாட்டீங்க. அதை மட்டும் கட் பண்ணிட்டு பாவம் நம்ம அட்மனை வந்து ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. சரியா? சரி நல்லா புரிஞ்சுங்க. கிளைகோஜன் இஸ் ஹோமோபாலிமர் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதனால மேடப்பா இருக்கு? குளுக்கோஸ் யூனிட்ஸால மேடப்பா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ சேஃப் ரடாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டிப்பறக்கனா சரி நல்ல விஷயம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி அமினோ ஆசிட் எல்லாம் பைண்ட் ஆகி எப்படி அமினோ ஆசிட் 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட் எல்லாம் பைண்ட் ஆகி நமக்கு ஒரு புரோட்டீன் கான்செப்டை கொடுக்குதோ 20 டிஃபரெண்ட் அமினோ ஆசிட் எல்லாம் பைண்ட் ஆகி நமக்கு ஒரு புரோட்டீன் கான்செப்ட் கொடுக்குதோ அதே மாதிரி தான் கிளைகோஜன் ஃபார்ம் வந்து குளுக்கோஸ் யூனிட் தான் ஜாயிண்ட் ஆகி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்னன்னு பார்த்துருவோம். விட மாட்டாங்க இவங்க விடவே மாட்டாங்க அப்படின்றது. அடுத்த क्वेश्चन the number of ends in the glycogen molecules would be the number of ends in the glycogen molecules எத்தனை end இருக்கு? the number of ends in the glycogen molecules would be fine ஓகேடா. இது என்ன இருக்க போது? ரெண்டு எண்ட் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் another is ரைட் ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இது ரைட் ஆன்சர் என்ன இருக்க போது? ஆப்ஷன் டி ஓகேங்களா? ஒன்ஸ் இது முடிஞ்சோன்னேடாக்கனா ஒன்ஸ் முடிஞ்சோன்னு ஒரு 5 o'clock கிட்ட ஸ்டார்ட் ஆயிருந்தாக்கனா ஒரு 5 o'clock கிட்ட உங்களுக்கு பிசிக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? சரி இது ரைட் ஆன்சர் என்ன இருக்கும்போது மறுபடியும் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஏ வராது. இட்ஸ் ஆப்ஷன் டி. லெஃப்ட் ரைட் ரெண்டு எண்ட் இருக்கு அப்படின்றது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பிரேக் வீக் யூஸ் கூட முடிஞ்சிட்டு தரேன்டா. 3:30க்கு நம்ம வீக் யூஸ் ஆரம்பிப்போம். ஓகேவா? நம்ம வந்துட்டு 3:30க்கு நம்ம வீக் யூஸ் ஆரம்பிக்கும். 15 மினிட்ஸ் இருக்கு. 15 மினிட்ஸ்ல எவ்வளவு क्वेश्चंस பார்க்கணும் அவ்வளவு क्वेश्चंस பார்த்துட்டு அப்புறமா ஒரு 10 क्वेश्चंस வீக் யூஸ்ல பார்ப்போம். ஓகேவா? சோ வீக் யூஸ்க்கு மறக்காம எல்லாம் வந்துருங்க. பிரசன்ட் ஆயிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா மறுபடியும் வர சொல்லுங்க. ஓகேவா? சோ இது ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन the primary structure of a protein molecule as the primary structure of a protein molecule as இப்பதான் பார்த்தோம். ஆச் எஸ் எத்தனை எண்ட் இருக்க போது? ரெண்டு எண்ட் தான் இருக்க போது. ஓகே இட்ஸ் கோயிங் டு பி பிரைமரி மாலிகுல்ஸ் ஆஃப் புரோட்டீன் பேசிக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கும். என் டாஷ் எண்ட் அப்புறம் இந்த சி டாஷ் பேஸ் பண்ணி இந்த மீத்தேனை கான்ஸ்டிட்யூட் பண்ணி வந்தக்கூடிய எண்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ டூ எண்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆவேசமா நல்ல விஷயம்டா. நல்லா இருக்கட்டும். ஹைடா ஷாம் ஹைடா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். enzymes are a biocatalyst. The catalyst biocatalyst concept of enzymes கேட்டிருக்காங்க. They catalyze biochemical reactions. In general, they reduce activation energy for the reactions. Mainly physiochemical process are enzymes mediated. Which of the following reaction is not enzyme? இதுதான் கேள்வி. அப்படி எப்படி தேவையில்லாத கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? Which of the ones is not enzyme mediated process கிடையாது அப்படின்றது.
ஒரு பாட்டு பாடுங்க சார் ப்ளீஸ். டேய் வேணாண்டா, நான் பாட்டு பாடி எதையாவது ஃபேமஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ரகுமான் சார் விட மாட்டார் என்ன. ஏற்கனவே நான் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தான் சார் எனக்கு பாட்டுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இன்னைக்கு காலைல கூட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி சாய் அப்படிங்கிற கூட்டி இருந்தார். ஓகேவா, கருப்பு 3க்கு வந்து கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன், வந்து பாடுறியா அப்படின்னு இருந்தேன். இல்லை நான் பாட்டு விட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, நான் பாட்டு பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் பாட்டு பாடிட்டேன்னா ரகுமான் சார் விட மாட்டாரு, வந்து பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஓகேவா, ஸோ ரஹ்மான் சார் சொன்னா தட்ட முடியாது நம்மளால, அபயங்கர் சொன்னா தட்டி விட்டுலாம், அனிருத்தை கண்டுக்கவே வேணாம். பட் இருந்தாலும் which is not an enzyme mediator அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்ல டிசால்வ் ஆகுறது நாட் என்சைம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ, சே ஏ ஃபார் அடாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, டிசால்விங் கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ. அநியாயமா இல்லையா சார் உங்களுக்கு? அநியாயமா தானே இருந்துச்சு. அவ்வளவு பெரிய மனுஷன் கூப்பிடும்போது வரலன்னு சொல்றது அநியாயமா இருந்துச்சு. பட் நான் உங்களுக்கு யோசிக்கணும் இல்லையா, நான் உங்களுக்கு வேண்டி யோசிக்கிறேன், என் பசங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கிளாஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அநியாயமா தான் இருந்துச்சு ரகுமான் சார் இப்படி பேசும்போது. என்ன பண்றது, வேற வழி கிடையாது. சரி, நல்லா பண்ணுங்க. டிசால்விங் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் நமக்கு பேசிக்கா வந்துட்டு நமக்கு என்ன தேவையில்லை, என்சைம்ஸ் வந்து நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிச்சுக்கோடா. எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस என்னவா இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா, a bivalent meiosis 1 consists of. A bivalent meiosis 1 consists of. என்ன கன்சிஸ்ட் ஆக போகுது? What consists of the bivalent meiosis 1? ஒரு நிமிஷம்டா, இதெல்லாம் கொட்டி போயிடுச்சு. ஜஸ்ட் மினிட்ரா கணுங்களா. எஸ், which is consist of. இது என்ன இருக்க போகுது? 4 chromatids and 2 centromere. ஆப்ஷன் சி 4 chromatids and 2 centromere. ஸோ சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆனா ஆப்ஷன் சி எஸ். 4 chromatids 2 centromere பிரச்சனை இருக்க போகுது. ஸோ சாக்சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகே, 4 chromatids 2 centromere வந்து பிரச்சனை இருக்க போகுது. ஸோ சாக்சி will be right answer. நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி will be right answer. ஆப்ஷன் சி will be the right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, a cell which are not dividing are likely to be. not dividing cells நம்ம என்ன சொல்லுவோம்? A cell which are not dividing அப்படின்றது. ஓகேவா, என்னது சி ஃபார் சித்தப்பு பிரேக். இங்க சார் பண்ணா எஸ், not dividing in the cell. என்ன சொல்றோம்? not dividing cells which are in the quiescent stage அப்படி நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? குவைட்டா இருக்கக்கூடிய ஸ்டேஜ், quiescent stage அப்படின்னு சொல்லிருக்கோம். So it's going to be option C, G0 phase அப்படின்னு சொல்றது. It's going to be option C, G0 phase அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்ஷன் C is right answer. ஓகேவா, ஆப்ஷன் சாக்சி is going to be right answer. ஆப்ஷன் C will be right answer. என்ன பண்ணுங்க? G0 phase அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்னு. ஓகேவா, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்களா? கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. கதையை வச்சு கம்பி கட்டிக்கலாம். நீங்கள் நான் ரஹ்மான் சார் இன்ஸ்டால ஃப்ரெண்டு யாருக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். என்னடா சொல்லிப்பீங்க? எல்லா ரிப்பீட்க்கும் என்னடா சொல்றீங்க நீங்க? நீங்க பாட்டு லிரிக்ஸ் எழுதுறீங்களா இல்ல ஏதாவது சொல்றீங்களான்னு எனக்கு கரெக்டா புரிய மாட்டேங்குது. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which of the events is listed below is not observed during mitosis? yes, which of the event is listed below is not observed during mitosis? அப்போ எது அப்சர்வ் ஆகப்படாது? which is not observed during mitosis. mitosis அப்போ சார் ப்ளீஸ் இல்லடா, பாடுறது பிரச்சனை இல்லை. நான் பாடி அதை எடுத்து போயிட்டு அவர் ஏதாவது படத்துல யூஸ் பண்ணிட்டாருன்னா எனக்கு சம்பள தரமாக யூஸ் பண்றாரு, நம்ப முடியாது. ஓகேவா, அடுத்த என்னது நம்ம இளையராஜா சார் அப்புறம் காப்பி ரைட் கேட்டாரு வச்சுக்கலாம், அவ்வளவுதான், சேனல் எடுத்து முடிய வேண்டியதான்.
எல்லாம் புரிஞ்சுங்க. மைட்டாசிஸ் அப்போ அப்சர்வ் ஆகாததுன்னு கேட்டுருங்க. மைட்டாசிஸ் நம்ம தெரிஞ்சிருக்கும் ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ எது அப்சர்வ் ஆகாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும். மைட்டாசிஸ் அப்படின்றது ஒரு ஈக்குவேஷனல் பேஸ் பண்ணி வரக்கூடிய டிவிஷன்ஸ் தான். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா? மியாசிஸ் அப்படின்னு ரிடக்ஷன் டிவிஷன் பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மைட்டாசிஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன் பேஸ் பண்ணி வரும்போது நமக்கு கிராசிங் ஓவர் அதுல நடக்காதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி டெலியூஷனல் சொல்லுடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராசிங் ஓவர் நமக்கு மைட்டாசிஸ் பேஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. மைட்டாசிஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்றதா இருக்க போது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கிராசிங் ஓவர் இஸ் ரைட் ஆன்சர். கிராசிங் ஓவர் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை தி ராங் ஸ்டேட்மெண்ட் அபௌட் மியாசிஸ். சரி இருடா, நான் உண்மையை சொல்லிடுறேன்டா. பாடுங்க நான் உண்மையை சொல்லிடுறேன். அதாவது விஜய் அண்ணா சிஎம் ஆக போகும்போது சொல்லியிருந்தாரு, நான் சினிமா விட்டு போயிட்டு இனிமேல் பாடக்கூடாது, நான் சினிமா நடிக்க மாட்டேன், நீ பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட நான் சத்தியம் கொடுத்துட்டேன். அவர்கிட்ட நான் சத்தியம் பண்ணதுனால என்னால் மறுபடியும் பாட முடியும். அந்த சத்தியத்தினால பிரேக் பண்ண முடியாது. அந்த ப்ராமிஸும் கூட சொல்ல வேணாமே நினைச்சேன். இப்போ நீங்க கேட்டே இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அவர் சினிமா விட்டு போனதுல நான் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாரு. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை தி ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ மியாசிஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய, முன்னாடி மைட்டாசிஸை பார்த்திருந்தோம், இப்போ மியாசிஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். which is the wrong statement which regarding to meiosis அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நமக்கு கான்செப்ஷனா வந்துட்டு இருக்க போது அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைக்கிள்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அக்கர் ஆகும் அப்படின்னு. மியாசிஸ்லயும் சரி மைட்டாசிஸ்லயும் சரி 2 டைப் ஆஃப் சைக்கிள் ரெப்ளிகேஷன் நடக்காது. எதுலயுமே நடக்காது. ஏன்னா அதுல வந்துட்டு எஸ் ஃபேஸ்ல மட்டும்தான், எஸ் ஃபேஸ் அப்படின்ற ஒரே ஒரு ஃபேஸ்ல மட்டும்தான் நமக்கு என்ன நடக்க போகுது, ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ டேக் பிளேஸ் ஆக போகுது. ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ டேக் பிளேஸ் ஒன்லி இன் த எஸ் ஃபேஸ். எஸ் ஃபேஸ்ல மட்டும் தான் நடக்கும். எம் ஃபேஸ்ல எந்த ஒரு எம் ஃபேஸ், அது மைட்டாசிஸா இருந்தாலும் சரி மியாசிஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எம் ஃபேஸுமே நடக்காது. சோ ஆப்ஷன் டி டெலியூஷன் சொல்லுவோம். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? அடுத்த क्वेश्चन கான்செப்ட் பார்த்துலாமா? சார் போய் ஆமாடா விஜய் சார் கிட்ட போய் தான் பேசினேன். இங்க இருந்து நடந்து போய் தான் பேசினேன் அவங்ககிட்ட. ஓகே, இசைஞானி சொன்னக்காரர் தான் சார், நீங்க பாடுறேன்னு சொன்னுங்க, போய் சான்ஸ் கேட்கிறேன். டேய், அவர் சான்ஸே கொடுத்தது நான் தான், சரி போய் தொலைட்டோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா, dissolution of the synaptial complex occurs during. Dissolution of the synaptial complex occurs using. Dissolution of the synaptial complex. நல்லா புரிஞ்சுங்க. டிஸ்சொல்யூட் ஆகுது. Dissolution of the synaptial complex occurs during. எப்போ வந்துட்டு synaptial complex dissolution நம்ம பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 கான்செப்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? இதுக்கு ரெண்டுத்துக்குமே நடுவுல ஒரு synaptial complex, இந்த மாதிரி ஒரு synaptial complex நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? நம்ம மியாசிஸ் கான்செப்ட்ல இது டிஸ்சொல்யூட் ஆகுது. ஓகேவா? இது என்ன ஆகுது, டிஸ்சொல்யூட் ஆகிற கான்செப்ட் வந்துட்டு நம்ம எதுல பார்க்க முடியும் அப்படின்னா, டிஸ்சொல்யூட் ஆஃப் த synaptial complex can be seen in diplotin. நல்லா புரிஞ்சுங்க. டிப்ளோட்டின்ல பார்க்க முடியும். இது எல்லாமே எதுல வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரோஃபேஸ் 1ல மியாசிஸ் நடக்கக்கூடிய ப்ரோஃபேஸ் 1ஓட பேஸ் கான்செப்ட்ல தான் வந்துட்டு இருக்க போது. இந்த ப்ரோஃபேஸ் 1ல இருக்கக்கூடிய டிப்ளோட்டின்ல தான் நமக்கு என்ன நடக்க போகுது, டிஸ்சொல்யூஷன் ஆஃப் synaptial complexes அக்கர் ஆயிட்டு இருக்கு நடக்கும். டிஸ்சொல்யூஷன் ஆஃப் synaptial complex is occurring in a diplotin of the prophase 1. prophase 1ல இருக்க டிப்ளோட்டின் கான்செப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி will be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் சி is going to be the right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். ஆப்ஷன் சி is right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? match the following. match பண்ணுங்க பாப்போம். match the following. match பண்ணுங்க பாப்போம். பின் பண்றேங்கண்ணா. இந்த லாஸ்ட் क्वेश्चन, ஐ மீன் லாஸ்ட் क्वेश्चन இல்ல, இந்த क्वेश्चन பார்த்து முடிச்சு நம்ம இத பார்க்கலாம். ஓகே, சோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜைகோட்டின் சினாப்சிஸ் வந்து ஃபார்மேஷன் ஆவறது நம்ம சொல்லிருப்போம் இல்லையா. பாச்சிட்டின் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம கிராசிங் ஓவர், டிப்ளோட்டின் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம சியாஸ்மேட்டா, டெர்மினேஷன் வந்து டயாகைனசிஸ் அப்படின்னு சொல்லிருப்போம். சோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்ன இருக்க போகுதுன்னா, பாகுபலி குறுக்கட்டப்பா அது போல தான் எங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி will be the right answer. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அது அவர் யார்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாலும் எனக்கு தெரியாதுடா. அதுக்குள்ள நான் போக மாட்டேன். ஓகே, அதுக்குள்ள நான் போக மாட்டேன். அது அவர் விஷயம்.
அதை அப்போ பார்த்துக்கலாம். ஸோ என்னது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன். தனது பாட்டுக்கு காப்பிரைட் கேட்டு வந்த இளையராஜா அண்ணனும் காப்பிரைட் ராஜா. இளையராஜா இன்னும் காப்பிரைட் ராஜாவா? அண்ணும் காப்பிரைட் ராஜான்றியடா. அட ஆண்டவா, இதெல்லாம் படிக்கணும்னு எழுத்து அப்படின்றது. ஓகேவா? சரி, நம்ம இது பண்ணலாமா? ஷால் வி ஸ்டார்ட் தி வீக் குவிஸ். ஒரே நிமிஷம் இருங்க. இங்க வேற சண்டை போட்டுப்பாங்க. நான் பின் பண்ண சொல்லிடுறேன். நான் வந்துட்டு வீக் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு ஜாயின் பண்ண பாருங்க. நானும் ஓப்பன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு மினிட், எனக்கு ஒரு 1 minute டைம் கொடுங்க. டைம் கொடு. இது எதுல நான் ஓப்பன் பண்றதுன்னு தெரியல. எல்லாம் பேசிக் நிறைய தேவையில்லாத விஷயங்கள். ஜஸ்ட் a minute, நான் ஓப்பன் பண்றேன். பிளேபேக் எரரா? ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. நான் கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுறேன்னா. நீங்க ஓடிடாதீங்க. ஜஸ்ட் கிவ் மீ a minute for 2 minutes. ஐயோ, ஒரே நிமிஷம். நான் அதை ஆன் பண்ணிட்டு நான் உங்க லிங்க் அனுப்பிடுறேன். இங்க இது just a minute rakana. just a minute. ஒரே நிமிஷம் இருங்க. நான் வீக்ஸ் மட்டும் ஆன் பண்ணிடுறேன். Yeah, fine. சூப்பர். சரி, லிங்க் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும். நான் இதுலயே ஆட் பண்ண சொல்லிடுறேன். பட் லிங்க் எங்க இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. வீக் குவிஸ் பயாலஜி லிங்க் அப்படின்னு சொல்லி கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? கோ டு ஜாயின் இன் ஸ்கிரீன். எஸ், சீக்கிரம் ஆட் ஆகுங்க பாப்போம். சீக்கிரம் ஆட் ஆகுங்க. ஓகே, டே அந்த லிங்க் இல்லடா, கெமிஸ்ட்ரி லிங்க் தான் இருந்துட்டு இருக்கு. நான் மாத்த சொல்லிட்டேன். அவர் என்ன மாத்தலன்னு தெரியல. ஸோ சீக்கிரம் டக்குன்னு வந்தாலே ஆட் பண்ணி வச்சிருங்க. கீழே இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த லிங்க் பாத்துக்கோங்க. பயாலஜி அப்படின்னு லிங்க் இருக்கு. கீழே வந்தீங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பயாலஜி அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஓகேவா? செகண்ட் லிங்கான வீக் குவிஸ் பயாலஜி லிங்க் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 39 பேர் தான் ஜாயின் பண்ணிக்கீங்க. டக்குச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்றது. ஓகே, இவர் என்ன ஆட் பண்ண மாட்டேங்கிறாரு?
கொஞ்சம் few minutesல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஒரு டைம் வைப்போம்டா. ஒரு டைம் வைப்போமா? சரி நான் 10 minutes கொடுக்குறேன்டா. 3:40க்கு நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. 3:40க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 3:40க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. 3:40க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்குள்ள லிங்கை நான் மாத்திடுறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க சொல்லுங்க. 3:40க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் சொல்லியாச்சு. கரெக்டா 3:40க்கு இருக்கீங்களா இல்லையோ? 3:40 வெளியே போனாலும் சரி உள்ள வந்தாலும் சரி 3:40க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 3:40க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட முடியலன்னா கவலைப்படாதீங்க. யூடியூப்ல இருங்க. 3:40க்கு கரெக்டா உள்ள ஜாயின் பண்ணிக்கோ. 3:40க்கு நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி நான் கொடுத்துருவேன். ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் ஆட் பண்ணியாச்சுரா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெயின் கமெண்ட் பாக்ஸ்ல இங்க ஒன்னு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல போய் இது பண்ணலாம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கண்டதான் பேசிட்டு இருக்கீங்க பாருங்களா? ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க லிங்க் இருக்கு பாருங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் ஆட் பண்ணிருக்கோம். கமெண்ட் பாக்ஸ்ல லிங்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கேயும் போய் தேடிட்டு இருக்க வேணா. டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்க போக வேணாம். டிஸ்கிரிப்ஷனுக்கே நீங்க போக வேணாம். நீ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஓகே ஒன்னும் இல்ல. இப்படி இது கிளிக் பண்ணாலே போதும்னா ஜாயின் ஆயிடுவீங்க. ஓகேவா? இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு நம்பர் கொடுத்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்பிளிட் ஸ்கிரீன் வர மாட்டேங்குதுன்னா பரவாயில்ல. சில போன்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன் வராது எனக்கு தெரியும். சில ஆப்லயும் ஸ்பிளிட் ஸ்கிரீன் வராது. ஸோ நீங்க வந்து वीक्विஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 3:40க்கு இன்னும் 6 minutesல வந்து நம்ம वीक्विஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குவிக். ஸோ அதுக்கான லிங்க் நம்ம லைவ் கமெண்ட் பாக்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஜாயின்ட் சார் எப்படி ஜாயின் பண்ணோம்? ஸ்பிளிட் ஸ்கிரீன் வர மாட்டேங்குது. எஸ் ஜாயின்ட் ஓகே ஃபைன். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் நமக்கு செகண்ட் லிங்கான பயாலஜி லிங்க் வந்து பிரசன்ட் இருக்கு. இல்ல அதுக்கு மேலேயும் வந்து நமக்கு வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து பிரசன்ட் இருக்கு அப்படின்றது. ஓகே நான் வந்துட்டு லைவ் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அப்படின்றது. ஓகேவா? எனக்கு வர மாட்டேங்குதா? என்னடா வர மாட்டேங்குது? இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கடா. லிங்கை கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணும். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண அப்படின்னு இன்காக்னிட்டோ மோட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்காக்னிட்டோ மோட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல வேற மெயில் ஐடி வச்சுக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வராதவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு இன்காக்னிட்டோ மோட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல வேற மெயில் ஐடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ அதனாலதான் அந்த பேஸ் கான்செப்ட் வந்து இதா இருக்கலாம் அப்படின்றது. ட்ரை பண்ணுங்க. நம்ம என்னதான் 5 minutesல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3:40க்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 3:40க்கு இருக்கீங்களா? எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க? 43 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. நல்ல விஷயம். 3:40க்கு நம்ம ஜாயின் பண்ணிடுவாங்கன்னா ஸோ நல்லா இந்த கமெண்ட் எல்லாம் பாத்தி இதெல்லாம் எதையாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ஓகேவா? சரி நல்லா புரிஞ்சுங்க. எஸ் எல்லாமே கூகுள் பண்ணலாம். இல்லைன்னா கூகுள் பண்ணலாமா? கூகுள் பண்ணாங்க லிங்க் வரதுல அதான் லிங்க் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும் இல்லையா? லிங்க் வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி இதே லிங்க் அப்படியே காப்பி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணா போதும்டா. யாரா கெரோலின் இந்த லிங்கை கிளிக் பண்ணா போதும்டா. நமக்கு லைவ் கமெண்ட் பாக்ஸ்ல கீழே லிங்க் இருக்கு பாருங்க. பயாலஜி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும் அப்படின்றது. அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். உங்க பேர்லாம் கொடுத்துதான் அருமையா இருக்கும் அப்படின்றது. ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா ஜாயின் பண்ண சொல்லுங்க. எரர்னு காட்டுது சார். எரர்னு காட்டுதா? எரர்லாம் காட்டாதடா. சில பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கடா. அப்படி காட்டுச்சுன்னா எல்லாருக்குமே தான் எரர் காட்டுற மாதிரி இருக்கும். காட்டாது. வெயிட்டிங் ஃபார் டீச்சர் லோடிங் சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. வெயிட்டிங் ஃபார் டீச்சர் டு ஸ்டார்ட் திஸ் वीक्विஸ் அப்படின்னு இருக்கும். வெயிட்டிங் ஃபார் டீச்சர் டு ஸ்டார்ட் தி वीक्विஸ் அப்படின்னு இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்படிதான் இருந்திருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணல. நான் वीक्विஸை ஸ்டார்ட் பண்ணல. ஓகே இங்க ஒரு பிளாஸ்ட் ஃபயர் ஒன்று போட்டுருங்க. இங்க ஒரு ஃபயர்லாம் போடுவீங்க. முன்னாடி பசங்க போட்டுருப்பாங்க. உள்ள போட முடியுதா எனக்கு தெரியல. பட் வெயிட் பண்ணுங்க. நம்ம 3:40 இன்னும் ஒரு 3 minutes இருக்கு. அந்த 3 minutes ஸ்டார்ட் பண்ணிடலாம். எரர்னு காட்டாதுடா. அதான் நான் ட்ரை பண்றேன். அதனால நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது அது கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு வேற கமெண்ட் பாக்ஸ் என்ன பாருங்களேன். அதை பேஸ்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது கூகுள் மெயில்ஸ்ல போட்டு பாருங்க. இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற மெயில் ஐடி வச்சு செக் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் ஐடி செக் பண்ணி பாருங்க. நம்ம 3:40க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே 3:40க்கு வரீங்களா வரலையா அப்படிலாம் தெரியாது. ஸோ 3:40க்கு we will be starting start. அதனால தான் சொல்றேன். எஸ் 3:40 வரைக்கும் வெயிட் பண்றாங்கன்னா 3:40க்குள்ள செய்யலாம். நான் 10 minutes கொடுத்துருக்கேன். ஓகே அதே ரொம்ப அதிகம். அப்படிதான் இருக்கா? வெயிட் பண்ணுங்க. வெயிட் கரோ. அது
தூதுவன் வருவான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மழை பெய்யும் வரை காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள் நண்பர்களே. பக்தர்கள் அமைதி காக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இருந்திருக்க போது. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் மோர் அப்படின்னு ஆப்ஷன் கீழே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு. செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயும் நமக்கு லிங்க் இருக்கு. அப்படி அங்கெல்லாம் போய் தேடி இருக்க முடியாது அப்படின்னா நம்ம லைவ் கமெண்ட் பாக்ஸ்ல உட்காந்து கமெண்ட் விளையாடி இருக்கீங்களா பாத்தீங்களா? ஸோ அங்கேயும் உங்களுக்கு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் தான். ஓகே, ஜஸ்ட் சும்மா அப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓடிபி வர மாட்டேங்குது. ரீசெண்ட் ஓடிபின்னு கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஓடிபி கொடுத்து பாருங்க. வேற மெயில் ஐடி இல்ல வேற ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க. வேற மெயில் ஐடி இல்ல வேற ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க. ஓடிபி வரணுமே. புதுசா இது பண்றீங்கன்னா ஓடிபி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இல்ல மேம் தான் சொல்லுவாங்க இன்காக்னிட்டோ மோட்ல ட்ரை பண்ணி போட்டு பாருங்க அப்படின்னு. அப்போ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமாடா 10 கொஸ்டின் தான். 10 to 12 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்ப்போம். இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்வெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டினா டைப் பண்ணி அனுப்பிட்டு இட்ஸ் டைம் டேக்கிங் ப்ராசஸ். பட் கொஞ்சமா நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, கவலைப்படாதீங்க. அடுத்து ஒரு 10,000 கொஸ்டின் சேர்த்து வச்சு வீக்வெஸ்ட்ல போட்டுருவோம். ஃபைன், ஜாயின் பண்ணியாச்சா? இன்னும் 1 minute தான் இருக்கு. எஸ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் த டீச்சர். எஸ் அப்படிதான் அவர் வெயிட் பண்ணுங்க. அதான் நான் வரல, நான் இங்க தானே இருக்கேன். நான் இங்க இருந்து அங்க பறந்து வர வேணாமா? இப்பதான் ஓலால ஆட்டோ புக் பண்ணிருக்கேன். பட் ஓலால கார் தான் இருக்கான். சரி, கார் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். ஓலா கார் வந்தோடனே கேப் ஏறி வந்துட்டு வீக்வெஸ்க்கு வந்துடுறேன். பட் நீங்க எல்லாரும் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் யூஸ் பண்ணி சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஹலோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலடா கண்ணுங்களா? ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? எல்லாம் வந்தாச்சா? சரி, எல்லாரும் உங்களை நான் அங்க சந்திக்கிறேன். சரி, ஓகேவா? வீக்வெஸ்ல 49 தான் வந்துட்டு இருக்க போது. we are going to finish. start the session. Fine. Yes, இன்னும் 1 minute தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்து நம்ம 10 क्वेश्चन. 10வது யாருக்கும் 10வது क्वेश्चन இருக்க போது. சோ 3 2 1 இன்னும் ஸ்டார்ட் ஆகலடா. இன்னும் 3:40 ஆவல. எஸ், ஃபைன். நான் ஒரு வழியா வீக்வெஸ்ட் இப்பதான் கேப்ல இறங்கினால வீக்வெஸ்ட் வந்தாச்சு. எல்லாம் நீங்களா வந்தாச்சு இல்லையா? சோ ஷால் வி ஸ்டார்ட்? எஸ், 56 59. எஸ், we are going to start. யாரா 3:40 ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். 5 4 3 2 1. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Assertion and reason. Assertion பாத்தீங்கன்னா red color of rhodophyta is due to the abundant formations of the R-phycoerythrin. Reason பாத்தீங்கன்னா phycoerythrin is able to observe the blur green wavelength of the reflex in red color அப்படின்றது. இது assertion கரெக்டா, reason கரெக்டா அப்படின்னா டக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். குயிக், நல்லா புரிஞ்சுங்க. இது டைமிங் இருக்கு. நீங்க ஏற்கனவே போனதுல வீக்ஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டைமிங் இருக்கு. அந்த டைமிங்கை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது. ஓகேவா? சோ டைமிங்கை எவ்வளவு சீக்கிரமா நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு ரேங்க் அவ்வளவு சீக்கிரம் அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டைமிங் கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அடி வாங்கும் அப்படின்றது. ஸோ இதுக்கு நீங்க கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if both assertion and reasons are true and the reason is correct and explanation of assertion அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அப்படிதான் 42 பேருமே அதை கரெக்ட் ஆன்சர் கொடுக்கீங்க. பாத்துருவோமா? என்னன்னு பாத்துடலாமா? ஷோ ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்டா தப்பா அப்படின்னு தெரிஞ்சிரும் அப்படின்றது. என்ன ஷோ ரிசல்ட் தானே சொன்னேன். என்னாச்சுடா? அரே ஷோ ரிசல்ட்ரா. அட யா வந்துருச்சு, ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சரா? ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அது ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சு போல இருக்கு, வேற கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுங்க. ஃபைன். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? லீடர் போர்டு பாத்துருவோம். யாரு ஃபர்ஸ்ட்? அடடா, லீடர் போர்டை பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமிஷ்கா, ஷாம், ஆதித், ஹரிஹரன், பத்மபிரியா, கௌதம், இளையராஜாவா பாத்தீங்களா? மண்டல பாத்தீங்களா? நான் சொல்லியிருந்தேன் விட மாட்டார் அப்படின்னு. இளையராஜா, ஸ்ரீமதி, சமீரா பானு, நிவேதா, அக்ஷயா இஸ் ரைட் ஆன்சர். இவங்க எல்லாமே தான் டாப்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் அடுத்த क्वेश्चन பார்ப்போம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடியும் போது இவங்க தான் இருந்திருக்காங்க. ஓகே, பாத்துலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்றத பாத்துலாம். அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க.
ஓகே, நம்ம ஃபுல் கொஸ்டின் பார்க்கக்கூடாது. மறுபடியும் ஒரு அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குன்னா, நாட் ஓப்பனிங் டே ட்ரை மறுபடியும் ட்ரை பண்ண மாட்டீங்களா? வரமாட்டான்னு சொன்னேன், வரமாட்டேன்னு சொன்னீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, இப்பவும் சேரலாம்ல, கண்டிப்பா சேர முடியும், சேர முடியும். செகண்ட் கொஸ்டின் அசர்ஷன் ரீசன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். மெமலியன் டீத் ஆர் எட்டிரோடான்ட், மெமலியன் டீத் ஆர் எம்பெடட் இன் தி சாக்கெட் ஜா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா தப்பா? தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டா? ரைட்டா தப்பா? என்னடா சாரு அப்படின்னுது. ஏண்டா வரல? அந்த லிங்கை காப்பி பண்ணி அப்படியே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி பாருங்க, இன்காக்னிட்டோ மோட்ல போட்டு பாருங்க அப்படின்றது. வேற மெயில், ஒரு மெயில் வரல, இல்ல ஒரு போன் நம்பர்ல வரல அப்படின்னு புது போன் நம்பர்ல புது மெயில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றது. இதுக்கு நீங்க சொன்னது என்ன இருக்க போதுன்னா, வித் போத் அது ரீசன் ஆர் ட்ரூ அப்படின்னு தான் சொல்லிருக்கீங்க. இதை பொறுத்து பார்த்துலாமா? எது கரெக்டா இருக்க போது? இல்ல, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு. மெமலியன் டீத் ஆர் எம்பெடட் இன் சாக்கெட் ஜா, மெமலியன் டீத் ஆர் எட்டிரோடான்ட் அப்படி. எட்டிரோடான்ட்டும் மெமலியன் டீத் ஆர் சாக்கெட் ஜா ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம்? எட்டிரோடான்ட்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்குன்னு அர்த்தம், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது சாக்கெட் ஜால எம்பெட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தமா இருக்க போகுது? அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. சோ ரீசன் இல்ல, ரீசன் இது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆப்ஷன் பி, அந்த 18 பேர் தான் விராட் கோலி நம்பரா கூடிய அந்த 18 பேர் தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். யார் அந்த 18 பேர் அப்படின்றத பார்த்துலாம். ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 சமீரா, பானு, அக்ஷயா, ரம்யா, தருண், பிரித்திகா, லயா, இனுல், Janapriya, Kanmani, Anusha is going to be there. This is all the top 10 for the second question. Second question based பண்ணி இதான் top 10 எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, பாத்துடலாம். 10 முடியும் போது யாரு வராங்கன்றத பாத்துடலாம். எதுக்குடா ஜாயிண்டா? நல்ல விஷயம். ஓகே, வெயிட் பண்ணு. நோ ப்ராப்ளம். இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? அடித்தட்டவன் கீழே விட மாட்டான், கீழே விழுந்தா மேலேயும் வர மாட்டான் அப்படின்னு சொல்ற கான்செப்ட்ல இருக்கு இல்லையா? சோ அடுத்த கொஸ்டின் பாத்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்க என்றால், டிக் 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 டிக். Which of the following statement is true for the class system low identify below? Cyclostomach வந்துட்டு எதெல்லாம் கரெக்ட்? cyclostomach sucking and circulating mouth இருக்க போதா, இல்ல have jaws ஆ, இல்ல body is devoid of scales and paired fins ஆ, இல்ல cranium and vertebral columns or cartilages ஆ, இல்ல circulation is open type ஆ? cyclostoma, சைக்கிள் இருந்து கீழே வரக்கூடிய cyclostoma அப்படினது. வணக்கம்டா லைப்ரரி. ஞாபகம் இருக்குடா லைப்ரரி. ஐ ரிமெம்பர். உங்க பேர் தருண் குமாரா? சரி, ஓகே. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? எது வரப்போகுது? எதெல்லாம் வரப்போகுது? டைம்ஸ் ஆப். நிறைய பேர் என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, have sucking and circulatory mouth, have jaws, வர, body is devoid of scaled fins and pans, cranium and vertebrate column வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆன்சரை பாத்துருவோமா? ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னது அனைத்தும் உண்மை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். yes you won 1 கோடி. 1 கோடி 50 லட்சம் வாங்கிட்டீங்க. ஓகே, 10 क्वेश्चन ஆன்சர் பண்ணா தான் 1 கோடி ஜெயிக்க முடியும் இல்லையா? நீங்களும் எல்லாம் 1 கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருந்துருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். அப்ப இதுக்கு 29 பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க. yes is have. நமக்கு சைக்ளோஸ்டோமால வந்து பார்க்கும்போது நமக்கு சக்கிங் சர்க்கிள மாத்திருக்கும். ஜாஸ் இருக்கா? சைக்கிள்ல விழுந்து அடி வாங்கினால ஜாஸ் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைக்ளோஸ்டோமா பிரச்சனை இருக்கும்போது பாடி இஸ் டிவைட் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கும்போது கிரானியம் இஸ் வெர்டிபிரேட் இருக்கும்போது சர்க்குலர் சிஸ்டம் ஓபன் டைப் கான்செப்ட்ல வராது. ஓகேங்களா? சோ நோட் பண்ணி வச்சாங்க. இது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் இந்த 1 கோடிகளை ஜெயித்தவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், 1 கோடி அது 2 கோடி தான். ரெண்டாவது क्वेश्चन தானே. மூணாவது क्वेश्चन 3 கோடி. அக்ஷயா, சமீரா, பானு, லயா, பிரத்திகா, I think மார்க்கிட்டே இருக்குல்ல. பாசியோலா, இனுல், சஹா, அனுஷா, அபிநயா, ஜனனி, பிரியா is going to be the top 10 லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கீங்க. இவங்களாமே தான் நமக்கு டாப் 10 லிஸ்டா இருந்துட்டு இருக்க போது. எஸ் 1 கோடி தாங்க சார். தோ தந்துறேன்டா, எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஓகே, அந்த வேல வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சோங்க. சரி, அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस பார்த்தலாம். நமக்கு 4வது क्वेश्चन, இன்னைக்கான 4வது क्वेश्चन, நாளாக வரக்கூடிய 4வது क्वेश्चन என்னவா இருக்க போகுதுன்னா, அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் டைப் ஆஃப் क्वेश्चन தான். லீவ்ஸ் ஆஃப் மோனோகாட் பிளான்ட் ஜெனரலி possess ரெட்டிகுலர் வினேஷன், லீவ்ஸ் ஆஃப் டைகாட் பிளான்ட் ஜெனரலி possess parallel வினேஷன் அப்படி கொடுத்திருக்கான். கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக. உங்களுக்கான கரெக்டான கேள்விகளை பதிலளிப்போம். இந்த கேள்விக்கான பதில் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4 கோடி. ஏன்னா அது 4வது கேள்வியான இந்த பதிலை நீங்கள் கரெக்டாக கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு 4 கோடி வழங்கப்படும் அப்படின்ற சூர்யா வாய்ஸ்ல வரல, அமிதாப் பச்சன் வாய்ஸும் வரல. வேற யார் பண்ணிட்டு இருக்காரு? நீங்களும் எல்லாம் 1 கோடி. யாரோ பண்ணாங்க, மறந்துட்டேன். டிக் டிக். எஸ், டைம் முடிந்து விட்டது. நிறைய பேர் என்ன சொல்லிருக்கீங்க? இல்ல, இங்க மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கு. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்றத பாப்போம்.
நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசசனும் கரெக்ட் ரீசனும் கரெக்ட்னு 13 பேர், நாமத்தோட நாமம் போடுவோம் அதுதான் பட்டநாமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி 13 பேர் போட்டாங்க. இல்ல நான் நாமத்தோட போட மாட்டேன் நான் பட்டதான் போடுவேன் அப்படின்ற 19 பேர் போட்டாங்க. ஆனா இன்டெலிஜென்டா யோசிச்சு இன்னொரு 19 பேர் என்ன போட்டிருக்காங்க டி அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இதுக்கான ரைட் ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டியா தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டைகாட்ல ரெட்டிகுலர் டிவினேஷன் தான் பார்க்க முடியுமே தவிர பேரலல் டிவினேஷன் பார்க்க முடியாது அப்படின்றது. ஓகேவா, மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. டைகாட்ல ரெட்டிகுலர் டிவினேஷன், மோனோகாட்ல பேரலல் டிவினேஷன். சோ இது மாத்தி கொடுத்ததுனால ஆப்ஷன் அசஷனும் தப்பா இருக்கு ரீசனும் தப்பா இருக்கு. அசஷனும் தப்பா இருக்கு ரீசனும் தப்பா இருக்கு அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர் இருக்கு. நல்லா புரிஞ்சவங்க, டைகாட்ல நம்ம என்ன பார்க்க முடியும், நம்ம ரெட்டிகுலர் டிவினேஷன் தான் டைகாட்ல பார்க்க முடியும். மோனோகாட்ல தான் நம்ம பேரலல் டிவினேஷன் பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க, இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் ஒரு அசஷனும் தப்பு ரீசனும் தப்பு அப்படின்றது தான். சோ இதை பொறுத்து அந்த 5 கோடி 4 கோடி ஜெயிச்ச அந்த மகான் யார் அப்படின்றது பாத்தீங்க என்றால் யார் அந்த மகான்கள் அப்படி பார்த்தோம் என்றால் மறுபடியும் முதலிடத்தில் இருப்பது அக்ஷயா என்றும் லயா இன்னும் சேஞ்சஸ் எதுவும் நடக்கல. அக்ஷயா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அக்ஷயா போராடிட்டு இருக்காங்க. அக்ஷயா ஜெயிப்பார்களா ஜெயிக்க மாட்டார்களா அப்படின்றத வந்துட்டு நம்ம கடைசியில பார்த்து முடிச்சிடலாம், தெரிஞ்சிடும் அப்படின்றது. சஹா, ஜனனி, பிரியா, அபிநயா, ஹரிஹரன், சீமா பானு கீழே போயிட்டாங்க. பூமி வந்துச்சு, பூமியை பொழந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க பாப்போம், நிஷ்மிந்த் அப்படின்னு இருக்கு. சோ அடுத்து 5வது கேள்வி யாருக்கும் 5வது கேள்வியா இருக்கட்டும். 5வது கேள்வி 5 கோடிக்கான கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்க என்றா ஹவுஸ் ஃபிளை பிலாங்ஸ் டு ஃபேமிலி, எங்க வீட்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி முட்டை மார்க் வந்துட போது. ஹவுஸ் ஃபிளை எந்த ஃபேமிலியை பிலாங் பண்ணிட்டு இருக்கு, சிற்பிடேவா, ஹோமிடேவா, கேலிஃபோர்டிவா, முசிடேவா. ஹவுஸ் ஃபிளையோட ஃபேமிலி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவுஸ் ஃபிளை வீட்டுல எப்படி இருக்க போகுது, வீட்டுல சும்மா இருக்க போதா இல்ல சிற்பி இருக்க போதா, எப்படி இருக்க போகுது ஹவுஸ் ஃபிளை அப்படின்றது. ஹவுஸ் ஃபிளை எந்த ஃபேமிலி சேர்ந்துருக்கு, உங்க ஃபேமிலி சேர்ந்துருக்கா, உங்க எதிர்த்து ஃபேமிலி சேர்ந்துருக்கா, உங்க பக்கத்து வீட்டு ஃபேமிலி சேர்ந்துருக்கா, இல்ல உங்க சொந்தக்காரங்க சேர்ந்துட்டு இருந்தா ஹவுஸ் ஃபிளையோட ஃபேமிலி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது கரெக்டா ஆன்சர் பண்ணி இன்னும் 10 செகண்ட் முடிய போறது. 10 செகண்ட் உள்ள ஆன்சர் பண்ணாதான் மார்க், செகண்ட் ஆன்சர் பண்ணலாம் நீ மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா, ஈயா, ஈ, அஃபா, எஸ், ஐ அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆப்ஷன் ஏ, பி, சி, டி ரைட் ஆன்சர். ஏதா இருக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் சொல்ல கொடுக்கீங்க. இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் டி மியூசிடே அப்படின்றது கொடுத்துருக்கீங்க. நீங்க சொன்ன ஆப்ஷன் நிச்சயமா கரெக்டா தான் இருக்க போதும். எந்த தைரியத்தில் எடுத்து ஒருத்தன் சிம்பிள் எப்படி கொடுத்துருக்கான் இப்படி நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? மியூசிடேவாது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன். எந்த தைரியத்தில் நீங்க வந்து ஆப்ஷன் ஏ போட்டீங்க எனக்கு தெரியல. ஆப்ஷன் பி ஒமினிடே வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரதுக்கு சான்சஸ் அதுல கூட வரதுக்கு சான்ஸ் இல்ல. கலிபோர்னியா போடணும்னு நினைச்சா போனா சரி. இந்த 35 பேர் கரெக்டான டைம்ல சொல்லிருக்காங்களா, 35 பேர் கரெக்டான டைம்ல சொல்லிருக்காங்களா இல்ல சொல்லலையா அப்படின்றத நம்ம பாத்துருவோம். அந்த 35 பேர்ல லீடர் போர்டை மெயின்டைன் பண்றது 5 கோடி அடிச்சது மறுபடியும் அச்சயாவா அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் மறுபடியும் அச்சயா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்னும் ஜனனி பிரியா மேல வந்துட்டாங்க. பூமியை போல வந்தாரு பூமி, ஆனா அது மறுபடியும் பூமிக்கே போயிட்டாரு போல இருக்கு. இன்னும் காணும். ஹரிஹரன் மேல வராரு. சஹா, அபிநயா, சீமா பானு, நிஷ்மின், கண்மணி, பிரித்திகா வந்துட்டு இருக்காங்க. சரி பூமி மறுபடியும் பூமிக்கே போயிட்டாரு போல. சரி அடுத்த கொஸ்டின்ல பூமியில இருந்து மேல ஒரு வராடுறத எடுத்துட்டு வந்து போவோம். மாறாவது 6 கோடிக்கான கொஸ்டின். 6 கோடிக்கான கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னா which one belong to the mollusca? மொலுஸ்காக்கு எது பிலாங்கிஙா இருக்க போகுது, என்ன ஆப்ஷன் பிலாங்கா இருக்க போகுது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. டெவில் ஃபிஷ், டாக் ஃபிஷ், சில்வர் ஃபிஷ், ஜெல்லி ஃபிஷ். அடப்பாவி, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கோல்டன் ஃபிஷ் தான் இருக்க போகுது. அந்த ஃபிஷ் இல்லையே அப்படின்றது கவலைப்படாதீங்க. பட் எந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு மொலுஸ்கா முழுன்னு இருக்கக்கூடிய ஃபேமிலி வீட்டாக டெவிலா, டாகா, சில்வரா, ஜெல்லியா, உங்களுக்கு பிடிச்சது போடலாம். பிடிச்சதை போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் போயிடும். கரெக்டானதை போட்டீங்கன்னா மார்க் வரப்போகுது. ஸோ எது மார்க்கா வரும் அப்படி கரெக்டா போடுங்க பார்ப்போம். என்னது டெவிலா, டாகா, சில்வரா, ஜெல்லியா, டெவிலா, டாகா, சில்வரா, ஜெல்லியா அப்படின்னு மொலுஸ்கா முழு இருக்கக்கூடிய மொலுஸ்காக்கு எது கரெக்டான ஆன்சரா இருக்க போகுது அப்படின்றத போட்டீங்களா? நிறைய பேர் டெவில தான் பிடிச்சிருக்கீங்க, சில பேர் டாகையும் பிடிச்சிருக்கீங்க, சில பேர் சில்வர் பிடிச்சிருக்கீங்க, ஆனா சில பேர் மட்டும் தான் ஜெல்லியை பிடிச்சிருக்கீங்க அப்படின்றது. இப்போ டெவில் கை கொடுக்குமா இல்ல டாக் கை கொடுக்குமா இல்ல டெவில் கொடுக்குமா? டெவில் தான் சாத்தானின் பேரு, தீமை தான் வெல்லும் அப்படி சொல்ற மாதிரி சாத்தான் தான் ஜெயிச்சு விட்டது. ஸோ டெவில் ஃபிஷ் இஸ் கமாண்டட் மொலுஸ்கா அப்படின்ற கரெக்டான ஆன்சரா இருக்க போகுது. பட் ஏன் ஜெல்லி ஃபிஷ் சொன்னீங்க அப்படின்னு தெரியல. ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. சரி இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்க போகுதுன்னு பாத்துலாமா? சரி ஜெல்லி ஃபிஷ் கான்செப்ட் தப்பா கொடுத்தனால யார் அடி வாங்க போறா, யார் மேல வர போறா, யார் கீழே போக போறா அப்படின்றத பாத்துருவோம். மறுபடியும் அச்சயா முதலிடத்தில் இருக்கிறார்கள். இன்னுல், சஹா, ஜனனி பிரியா, கண்மணி புதுசா வந்திருக்காங்க. ஈஷா கோயில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து டைரக்டா வந்துட்டாங்க போல இருக்கு. லயா, அபிநயா, சீமாவானும், ஜனனி பிரியா, எஸ் போத் ஆர் பீன் ஃபைட்டிங். பட் அக்ஷயா இன்னும் 10 கொஸ்டின் தப்பா போட கூட அவ்வளவு மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சேர்த்து வச்சிட்டாங்க போல இருக்கு. யாரும் அக்ஷயாக்கு மட்டும் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க. போட்டு அக்ஷயா பிடிங்க, அக்ஷயா பிடிச்சிருந்தீங்கன்னா சிபிஐ விசாரணை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்டிஎல் யார் பேப்பர் லீஸ் பண்ண தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அக்ஷயா பிடிக்கணும். ஓகே, ஏன்னா பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கங்க்ராச்சுலேஷன். பட் இன்னும் போட்டி முடியவில்லை. போட்டி எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ முடியுமோ அப்பதான் போட்டி முடியும். போட்டி முடியறதுக்கு முன்னாடி போட்டி முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த 7 கோடிக்கான கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is the question which among the following silverfish, scorpion, crab and honeybee இது மூணுமே வரக்கூடியது. 4 கொடுத்துறான். silverfish, crab, அவனியான், honeybee இது எல்லாமே என்ன காம்பவுண்ட்ல வந்துட்டு இருக்க போகுது? சில்வர் ஃபிஷ்ல என்ன இருக்க போகுது, ஸ்கார்பியன்ல இருக்க போகுது, கிராப்ல இருக்க போகுது, ஹனிபீல என்ன இருக்க போகுது? இது மூணுத்துலயுமே என்ன இருக்க போகுது? 4 என்ன இருக்க போகுது?
மூணுத்தையும் ஜாயிண்ட் அப்பெண்டேஜ் பார்க்க முடியும், மெட்டமார்போசிஸ் பார்க்க முடியும், காம்பவுண்டைஸ் பார்க்க முடியும், பாய்சன் கிளான்ஸ் பார்க்க முடியுமா? இந்த 4 திரும்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டுருங்க. அந்த ஒரு விஷயத்தை தப்பா சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பா மார்க் போயிடும். ஆனால் கரெக்டாக சொல்லலாம், பட் கரெக்டாக சொல்றதோட இல்லாமல் டைமிங் சொல்லியிருக்கணும். இப்போ டைம் முடிய போது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கண்டிப்பாக எழுதி போட்டு தான் போடுவீங்க. ஏதாவது 4 ஆப்ஷனே போடுங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒமிட் பண்ணுவீங்கடா நினைக்க பார்த்தா எந்த ஒரு ஆப்ஷன் நீங்க ஒமிட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் ஒமிட் பண்ணி பழகினா தான் நமக்கு வெளியே வர முடியும். நானும் பார்த்துட்டே இருக்கேன், யாராவது ஒரு ஆப்ஷனா 0வா வரும் அப்படின்னு சொல்லி, பட் எந்த ஆப்ஷனை போடும் நான் குறுக்க இந்த கௌசிக் வந்தா நான் போட மாட்டேனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டு இருக்கீங்க. பட் ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கிடையாது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரா இருக்கு. ஏன் அப்படி பார்த்தா 25 பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க முடியும், இது எல்லாமே நமக்கு ஆத்ரப்போட கான்செப்ட்ல வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? சோ ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் அப்படின்னு வரக்கூடிய ஜாயிண்டட் லெக் இஸ் ரைட் ஆன்சரா இருக்க போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சரா இருக்க போது. ஓகேவா? மறுபடியும் அச்சயா தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருப்பாங்க. என்ன பாயிண்ட் என்னது கொள்ளையடிக்க வச்சிருக்காங்க. சோ அவங்க தான் அச்சயா இருக்க போது. செகண்ட் இயர் வரலாம் பார்க்கலாம். இன்னொரு சஹா, ஜனனிபிரியா, கண்மணி, சீமான், அபிநயா, நிஸ்மித், மகா அண்ட் பூமி மறுபடியும் வந்தாச்சு. பூமிக்குள்ள போனாலும் மறுபடியும் பூமியை பிறந்து வெளியே வருவாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி வந்தாச்சு. சோ அடுத்தது பார்த்தலாம் 7 கோடி ஜெயிச்சிட்டாங்க. பட் அடுத்து இன்னும் 3 கேள்விகள் இருக்கு. 8, 9, 10 அப்படின்ற கேள்வி இருக்கு. சோ அக்ஷயா மறுபடியும் பேப்பருக்கு கல் அடிப்பாங்களா இல்ல வேற கான்செப்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனிரா பிளான்டாரம் அப்படின்ற புக்கை எழுதினவர் யாரு? நான் இல்லப்பா, நான் அந்த புக் எழுதல, நான் அந்த புக்கை கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட. புக் உண்மையா எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஜெனிரா பிளான்டாரம் அப்படின்றது இங்கிலாந்து பிளான்டா, பெசியா, பெந்தமன் ஊக்கரால், அஸ்டன்ஸா? ஜெனிரா பிளான்டாரம் அப்படின்ற புக்கை எழுதின அந்த மகானுக்கெல்லாம் மகான் அப்படின்றது யாரா இருக்காரு? கரெக்டா சொல்லணும். கண்டிப்பா அக்ஷயா போட்டிருப்பாங்க. ஏன்னா அக்ஷயா ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிச்சு போல இருக்கு. சிபிஐ கண்டிப்பா அக்ஷயா வீட்டுக்கு போய் வித்தியாசம் பண்ணணும். அது வரும்போது நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஜெனிரா பிளான்டாரம் அப்படின்றது எழுதினவர் யாரா இருக்காரு? 4, 3, 2, 1 அப்படின்னு கரெக்டா சொல்லி முடிச்ச உடனே எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு? இது யார் ஒமிட் பண்ணிருக்கீங்களா? அடா போடா, எவன்டா விட. நான் 43 பேரையும் மன்னிச்சிடா. அந்த 43 பேரையும் மன்னிச்சிடா, விட்டுட்டா. நீங்க ஓகேடா, நீங்க எல்லாத்தையும் நான் விட்டுறேன். இந்த ஒருத்தனை மட்டும் என் கையில கொடுத்துருங்கடா. இந்த வட சென்னை படத்துல ஒரு டைலாக் வரல, எல்லாத்தையும் விட்டுறான், குத்தனை மட்டும் கையில கொடுத்துருன்னு. ஏதாவது ஒரு ஆப்ஷன் யாரோ ஒமிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா குறுக்க இந்த கௌசிக் பையன் யாருன்னு தெரிய மாட்டேங்கடா. கட்டி சன்னி எல்லாம் போட்டுருக்காங்க தெரிய மாட்டேங்குது. பட் இதுக்கு ரைட் ஆன்சர் எதுவா இருக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மென்தமன் ஊக்கர் தான். எல்லாரையும் மன்னிச்சிடுவேன். இந்த ஒன்னு அட்டிசன் போட தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் அட்மிஷன் அப்படின்றத. அட்மிஷன் அப்படி போட்டுருக்காங்க பாரு, பாத்துலாம். யாருன்னு தெரியல, கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் தூக்குல போடணும் அப்படின்றது. ஓகேவா? எஸ், இட்ஸ் கோயிங் டு பீ அக்ஷயா அகைன். அக்ஷயா மறுபடியும் பிச்சிட்டு போயிட்டு இருக்காங்கம்மா. அங்க போறாங்க 75,500 போயிட்டு வெற்றி பெற்றார் என்று அறிவித்து விட்டுறலாம். ஒன்றும் தெரியாது. பட் இருந்தாலும் இன்னொன்று ஜனனிபிரியா, கண்மணி, சீமா, அபிநயா, பூமி, நிஷ்மித், பிரித்திகா அப்படி வந்துட்டு இருக்க போது அண்ட் அகைன் பூமி மேல வந்துட்டு இருக்க போறாரு. ஓகே, 8 கோடி ஜெயிச்சிட்டாங்க. பட் கடைசி 2 கேள்விகள், கடைசி 2 கேள்விகள் என்ன இருக்க போது அப்படின்னு பாத்தீங்க என்றால் லாஸ்ட் டூ அக்ஷயா விழுவார்களா பாப்போம். எல்லாரும் அக்ஷயா விழுவாதான் வெயிட் பண்ணிருப்பாங்க. பட் பாப்போம். which of the following forms a form of hermaphrodite organism? hermaphrodite organism-ஆக நம்ம கன்சிடர் பண்றது என்னவா இருக்க போகுது? what is hermaphrodite organism? hermaphrodite organism நம்ம கன்சிடர் பண்றது ஈஸியானதுல கண்டிப்பா எல்லாத்தையும் ஆப்ஷன் போட்டாங்க. இதுக்கு சொல்லவே வேணா, எல்லாரும் போட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் ஒமிட் பண்ணீங்க என்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒமிட் பண்ணக்கூடிய யாரு இருந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் hermaphrodite டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் என்னென்ன ஆர்கானிசம் அப்படின்னு இருக்காங்க. hermaphrodite ஆர்கானிசம் என்னவா இருக்க போகுது? ஹெர்மா அப்படின்னு சொல்லி ஹெர்மாஃப்ரோடைட்டான ஆர்கானிசம் எதுவா இருக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் போட்டிருக்கீங்க? சொன்னேன் டிக்கும் சிக்கும் சம போட்டி. ஆனா டிசி வருமா இல்ல சிடி வருமா அப்படின்றதுனால போட்டி. பட் ஏக்கும் பிக்கும் என்ன போட்டினே தெரியல. என்ன ரொம்ப ஈக்குவலா இருக்க போது 11 vs 18. ரொம்ப பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க போது 11 இருக்கு, 18 இருந்திருக்கு. எவனுக்குமே எந்த ஒரு யாருமே மெஜாரிட்டி இல்ல. இது பாக்குறதுக்கு நம்ம விஜயன் ஒரு ரிசல்ட் மாதிரி இருக்கு. அவனும் ஜெயிக்கல, இவனும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்க மாட்டேன். எல்லாத்தையும் குட்டை குழப்பம். நம்ம டிவிக்கு ரிசல்ட் மாதிரியே இந்த ரிசல்ட் வந்திருக்கு. 9வது நாள் டிவிக்கு ரிசல்ட் வந்திருக்கு நினைக்கிறேன். சோ இதுக்கான கரெக்டான ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இதுக்கு ரைட் ஆன்சர் என்னது? எர்த்வார்ம், டேப்வார்ம், லீச் அண்ட் ஸ்பாஞ்ச் தான் ஹெர்மாஃப்ரோடைட் ஆர்கானிசமா நம்ம கன்சிடர் பண்றது. இட்ஸ் ஆப்ஷன் டி. என்ன டி இப்படி பண்ணிட்டியே டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி. ஹெர்மாஃப்ரோடைட் டிஃபரண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஹெர்மாஃப்ரோடைட் நம்ம பார்த்திருக்கோம். அதுல தான் நம்ம பார்த்திருக்கிறது எர்த்வார்ம், டேப்வார்ம், லீச்சா இருந்துட்டு இருக்க போது. சோ இந்த டிவிக்கு ரிசல்ட்ல ஜெயிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இதுலயும் அக்ஷயா தான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க நான் நம்புறேன். இல்லையா? மாறுதல் அடையுதா? இல்ல, தோத்துட்டாங்க. அச்சியாவை ஏமாத்திட்டாங்க. நம்ம சாபம் பழிச்சிருச்சு. இந்நேரம் அச்சை என்ன பாத்துட்டு இருந்தா அச்சை அசிசமா கேட்டுருப்பா. பட் இருந்தாலும் அதுக்கு கண்டுக்க கூடாது. இன்னொரு ஜனபிரியா கடைசியில தான் வந்தேன் அப்படின்னு பார்த்தா கடைசியில தான் வந்தா இந்த விநாயக் அப்படின்னு சொல்ற மாதிரி லாஸ்ட் வரைக்கும் லாஸ்டா இருந்து ஃபர்ஸ்ட் லாஸ்டா வரப்படியும் அப்படி எஸ்டிஆர் ஃபேனா இருப்பாங்க போல இருக்கு. நம்ம இன்னொரு ஃபர்ஸ்ட் யார் வரான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் வராதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கேள்விக்கு முன்னாடி கேள்வியில வந்துட்டு நம்ம இன்னொரு ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் கடைசி கேள்வி என்ன வரப்போகுது அப்படின்னு கடைசி கேள்வியில
கேள்வி ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா இந்த டாப் 3 சேஞ்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம டேனாமேட் பண்ணலாம். மறுபடியும் பூமிக்குள்ள போயிட்டு வராரு போறாரு. பட் இருந்தாலும் லாஸ்ட் கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடைசி கேள்வி 10க்கு 10 ரூம்ல 10வது கேள்வி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 10க்கு 10 ரூம்ல 10வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் கேரக்டரைஸ்ட் பை டபுள் ஃபெர்டிலைசேஷன் எதோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கேட்டாங்க. 10க்கு 10 ரூம்ல 10வது கேள்வி டபுள் கேரக்டரிஸ்டிக் எது? ப்ரையோஃபைட்ஸா, டெரிடோஃபைட்ஸா, ஜிம்னோஸ்பர்ம், ஏஞ்சியோஸ்பர்மா? அச்சியா போட்டிருப்பாங்களா, இனுல் போட்டிருப்பாங்களா, கண்மணி போட்டிருப்பாங்களா, இல்ல கத்திச்சா போட்டிருப்பாங்களான்னு தெரியல. பட் பூமி மேல வருவாரா மேல வரமாட்டாரான்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இதுக்காவது 10க்கு 10லயே நான் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த 10க்கு 10ல எதுக்காவது யாராவது ஒருத்தன் வந்துட்டு 0 போடுவான் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் பார்ப்போம் இதுக்கும் ஒருத்தன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே நான் புறமாங்கிறது வேற வழி கிடையாது. ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரப்போகுது? ஏவா, பியா, சியா, டியா? டபுள் ஃபெர்டிலைசேஷன் இதுல மட்டுமே பார்க்க முடியும். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட். டேய் ஏன்டா அட பாவி, ஒரு கொஸ்டின் ரொம்ப ஆசைப்படுதுன்னா 10வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியா வச்சேன். 10வது கொஸ்டின் 10வது படிக்கிற கூட கரெக்டா சொல்லியிருப்பான். அந்த மாதிரி கொஸ்டின் தான் நான் வச்சிருந்தேன். ஏஞ்சியோஸ்பர்ம் தெரிஞ்சிருக்குமே, எதுக்கான இந்த எத்தனை 19 பேர் என்னடா அப்படி தப்பா போட்டிருக்கீங்க, எனக்கு கதற வச்சுட்டீங்களேடா அப்படின்றது. ஓகே நடந்து விட்டது, முடிஞ்சு போச்சு, முடியாது முக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இதுல வந்துட்டு கரெக்டான ஆன்சர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? ஏஞ்சியோஸ்பர்ம் தான். பட் இந்த இதுல வந்துட்டு யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்றத பார்ப்போம். இனுல் வராரா, அட்சியா வராரா? எஸ்டிஆர் ஃபேனான இனுல் வராரா, இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரஜினி ஃபேனான அட்சியா வராரா அப்படின்றது பாத்தீங்கன்னா yes it is none other than அட்சியா. விட்டு கொடுக்க மாட்டான் அந்த வெட்டு புலி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வாட்டி சும்மா ஆசை காமிச்சேன்னு மோசம் போயிட்டே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஓகே, நான் ஜஸ்ட் ஆசை தான் காமிச்சேன், என்னால ஜெயிக்கலாம் முடியாது. சரி ஒரு வாட்டி விட்டு கொடுத்தா நீ என்னால வெட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டான் அந்த வெட்டு புலி அப்படின்னு சொல்லி அட்சியா தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. செகண்ட் இனுல் இருக்காங்க, 3வது கண்மணி இருக்காங்க, கத்திச்சா ஓடிட்டாங்க. ஓகேவா? பட் டாப் 10 என்னால பார்க்க முடியல. நீங்க என்ன மார்க் அப்படின்னு சொல்லுங்க. எஸ் ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுருங்க. ஃபயர் அட்சியாக்கு பிரசன்ட் சூப்பர்மா. என்னன்னு தெரியல, நான் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடியே கரெக்டா ஆன்சர் பண்ண அட்சியாக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கன்கிராஸ் அட்சியா ஃபென்டாஸ்டிக் ஃபார் இனுல் ஆல்சோ அண்ட் கண்மணி ஆல்சோ. நமக்கு ஆசை கட்டினாங்க இனுல், பட் கடைசி நேரத்துல வந்து விட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அட்சியா நல்லா கேம் விளையாடுனாங்க நடக்கணும். ஓகே ஃபைன் ஃபென்டாஸ்டிக். எஸ் அவ்வளவுதான். டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிளாஸ்ட் போடுங்க. சூப்பரா. யாரா அந்த அட்சியா, யாரா அந்த இனுல், யாரா அந்த கண்மணி? இந்த 3 பேரையும் நான் பார்த்ததே இல்லை. அக்ஷயாவுக்கு பார்த்த மாதிரி இருக்கு. இனுல் ஜரியா இனுலையும் நான் பார்த்த மாதிரி இருக்கு. கண்மணி நான் பார்த்தே இல்லையாடா. டாப் 10 எனக்கே வர மாட்டேங்கிறா, எப்படி போடணும்னு தெரியல. டாப் 10 வராடா. டாப் 3 தானே எனக்கு வருது. டாப் 10 உங்களுக்கு தானே வரும். டாப் 3 தான் எனக்கு வந்துட்டு இருக்க போது. ஓகே கன்கிராட்ஸ். அந்த பிளேஸ் இந்த பிளேஸ் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு முதல் நாளானது இந்த பிளேஸ் வந்திருக்கீங்க. நாளைக்கு கண்டிப்பா மேல வருவீங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கவலைப்படாதீங்க. டெய்லியும் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். டெய்லியும் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த மார்க் பூஸ்ட் ஆகி நீங்க மேல வந்துட்டு இருப்பீங்க. ஓகே ஃபைன் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் தி வின்னர்ஸ். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன் டு தி டாப் 3 கே ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன். ஓகேவா? ஓகே எஸ் 6th rank 7th rank 15th rank. ஓகேவா? இதோட நமக்கு கமெண்ட்ரி செஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதோட நம்ம VQs கமெண்ட்ரி செஷன் முடிஞ்சு விட்டது. நம்ம இப்போ பேக் டு நார்மலுக்கு போயிடலாம். ஓகேவா? ஃபைன் 4 கொஸ்டின் போச்சா? பரவாயில்ல. அடுத்த வாட்டி மொத்த கொஸ்டின் எடுத்துலாம். ஒரு ஆள் 2 கொஸ்டின் போச்சு, ஒரு ஆள் 4 கொஸ்டின் போச்சு அப்படின்றது. ஓகே ஃபைன். நாளைக்கு VQs பண்ணுவீங்களா அப்படின்னு நான் இன்னைக்கு உங்களை பொறுத்து தான் இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு காத்தால 6 மணிக்கு 7 மணிக்கு கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். I will try. ஓகே ஃபைன். என்னடா நல்ல வேலை ஏதோ சொன்னான்டா. நல்ல வேலை நல்லா இல்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னாச்சுன்னு தெரியல. பாக்குறேன்டா. I will try. பேசாம IPL கமெண்ட்ரிக்கு போயிடலாம். ஏண்டா இவ்வளவு நடத்துறேனே, ஒரு வாட்டி என்ன சொல்லுங்க சார், பேசாம பாட்டு பாட போயிடலாம் ஒருத்தன் சொல்றான். சரி நீங்க பேசாம காமெடி பண்ண போயிடலாம் ஒருத்தன் சொல்றான். பேசாம ஆக்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்த சொல்ல நேற்று பேசாம நீங்க என்னது டைலாக் எழுத போயிடலாம் நேற்று ஒருத்தன் சொன்னான். இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான் பேசாம கமெண்ட்ரி பண்ண போயிடலான்னு. நான் வந்த வேலையை நல்லா பண்ணிட்டு இருக்கேன் சார், நீங்க சூப்பரா நடத்துறீங்க சார் ஒருத்தன் சொன்னீங்களாடா. இது வரைக்கும் ஒருத்தன் சொன்னீங்களாடா அதை பண்ண போயிடலாம், நீங்க அதை பண்ண போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்களா எனக்காது? ஃபைன் சூப்பரா அதான் ஃபைன் அண்ட் யாரா கேட்டுட்டு யாரும் வர மாட்டேங்க. யாரா அக்ஷயா இனுல் அண்ட் கண்மணி அவங்க தான் நான் கேட்டிருக்கேன். முடிச்சோன்னா எண்டு யூஸ் கொடுத்தேன். யாரா அக்ஷயா இனுல் அண்ட் கண்மணி
கண்மணி அன்போடு. தீனா நீங்க தான் பூமியாப்பா, ஒரு நல்ல பேர் உங்களுக்கு. வில்லேஜ் விஞ்ஞானியா? ஒரு கொஸ்டின் தான் வந்துருச்சா? சரி, ஓகே ஓகே, அடுத்த வாட்டி நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? இல்லடா முடிக்கலடா. ஐயோ அப்பா. ஹாய்டா கண்மணி ஹாய் கண்கிராச்சுலா கண்மணி. ஐயோ, உங்க வாய்ஸ் நான் கேட்டதே இல்ல சார். ஏண்டா இப்ப நான் என் வாய்ஸ்ல பேசாம நான் என்ன டிஆர் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன்? சிவசங்கரி ஹாய்டா. என்னடா பேரு உங்களுக்கு? யாரா டேய்? எஸ்டா. எங்க இன்னொன்னும் காணோம், அக்ஷயாவும் காணோம். வந்து இது பண்ணி முடிச்சோன்னு ஓடி போயிட்டாங்க போல இருக்கு. சரி, நம்ம என் குவிஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ராக்கணுங்களா. இந்த என் குவிஸ் பண்ணிட்டேன். ஓகே, சரி, நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துலாமா? கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் போயிட்டு வந்துருவோமா? ஷேல் வி ஷோ ஃபார் ஸ்மால் பிரேக் போயிட்டு வந்துடலாம். நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்துட்டு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? we will resume the session. ஓகேவா? 4:15க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். 4:15க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேவா? ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க. செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணி வச்சோங்க. ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க. அதாவது வந்துட்டு என்னது, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுல இருந்து மல்டி டேலண்ட் நீங்க. ஐயோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா. எஸ், கங்க்ராட்ஸ் டு ஆல். ஓகே, நான் மறுபடியும் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? சரியா? சரி, பிரேக் எடுத்து நான் வீக் வைஸ் குடிச்சு முடிச்சுன்னு பிரேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிரேக் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. நம்ம மிச்சம் இருக்கிறத நம்ம டக்குச்சும் அப்படின்னு பார்த்து முடிச்சிடலாம். மறக்காம 4:15க்குலாம் வந்துருங்க. 4:15க்குலாம் எல்லாரும் வந்துருங்க. எஸ், லைக் போடாதவங்க யாராவது பிளாக் யார்டு இருந்தீங்களா லைக் போட்டுருங்க சொல்லியிருந்தேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்யூ ராஜ்கீர்த்தி, ரொம்ப தேங்க்ஸ்ரா. தெரிஞ்ச கொஸ்டினே தப்பா போடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர்லெஸ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த கேர்லெஸ்னஸ் இருக்காம பாத்துக்கணும். 10 மினிட்ஸ் தான்டா. போயிட்டு வாங்க. ஓகேவா? 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துவாங்க. நம்ம முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. we will finish it up soon. we'll finish it up soon.
வந்துட்டீங்களாடா? வந்து விட்டீர்களா? வந்து விட்டீர்களா? You guys came back? You guys came back? Shall we continue the session? Shall we continue the session? Session continue பண்ணலாமா? Session continue பண்ணலாமா? Fine. சூப்பர் அக்கா. ஹாய் 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 ஹாய். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினை பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு ஜி கேப் ஒன் ஃபேஸ் ஆஃப் த இன்டர்ஃபேஸ். கேப் ஒன் ஃபேஸ் ஆஃப் த இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா, குட் ஈவினிங் ஈவினிங் வணக்கம், மாலை வணக்கம். சொல்றா. ஓகே, சரி, இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்னவா இருக்க போகுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சித்தப்பு சிக்குன்னு வந்தாலே அப்படின்னு. ஓகே, மாலை வணக்கம். மறுபடியும் சித்தப்பு சிக்குன்னு வந்தாலே அப்படின்னு இருக்கக்கூடிய the cell in metabolic activities grows but does not replicate DNA. ஏன்னா ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ எஸ் ஃபேஸ்ல மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது. ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ நமக்கு எந்த ஃபேஸ்ல மட்டும் நடந்துட்டு இருக்குது? நமக்கு எஸ் ஃபேஸ்ல மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் சி, சித்தப்பு சிக்குன்னு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. ஓகே, ஃபைன். சூப்பரா காணா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, some dividing cells exit cell cycle and enter the vegetative cells in active stage. This is called as a quiescent stage. The process of the end of எங்க நடக்க போகுது? quiescent stage வந்து எந்த ப்ராசஸ் எண்ட்ல நடக்க போகுது? வந்துட்டீங்களா? வந்து விட்டீர்களா? ரொம்ப சந்தோஷம். எந்த ஃபேஸ் முடிஞ்சோன்னு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேப் ஒன் ஃபேஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சைக்கிள் பார்க்கும்போது குவைசன் ஃபேஸ்ல இருந்து வரப்போகுது. கேப் ஒன் G1 ஃபேஸ்ல இருந்து தான் G0 ஃபேஸ்க்கு போயிட்டு இருக்கு. மறுபடியும் எப்போ நமக்கு செல்ஸ் தேவையா இருக்கும், எப்போ நமக்கு என்ன இருக்கோ செல்ஸ் தேவையா இருக்கோ, அப்போ என்ன வருது? கேப் நாட் ஃபேஸ்ல இருந்து கேப் ஒன் ஃபேஸ்க்கு வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, கொண்டு போய் ஆப்ஷன் பி, மறுபடியும் பகுபலிக்கு ஒரு கட்டப்போ அது போல தான் ஜெத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். பகுபலிக்கு பாலி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பி G1 ஃபேஸ் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, குவைசன் ஃபேஸ் ப்ராசஸ் எண்ட் ஆஃப் G1 ஃபேஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் answer. Next question பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னா, which of the following stages of meiosis involves the division of centromere? நல்லா புரிஞ்சுங்க. சென்ட்ரோமியர்ல டிவிஷன் நடக்குது. என்ன நடக்குது? சென்ட்ரோமியர்ல டிவிஷன் ஆகுது. சென்ட்ரோமியர்ல டிவிஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு? சென்ட்ரோமியர்ல டிவிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர்ல டிவைட் ஆகுது. டிவிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் பேசிக்கா சென்ட்ரோமியர்ல என்ன ஆகுது? டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். So it's going to be இதுல ஆனாஃபேஸ் 1ல நடக்காது, ஆனாஃபேஸ் 2ல தான் நமக்கு சென்ட்ரோமியர் டிவிஷன் நடந்துட்டு இருக்கு. சிங்கம் ஈஸ்வர சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டெலியூஷன் சொல்லுவான ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணி வச்சோங்க. ஆனாஃபேஸ் 2ல தான் நமக்கு நடந்துட்டு போகுது, இது நடந்துட்டு இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனாஃபேஸ் 2ல தான் நம்ம டிவிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெலியூஷனல் சொல்லு அப்படின்னு சிங்கம் ஈஸ்வர சிங்கம்னா ஆப்ஷன் டி. ஆனாஃபேஸ் 2 இஸ் ரைட் ஆன்சர். Next question பார்த்தலாம். Which pigment acts directly to convert light energy into a chemical energy? Light energy into a chemical energy. டைரக்டா ஆக்ட் பண்ணுதப்பா. எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணுது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி directly light energy into a chemical energy. Light energy into a chemical energy. எஸ், நமக்கு யூனிவர்சல் பிக்மெண்ட், யூனிவர்சல் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி யூனிவர்சல் பிக்மெண்ட், உலக நாயகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஆப்ஷன் ஏ குளோரோஃபில் ஏ இஸ் ரைட் ஆன்சர். குளோரோஃபில் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் பிக்மெண்டா இருந்துட்டு. குட் ஈவினிங் பிரசிகா. ஸோ ஆப்ஷன் ஏ குளோரோஃபில் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ சே ஏ ஃபார் அடாபடி, தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். குளோரோஃபில் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். குளோரோஃபில் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். which range of the wavelength is called as a photosynthetically active radiation?
which range of the wavelength is called as a photosynthetically active radiation. Photosynthetically active radiation நம்ம கன்சிடர் பண்ண wavelength என்னவா இருக்க போகுது? Photosynthetically active radiation. அது photosynthetic active radiation என்னவா இருக்க போகுது? Yes, it's going to be 400 to 700 nanometer கான்செப்ட்ல இருக்கக்கூடியது. 400 ல இருந்து 700 nanometer கான்செப்ட்ல இருக்கக்கூடியது. அதான் பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ் பார் இங்கே பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? it's going to be option B. ஆப்ஷன் B ல ஆப்ஷன் C. சித்தப்பு சிக்கினி வந்தாலே அப்படின்னு சொன்ன சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி அப்படின்னு ஓகேவா? ஓடிட்டாங்க போல ஓகேங்களா? சரி பாத்துக்கலாம் ஓகேவா? பாப்போம் வருவாங்க வெயிட் பண்ணும். So option C 400 to 700 is right answer. 400 to 700 is right answer. Next question பாத்துருவோம். Which light range is least effective in photosynthesis? Least effective in photosynthesis. எந்த light range வந்துட்டு least effective இருந்துட்டு இருக்கு? photosynthesis பொறுத்த வரைக்கும் எந்த light range வந்து least effective இருந்துட்டு இருக்கு? எந்த light range? கிரீன் தான் கிரீன் அதனாலதான் அதை எமிட் பண்ண மாட்டேங்குது. என்னது பச்சை கலர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லீஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறது கிரீனா தான் இருக்கு. ஓகேவா? பச்சை கலர் இருக்கு சார் கிரீன் தான் அதிகமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதனால அப்சர்வ் பண்ண முடியாதனால கிரீன் கலர் கொடுத்துட்டு இருக்கு நம்ம படிப்போம் இல்லையா? சோ இட்ஸ் கோயிங் டு பி மறுபடியும் ஆப்ஷன் பி கிரீன் கலர் தான் லீஸ்ட் எஃபெக்டிவா இருந்துட்டு இருக்க போது. சோ ஆப்ஷன் பி கிரீன் பாகுபலிக்கு அபாலையா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி பாகுபலிக்கு ஒரு கட்டப்போ அது போட தான் இங்க சித்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் தான் நமக்கு போகுது லீஸ்ட் எஃபெக்டிவா இருக்க போகுது. போட்டோசிந்தசிஸ்க்கு பேசிக்கா லீஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறது ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாத்துருவோம். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चन என்ன இருக்குன்னா கீமோசிந்தெடிக் பாக்டீரியா ஆப்டைன் எனர்ஜி ஃப்ரம். எங்க இருந்து எனர்ஜி ஆப்டைன் பண்ணுது? கீமோசிந்தெடிக் பாக்டீரியா ஆப்டைன் எனர்ஜி ஃப்ரம். கீமோசிந்தெடிக் பாக்டீரியா ஆப்டைன் எனர்ஜி எங்க இருந்து அது எனர்ஜி சக்தி கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எங்க இருந்து அது எனர்ஜி ஆப்டைன் பண்ணிட்டு இருக்கு? பச்சை கலர் சிங்கிச்சான், சிவப்பு கலர் சிங்கிச்சான் பச்சை கலர் சிங்கிச்சான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் தான் ஆப்டைன் பண்ணுது. என்ன டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ்? இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். டெல்யூஷனல் சொல்லுலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி. I for you for E அப்படின்றது ஓகேவா? நோட் பண்ணி வச்சோங்க. இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ல இருந்து தான் நமக்கு கீமோசிந்தெடிக் பாக்டீரியா வந்துட்டு என்ன பண்ணுது? எனர்ஜி வந்து ஆப்டைன் பண்ணிட்டு இருக்கு அர்த்தம். எனர்ஜி வந்துட்டு எடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹைலோடா ஓகேவா? சோ நோட் பண்ணி வச்சோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். அடுத்த क्वेश्चन the energy releasing metabolic process in which substrate is oxidized without an external electron acceptor. சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடைஸ் ஆயிருச்சு ஆனா எந்த வித எலக்ட்ரான் அக்செப்டரும் இல்ல. without an external electron acceptor what is called as? without an electron acceptor substrate is oxidized without an electron acceptor is called as fermentation அப்படின்றது என்னவா இருக்க போகுது? அது fermentation இருக்க போகுதுன்னு அர்த்தம். without an external electron acceptor இல்லாதது எதுவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா fermentation இருக்க போகுது. so option B is going to be the right answer. okay, option B fermentation. பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அது போலதான் எங்க சித்தப்பா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் B is the right answer. fermentation is going to be the right answer. அக்கன்லாம் நோட் பண்ணி வச்சோம் ஓகேவா? உங்களை பார்க்கலாமா சார்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which of the metabolites is common in the respiration mediated breakdown of carbohydrates and proteins? ஊக்குள் விழுந்திருக்கும் ஓயங்கள் அதிசயம். ஃபைன். carbohydrates and protein என்ன இருக்க போகுது? பைருவிக் இஸ் இட் எப்படி? சூப்பர் ஸ்டீஃபன். அசிட்டைல் கோயேவாக எப்படியாக? அசிட்டைல் கோயேவாக. சோ ஆப்ஷன் டி மறுபடியும் டெலுலுகா டி இஸ் ரைட் ஆன்சர். டெல்யூஷனல் சொல்லுலு அப்படின்னு சொல்லக்கூடிய அசிட்டைல் கோயே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சரா? சிங்கம் ஈஸ்துறை சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி அசிட்டைல் கோயே தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டு இருப்போம். அதோட பேஸ் பண்ணி தான் நமக்கு எப்படி அசிட்டைல் கோயவா தான் என்ன ஆகுது? லிங்க் ஆகி அது கரெக்ட் சைக்கிள்ல என்டர் ஆகுதுன்னு நம்ம பார்த்திருப்போம் ஓகேவா? ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா in which one of the following process carbon dioxide is not released? இதுல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகப்படவில்லை. கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் ரிலீஸ். கார்பன் டை ஆக்சைடு எதுல ரிலீஸ் ஆகாது? இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் ரிலீஸ். சாரி,
இதுல லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன் சூப்பர் இருக்கணும் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். இதுல கார்பன் டை ஆக்சைடுக்கு வேலை கிடையாது. லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன் பேஸ் கான்செப்ட்ல வந்துட்டு நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகாது, வேலை கிடையாது, இல்ல ரிலீஸ் ஆகாது. ஓகே, அங்க ரிலீஸ் ஆக ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கும். லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன்ல ரிலீஸ் மென்பன்னு பார்க்க முடியுது. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். டெலுலு அகைன் டெலூஷனல் சுல்லு அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலக புரிஞ்சுட்டு கண்மணி என் கண்மணி. ஓகே, கண்மணி தேர்ட் ரேங்க் எடுத்துறாங்க. நீங்க எடுத்தீங்களா? இல்ல தப்போ பேசாம இருக்கணும். The effect of the apical dominance can be overcome by which of the following hormone? The effect of apical dominance can be overcome by which of the following hormone? Apical dominance அப்படின்ற கான்செப்டை ஓவர்கம் பண்றதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறது, சம்பந்தப்படுத்துறது தான். ஓகேவா? ரைட் ஆன்சர் என்ன வர போகுது? சைட்டோகைன். ஓகே, ஓவர்கம் த எபிக்கல் டாமினன்ஸை பேஸ் பண்ணி எதை பார்த்துட்டு இருக்கோம்? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி சைட்டோகைனின் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி சைட்டோகைனின் இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. இஸ் டெலூஷனல் சொல்லுவானா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் பண்ணுங்க பாப்போம். மேட்ச் பண்ணுங்க. பார்த்துடலாமா? இண்டோல் அசிட்டிக் ஆசிட் பேஸ் பண்ணி வரக்கூடிய இண்டோல் அசிட்டிக் ஆசிட் வந்துமா வீட் ஃப்ரீ லான்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கு. சாரி, ஆப்சினிக் ஆசிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டல் க்ளோசர். எத்திலின் வந்து நம்ம பேசிக்கா பார்த்துட்டு இருக்கோம். ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஜிப்ரலிக் ஆசிட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போல்ட்டிங், எர்பனிங் ஆஃப் ஸ்க்ரம், சைட்டோகைனிங் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படி வரும்போது நமக்கு எஸ் அட்டாவடி, அதிரடி, சூப்பர் அடி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இருக்கணும். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஆகணும். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகே, கலக்குன்னு கலக்கிட்டீங்க. பட் அதுக்கு முன்னாடி சைடில் ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாபிக் நம்ம போக வேணாம். பட் இதுலேயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? The term synergistic actions of an hormone refers to. Synergistic actions of an hormone refers to. Synergistic actions of an hormone refers to. The term synergistic actions of a hormone என்ன ரெஃபர் பண்றீங்க? What does this refers to? Synergistic actions of an hormone. பொட்டு ஆகலுந்தி ஆயாஷர். Yes, it's going to be super இருக்கணும். ஆப்ஷன் B, when two hormones act together and contribute for the same function அப்படின்றது. ரெண்டு ஹார்மோன் சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனுக்கு ஆட்ரிபியூட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஹார்மோன் சேர்ந்து நமக்கு ஒரே ஃபங்க்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். ஸோ ஆப்ஷன் B will be the right answer. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஆப்ஷன் B, when the two hormone acts together and contribute to the same function, option B is going to be the right answer. Option B will be the right answer. And next type of question வந்து பாத்தீங்கன்னா plasticity in plant growth means. Okay, plasticity in plant growth. What is plasticity in plant growth means? Plasticity என்ன நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். நம்மளை நம்பி இருக்காம அப்படின்றது. பிளாஸ்டிசிட்டி இன் பிளான்ட் க்ரோத் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலை நம்பி நம்மளுடைய கான்செப்ஷன் இருக்கும் அப்படின்னு. ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் என்விரான்மெண்ட் அப்படின்னு. அந்த பிளான்ட் வளரதாகட்டும், இந்த பிளான்டோட டெவலப்மெண்ட் ஆகட்டும், அது எல்லாமே எதை பொறுத்து இருக்குமா? அது சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷன் பி, பிளான்ட் டெவலப்மெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் என்விரான்மெண்ட். ஓகேவா? பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, அது போல தான் இங்க சித்தப்பா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சரா நோட் பண்ணிக்கோங்க. Plant development is depend on their environment. Environment depend ஆகி தான் அதோட plant development இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? It's going to be option B will be the right answer. Okay. அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா to increase the sugar cane production. Sugar cane productionக்கு நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணுவோம்? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். Sugar cane production increase பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்ப்ரே பண்றோம்? Sugar cane production increase பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னத்தை ஸ்ப்ரே பண்றோம்? ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா? என்னத்தை ஸ்ப்ரே பண்ணுவோம்? சுகர் கேன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோம், அந்த growth பேஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிப்ரலிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ இதுக்கு
சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் சி. ஓகேவா? சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ இஸ் கோயிங் டு பி ஜிப்லரின். ஜிப்லரின் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஜிப்லரிக் ஆசிட் தான் என்ன பண்ணுவோம்? ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்பதான் அது என்ன பண்ணும்போது லென்த் ஆஃப் தி பிளான்ட் அதிகப்படுத்தி விட்டுற போகுது. லென்த் ஆஃப் தி பிளான்ட் என்ன பண்ணி விடுது? அதிகப்படுத்தி விட்டுற போது. சோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, லென்த் ஆஃப் தி பிளான்ட் அதிகப்படுத்தி விட்டுற போது. சோ இட்ஸ் கோயிங் டு பி சாக்சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா? அடுத்த क्वेश्चन, ஆப்சினிக் ஆசிட் ஆக்ட் ஆன்டகோனிஸ்ட். எனக்கும் உனக்கும் பகை தான் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? சித்தப்பு சித்திய புட்டுட்டு ஏண்டா எங்க இருந்துடா வந்தீங்க? இந்த கான்செப்ட் எங்க இருந்துடா வந்தீங்க அப்படின்றது. ஆப்சினிக் ஆசிட் இஸ் கான்ட்ராஸ்டட் டு, இதுக்கும் நமக்கு என்ன வந்திருக்க போது? ஆப்சினிக் ஆசிட் உனக்கும் எனக்கும் பகை தான் யார் சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்சினிக் ஆசிடும் ஜிப்ரலிக் ஆசிடும் சொல்லுவோம். ஓகே, ஆப்சினிக் ஆசிட் சொல்லிட்டு இருக்கான், ஜிப்ரலிக் ஆசிடும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சாக்சி மறுபடியும் நமக்கு சாக்சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சரா வந்துட்டு இருக்க போது. ஓகேவா? ஃபைன். ஆயா ஷேர் மீனிங் போயிட்டு இருக்கா? நல்ல விஷயம். மோனோகார்பிக் பிளான்ஸ், இந்த டேர்ம்ல வச்சு அடிச்சிடலாம். மோனோகார்பிக் பிளான்ஸ்னா என்னது? வாட் இஸ் த டேர்ம் மோனோகார்பிக் பிளான்ஸ் மீன்ஸ்? வாட் இஸ் த டேர்ம் மோனோகார்பிக் பிளான்ஸ் என்றால் என்ன? மோனோகார்பிக் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது என்னவா இருக்கு? வாட் இஸ் த டேர்ம் மோனோகார்பிக் பிளான்ஸ் மீன்ஸ்? மோனோகார்பிக் பிளான்ஸ் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் ஃப்ளவர் ஒன்ஸ். லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தான் ஃப்ளவர் வரும். ஃப்ளவர் ஒன்ஸ் அண்ட் டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி. ஒரே ஒரு ஃப்ளவரை பியர் பண்ணிருக்கிறது இல்லைன்னா வாழ்க்கையிலேயே ஒரு வாட்டி தான் ஃப்ளவர் ஆகும், அதுக்கப்புறமா செத்து போயிடும் அப்படின்னு. என்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே ஒரு வாட்டி தான் ஃப்ளவர் ஆகும், அதுக்கப்புறமா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃப்ளவர் ஒன்ஸ் அண்ட் தென் மர்கையா, டை ஆயிரும் அப்படின்றது. ஓகே, அது வந்து ஆப்ஷன் பி. மறுபடியும் ஆப்ஷன் பி தாக்கன்னா 𝑤𝒂𝒏𝒂𝒏 அப்படின்னு வரக்கூடியது மோனோகார்பிக் அப்படின்னு சொல்லிருப்போம். ஓகே, போட்டோ பீரியட் இஸ் a plant is perceived at, பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. போட்டோ பீரியட் ஆஃப் அ பிளான்ட் இஸ் perceived at எந்த ஸ்டேஜ்ல? மெரிஸ்டம்லயா, ஃப்ளவர்லயா, இல்ல ஃப்ளோரல் பிளட்ஸ்ல, லீவ்ஸ்லயா? perceived at. photo period in plant is perceived at all language. ஓகேவா? pan india channel. எப்படி pan india படம் அப்படின்னு சொல்லுவோம், pan india channel அப்படின்றது. yes, perceived at leaves, இலைகள். என்ன சொல்லுவோம்? இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஓகே, இலைகள் லீவ்ஸ்ல வந்து ப்ரிசர்வ் ஆயிட்டு இருக்க போது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி டெலியூஷனல் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் a match the following கிடையாது. என்னது கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏ பி சி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ பி சி டி. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல்வியோலில பார்ஷியல் ஆக்சிஜன் அளக்க போது, பார்ஷியல் கார்பன் டை ஆக்சைடு அளக்க போது. அந்த பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்ல வந்துட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, டேப்ல காலம் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து கிளியரா கொடுத்துருக்கும். சோ ஒண்ணுத்துல அவன் ஆக்சிஜனை கேட்கிறேன், இன்னொருத்தர கார்பன் டை ஆக்சைடு கேட்டிருக்கான். கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். எது ஆக்சிஜன் கரெக்டா வரப்போகுது, எது கார்பன் டை ஆக்சைடு பேஸ் பண்ணி கரெக்டா வரப்போகுது அப்படின்றது. போட்டாச்சா பாப்போமா? இதை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஆல்வியோலில வந்துட்டு 104 கண்டிஷன் இருக்குமா? ஓகே, ஏ வருது, சியும் வருது. டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல வந்துட்டு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆக்சிஜன் அவ்வளோ கம்மியாலாம் இருக்காது. ஓகே, அவ்வளோ அதிகமாலாம் இருக்காது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுவும் வருது. ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 95. எஸ், இட்ஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட். சி வராது. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அது போல தாங்க சித்தப்பா அப்படின்னு டிஷ்யூஸ் வந்து நமக்கு 45 கன்சிடர் இருக்க போகுது. ஸோ இது ரைட் ஆன்சர் இருக்க போகுது ஆப்ஷன் பி அப்படின்றது. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மல்வாய் தேவனா எதுக்குடா? ஏண்டா பாகுபலியை பத்தி, ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்கும், எதிரா வில்லனை பத்தி பேசுறீங்க? ஹீரோய்க்கா நம்ம ஒரு அது பண்ணிட்டு இருக்கும் போது எதனால வில்லனை தூக்கிட்டு வரீங்க? ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்னவா இருக்க போது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர்னா ஆப்ஷன் பி இஸ் கோனா பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்னு பாத்துருவோம். அடுத்த क्वेश्चन மேட்ச் ராகனா, மேட்ச் பண்ணுங்க பாப்போம். அடுத்த क्वेश्चन ஒரு மேட்ச் தான். லோவர் இன்வெர்டிபிரேட், இன்செக்ட், ஃபிஷ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ். நான் இயர்னு தெரியுதா? நீங்க யாருன்னு தெரியுதானா? உமாகண்ணன் எஸ்டா பாத்துக்கண்டா. பட் யார் இல்லடா, அது ஆட்டோ கரெக்ட் ஆயிருக்கு போல உங்களுக்கு. சரி,
இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்னவா இருக்க போகுது? இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்னது? லோவர் இன்வெர்டிபிரேட்ல நம்ம என்ன பார்க்க முடியும்? சிம்பிள் டிஃப்யூஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இன்செக்ட்ஸ்ல நம்ம பேசிக் என்ன பார்க்க முடியும்? ட்ரக்கியல் டியூப்ஸ் பேஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் பார்க்க முடியும். ஃபிஷஸ்ல நம்ம கில்ஸை யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் வந்து பார்க்க முடியும். மேமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியும். ஆம்பிபியன்ஸ்ல நம்ம ஸ்கின் அண்ட் லங்ஸா இருந்து இருக்க போகுது. ஸோ இது ரைட்டான ஆன்சர் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கமான ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டெலியூஷனல் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி 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 டி. Okay, it's going to be option D is the right answer. Fine, fantastic and fantabulous. Option D is going to be the right answer. Next question more illa, but next question more ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோர்சஸ்ல யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு டெய்லி நம்ம சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பேசிக்கா வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு தெரியுமா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லிங்கான ரீனியர் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல நீங்க சேர்ந்துக்கிட்டு டெய்லி டெஸ்டர்ஸ் அட்டன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப 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 முக்கியம். பைனோ அப்படின்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? உள்ள போய் டெஸ்டர்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு ரீச் செய்தி வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டா வருதான்றதை செக் பண்ணி பாருங்க. அப்படி வருதா இல்லை 2 rupees கேக்குதான்ற ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ உள்ள போய் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? டெஸ்டஸை டெய்லி அட்டன் பண்ணணும். சார் நான் சேர்ந்துட்டேன் சார் அப்படின்னு சேர்ந்ததோட மட்டும் பொத்தாது. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம டெய்லியும் டெஸ்டஸ் அட்டன் பண்ணியே ஆகணும். அப்படி அதில் கொடுக்கக்கூடிய ஷெடியூல் ஆகி கொடுக்குற எல்லா டெஸ்டஸையும் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு கிடக்கணும். ஆனால் அதே சேம் டைம்ல வந்து நமக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் VLCல இருக்கு. இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாம யாரா இருக்கீங்களா? இதை சொல்லுங்க பாப்போம். இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாம யாரா இருக்கீங்களா? எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? 13th of June ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 13th of June 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எல்லா வேதாந்த லேர்னிங் சென்டர்லயும் நமக்கு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். விச் இஸ் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்துட்டு இருக்க போது அதுக்கு இதை நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணா போதும். உங்க பேரு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுக்கு ப்ரிஃபர் லொகேஷன்ஸ், உங்க வீட்டு பக்கத்தில் என்ன VLC சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இதை கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா எப்படி நீட் எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க ஏற்கனவே நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா? நீட் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிறது என்னாலுக்குமே நல்லதா தான் இருக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு போய் எழுதுங்க. ஓகே, 13ஆம் தேதி இப்போ எப்படி அந்த கொஸ்டின் பேப்பருக்கு என்னென்ன கொஸ்டின் பேப்பர் என்னென்ன டெஸ்ட்ல இப்போ கிடைக்குதோ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி உங்க தப்பா வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்க பாருங்க. ஓகேங்களா? இப்போ 13th of June 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நமக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாதாங்க. இன்னும் டைம் வந்து கிட்டத்தட்ட 6 நாள் தான் இருக்கு. ஸோ குயிக்கா ரெஜிஸ்டர் பண்ணி ரெடியா இருங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணாம ஜஸ்ட் இதை மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். உங்க பேரு, உங்க கான்டாக்ட் நம்பர், உங்களுக்கு என்ன லொகேஷன் ப்ரிஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணினாலே போதும். ஓகே வாக்கணுங்களா? ஃபைன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? சரியா ரெஜிஸ்டர் பண்ணாத யாரா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணீங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் கான்செப்ட் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் கான்செப்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the vein possess large lumen because the vein possess large lumen. vein possess large lumen எதனால? large lumen because இது கோட்லாம் வராது. ஓகே, large lumen because tunica media is a thin coater. The tunica media is basically a thin coater. இதுல வந்துட்டு இருக்கும்போது body fluids பேஸ் பண்ணி வரும். ஓகே, tunica media எல்லாம் ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. So the right answer option D is the right answer. delusional சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய option D is going to be the right answer. tunica media is a thin coater constitute பண்ணிட்டு இருக்கு. tunica media is act as a thin coater இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஓகேவா? ஃபைன். ஓகேடா. சஹா ஓகேமா. Okay, yes, it's going to be option C da, option D is going to be the right answer. Next question பார்க்கலாம். next question என்னவா இருக்குன்றத பார்த்துடலாம். splenic arteries arises from splenic arteries எங்க இருந்து arise ஆகுது? splenic arteries arises from where do splenic arteries arises from? ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? அதை அட்வான்ஸ் சிட்டிஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸை காசும் போன வாட்டி நீங்க சொன்ன அதே சிட்டி தான் இருக்க போகுது. இதில் சேஞ்சஸ்லாம் வராது. நமக்கு அட்மிட் கார்டு எந்த சென்டர் வருதுன்னு தான் நமக்கு முக்கியம். எந்த சென்டர்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதே சென்டர் தான் வந்துட்டு இருக்கா, இந்த சென்டர் தான் மாறி இருக்கான்றதை பார்ப்போம். சரி, சொல்லுங்க தான். ஸ்ப்ளெனிக் ஆர்டரிஸ் அரைசஸ் ஃப்ரம் எங்க இருந்து அரைஸ் ஆகப்படுகிறது? வேர் டு இட்ஸ் அரைசஸ் ஃப்ரம்? ஹாய்டா நருட்டோ. நோட் பண்ணி வச்சுங்க. இட்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த celiac artery. Okay, splenic arteries arises from the celiac artery அப்படின்னு சொல்லுவோம். So option B. splenic arteries arises from the celiac artery அப்படின்னு சொல்லக்கூடிய option B is the right answer. Okay, splenic arteries arises from the celiac artery அப்படின்னு சொல்லக்கூடிய option B தாக்கணும். option B.
Fine. Option B is right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question. Removal of calcium from freshly collected blood would என்ன காஸ் பண்ணும்? Removal of calcium from freshly collected blood would cause. Removal of calcium from freshly collected blood என்ன காஸ் பண்ணுது? Removal of calcium from freshly collected blood would cause what it would cause? Removal of calcium from freshly collected blood. Freshly collected bloodல இருந்து calcium ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். என்ன எதுக்காக பண்றாங்க? Yes, clot ஆகாம இருக்கிறதுக்கு. So it's prevent clotting. அந்த இது வந்துட்டு clot ஆகாம இருக்கிறதுக்கு. Okay, it's prevent clotting would cause prevent clotting. என்ன பண்ணுது? கிளாட்டிங்கை ப்ரிவென்ட் பண்றது. ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஒரு பிளட் நம்ம கலெக்ட் பண்ணி பிளட் பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கிளாட்டிங் ஏஜென்ட் ரிமூவ் பண்ணி வைப்பாங்கன்னு. நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன், கால்சியம் வந்துட்டு என்னதான் நமக்கு ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரில்லாத ப்ராப்ளம், கால்சியம் இஸ் ஆல்சோ பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த பிளட் கிளாட்டிங்ன்றதை நம்ம படிச்சிருப்போம். படிக்கும்போது கிளியர் சொல்லுங்க, கால்சியம் இஸ் ஆல்சோ பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன இருக்க போது? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் இருந்துட்டு இருக்க போது. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின் என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the following substance that are excreted product in animals, choose the least toxic from among them. Least toxic இருக்கிறதுல least toxic இருக்கிறதுல இருக்குது. Which is the least toxic? Toxic தான், விஷத்தன்மை கொஞ்சம் கம்மி. எல்லாத்தையும் விட விஷத்தன்மை கொஞ்சம் கம்மி அப்படின்னு. ஓ கரிஷ்மாவடா. அச்சோ டேய், உமா கண்ணன்னு பார்த்துருக்கேன்டா. சாரிடா கண்ணா. உமா கண்ணன்னு பார்த்துருக்கேன். சரி விடுங்க, இந்த டெஸ்ட் எல்லாம் வைக்காதீங்கடா. எப்பவுமே ஐ எம் பேட் வித் நேம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சரி, இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன இருக்க போது? யூரிக் ஆசிட். ஓகே, ஆப்ஷன் பி யூரிக் ஆசிட் இஸ் ரைட் ஆன்சர். நம்மளே குழப்புறாங்களே பசங்க. குழம்பிட்டம்பா, சாரிப்பா. அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் வித் கரெக்ட் ஆப்ஷன். ஒன்னும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே போதும்னா உங்க பேர் இருக்கும். ஓகேங்களா? அதில் இருக்கும். ஒன்னும் பேசிக்கெல்லாம் பண்ணலாம் வேணும். நீங்க உங்களுக்கு சிட்டி அன்ரோல் பண்ணப்ப நீங்க போய் எழுதினாலே போதும். 4 அன்னைக்கு போனாலே போதும். ஃபெயில் சார். ஒருத்தரும் பேர் சொல்லிட்டு இருக்கு. அச்சப்பா, எல்லாரும் பேர் ஞாபகத்துக்குள்ள போதும் ஆயிரும் போல இருக்கு. சரி, இது கைடன்ஸ் என்ன இருக்க போது? மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் அழகான மேட்ச் நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? அதை பொறுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் மசில்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபாஸ்ட் மசில் ஃபைபர் லாக்டிக் ஆசிட் பேஸ் பண்ணிருக்க போது, அதுக்கப்புறமா ஸ்லோ மசில் ஃபைபர்ல வந்து நமக்கு மயோகுளோபின் கான்ட்ராக்ட் இருக்க போது, ஆக்டிவ் மசில் வந்து நம்ம ஐபி பேண்ட் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். எஸ், கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. யா ஜெய்பா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லல. ஏ வராது. ஓகே, நல்லா பாருங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகேவா? சித்தப்பு சிக்கனு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி ஆகணும். ஆப்ஷன் ஏ இல்ல. ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆப்ஷன் ஏல இங்க ஒன்னா கொடுத்துட்டோம், அப்படி வராது. மாத்தி கொடுத்துட்டோம், இங்க மாத்தி கொடுத்துட்டோம். ஆப்ஷன் ஏ இத வராது. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस பார்த்துருவோம். which one of the following is showing the correct sequence order of vertebrate in the vertebral column of human beings? Correct sequence of order of vertebrate. Correct sequence of order of vertebrate. Option C and option C and பொதுவா ஒரு பேர் வைப்போமா, ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாமா? ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது. ஓகேவா? Yes, is the right and correct answer. Option D is right answer. Cervical, thoracic, lumbar, sacral and cognitive. So it's going to be option D is the right answer. Okay, note பண்ணி வச்சுக்கோங்க. It's option D. Delusional சொல்லுவானே. Option D will be the right answer நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ரிலீஸ் வந்துட்டு ஐ திங்க் ஜூன் 14th நமக்கு இந்த எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்களா? எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும். இப்போ நமக்கு சிட்டி லிமிடேஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அது என்ன சிட்டின்னு தான் காட்டுமே தவிர உங்களுக்கு என்ன சென்டர்லாம் காட்டாது. The functions of our visceral organs is controlled by. Visceral organs ஓட functions யார் கண்ட்ரோல் பண்ணல? The functions of our visceral organs. நம்ம visceral organs ஓட functions கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தலைவர்கள் யாரு? The functions of our visceral organs is controlled by. Visceral organs ஓட functions கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பர்கள் யார் அப்படின்றது பாத்தீங்கன்னா, யார் இருக்காரு?
sympathetic and parasympathetic ரெண்டுமே தான் பண்ணிட்டு இருக்கு. இது somatic வராது. sympathetic and also parasympathetic neural system. sympathetic and parasympathetic neural system அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் B will be the right answer. ஓகேவா? பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அது போல தான் சித்தப்பா அப்படி வந்தாங்களே பொட்டியே போல கெட்டப்பா கடைசியில எல்லாமே செட்டப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் B is right answer. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. sympathetic nerve parasympathetic nerve தான் visceral organs அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு internal organs அப்படின்னு பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஓகே visceral நம்ம கண்ட்ரோல் பண்றது internal organs ஆ இருக்க போகுது. ஓகே so the right answer option B will be the right answer. ஓகே நோட் பண்ணி வச்சோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस பாத்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா which of the following is not involved in the knee jerk reflex. knee jerk reflex முட்டி knee jerk reflexல இன்வால்வ்மென்ட் ஆகாதது. which of the following is not involvement in the knee jerk reflex. knee jerk reflexல இன்வால்வ்மென்ட் இல்லாதது எதுவா இருக்க போகுது? knee jerk reflexல இன்வால்வ்மென்ட் இல்லாதது எதுவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா it's none other than option internal neurons. நல்லா பாருங்கடா. எஸ் பிரெயின் knee jerk முட்டிக்கும் மூளைக்கும் மூளைல இருந்து முட்டி வரைக்கும் சொல்லிருப்பாங்களே அந்த கான்செப்ட். அது பழைய பழமொழி ஏதோ இருக்குது இல்ல. பட் தான் knee jerk இன்ஃப்ளூயன்ஸ்ல இன்வால்வ் ஆகாது எதுவா இருக்க போகுதுன்னா பிரெயின் வந்து நமக்கு என்ன ஆகாது இன்வால்வ்மெண்ட் ஆகாது. ஏன்னா என்ன கேட்டிருக்கான் நாட் இன்வால்வ் தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்காங்க நாட் இன்வால்வ் தான் என்ன கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் சி சாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஃபைன் சாக்சி அப்படின்னு நம்ம ஜாலியா சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சிட்டி லிமிடேஷன் சென்னை தான். போன வாட்டி சிட்டி லிமிடேஷன் சென்னையா தான் இருக்க போது. சிட்டி லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போகுது அப்படின்னு சென்னையா மதுரையா கோயம்புத்தூர் அப்படிதான் கொடுப்பேன். உங்களுக்கு எது வராது எந்த சென்டர்னு வராது. சென்டர்ல அட்மிட் கார்டில் தான் பார்க்க முடியும். சென்டர் வந்து நம்ம அட்மிட் கார்டில் தான் பார்க்க முடியும். ஓகேவா? an area in a brain which is associated with a strong emotions எனக்கு கழுகழுகியே வருது கைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. strong emotions man is a emotional animals அப்படின்னு பேச இருக்கு தெரியுமா. இமோஷன்ஸ் பேஸ் பண்ணி வர்றது லிம்பிக். சூப்பராக லிம்பிக் சிஸ்டம் ஆப்ஷன் சி. மறுபடியும் சாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்பிக் சிஸ்டமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் சி லிம்பிக் சிஸ்டம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி லிம்பிக் சிஸ்டம் மேன் இஸ் ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் எங்க இருக்காது லிம்பிக் சிஸ்டம் இருந்து வந்துட்டு இருக்க போது. ஸோ சாக்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். லிம்பிக் சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சரா இருந்துட்டு இருக்கு. நோட் பண்ணி வச்சோங்க. அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस போயிடலாம். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस fight or flight reaction caused activation of flight or flight reaction cause என்ன ஆக்டிவேட் பண்ணுது flight or flight இருந்தா பூமிக்கு இல்லனா சாமிக்கு அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஓடிட்டு இருக்கு தெரியுமா. அந்த மாதிரி flight or flight reaction வந்துட்டு என்னத்தை கான்ஸ்டிடியூட் பண்ணுது flight or flight adrenal pump ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். adrenal medulla leading to increase the secretion and the epinephrine and non-epinephrine அப்படின்றது. adrenal medulla leading the increased secretion of epinephrine and non-epinephrine அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி சாக்சி அகைன் சி தான் வந்துட்டு இருக்கு. சித்தப்பு சிக்குன்னு வந்து விட்டாலே அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுதுன்னா ஐடென்டிஃபை தி ஹார்மோன் வித் கரெக்ட் மேட்சிங் ஆஃப் இட்ஸ் சோர்சஸ் அண்ட் ஃபங்க்ஷன். correct matching of its sources and its function. Correct matching of its sources and its function. Correct ஆன matching சொல்றாங்க. Which is the correct matching of its sources and its function? எது நல்லா பாருங்க. melatonin pineal gland regulates a normal rhythm of the sleep wake cycle பேஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனால மறுபடியும் நமக்கு பாகுபலி கபாலி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சார் ஆப்ஷன் பி melatonin pineal gland and regulates the normal rhythm of the sleep wake cycle. option B is going to be right answer. okay yes b சித்தப்பா வர மாட்டாங்கன்னா பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா தான் வரப்போகுது. okay it's going to be option B is right answer. சித்தப்பாக்கு போயிட்டாங்க. wind pollinated flowers நம்ம என்ன சொல்றோம் wind pollinated flowers எப்படி இருக்க போகுது how a wind pollinated flowers இருக்க போகுது wind pollinated flowers are how will be the wind pollinated flowers இருக்க போகுது ஒரே நிமிஷம் இருங்கடா கண்ணுங்களா just give me a minute. yes ஸ்மாலா இருக்கணும்
சின்னதா இருக்கணும். I'm producing large number of dry pollen grains. சின்னதா இருக்கணும். I'm producing large number of dry pollen grains அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் B will be the right answer. It will be small. சின்னதா இருக்கணும். I'm producing large number of dry pollen grains. Dry pollen grains large number இருந்துட்டு இருக்கணும் அர்த்தம். Okay, it's going to be option B will be the right answer. Small, producing large number of dry pollen grains. Okay, option B is the right answer. Yes, 𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏 அப்படின்னு சொல்லக்கூடிய option B. Okay, so small and producing large number of dry pollen grains அப்படினது. A scutellum observed in a grain of wheat or maize is compatible to which part of the seed in other monocotyledons? The scutellum which is observed in a grain or wheat maize is compatible to which part of the scutellum கொடுத்துட்டான். அந்த scutellum எதை பத்தி பேர் நடப்பது? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. We will wind it up soon. Wind up soon. ஓகேவா? ஸ்கூட்டெல்லம் அப்படின்னு கொடுத்துட்டான். டெல்லம் ஸ்கூட்டெல்லம் அப்படி வந்தாலே பேசிக்கா நமக்கு காட்டிலிடன் சூப்பர் ரகன் ஆப்ஷன் ஏ. ஆயா ஷேர் புட்டு ஆகலுந்தி ஆயா ஷேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ காட்டிலிடன்ஸ் அப்படின்ற ரைட் ஆன்சர். ஓகேவா? காட்டிலிடன் is going to be the right answer. ஆப்ஷன் ஏ காட்டிலிடன்ஸ் is going to be the right answer ரகனுங்களா? ஃபைன். ஒரே நிமிஷம் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்றேங்க. நான் இப்ப தண்ணி பிடிச்சு வந்துறேன். ஓகேவா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்றேங்க. I will தண்ணி மட்டும் பிடிச்சு வந்துறேன். ஓகே.
ஓகேவாடா, வந்துட்டீங்களாடா? சின்ன சின்ன தண்ணி வர ஒன்று. சரி, இதுக்கு என்ன கொஸ்டினா இருக்க போகுது? The transfer of pollen grains from anther to stigma of another flower of the same plant. ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ், ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? சின்னல ஆவடியா உங்களுக்கு நல்ல விஷயம்டா. சரி, எங்க நடக்க போகுது? நம்ம கெய்ட்னோ கேமின்னு சொல்லிருக்கோம். எஸ், ஆப்ஷன் பி கெய்ட்னோ கேமி. சூப்பர் ராகனா, சூப்பர். ஆப்ஷன் பி கெய்ட்னோ கேமி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், among the terms, இந்த terms எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is not technically correct terms for the floral walls. It is not technically correct for the floral walls. Floral walls பொறுத்த வரைக்கும் இது not technically correct. இது நம்ம நிறைய வாட்டி அடிச்சு உடைச்ச ஒரு கொஸ்டின் தான். இந்த terms பொறுத்த வரைக்கும் is not technically correct for the floral walls. பாட்டில்ல தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கும் ஒரு கதை கட்டுறீங்க பாத்தீங்களா? சோ அங்க நிக்கிறீங்களா கண்ணுங்களா? நீங்க அங்க நிக்கிறீங்க. ஓகே, அங்க இருக்கீங்க சார். ஊட்டியா? அண்ணக்கு எனக்குன்னா ஈ தானே வரும். நிறைய பேர் ஏன் ஏ போடுறீங்க? இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா? இல்ல இது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கார்பல்ஸ் அண்ட் செப்பல்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி கார்பல்ஸ் அண்ட் செப்பல்ஸ். எஸ், 13 days more. ஓகேவா? எஸ், கார்பல்ஸ் அண்ட் செப்பல்ஸ். ஆப்ஷன் சி will be the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின். embryo sac is to ovule. Embryo sac is to an ovule, is to an anther, is an. ஓ சண்டே. ஓ அப்படி. சரி. ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் வாங்கினீங்களா? லைசன்ஸே இன்னும் வாங்கல. ஆதார் கார்டுல குட்டி போட்டோ வச்சு ஏமாத்த வேண்டியது இருந்துட்டு சண்டேன்னு போட வேண்டியது. ஓகேவா? சரி, இது ரைட் ஆன்சர் இருக்க போது போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு. ஆந்தர், எம்ப்ரியோ சாக் ஓவியூல பேஸ் பண்ணி இருக்க போது அப்போ ஆந்தர்ல நம்ம என்ன பார்க்க முடியும்? போலன் கிரெயின்ஸ் வந்து பார்க்க முடியும். ஆந்தர்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னவா இருக்க போது? நமக்கு போலன் கிரெயின்ஸா இருக்க போதுன்னு அர்த்தம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் கோனா பி தி ரைட் ஆன்சர் இருக்க போது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். In a typical complete bisexual and hypogynous flowers, the arrangement of floral whorls on the thalamus. என்ன பண்ணுவாங்க? thalamus from outermost innermost. நம்ம thalamusல இருந்து outermost innermost பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உள்ள இருந்து வெளியே கேட்கல, வெளியே இருந்து உள்ள கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க? உள்ள இருந்து கிளை வைக்கல. தலாமஸ்னா அவுட்டர் மோஸ்ட்ல இருந்து உள் நோக்கி வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவுட்டர் மோஸ்ட்ல இருந்து உள் நோக்கி வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணுங்களா? 5:10க்கு முடிச்சிடறேன்டா. 5:10க்கு முடிச்சிடறேன். ஓகேவா? 5 o'clock இல்ல, 5 o'clock சொல்லியிருந்தேன். பட் 5:10 இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதையும் பார்த்து முடிச்சிடறேன். ஓகேவா? 5:10 மிச்சம் நான் ஹோம்வொர்க் கொடுத்துறேன். எஸ், நல்லா கொஞ்சம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேலிட்ஸா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கேலிட்ஸ், அதுக்கப்புறமா கொரோலா, அதுக்கப்புறமா ஆண்ட்ரீசியம், அதுக்கப்புறமா கைனீசியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்க போகுது ஃபர்ஸ்ட் கேலிட்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீசியம், கைனீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ. சேஏ ஃபரடாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? லைசன்ஸ் இல்லாமலே வண்டி ஓட்டுவோம். போலீஸ் கிட்ட அடிச்சு அவனை ஓட்டுவான். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. டக்கனா வெளிப்புறமா நம்ம டயக்ராம் வரையும் தெரியுமா? பேசிக்கா அந்த ஃப்ளோரல் டயக்ராம் வரையும். அவுட்டர் மோஸ்ட் என்ன அரேஞ்ச் ஆகும் போது கேலிஸ் அரேஞ்ச் ஆகும் போது அதுக்குள்ள கொரோலா, அதுக்குள்ள ஆண்ட்ரீசியம், அதுக்குள்ள தான் கைனீசியம் பிரசன்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, the dicotyledonous plants bears flowers but never produce fruits and seeds. dicotyledonous plants bear flower produce பண்ணிருக்கோம். ஃப்ளவர் தான் இருக்கும், பட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாது? ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காது. அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட் என்ன இருக்க போது? நான் திஸ் இயர் லைசன்ஸ் வாங்கிடுவேன் சார். ஆல் தி பெஸ்ட். நல்லா வாங்கி காரை வாங்கி நல்லா ஓட்டுங்க. சேஃபா ஓட்டும்போது சேஃபா ஓட்டுங்க. பயத்தை காட்டு ஓட்டுறாதீங்க. ஓகே? எஸ், சாரி. பிளான்ட் இஸ் டயேசியஸ் பேஸ் போத் பிரிஸ்டிலேட் அண்ட் ஸ்டாமுலேட். நல்லா பாருங்கடா. பிளான்ட் இஸ் டயேசியஸா வரும், டயேசியஸ் தான் வரும், பட் போத் இருக்குமா? ஒன்லி ஸ்டாமினேட். நல்லா பாருங்க. ஒன்லி ஸ்டாமினேட் தான். ஓகேவா? இட்ஸ் ஒன்லி ஸ்டாமினேட் ஃப்ளவர் தான் பண்ணிட்டு இருக்கோம். போத் பிஸ்டிலேட் அண்ட் ஸ்டாமினேட் வராதுக்கன்னா ஒன்லி ஸ்டாமினேட் ஃப்ளவரா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ
ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஒன்லி ஸ்டாமினேட் ஃப்ளவரா தான் இருந்துட்டு இருக்கு. ஒன்லி ஸ்டாமினேட் ஃப்ளவரா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. த பிளான்ட் இஸ் dioecious and bears only staminate flowers. Staminate flowers தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி 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 டெலுலு டெலுலு delusional solulu அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन, choose the incorrect statement from the following. ஃப்ரம் த ஃபாலோயிங் பேஸ் பண்ணி இதெல்லாம் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப தப்பா கொடுத்துருக்கான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவா இருக்க போகுது? Which is the incorrect statement from the following? Choose the incorrect statement from the following. From the following, choose the incorrect statement. எதிராக்கணுங்களா? ஜோனா பெலுசிடா லேயர்ல போயிட்டு தான் இந்த கண்டிஷன் வந்து ஸ்டாப் ஆகப்படுது. கெமிக்கல் சேஞ்சஸ் எக்ஸர்ஃபேஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஜோனா பெலுசிடால பேஸ் மாதிரி நடந்துருக்க போகுது. ஓகேங்களா? ஜோனா பெலுசிடான்றது மென்ஷன் பண்ணிருக்கணும். அது மென்ஷன் பண்ணாம ஜஸ்ட் எக்ஸர்ஃபேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டான். ஓகேவா? எக்ஸர்ஃபேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணா எக்ஸர்ஃபேஸ் எதை ரெஃபைன் பண்ணா கொரோனா ரேடியேட்டா தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. கொரோனா ரேடியேட்டா தான் எக்ஸர்ஃபேஸா பேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? பட் அவுட்டர் மோஸ்ட் லேயரான கொரோனா ரேடியேட்டல யூஸ் பண்ணாது. செகண்ட் லேயரான ஜோனா பெலுசிடா தான் பண்ணிட்டு இருக்கறனால சாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் தி ராங் ஸ்டேட்மெண்டா இருந்துட்டு இருக்கு அர்த்தம். ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஏன் அப்படினது பாத்தீங்கன்னா நமக்கு கொரோனா ரேடியேட்டா வராது இருக்கனா ஜோனா பெலுசிடா தான் வரும். ஜோனா பெலுசிடா தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கட்ட क्वेश्चन பாத்தீங்கன்னா which is the correct statement from the following? கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் எதுவா இருக்க போகுது? which is the right statement from the following? எது கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட்டா இருந்துட்டு இருக்கு? which is the right statement from the following? ரைட் அழகான ரைட் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய கரெக்டான ஸ்டேட்மெண்டா? கன்ஃபியூஷனே வேணாம். கரெக்ட் தானே ஈஸியா சொல்லி போட்டு போய் எது கரெக்டா இருக்குன்றத பார்த்து அடிச்சுடுங்க. which is the right statement? which is the right statement? sperm released from seminiferous tubules are highly motile. செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருக்க ரிலீஸா கூட ஹைலி மொட்டைல் இருக்காது. அது எப்போ எபிடயாமிசஸ் கிராஸ் ஆகுதோ அப்பதான் ஹைலி மொட்டைலா இருக்கும். சோ சி தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். progesterone level is high during the post ovulatory phase of the menstrual cycle. சி வராது. எதனால சி வராது அப்படின்றது பாத்தீங்கன்னா செமினிஃபரஸ் டியூபியூல் இருந்து ரிலீஸ் ஆக கூட ஹைலி மொட்டைல் கண்டிஷன் அதிகமா இருக்காது. அது எப்போ எபிடயாமிஸ் பாஸ் த்ரூ ஆகி வருதோ, எப்போ அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு எபிடயாமிஸ் பாஸ் த்ரூ ஆகி வருதோ அப்பதான் அதோட மொட்டிலிட்டி தன்மை அதிகப்படுது. அப்போ எப்போ அது எபிடயாமிஸ் பாஸ் த்ரூ பண்ணி வருதோ அப்பதான் என்ன ஆகுது? அதோட மொட்டிலிட்டி தன்மை அதிகப்படுதுன்னு அர்த்தம். சோ ரைட்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர் இருக்க போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் delusional solulu. ஆப்ஷன் டி will be the right answer. ஓகேவா? Spot the odd one out from the following structures with reference to the male reproductive organ. Male reproductive organ பேஸ் பண்ணி which are all the wrong இல்ல odd one out ஆன ஸ்டேட்மெண்ட். நமக்கு தெரியும் இஸ்திமஸ் அப்படின்றது எதுல வந்துட்டு இருக்க போது? நமக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல வந்துட்டு இருக்க போது. சோ இந்த பேஸ் பண்ணி வரக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல இது வராது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த பேஸ் பண்ணி வரக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல நமக்கு இது வரவே வராது அப்படின்றது நமக்கு செஷன் பண்ணி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. Yeah. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். Which of the following enzyme catalyze the removal of nucleotide from the ends of the DNA? Removal of nucleotides எங்க இருந்து? ends of the DNA ல இருந்து removal of nucleotides அப்படினு வருது இல்லையா? சோ எது வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு? removal of nucleotides from the ends of the DNA. எல்லாரும் நீட் ரிப்பீட் ஒரு சாங் removal of ends of the DNA. removal of the nucleotide from the ends of the DNA எதுவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்ஸோ நியூக்ளியஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டிஎன்ஏ அப்படி இருக்குன்னா அந்த டிஎன்ஏவை கட் பண்ண சொல்றாங்க. ஒரு டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா டிஎன்ஏ கட் பண்ண சொல்றாங்க. இந்த டிஎன்ஏவை எண்ட்ஸை கட் பண்றதை நம்ம எக்ஸோ நியூக்ளியஸும் அப்படின்னும், இன்சைடு த நியூக்ளியஸை கட் பண்றது இன்சைடு நியூக்ளியஸை கட் பண்றதை நம்ம எண்டோ நியூக்ளியஸும் அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ எண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ அப்படின்னு கேட்டதுனால இதுக்கு ரைட்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பீ த ரைட் ஆன்சரா இருந்துட்டு இருக்க போது. அடுத்த क्वेश्चन, the transfer of genetic material from one bacterium to another through a mediation of the viral vector is termed as. ஒரு பாக்டீரியா இருந்து இன்னொரு பாக்டீரியா அப்படின்றது அப்படி. ஓகேவா? சொல்றேன்டா.
அப்படி ஒரு கோர்ஸை கண்டுபிடிக்கிட்டோம். அந்த கோர்ஸை கண்டுபிடிச்சு நான் ஃபர்ஸ்ட் உனக்கு நான் மெயில் பண்றேன். ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு போறது. ஓகேவா? என்னது டிரான்ஸ்ஃபர்மேஷனா? கன்ஃபார்மா? 100% டிரான்ஸ்ஃபர்மேஷனா? Transfer of genetic material from one bacteria to another through a medium of a vector like virus எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்றது டிரான்ஸ்டக்ஷனா இருந்துட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி இல்ல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு உருமாறுறது. 10 years டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. உருமாறுறது அப்படின்றது. ஓகே, நான் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன், நான் படிக்காம இருந்து அப்படியே படிக்கிறனால ஆயிட்டேன், நான் ஒல்லியா இருந்து குண்டாயிட்டேன் அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. பட் இதுக்கு என்னவா இருக்க போகுது? டிரான்ஸ்டக்ஷனா இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஃபார் அடாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்றதா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चन. which of the given statement is correct in the context of the visualizing DNA molecule separated as an agrosgel electrophoresis? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுவும் கேட்டிருக்கான். எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு? அக்ரோஜல் எலக்ட்ரோபோரோசிஸோட சேர்ந்து இந்த டிஎன்ஏ விஷுவலைஸ் பண்ணோட அது பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு. which of the statement is right? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டான ஸ்டேட்மெண்டா இருந்துட்டு இருக்கு? which of the following statement is right statement? எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷன் டி. எத்திடியம் புரோமைடு ஸ்டெயின்ட் டிஎன்ஏ கேன் பி சீன் அண்டர் த எக்ஸ்போஷர் ஆஃப் த யூவி லைட். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம எத்திடியம் புரோமைடு வந்து ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை வந்து நம்ம யூவி லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது, அதை நம்ம என்ன பண்ணும்போது யூவி லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, எல்லாருமே ட்ரை பண்றதுனால வராம இருக்கலாம். கரிஷ்மா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, எல்லாருமே ட்ரை பண்ணதுனால வராம இருக்கலாம். கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சிட்டிசன் லிமிடேஷன் வரும். ஓகேங்களா? சோ டிஎன்ஏ பேண்ட் வந்த உடனே அது எத்திடியம் புரோமைடோட ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அது யூவி லைட் எக்ஸ்போஸ் பண்ணாதான் நம்ம விசிபிளா பார்க்க முடியுமே தவிர மிச்சத்துல நார்மலைஸ்ல விசிபிளா பார்க்க முடியாது அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு ரைட் ஆன்சர் இருக்கும்போது ஆப்ஷன் டி, டெலுலுகா டி அப்படின்னு சொல்றது ரைட் ஆன்சரா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த क्वेश्चन பாத்துருவோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ரெஃபர்ஸ் டு? ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நல்லா இருக்குல்ல? ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? வாட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்? இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்னடா சொல்லுவோம் அப்படின்றது. ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நீங்களே பாதி ஆப்ஷனை மாறிச்சீங்க. சாரிமா. போர்டு சின்னதா இருக்கா இல்லை நான் பெருசா இருக்கனானே தெரியல, என்ன பண்றது. சரி, ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்னதான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனை கட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அது கட் பண்றது இல்லை வேலை. preventing the multiplication of bacteriophage in a bacteria. restriction in the restriction enzyme பேஸ் பண்ணி அதுதான் ரைட் ஆன்சர் இருக்கு. ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சரா இருந்துருக்கு. ஓகே, பி வராது. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பேஸ் பண்ணிட்டு நமக்கு prevention of the multiplication of the bacteria அப்படின்றது தான் ஆப்ஷன் சி தான் வரப்போகுது. ஓகே, பி வராதுடா. கட்டிங் நம்ம படிச்சிருப்போம், ரெஸ்ட்ரிக்ஷன் மாலிகூல்ஸ் நம்ம படிச்சிருப்போம். பேசிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சரா வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடியது மல்டிபிளிகேஷன் ஆஃப் பாக்டீரியாஃபேஜ் அண்ட் பாக்டீரியாவை கொடுக்குறது அப்படின்றது. ஓகேவா? எஸ், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, தெரிஞ்சு வச்சு இந்த மாதிரி क्वेश्चन மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். DNA stands on a gel stained with ethidium bromide when viewed under UV radiation appears as என்ன பேண்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி வந்தா மட்டும்தான் அந்த பேண்டை வந்து நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும்ன்றதை பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டிஎன்ஏவை நம்மளால பேண்டா பார்க்க முடியும்ன்றதை நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ அது என்ன கலர்ல விஷுவலைஸ் ஆக முடியும், என்ன கலர் பேண்டு, என்ன கலர் பேண்டா அது வந்து நமக்கு விஷுவலைஸ் ஆகப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is colored as a பிரைட்டிங் ஆரேஞ்ச் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன கலர் பேண்ட் நம்ம விஷுவலைஸ் பண்ணப்படுது? பிரைட் ஆரேஞ்ச் பேண்ட். ஆரேஞ்ச் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி. சித்தப்பு சிக்கன்னு வந்து விட்டாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர்னா பிரைட் ஆரேஞ்ச் பேண்ட். என்னவா இருக்க போது? இட் இஸ் பிரைட் ஆரேஞ்ச் பேண்டா இருந்துட்டு இருக்க போது. ஓகேவா கண்ணா? யா, ஃபைன். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? PCR, which of the following is the correct sequence and step of PCR? PCR பொறுத்த வரைக்கும் கரெக்ட் சீக்வன்ஸ் என்னவா இருக்க போது? Sir, will calculation be more neat more like இல்லடா ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண क्वेश्चंस வரும். பட் நீட் 2026 கேன்சல் ஆனதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் ரீசன் கேட்கவே இல்லை. சோ we have to wait and see what are the type of questions will be arising அப்படின்றது. பட் இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன இருக்க போது? denaturation, annealing and extinction. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சித்தப்பு எப்படி வருவா? சித்தப்பு வர மாட்டாங்கடா கண்ணா. சோ ஆப்ஷன் பி டா கண்ணா, ஆப்ஷன் பி. denaturation, annealing and extinction. denaturation, annealing and extinction. denaturation, annealing and extinction அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் going to be the right answer.
பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அது போலதான் எங்க சித்தப்பா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி டாக்கனா ஆப்ஷன் பி will be the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். During the process of the gene amplification using PCR, the very high temperature is not maintained in the beginning. எது அஃபெக்ட் பண்ண போகுது? ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணல எது அஃபெக்ட் பண்ண போகுது? ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணாம இருக்கும்போது எது அஃபெக்ட் பண்ண போகுது? அதுக்கு கவுண்டர் கொடுத்தாச்சுடா, கருப்பு படத்துல கவுண்டர் கொடுத்தாச்சுடா, அதுக்கு சூர்யாவே கொடுத்துருப்பாரு, கவுண்டர் கொடுத்துருப்பாரு. எது அஃபெக்ட் பண்ண போகுது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுவா இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீநேச்சுரேஷன் தான் இருக்க போகுது. ஸோ டீநேச்சுரேஷன் தான் அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டீநேச்சுரேஷன் தான் அஃபெக்ட் ஆகிறதுனால ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சரா இருந்துட்டு இருக்கு. ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? A specific recognition of a specific identified endonuclease to make a cut at the specific position within the DNA. எந்த enzyme யூஸ் பண்ணுவோம்? Specific recognition of the specific nucleus, specific position. எந்த enzymes யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? Yes, palindromic sequence பேஸ் பண்ணி வரக்கூடிய enzymes ஆன ஆப்ஷன் D will be the right answer. Sir, orange color. ஆமாடா. It's okay. Option D, palindromic nucleotide sequence இருந்துட்டு இருக்கு. Option D, palindromic nucleotide sequence இருந்துட்டு இருக்கு. So option D will be the right answer. Option D அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண option D is going to be the right answer. Next question பார்த்தலாம். All the following are included in the ℎ conservation except. எது ℎ conservation கிடையாது? All the following are included in the ℎ conservation. எது ℎ conservation கிடையாது? எது ℎ conservation கிடையாது? நஹி ஹே அப்படின்றது. எது ℎ conservation கிடையாது அப்படின்னு இருக்காங்க. சோ சேக்ரெட் குரூவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்னது ℎ கன்சர்வேஷன் கிடையாம என்ன வந்துட போகுது? இன்சைட்டிவ் பேஸ் பண்ணி வர போகுது. சோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சேக்ரெட் குரூவ்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஒரு பிளாஸ்ட் அடிச்சுட்டு பார்ப்போம். பிளாஸ்ட் அடிச்சுடுங்க பார்ப்போம். கமான் ராகனா, கமான், ஒரு பிளாஸ்ட் போட்டுடுங்க. சும்மா அப்படியே பிளாஸ்ட் பத்திக்கிச்சு ஒரு ராட்சச திரி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஸ்ட் போட்டுருக்கா. செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா லைக் பண்ணி வச்சோங்க. இப்போ அடுத்தது நம்ம பிசிக்ஸை பார்ப்போம். ஓகே, பிசிக்ஸை பார்ப்போம். பிளாஸ்ட் போட்டுருங்க. அதேதான். செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணுங்க. ஓகேவா? வேற கலர் வைக்கிறேன்டா, ஒருவருக்கும் ஒரு கலர் வைக்கிறேன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நமக்கு ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம்டா. நமக்கு நீட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன இருக்க போது, நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹையஸ்ட் மார்க் அப்படி இருக்க போது நமக்கு தெரியும். ஓகேவா? எந்த அளவுக்கு நமக்கு நீட் டெஸ்ட் அட்டன் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹை மார்க் வந்து இருக்க போதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், இங்க ரீநீட் ஃபெஸ்ட் சீரிஸ் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசானோட ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ள போய் 549 rupeesக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வித் OMR ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, 20 OMR ஷீட்டோட நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 549 rupeesக்கு பை நோ அப்படின்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன் 13th of June நடக்கக்கூடிய நம்ம டெஸ்ட்ஸ்க்கு எல்லாமே போயிடணும். ஓகே, நம்ம 13th of June நடக்கக்கூடிய வீக் ELC நடக்கக்கூடிய மார்க் டெஸ்ட்க்கு எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழ இருக்கு. அது கீழ இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரீநீட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படி VLC அப்படினு. சோ அதுக்கு நீங்க எல்லாருமே அட்டெண்ட் பண்ணி ஆகணும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப 13th of June மதியம் 2 மணிக்கு இந்த செஷன் நமக்கு அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா கணுங்களா? ஓகேவா? அப்ப கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் those who are all wanting நல்ல டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த டெஸ்ட் சீரிஸ் at the price of 549 rupeesக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி தான் நமக்கு ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸும் இருந்துட்டு இருக்கு. அந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்ல சேராம இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? அதுக்கான லிங்க் இங்க இருந்துட்டு இருக்கு, மேலே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் சேனலும் இருந்துட்டு இருக்கு. ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் சேனல் இருந்துட்டு இருக்கு. நம்ம டெலிகிராம் குரூப் சேனல்ல நம்ம இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி நமக்கு பேசிக்கா ரீநீட் ஃபிளாஷ் கிளாஸ் நோட்ஸ் அது இப்போ லிங்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லிங்க் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன், சூப்பர் ராகண்ணா, ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேண்டாபிளஸ். பிளாஸ்ட் போட்டாச்சா? வருண்டா. வேலூர் சென்டர்டா, நல்ல விஷயம்டா. வேலூர் சென்டர் கிடைச்சது நல்ல விஷயம்.
முக்கால்வாசி நீங்க என்ன சென்டர் ப்ரிஃபர் பண்றீங்களா, ஐ மீன் நமக்கு சென்டர்ன்ற பாருங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபர் பண்றீங்களோ அதே சிட்டியா தான் வரப்போகுது. வேற சிட்டிலாம் வராது. அது ஒரே சிட்டியா தான் இருக்க போது. வேற கான்ஸ்டியூஷன் சிட்டில உங்களுக்கு மாற போறதெல்லாம் கிடையாது. அதே சிட்டி தான் உங்களுக்கு மாறி 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 வந்துட்டு போகுது. வேற சிட்டி கான்ஸ்டியூஷன் சேஞ்சஸ் கிடையவே கிடையாது. நஹி நஹி ஹே நஹி நஹி ஹே அப்படின்றதா இருக்க போது. பட் உங்களுக்கு சென்டர் சேஞ்ச் ஆகுதான்றதை நம்ம பார்க்கணும். சென்டர் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது வந்து நம்ம 14th தான் பார்க்க முடியும். 14th ஜூன் வந்துட்டு உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுல உங்களுக்கு சென்டர் சேஞ்ச் நடந்திருக்கா நடக்கலையான்றதை பார்த்துக்கலாம். ஓகேவா? பாட்டுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைனா ரஹ்மான் தூக்கிட்டு வரேன். அவ்வளவுதான். ஐயோ, ரஹ்மான் தூக்கிட்டு அண்ணாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் விஜய் அண்ணா வந்து ரொம்ப கோச்சுப்பாரு. அப்ப நான் ஒரு சிஎம் பேச்சே நீ கேட்க மாட்டேன்னு அப்படி சொல்லிட்டானா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம பிசிக்ஸை பார்ப்போம்டா. ஒரு பிரேக் முடிச்சதுக்கு அப்புறம் பிசிக்ஸை பார்ப்போம். ஓகேங்களா? என்னது? நல்லதுதான் நல்லதுதான். ஓகே, ஸோ செஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்குமே ரொம்ப 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 நான் தேங்க்ஸ் இருக்கேன்னா, நம்ம அடுத்த செஷனுக்கு சந்திப்போம். நாளை காலை சந்திப்போம். அண்ட் இப்போ உங்களுக்கு பிசிக்ஸ் வந்து கண்டினியூ, உங்களுக்கு பிசிக்ஸ் சார் வந்து கண்டினியூ பண்ணுவார். ஓகே, எதுக்குடா இப்போ ஆர்ஜியை கூப்பிடுறீங்க திடீர்னு? எதுக்குடா இப்போ ஆர்ஜி எதுக்குடா இப்போதுக்கு? எதுக்கு நீ ஆர்ஜியை கூப்பிட்டு இப்போ என்ன பண்ண போற? சரியா? பிசிக்ஸ் வில் பி ஸ்டார்டிங் பை 5:30 வந்து பிசிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? பாய் சொல்லியாச்சு. Physics by 5:30. அந்த கான்செப்ட்ல நான் உத்தரவாதம் கிடையாது. அந்த கான்செப்ட்லாம் கம்பெனி பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் யார்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. ஓகேவா? முடிச்சிடலாம். கவலைப்படாத, டக்குன்னு முடிச்சு விட்டுலாம். ஃபைன், சரிடா. அப்போ தேங்க்யூடா, பாய்டா கண்ணா. see you on tomorrow. பட் இப்போ நமக்கு பிசிக்ஸ்ல வந்து 5:30 வந்து நம்ம கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். பிசிக்ஸ் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு 5:30 கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்துக்கணும். ஓகேவா? அதுலயும் உங்களுக்கு வீக்வஸ் இருக்கு, சார் சொல்லுவார். ஃபைனா? ஓகே கண்ணா. ஸோ பாய்டா ஃபியூச்சர் டாக்டர்ஸ் அண்ட் see you on tomorrow. மறக்காம பிசிக்ஸ் கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்க. பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கு, அட்டன் பண்ணிடுங்க. அது பிரேக் எடுத்துக்கோங்க. 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 5:30 உங்களுக்கு பிசிக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்.
Yes, good evening, good evening, good evening. Good evening, good evening, Hariharan. Yes, good evening, Hariharan, Kumar Nirmala. Yes, Subbalakshmi, Janani, Kamalakannan, Subbalakshmi. Yes, good evening, good evening. Yes, voice clear இருக்கா? சீக்கிரம் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. Yes, good evening, Prithu, Ramesh Kannan. Good evening, good evening. Jayalakshmi, good evening. Yes, good evening, Sham, good evening. எல்லாமே கிளியரா? சூப்பர் சூப்பர். ஜாயின் பண்ணிட்டாங்களா எல்லாரும்? இன்னும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணிட்டோம். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம். குட் ஈவினிங் ஃபவாஸ், குட் ஈவினிங்.
ஸோ நம்ம இன்னைக்கு நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எப்படி நம்ம சீரீஸ் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நேற்று நம்ம சூப்பராக ஒரு செஷன் ஃபுல்லாக பார்த்தோம் சாம்பிள் கொஷின் பேப்பர். இன்னைக்கும் நம்ம இன்னொரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை பர்ஃபெக்டாக பார்க்க போகிறோம். பக்காவா ஆல் டாபிக்ஸையும் கவர் பண்ணக்கூடிய வெயிட்டேஜ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கான்செப்ட் ஃபார்முலா எல்லாம் டக்குன்னு அப்படியே ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக எல்லாமே மைண்ட்லேருந்து ஓடி வரணும். ஓகே ரைட். அஸ்வின் அவங்க நேம். எஸ் ஓகே 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 அஸ்வின். எஸ் ஷேக் அப்துல்லா குட் ஈவினிங் குட் ஈவினிங். எஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குட் ஈவினிங் ஹரிப்பிரியா. எஸ் எஸ் வெரி குட் வெரி குட். இன்னும் வர வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா யாராவது? வெரி குட் வெரி குட். எஸ் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். An alternating current is represented by the equation I equal to 100 root 2 sin of 100 pi t ampere. The RMS value of current and the frequency of the given alternating current are. ட்ரை பண்ணுங்க பாப்போம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை. எஸ் எஸ் வெல்கம் வெல்கம். ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஒரு கொஸ்டினையும் ரீட் பண்ணுங்க. கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் ஒரு தடவை பாருங்க, அதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுங்க. கொஸ்டினை ஃபாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க முதல்ல. ஓகே எஸ் சுபலக்ஷ்மி டீன்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து யாரு? நமிக்ஷா. ஓகே டி. குட் ஈவினிங் முகேஷ் குட் ஈவினிங். எஸ் 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 டின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஐ ஈக்குவல் டு I equal to 100 root 2 sin of 100 pi t அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? RMS value of the current and frequency. இது வந்துட்டு இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது? I equal to I naught sin of omega t ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப கம்பேர் பண்ணா கரஸ்பாண்டிங் டேர்ம் I நாட்டுக்கு பதிலாக என்ன வரும்? 100 root 2. ஒமேகாவுக்கு பதிலாக என்ன வரும்? 100 பை. கரெக்டா? ஒமேகாவுக்கு பதிலாக 100 பை, ஐ நாட்டுக்கு பதிலாக 100 root 2. வாட் இஸ் IRMS? IRMS equal to I naught by root 2. 100 root 2 by root 2. root 2 கேன்சல் ஆயிடும். 100 ஆம்பியர். ஸோ கரண்ட் வந்து கண்டிப்பா 100 தான் வரும். ஸோ இதுல எதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. 100 root 2, 50 root 2, 100 root 2. இதுல மட்டும்தான் 100 ஆம்பியர் வந்திருக்கு. ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் 100 இருந்திருந்தா அடுத்து நம்ம என்ன ட்ரை பண்ணியிருப்போம்? ஒமேகாவை செக் பண்ணி ஆகணும். ஒமேகா வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிப்போம்? ஒமேகா ஈக்குவல் டு 2 பை எஃப் இல்லைன்னா 2 பை நியூ. ஒமேகா என்ன கொடுத்துட்டாங்க? ஃப்ரீக்வன்சி தான் வேணும். எஃப் ஈக்குவல் டு 2 பை பை ஒமேகா. இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 பை பை ஒமேகா வந்துட்டு 100 பை. கரெக்டா? சாரி, ஒமேகா பை 2 பைன்னு வரும். எஃப் ஈக்குவல் டு ஒமேகா பை 2 பை. ஒமேகா எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 100 பை டிவைடட் பை 2 பை கேன்சல் பண்ணா 50 ஹெர்ட்ஸ். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சொல்றது புரியுதா? எஸ் பி குவிஸா? எஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் போகட்டும், தென் வில் ஸ்டார்ட். நான் இன்ஃபார்ம் பண்றேன். இப்போ என்ன டைம்? 5:30 கிட்ட. வில் ஸ்டார்ட் 6:30. 6:30க்கு நம்ம VQs ட்ரை பண்ணலாம். ஓகே எஸ் வெரி குட். டி கரெக்டா சொல்லியிருந்தீங்க சுபலக்ஷ்மி. எஸ் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா சொல்லியிருந்தீங்க. நிமிக்ஷா வெரி குட் ரைட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். A body of mass 1 kg moves along straight line with a velocity v equal to 2x square. The work done by the body during displacement from
x equal to 0 to 5 மீட்டர் எவ்வளவா இருக்கும்? ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் ரிப்பீட்டட் மாடல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். நான் ஒரு சீரீஸ்லயும் சாம்பிள் பேப்பர்ல கொடுக்குற கொஸ்டின் நீங்க நல்லா பார்த்து வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய மாடல் கொஸ்டின்ஸை கவர் பண்ணிடும். திரும்ப உங்களால அந்த அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைச்சிடும். நீங்க டெய்லியும் இந்த செஷன் ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா. எஸ், இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. எப்படி ட்ரை பண்ணுவீங்க? ஆக்சுவலா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் மாஸ் கொடுத்துருக்காங்க, தென் எக்ஸ் வந்து 0 to 5 மீட்டர். எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 5 மீட்டர் மூவ் ஆகும்போது என்ன ஒர்க் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, வெலாசிட்டி கொடுத்துட்டு ஒர்க் டன் கூட கனெக்ட் பண்ணணும்னா, ஒர்க் டன் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஒர்க் எனர்ஜி தேரம் W ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஏன்னா இங்க ஃபோர்ஸ் கொடுக்கல, இந்த கொஸ்டின்ல எங்கேயுமே ஃபோர்ஸ் கொடுக்கல. ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா W ஈக்குவல் டு FS cos θ ஃபார்முலாவுக்கு போயிருக்கலாம். ஃபோர்ஸ் கொடுக்கல. இங்க மாஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, இன்டர்வல் கொடுத்துட்டாங்க 0 to 5 செகண்ட். அப்ப இனிஷியல் ஃபைனல் கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் டெல்டா KE? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. அப்போ ஃபார்முலா என்ன வரும்? half m v க்கு பதிலா vf², half m vi². இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இதுல half m காமனா எடுத்துக்கோங்க, vf² மைனஸ் vi² வரும். ஓகே, இப்போ இதுதான் vi ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, vf கண்டுபிடிங்க. அடுத்தது 2x², x ஈக்குவல் டு இனிஷியலி 0. அட் x ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது v என்னவா இருக்கும்? இனிஷியல் 0 ஆயிடும். அட் x ஈக்குவல் டு 5 மீட்டரா இருந்துச்சுன்னா அது ஃபைனல். 2 into 5² என்ன வரும்? 50யா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. half into mass 1 kg, இது வந்துட்டு 50 மைனஸ் 0. ஸோ அப்போ ஃபைனலா என்ன வரும்? 50/2 25. மாத்தி போட்டனா என்ன ஸ்டெப் யூஸா இருக்கு பாருங்க. 5 மீட்டர் 2x², vf² இல்லையா? ஐம் சாரி, 50². ஃபைனல் வெலாசிட்டி 50² மைனஸ் 0, half of 2500. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1250. 1250 வந்துதா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். வந்துதா? எல்லாருக்கும் வந்துதா? சொல்றது புரியுதா? எப்படி இந்த ஃபார்முலா நம்ம இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு வரணும்? கொஸ்டின்ல என்ன கொடுக்கல? கொஸ்டின்ல என்ன கொடுக்கல? ஃபோர்ஸ் கொடுக்கல. ஃபோர்ஸுக்கான டேட்டாவும் டைரக்டா கொடுக்கல. எனக்கு W ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கூட ஃபோர்ஸ் இருந்தாதான் லிமிட் ஓகே 0 to 5. பட் ஃபோர்ஸுக்கான டேட்டா இங்க நம்ம டைரக்டா கொடுக்கல. அதனால நம்ம டேட்டா W ஈக்குவல் டு டெல்டா KE அப்படின்னு வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? ரைட்? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, வெலாசிட்டில இருந்து ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சு ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு அந்த ஃபார்முலா கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். தென் யூ வில் கெட் த ஆன்சர். புரியுதா? பட் அவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிள். வெலாசிட்டி எனக்கு தெரியுது, லிமிட் தெரிஞ்சு போச்சு, மாஸ் தெரிஞ்சு போச்சு. திஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர், பெஸ்ட் வே டு ஃபைண்ட் த ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 2 point charges 8 microcoulomb and -2 microcoulomb are located at x equal to 2 cm and x equal to 4 cm respectively on the axis. The ratio of electric flux due to these charges through two spheres radius 3 cm and 5 cm their center at the origin is. ட்ரை பண்ணுங்க.
ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஏவா? ஏ வந்துதா? யாருக்கு ஏ வந்திருக்கு? என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 2 பாயிண்ட் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் லொகேட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஆன் த ஆக்சிஸ்ல the ratio of electric flux due to these charges, two spheres radius 3 cm 5 cm, their center at the origin அப்படின்னா லைக் திஸ், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்ப ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் இருக்கு. இதனுடைய ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. செகண்ட் ஒன்னுடைய ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். சார்ஜ் எங்க லொகேட் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். சார்ஜ் எங்க லொகேட் ஆயிருக்குது? 8 மைக்ரோ கூலும் x ஈக்குவல் டு 2 இருக்கும் போது. அப்ப x ஈக்குவல் டு 2 எந்த இடத்துல வரும்? x ஈக்குவல் டு 2 இது 3 சென்டிமீட்டர் இல்லையா? இங்க இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? 8 மைக்ரோ கூலும் இருக்கும். அடுத்தது 4 சென்டிமீட்டர். 4 இது 3, இது 5, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும். இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க? -2 மைக்ரோ கூலும். -2 மைக்ரோ கூலும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? இதுதான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறது. காஸ் லா படி என்னது? ஹவு டு கால்குலேட் ஃப்ளக்ஸ்? ஃப்ளக்ஸ் phi is equal to total charge by epsilon naught. That is Gauss law. Total flux phi is equal to என்ன? எதுக்கு ஈக்குவல்? q by epsilon naught க்கு ஈக்குவல். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், செகண்ட் சிச்சுவேஷன் எடுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரேடியஸை ரெஃபரன்ஸா எடுத்து, இந்த ரேடியஸை ரெஃபரன்ஸா எடுத்தா என்ன வரும்? இந்த ரேடியஸை ரெஃபரன்ஸா எடுத்தா என்ன வரும் பாருங்க. இதை நீங்க ஸ்பெரிக்கலா எடுத்தீங்கன்னா இந்த க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள டோட்டலா எவ்வளவு சார்ஜ் இருக்குது? 8 மைக்ரோ கூலும். புரியுதா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல. அப்போ இதுல ஃப்ளக்ஸ் வந்து எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்க போகுது? சார்ஜ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்க போகுது. ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் உடைய ரேஷியோ 5:1/5:2 ஈக்குவல் டு Q1/Q2 வரும். Q1 என்ன அர்த்தம்? இந்த ஃபர்ஸ்ட் ரேடியஸ்னால எவ்வளவு சார்ஜ் என்க்ளோஸ்டா இருக்குது? எவ்வளோ? 8 மைக்ரோ கூலும். மட்டும்னால கேன்சல் ஆனது, பிரச்சனை இல்லை. செகண்ட் ரேடியஸ் எடுக்கிறீங்க. இதுல மொத்தமா எவ்வளவு சார்ஜ் என்க்ளோஸ் ஆயிருக்குது? 8 மைக்ரோ கூலும் -2 மைக்ரோ கூலும். டோட்டல் சார்ஜ் என்னது? டோட்டல் சார்ஜ் என்னது? 8 - 2 6. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். காஸ் லாவை ப்ராப்பரா அப்ளை பண்ணணும். இது 4, இது 3. ஆன்சர் என்ன வரணும்? 4/3 வரும். அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல எடுக்கும்போது அந்த காஸியன் சர்ஃபேஸுக்குள்ள எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ள. அதுக்கப்புறம் ரெண்டாவது சர்ஃபேஸ் இருக்கும்போது அது உள்ள எவ்வளவு சார்ஜ் எங்க லொகேட் ஆயிருந்தாலும் மொத்த சார்ஜ் அந்த காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ள என்ன இருக்குதோ அதை கால்குலேட் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சம் பண்ணணும். ஃபைனலா நெட் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த காஸியன் சர்ஃபேஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4/3. ஸோ அப்போ எங்க இருக்கு? 4:3. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ். இப்ப கிளியரா? ரொம்ப கவனமா போடணும். அவசரப்பட்டு ஏதாவது தப்பான ஆன்சரை போட்டுறாதீங்க. பி கேர்ஃபுல். கொஸ்டினை கவனமா ரீட் பண்ணுங்க. புரியலன்னா ரஃபா டயக்ராம் போடுங்க. இங்க 3, 5 கொடுத்துருக்காங்க, இங்க 2, 4 அந்த டிஸ்டன்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேடியஸ்க்குள்ள ஒன்னு இருக்குது, செகண்ட் ரேடியஸ்க்குள்ள ஒன்னு இருக்குது. ரெண்டு காஸியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணா காஸ் லாவை எப்படி அப்ளை பண்ணணும் அது தெரிஞ்சா போதும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். மற்றபடி இதுல பெருசா டிஃபிகல்டிஸ் எதுவும் கிடையாது. புரிஞ்சுதா? எஸ். அடுத்த கொஸ்டின் போலாமா? கிளியரா? இந்த கொஸ்டின் நான் எப்படி சால்வ் பண்ணது புரிஞ்சுதா? ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. Tell me the answer for this question. ட்ரை பண்ணுங்க. எதுக்கு? In Rutherford alpha particle scattering experiment, only few alpha particles rebound back because first statement, the size of the gold nucleus is very small as compared to size of the gold atom. Alpha particle and gold nucleus have equal charge.
The impact parameter is minimum for a few alpha particles. C statement. D வந்து a few alpha particles have very high kinetic energy. E வந்துட்டு only few alpha particles undergo head-on collision with nuclei. So இதுல ஆப்ஷன் இதான் ஆப்ஷன். ஆப்ஷன்ஸ் இதான். ஆப்ஷன்ஸ் இதான். AB only, BE only, CD only, அதுக்கப்புறம் ACE only. கண்டுபிடிச்சிங்களா? Yes, option D. Very good, very good. Option D is the answer. Correct. Option D is the correct answer. ஏன்னா இதுல எதெல்லாம் கரெக்ட்? இப்போ ACE, A கரெக்ட், C கரெக்ட், E கரெக்ட். ஏன்னா சைஸ் ஆஃப் த கோல்டு நியூக்ளியஸ் வந்து வெரி ஸ்மால் கம்பேர் டு சைஸ் ஆஃப் த கோல்டு ஆட்டம். ஆட்டம் வந்து நியூக்ளியஸ்க்குள்ள தானே, நியூக்ளியஸ் வந்து ஆட்டம்குள்ள தானே இருக்குது. அப்ப கண்டிப்பா ஆட்டம் தான் என்னவா இருக்கும்? பெருசா இருக்கும். இது கண்டிப்பா ஸ்மாலா தான் இருக்கும். ரெண்டாவது, ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அண்ட் கோல்டு நியூக்ளியஸ் ஹேவ் ஈக்குவல் சார்ஜ். தப்பு. இது எப்படி சேமா இருக்க முடியும்? அதுக்கப்புறம் a few alpha particles have very kinetic energy. தப்பு. சோர்ஸ்ல இருந்து வரும்போது ஆல்பா பார்ட்டிகல் ரிலீஸ் ஆகி வரும்போது எல்லா ஆல்பா பார்ட்டிகளும் ஒரே கைனடிக் எனர்ஜி தான் வெளியில வர முடியும். ஸோ அதனால டிஃபரெண்ட் கைனடிக் எனர்ஜில இருக்க முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் ACE ஒன்லி. எஸ், வெரி குட், வெரி குட். பி குவிஸ் சொல்றேன். நம்ம 6:30 பிளான் பண்ணிருக்கிறோம். 6:30 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? பி குவிஸ் 6:30 ஸ்டார்ட் ஆகும். ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. Tell me the answer for this question. In a screw gauge, when the circular scale is given 5 complete rotation, moves linearly by 2.5 millimeter. If the circular scale has 100 division, the least count of the screw gauge. The least count of the screw gauge. Okay. So இந்த கேஸுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது பிட்ச். பிட்ச் டைரக்டா கொடுக்கல. ஸ்க்ரூ கேஜ்ல பிட்ச் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிட்ச் இல்லனா ஒன் மெயின் ஸ்கேல் ரீடிங் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டோட்டல் லீனியர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு போயிருக்கு, டோட்டல் லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ் ஃபார்முலா எழுதிக்கோங்க. டோட்டல் லீனியர் டிஸ்டன்ஸ் மூவ் divided by total linear distance moved divided by number of full rotations. Number of full rotations. இதுதான் ஆக்சுவலா பிட்ச் டைரக்டா கொடுக்காம, பிட்ச்ல மெயின் ஸ்கேல் ரீடிங் டைரக்டா கொடுக்காம கண்டுபிடிக்கணும்னா இதான் ஃபார்முலா. டோட்டல் லீனியர் டிஸ்டன்ஸ்னா என்னது? 2.5 மில்லிமீட்டர். இங்க 2.5 மில்லிமீட்டர் பை எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க? 5. 2.5 divided by 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு பிட்ச் கிடைச்சிரும். ஸோ இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ண எவ்வளவு வரும்? 0.5 வருமா? அவ்வளவுதான். லீஸ்ட் கவுண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன். நம்பர் ஆஃப் circular division. 0.5 by 100. அப்ப இது 100 மேல போச்சுன்னா என்ன ஆயிடும்? 10 power minus 2. 5 into 10 power minus 3 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 5 into 10 power minus 3. 5 into 10 to the power minus 3 millimeter. எஸ், ஆன்சர் வந்ததா? ஆன்சர் எல்லாருக்கும் வந்ததா? இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் பிட்சோட ஃபார்முலா டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. பிட்ச் இல்லைன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன் மெயின் ஸ்கேல் ரீடிங் கண்டுபிடிக்கணும்னா ஸ்க்ரூ கேஜில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல கொடுத்துருவாங்க. அதுல வேல்யூ கால்குலேட் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா, அதாவது ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அப்ப பிட்ச் டைரக்டா கொடுத்துருவாங்க, இல்லை மெயின் ஸ்கேல் ரீடிங் டைரக்டா கொடுத்துருவாங்க. நம்ம அதை அப்படியே சால்வ் பண்ணி அந்த கொஸ்டினோட டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கும் போது டைரக்டா இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இல்லாமல் சில நேரத்தில் ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இது ஆக்சுவலா ஜேஇ கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் நம்ம கொஞ்சம் அன்ஃபெமிலியரா இந்த ஃபார்முலா இருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. நீங்க மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பிட்ச் டைரக்டா கிவன் டேட்டா பார்த்து பழகிருப்பீங்க. திடீர்னு இந்த மாதிரி இன்டைரக்டா கொடுத்த உடனே 2 ரொட்டேஷன் கொடுத்தோன்னு கன்ஃபியூஷன் வந்துருங்க. 100 டிவிஷன் கொடுத்துருக்காங்க, இங்க 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன். குழப்பிக்க வேணா, ரொம்ப தெளிவா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? புரிஞ்சுதா?
ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. 2 known resistance R ohm and 2 R ohm and 1 unknown resistance X ohm are connected in a circuit shown in the figure. If the equivalent resistance between A and B in the circuit X ohm, then the value of X is. அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஆப்ஷன். 2 into √3 minus 1 into R, R √3 minus 1 into R, √3 plus 1 into R. So, see the question. திரும்ப பாருங்க இந்த கொஸ்டினை. இந்த கொஸ்டினை நீங்க நார்மல் மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஆப்ஷன் இதுதான். நார்மல் மெத்தட் ஸ்டெப்ஸ் நிறைய எடுக்கும். நார்மல் மெத்தட் ரொம்ப லென்த்தா இருக்கும். ஸ்டெப்ஸை போட்டு டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். கொஞ்சம் கால்குலேஷன் பெருசா வரும். பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஐடியா இருக்கா பாருங்க. see that diagram once again. ஆப்ஷன் ஒரு தடவை பார்த்துக்குங்க. டயக்ராம மறுபடியும் பாருங்க. இவ்வளவுதான் டயக்ராம். டயக்ராம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் பார்க்கிறதுக்கு. எஸ், இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் நேத்தே இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில அடிக்கடி ரெசிஸ்டன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரியஸ்ல இருக்குது, இது பேரலல்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆன்சரும் பேரலல்ல வரும். இது ரெண்டு சீரியஸ். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆன்சர் வந்து இது கூட பேரலல்ல கனெக்ட் ஆகும். இது ரெண்டு ஆட் பண்ணா வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இதுவும் பேரலல்ல கனெக்ட் ஆகும். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியும்? ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல இருக்கும்போது ஆட் பண்ணா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? அந்த ரெசிஸ்டன்ஸ்ல எது ரொம்ப லார்ஜஸ்டோ அதை விட கிரேட்டரா இருக்கும். எப்போ? சீரீஸ்ல இருக்கும்போது. இப்போ சப்போஸ் இது 2R, இது ஆர்னு இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஆர்னு இருந்தா ஆர் பிளஸ் ஆர் என்ன கிடைக்கும்? 3R. 3Rன்றது 2R விட கிரேட்டர். ஒருவேளை இதை 3Rன்னு எடுத்திருந்தீங்கன்னா 3R பிளஸ் 2R என்ன வரும்? 5R. 5Rன்றது 3R விட கிரேட்டர். ஸோ n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ்ல இருந்தா அந்த ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ல எந்த வேல்யூ கிரேட்டரா இருக்குதோ அதை விட அதிகமான ஆன்சர் தான் சீரீஸ் ரெசிஸ்டர் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் க்ளூ. சரியா? அடுத்தது, இந்த ஆன்சர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது நீங்க 1/R கூட போடலாம். நீங்க R/2 எடுத்து கூட ஆட் பண்ணாலும் கிரேட்டர் தென் என்னதான் இருக்கும்? 2R விட கிரேட்டரா தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதுக்கு பேரலா எடுத்தா பேரலோட நேச்சர் என்ன? 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலா கனெக்ட் ஆயிருந்தா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த 2 ரெசிஸ்டர்ஸ்ல எது ரொம்ப ஸ்மாலஸ்டோ அதை விட கம்மியாக தான் கிடைக்கும். நாட் ஓன்லி 2, எத்தனை ரெசிஸ்டர்ஸ் பேரலா கனெக்ட் ஆயிருக்கலாம். அந்த பேரல் ரெசிஸ்டர்ஸ்ல எந்த ரெசிஸ்டர் வேல்யூ ரொம்ப ஸ்மாலா இருக்குதோ அதை விட கம்மியான ஆன்சர் தான் என்ன கிடைக்கும்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் கிடைக்கும். கரெக்டா? இப்போ எனக்கு ஒரு விஷயம் இப்போ கன்ஃபார்மா சொல்ல முடியும் இந்த கேஸுக்கு. இதை வச்சு இது 6, இது ஆட் பண்ணா சம்திங் கிரேட்டரா இருக்கும். இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இப்போ நான் என்னன்னு சொல்ல முடியும்? கன்ஃபார்மா R விட கம்மியா இருக்கும். ஏன்னா இப்போ இது ஆட் பண்ணா 2R பிளஸ் சம்திங் கிரேட்டர் தென் 2R தான் இருக்க போகுது. இல்ல 3R இருக்கலாம் 4R இருக்கலாம், கண்டிப்பா இதை விட ஜாஸ்தியா தான் இருக்க போகுது. அதை இது கூட கனெக்ட் பண்ணும்போது இதுதான் ஸ்மாலஸ்டா இருக்கும். ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் பேரலா கனெக்ட் இருந்தா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா என்னவா தான் இருந்தாகணும்? இந்த R விட கம்மியா தான் இருந்தாகணும். இந்த ஆப்ஷன்ல R விட எதெல்லாம் கம்மியா வருதுன்னு பாருங்க. இங்க √3 minus 1 Rனா என்ன அர்த்தம்? √3னா என்ன அர்த்தம்? 1.732 1.732 minus 1 into 2 into R வரும். அப்போ 0.7 வரும். 0.7 2ஆல மல்டிப்ளை பண்ணா கிட்டத்தட்ட என்ன வரும்? நீங்க 0.7 எடுத்துக்கோங்க. அதை 1.732 ஃபுல்லா கூட எடுக்க தேவையில்லை. 1.7 மட்டும் எடுத்துங்க. minus 1 into 2 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 2 into 0.7 into R எவ்வளவு வரும்? 1.4R வரும். கிரேட்டர் தான் R இருக்கு. R விட 1.4R கிரேட்டர். அதனால கண்டிப்பா ஆப்ஷன் A கிடையாது. இது ஈக்குவல் டு R, லெஸ் தென் R சொன்னேன். கண்டிப்பா இதுவும் வர முடியாது. தேர்ட் கேஸுக்கு வாங்க. √3 minus 1 1.7 minus 1 into R into R 0.7R. இது பாசிபிள். அடுத்து இதுல செக் பண்ணுங்க. 1.7
பிளஸ் 1 இன்ட்டு ஆர் என்ன வரும் 2.7 r. இது கிரேட்டர் than r. அப்போ இது மட்டும்தான் லெஸ் than r வந்திருக்கு, மீது எல்லாமே கிரேட்டர் than r. அதனால இதுவும் கிடையாது. ஃபைனலா ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரியுதா? நீங்க நார்மல் மெத்தட் எடுக்கணும்னா நீங்க சால்வ் பண்ணணும் ஃபார்முலாவை. அது ரொம்ப ஸ்டெப்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். ஆக்சுவலா இது சால்வ் பண்ணீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பேரலா எடுத்து ஆர் ஈக்குவல் டு R1 R ஈக்குவலன்ட் R1 R2 பை R1 பிளஸ் R2 ஃபார்முலாவை போட்டு சால்வ் பண்ணணும். பட் இட் வில் டேக் மோர் டைம். புரியுதா? அது தேவையில்லை. ஸ்மார்ட் வேவ்ல ப்ராப்ளமை சால்வ் பண்ண பழகுங்க. அதுவும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ், கரண்ட், வோல்டேஜ் எப்படி இருக்கும், ஓம்ஸ் லாவை எப்படி உள்ள கொண்டு வரணும், எப்படி வந்து அந்த கிர்ச்சாஃப்ஸ் லா டிவிஷன் வரும், இதெல்லாம் சில ஐடியா கரெக்டாக தெரிஞ்சு அப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஆன்சரை ஈஸியாக கொண்டு வர முடியும். நீங்கள் ரொம்ப போட்டு யோசிக்காம ஓவர் திங்கிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளாக யோசிச்சாலே ஆன்சர் கிடைச்சிரும். ரைட்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வாங்க. ஈக்குவேஷன் நெட்ல போய் அடிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த ப்ராப்ளமோட கால்குலேஷன் ரொம்ப லென்த். அது ஆக்சுவலா ஜேஇ கொஸ்டின் 2026ல கேட்ட ஜேஇ கொஸ்டின். அது இப்போ நம்ம பார்த்தது. இப்போ ரீசெண்டா எழுதுனாங்க இல்லையா இந்த கொஸ்டின் வந்துட்டு, இப்போ ரீசெண்டா 26ஓ 25ஓ ஐ திங்க் 26 தான் நினைக்கிறேன். அதுல கேட்ட ஜேஇ கொஸ்டின் தான் அது. பட் அந்த ப்ராப்ளமை நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எப்படி யோசிக்கிறோன்றதான் முக்கியம். பிசிக்ஸ் எப்படி வந்து நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க, எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்தும், அப்புறம் மேக்ஸ் நீங்க எவ்வளவு சூப்பரா இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் ப்ராப்ளம் ஃபாஸ்டா கெட் பண்ணக்கூடிய அந்த எஃபிஷியன்சி இருக்கும் உங்களுக்கு. அதை பொறுத்து தான் இருக்கும். அதனால ஈஸியா ஆன்சர் கெட் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன். The equation of plane progressive wave is given by y equal to 5 cos of pi into 200t minus x by 50 where x and y are in centimeters. See, இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் கொடுக்கும்போது இது எந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்கன்றத கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன் அப்படின்னா இங்க மீட்டர் பை செகண்ட்ல கொடுத்துருக்காங்க, அதுல சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி டேட்டாலாம் நீங்க சால்வ் பண்ணும்போது ப்ராப்பரா செக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? the velocity of the wave. What is velocity of wave? இது ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. velocity of wave கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா, இதோட ஜெனரல் ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? y is equal to a cos, இந்த பையை உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஜெனரல் ஃபார்முலா நமக்கு என்ன வரும்னா y equal to a cos of omega t minus kx. இதான் சைன் இருந்தா சைன் போடும், காசு இருந்தா காசுன்னு போடும். This is the general equation of wave. ஞாபகம் இருக்கா? ஜெனரல் ஈக்குவேஷன் சைனா இருந்தா சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் போட்டிருப்பேன். காசு வந்ததுனால காஸ் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். இதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்மேட்டுக்கு இதை கிவன் டேட்டாவை எழுதுங்க. y equal to 5 cos of, இந்த பையை உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆகணும். புரியுதா? பை வெளியில இருக்கக்கூடாது, ஏன்னா காசு மட்டும்தான் இருக்கணும், மீதி எல்லாம் உள்ள போயிடணும். அப்ப 200 பை டி மைனஸ் இந்த பை இங்கே மல்டிப்ளை ஆயிடும் மைனஸ் பை எக்ஸ் பை 150. பை எக்ஸ் பை 150. இப்போ இதை எடுத்து கம்பேர் பண்ணுங்க. இதை எடுத்து கம்பேர் பண்ணா உங்களுக்கு என்ன டேட்டா கிடைக்கும் அப்படின்னா கே ஈக்குவல் டு ஒமேகா என்ன கிடைக்கும் பாருங்க. ஒமேகா கம்பேர் பண்ணீங்கன்னா 200 பை. ஒமேகா டீல ஒமேகா மட்டும் எதுக்கு ஈக்குவல்? 200 பைக்கு ஈக்குவல். கே எதுக்கு ஈக்குவல்? எக்ஸை விட்டுருங்க, மீதி எது இங்க இருக்கு? பை பை 150. பை பை 150. ஒமேகா இதுக்கு ஈக்குவல், கே வந்துட்டு பை பை 150க்கு ஈக்குவல். கேஎக்ஸ் பை பை 150x. இப்போ இதான் கிடைச்சிருக்கு. வெலாசிட்டி ஒமேகா கே தெரிஞ்சா வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்கு. இதான் வேவோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. வேவ்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேவ்ஸ் சாப்டர்ல வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா v is equal to ஒமேகா பை கே. புரியுதா? இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒமேகா எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 200 பை. கே எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 150 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ரைட்? சரி, பை பை 150. பை பை 150 கேன்சல் பண்ணுங்க. பை பை கேன்சல். 150 இங்க மேல வந்துடும். 200 into 150, 15 into 2 30. 1 2 3 4. இதான் நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா?
ஓகே, இதுல இதோட ஆன்சர் பாருங்க. இது சென்டிமீட்டர் கொடுத்ததுனால நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்பீட் எதுக்கு ஈக்குவல்? சென்டிமீட்டர் பை செகண்டுக்கு ஈக்குவல். நல்லா புரிஞ்சுக்கங்க. எஸ் 150 தான். சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஏன்னா இந்த கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் எதுல இருக்கு? சென்டிமீட்டர் நமக்கு இங்க எடுத்துக்கிறது. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆக்சுவலா என்னது, எல்லா டேட்டா இல்ல, இந்த ஒய் எதுல கொடுத்துருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் எக்ஸ் ரெண்டுமே சென்டிமீட்டர்ல கொடுத்துறாங்க. அதனால 3 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஆப்ஷன்ல மீட்டர் பை செகண்ட் கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல்? 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ இதை எப்படி எழுதலாம்? இதுல இருக்கக்கூடிய 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் எடுத்துட்டா 300 மீட்டர் பை செகண்ட். 300 மீட்டர் பை செகண்ட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். எஸ், ஆப்ஷன்ல செக் பண்ணணும். இங்க கொடுத்துருக்குது சென்டிமீட்டர், அங்க இருக்கிறதுக்கு மீட்டர். அதனால கொஞ்சம் கவனமா நீங்க இதை ஃபுல்லா வெரிஃபை பண்ண அவசியம் கிடையாது. நீங்க ஒன்ஸ் இங்க 3 வரும்போது ஆன்சர் கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். 30,000 வந்திருக்கா, அது வரும்போது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கலாம் இதுலதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதை டக்குன்னு நீங்க எக்ஸாம்ல போடும்போது டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் நீங்க இப்படி போட்டு காமிக்க அவசியம் கிடையாது. உங்களுக்கு நான் புரியறதுக்கு இப்போ ரெஃபரன்ஸுக்கு அதெல்லாம் போட்டு காமிச்சிருக்கிறேன். சரியா, புரிஞ்சுதா? எஸ், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. An unpolarized light of certain intensity passes through a combination of two polarizers whose transmission axes are at 30 degree and 90 degree respectively. With respect to horizontal axis, the third polarizer with its transmission axis at 60 degree with the horizontal axis is placed between two existing polarizers. The ratio of output intensities with and without third polarizer என்ன கேட்டுக்கிறாங்க? The ratio of output intensities with and without polarizer. இந்த கேஸுக்கு ஆன்சர் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 2 கேஸ் எடுக்கணும். வித்தவுட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வித் எடுக்கணும். ஓகே, இந்த கொஸ்டினை டக்குன்னு உங்களுக்கு ரஃபா வேணா ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு வேணா ரஃபா போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ஒரு போலரைசர், இது ஒரு போலரைசர். ஃபர்ஸ்ட் கேஸ்ல an unpolarized certain intensity passes through a combination of two polarizers னு சொல்லிட்டாங்க. இந்த ஆங்கிள்ல வந்து 30 டிகிரி, இங்க 90 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து அன்போலரைஸ்ட் லைட், இது வந்து ஒரு அன்போலரைஸ்ட் லைட் பாஸ் ஆகுது. இது போலரைசர் P1 P2. இதனுடைய இன்டென்சிட்டி ஐன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா, I0 எடுத்துக்கலாம். இது இப்போ இது I0 இன்டென்சிட்டி இங்க வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் போலரைசர்ல இருந்து வெளியில வரும்போது, ஃபர்ஸ்ட் போலரைசர்ல இருந்து வெளியில வரும்போது எப்பயுமே எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இங்க வரக்கூடிய இன்டென்சிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதுல பாதிக்கு ஈக்குவலா இருக்கும். I0/2 ஈக்குவலா இருக்கும். டு ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். எப்பயுமே இது மாதிரி போலரைசர் நீங்க டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இது அன்போலரைஸ்டு லைட். இந்த லைட்டுக்கு பேர் என்னது? அன்போலரைஸ்டு லைட். அன்போலரைஸ்டு உள்ள பாஸ் ஆச்சுன்னா நீங்க இது எந்த ஆங்கிள் வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் அன்போலரைஸ்டு பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பாதி இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். என்ன இன்டென்சிட்டி? இது I0 எடுத்தீங்கன்னா புதுசா வர இன்டென்சிட்டி I0/2. இங்க எவ்வளவு இருக்கோ அதுல பாதி வந்துடும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கு ஆங்கிள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இதை 30 இது 90 ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. 90 தானே கொடுத்தாங்க. வாட் இஸ் 90 - 30? 60. ஸோ இப்போ 90 - 30 60 அப்படின்னா இங்க வரக்கூடிய இன்டென்சிட்டி, இங்க வரக்கூடிய இன்டென்சிட்டி என்ன இருக்கும்? I = ப்ரீவியஸ் இன்டென்சிட்டியோட வேல்யூ. இதுக்கு முன்னாடி இருந்த இன்டென்சிட்டியோட வேல்யூ ஃபார்முலா இதுதான். ஓகேவா? ப்ரீவியஸ் இன்டென்சிட்டியோட வேல்யூ இன்டு காஸ் ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க. 90 - 30 எவ்வளவு வரும்? 60. 90 - 30 = 60. சிம்பிளிஃபை பண்ணுங்க இதை. இதுதான் ஆக்சுவலா வித்தவுட் I0/2
cos 60 உடைய வேல்யூ என்ன வரும் 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ I0/2 இன்ட்டு 1/4 I0/8 கிடைக்கும். இதான் என்னது இதுக்கு நடுவுல வித்தவுட் தேர்ட் போலரைசர், வித்தவுட் தேர்ட் போலரைசருக்கான ஆன்சர். ஓகேவா? சரி, வித்தவுட் தான். வித்தவுட் தேர்ட் போலரைசர் வந்து I0/8. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான். A third polarizer is with the transmission axis 60 degree with the horizontal placed between the existing polarizers. ரெண்டுத்துக்கு நடுவுல தேர்ட் போலரைசரை வைக்கிறாங்க. ரெண்டுத்துக்கு நடுவுல தேர்ட் போலரைசரை வச்சா இப்போ இங்க என்ன நடக்கும் 1 2 3 இதான் அந்த கேஸ். ஸோ அப்போ இங்க அன்போலரைஸ்டு உள்ள பாஸ் ஆனதுக்கு அப்புறம் போலரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து வித் தேர்ட் போலரைசர். அன்போலரைஸ்டு போலரைஸ்டு ரைட். அப்போ இங்க இது 60 டிகிரியா, ஆல்ரெடி இது 30, இது 60, அதுக்கப்புறம் இங்க என்ன வந்திருக்குது 90. ஸோ கரெக்டா? இதை நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட் ரைட். இப்போ இந்த கேஸுக்கு வாங்க. அதே இன்டென்சிட்டி I0 இங்க வருது. அப்ப இதுல எவ்வளவு வரும் வெளியில வரும்போது? ஃபர்ஸ்ட் போலரைசர்ல வெளியில வரும்போது எவ்வளவு வரும்? I0/2. ஃபர்ஸ்ட் போலரைசர்ல வரும்போது ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? வெரி குட், செக் பண்ணிடலாம் இருங்க. ஃபர்ஸ்ட் போலரைசர்ல வரும்போது எப்பயுமே பாதி அப்படியே வந்துரும் சொல்லிட்டு I0/2. இந்த போலரைசருக்கு வரும்போது இந்த இடத்துக்குள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 60 - 30. அது வேணா இங்க போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த 60 எப்படி கண்டுபிடிச்ச இந்த கேஸுக்குள்ள இங்க தீட்டா வந்து 90 - 30 = 60. அடுத்தது இந்த கேஸுக்கு எடுக்கும்போது இந்த இடத்துல எவ்வளவு இன்டென்சிட்டி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது I' எடுத்துப்போம். ஸோ இது I' = என்ன எடுத்துக்கலாம்? I0/2 என்னோட ஆம்ப்ளிட்யூட், இதனோட இன்டென்சிட்டி ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா எவ்வளவு வரும் இந்த கேஸுக்கு 60 - 30. இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் 30 அப்படின்னு கிடைக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் 30. ஆன்சர் என்ன வரும்? I0/2. வாட் இஸ் காஸ் 30? √3/2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் I0/2 ஸ்கொயர் 4 ஆயிடும். 4 × 2 8. இதுதான் I'. இந்த இடத்துல வர இன்டென்சிட்டி மட்டும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? I' = கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 3I0/8. 3I0/8 சொன்னது புரியுதா? 3I0/8 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த கேஸுக்கு வாங்க. ஃபைனலா வெளியில வர்றது இதான் என்னது? ஃபைனல் இன்டென்சிட்டி வித் தேர்ட். அப்ப இங்க தீட்டா எவ்வளவு வரும்? 90. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு போலரைடுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் 60. இதோட ஃபைனல் இன்டென்சிட்டி இதுக்கு ப்ரீவியஸ் என்ன வந்திருக்குது? I0/8 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 30. ஸோ அப்போ 3I0/8 இது காஸ் ஸ்கொயர் 30 1/2 ஹோல் ஸ்கொயர். 3I0/8 இன்ட்டு 1/4 3I0/32. இதான் வித்துக்கு 3I0. ஓகே, ஆங்கிள் மாத்தி போட்டோம் இல்லையா? 60 கிடையாது, √3/2 காஸ் 30 தானே, 60 வேல்யூ போட்டு 3/4 9 times of I0/32. எஸ், அவ்வளவுதான். சால்வ் பண்ணுங்க. ஃபைனல் ஆன்சர் என்னது? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வித்துக்கும் வித்தவுட்டுக்கும் கேட்டிருக்காங்க. இப்ப இதான் வித்து, இதான் வித்துக்கான ஆன்சர்.
அப்ப therefore with and without இதனுடைய வேல்யூ வந்துட்டு 9I0/3 32. So இப்போ 9I0/32 into reciprocal எழுதிக்கோங்க. அதை இது I0/8 இல்லையா, 8/I0 8/I0 இதை கேன்சல் பண்ணா I0 கேன்சல், இது 4. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 9/4 9/4 வந்திருக்கா? 9/4 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சி இந்த கொஸ்டின் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ டைம்லாம் எடுக்காது. நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் புரியுறதுக்காக டயக்ராம்லாம் வரைஞ்சி நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் டயக்ராம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருந்தீங்கனாலே உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இதில் I0/2 வரும். அடுத்த கேஸில் போகும்போது 90 - 13 போட்டோம்னா இங்கே 60 30 90 - 30 போட்டால் 60 ஈஸியாக வித்து கிடச்சிரும். அப்புறம் வித்தவுட் போகும்போது இதில் பாதி வரும். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாதி வந்துடும். அதுக்கப்புறம் ஆங்கிள் டிஃபரன்ஸ், அப்புறம் அந்த ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி இன்ட்டு cos²θ. ஸோ இதான் ஃபார்முலா. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுதான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், ஆன்சர் கெட் பண்ண முடியும். இவ்வளோ நேரம்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் நிறைய டயக்ராம்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், எப்படி வந்துச்சுன்னு தெரியணுன்றதுக்காக. ஒன்ஸ் ஒரு தடவை புரிஞ்சுட்டா போதும், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இது நான் ஏற்கனவே இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்துருக்குறோம். அகெயின் திரும்ப இந்த மாதிரி கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகும். அதனால ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Two satellite A and B go round a planet in circular orbits having radii 4r and r respectively. If the speed of A is 3v, the speed of B என்னவா இருக்கும்? Speed of B என்னவா இருக்கும்? Speed of satellite ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? V is equal to root of gm divided by re plus h. To remember this formula, satellite உடைய ஸ்பீட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா V is equal to root of gm re plus h, radius of the earth plus அப்புறம் எவ்வளவு ஹைட்ல சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்கோம். சென்டர் இருந்து மொத்த ரேடியஸ்னு சொல்லுவோம். இதை இல்லைன்னா மொத்த ரேடியஸ் நீங்க எழுதும் போது r எப்படி எழுதலாம்? V is equal to root of gm by r னு எழுதலாம். இங்க rன்றது எதுக்கு ஈக்குவல்? டோட்டல் ரேடியஸ், சென்டர்ல இருந்து மொத்த ரேடியஸ். rன்றது என்னது? ரேடியஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் டு சேட்டலைட் உடைய ஹைட்டுக்கு. நம்ம எப்பயுமே எர்த்தோட சென்டர் இருந்தா ரேடியஸை கண்டுபிடிச்சாக்கணும். ஸோ அதனால இங்க re பிளஸ் வச்சிருந்த ரேடியஸ். இதான் ஆக்சுவலா ஃபார்முலா. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 சேட்டலைட்ஸ் A and B go around the planet circular orbits having 4r and r னு சொல்லி ரேடியஸை கொடுத்துட்டாங்க. சென்டர்ல இருந்து மொத்த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்னு சொல்லி கொடுக்கல, இந்த ரேடியஸை கொடுத்துட்டாங்க. அப்போ இதுல வெலாசிட்டியும் இந்த ரேடியஸும் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். gm கான்ஸ்டன்ட், gm மாற போறது இல்லை. அதனால வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் r. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் r, v dash by v எடுங்க. அப்போ ரூட் ஆஃப் r by r dash இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா, அப்புறம் ரூட்ல இருக்குது. அதனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r by r dash னு வரும். ஃபர்ஸ்ட் ஒன் r, செகண்ட் ஒன் r dash. ஃபர்ஸ்ட் ஒன் r, ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து r. ஸோ v dash by v equal to, இப்போ இதான் என்னது? r, இது r dash. r வந்துட்டு 4r, கரெக்டா? பை r dash எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? r ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஒன் டைம் ரூட் எடுத்தா 2 வரும். v dash by v. ஸோ அப்போ v dash equal to 2 times of v. ஸோ இனிஷியல் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க? 3 times of velocity. 3 times of velocity எவ்வளவு வரும்? 6v ன்னு வரும். ஆன்சர் வந்து 6 times. the new velocity 6 times என்னவா இருக்கும்? ரேடியஸ், அந்த r ரேடியஸ் குறைக்கும் போது கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். சொல்றது புரியுதா? ஸோ இதுல நீங்க எலிமினேஷன் வச்சு சிலதெல்லாம் ட்ரை பண்ணிருக்க முடியும். எப்படி எலிமினேஷன் ட்ரை பண்ணிருக்க முடியும்? சேம் மாஸ், எல்லாமே சேம். ரேடியஸ் ஆரும் என்னது? நீங்க அதிகமா ரேடியஸ் அதிகமாக ஹைட் அதிகமாகும் இல்லையா, ஸ்பீட் அப்போ உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும்.
ஸோ இங்கே ஸ்பீடு கம்மியாக இருக்கும். எதில்? ரேடியஸ் கம்மியாக இருக்கும்போது. அதனால் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ரேடியஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா. அதனால் இது ரெண்டும் ஆப்ஷனாக இருக்க முடியாது. 3v அதே ஸ்பீடு வர முடியாது. 4/3ன்றது 3யை விட கம்மி, அதனால் இதுவும் இருக்க முடியாது. எலிமினேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக நான் சொல்கிறேன் 6v அண்டு 12vல தான் பாசிபிளாக இருக்கலாம். 12v ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ப்ராபப்ளி 6v தான் பாசிபிளாக இருக்க முடியும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். லாஜிக் கேட். லாஜிக் கேட்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த இன்புட்ஸ் த கிவன் சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. இது எந்த சர்க்கியூட்டோட ஈக்குவலண்ட் கேட்? எந்த லாஜிக் கேட்டோட ஈக்குவலண்ட் சர்க்கியூட்? கரெக்டா சால்வ் பண்ணி சொல்லுங்க. பியா? சில பேருக்கு பி வந்திருக்குது. அதுக்காட்டி போட்டீங்களா? அவ்வளோ ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ட்ரூத் டேபிள் போடுங்க. எக்ஸ் ஒய்னு கொடுத்துட்டாங்களா? கொடுத்துக்க மாதிரியே போட்டுக்கலாம். எக்ஸ் அவுட்புட் Z எடுத்துக்கலாம். 0 0 0 1 1 0 1 1. ஓகேவா? இதை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன கேட்? இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் பண்ண இது என்ன கேட் ஆக்ட் ஆகும்? நாட் கேட். இந்த ரெண்டு கேட் என்ன ஆக்ட் ஆகும்? நாட் கேட். ரெண்டுக்குமே 0 போட்டீங்கன்னா 0 இருந்தா 1 1 இருந்தா 0 சாரி 0 இருந்தா 1 1 0 பண்ண நாட் கேட்ன்றதுனால. இது என்ன கேட்டு? NAND கேட். கரெக்டா? NAND கேட் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணி அது வர ஆன்சரை ரிவர்ஸ் பண்ணும். AND கேட்டுடைய ரிவர்ஸ். அது 0 இருந்தா 1 1 இருந்தா 0 கொடுக்கும். அப்போ 1 × 1 1 அதை பார் எடுத்தா என்ன ஆகிடும்? இங்கே 0 ஆகிடும். திரும்ப இது எந்த கேட்டு? நாட் கேட்டு. 0 வந்தாங்க ஆன்சர் 1ன்னு கொடுக்கும். அப்போ ரெண்டுமே 0வா இருந்தா ஆன்சர் என்ன வருது? 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட்டுக்கு. அடுத்து ரெண்டாவது வாங்க. 0 1 0 1 கொடுத்தா as usual இங்க 1 இங்க 0 ஆயிடும். 1 × 0 0 பார் எடுத்தா 1. 1க்கு பார் எடுத்தா என்ன வரும்? 0. இது செகண்ட் ஒன்னுக்கு. அதுக்கப்புறம் 1 0 1 0 எடுத்தா இங்க 0 இங்க 1. 1 × 0 0 0க்கு பார் எடுத்தா 1 மறுபடியும் 1க்கு பார் எடுத்தா 0 ஆயிடும். கரெக்டா? தென் ரெண்டுமே 1. ஸோ அப்போ 1 வந்தா 0 1 வந்தா இங்கே 0 நாட்டுன்றதுனால 0 × 0 0 பார் எடுத்தா 1 1க்கு பார் எடுத்தா மறுபடியும் என்ன கிடைக்கும்? 0 ஆயிடும். ஸோ இப்போ இது எந்த கேட்டுக்கு வரும்? எந்த கேட்டுக்கு வரும்? கரெக்டா சொல்லணும். நிறைய பேர் ஆப்ஷன் பீன் போட்டீங்க. அது நான் ஐ திங்க் அது நீங்க யாருமே சால்வ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எதை வச்சு நீங்க பீன் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஹன்ஷிகா எஸ். நார் கேட். தமிழரசி வெரி குட். நார் கேட் எங்க இருக்கு? இது எந்த கேட்டோட ட்ரூத் டேபிள்? நார் கேட். ஆர் கேட்ல 0 0க்கு மட்டும் தான் 0, மற்ற எல்லாத்துக்கும் 1ன்னு வரும். அப்படியே நார் கேட்டுக்கு என்ன ஆயிடும்? இதெல்லாம் 0 ஆயிடும், இதுக்கு மட்டும் 1 கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். யாரெல்லாம் பி சொன்னீங்களோ ரொம்ப கவனமா நோட் பண்ணீங்க. எக்ஸாம்ல இந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்க எப்படி ஏன் சொன்னீங்க எனக்கு கரெக்டா தெரியல. இது வரைக்கும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னு இதை பார்த்த உடனே டக்குன்னு அண்டி கேட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னு சொன்னீங்க எனக்கு தெரியல. செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்க்காம இங்க டக்குன்னு நிறைய பேர் பிபின்னு போட்டீங்கல்ல, வேற எங்கேயோ பார்த்துருக்கிறீங்க. அந்த கொஸ்டின் தான் நினைச்சு போட்டுருக்கிறீங்க. எனிவே எது என்ன பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நோட் பண்ணிக்குவாங்க. திரும்ப அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கொடுத்துருக்கிறது முதல்ல கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு ஆன்சரை சொல்லுங்க. ரேண்டமாக ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்குதுன்னு ஆன்சர் சொல்லாதீங்க. அது தேவை கிடையாது, அது யூஸும் கிடையாது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்காக தான் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். அதனால் உங்களுக்கு அது தெரியணும், அந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்குறோம் அதனால இதுதான் ஆன்சர்னு டக்குன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா லாஜிக்கல் நீங்கள் எதை பார்த்தாலும் இந்த மாதிரி ஷேப்பில் தான் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக சால்வ் பண்ணணும், நிதானமாக சால்வ் பண்ணணும். நிதானம்னா அந்த ஃபோக்கஸ்டாக சால்வ் பண்ணணும், அதுதான் நிதானன்றது. கிளாரிட்டியாக இருக்கணும், ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ நான் எவ்வளோ சிம்பிளாக போட்டேன், எதாவது காம்ப்ளிகேட்டாக பண்ணேன் எதுவுமே கிடையாது. இது எந்த கேட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால்
இன்புட் கொடுத்தா அவுட்புட் என்ன வர போகுதுன்னு பார்த்துட்டு அவுட்புட்டை வச்சு கேட் என்னன்னு போட போறீங்க. இதுல என்ன சேலஞ்ச் இருக்கு? எதுவுமே கிடையாது. சரியா? அதனால தவறா ஆன்சர் போட்டுறாதீங்க. எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்தா ஈஸி கொஸ்டின். லாஜிக் கேட்ன்றது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுமே தப்பு பண்ணிட்டு வந்துடுறாங்க. சில நேரத்துல வேகமா போடணும் அப்படின்ற அந்த பதட்டத்துல அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ரைட்? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆன்சர் போடுங்க. A body projected vertically upwards with a certain speed from top of a tower reaches the ground in T1. It is projected vertically downwards from the same point with the same speed. It reaches the ground in T2. Time required to reach the ground if it is dropped from the top of the tower is. Dropped from the top of the tower is. ட்ரை பண்ணுங்க பாப்போம். எஸ், டி வந்திருக்கு. ஆப்ஷன் பி. பி நிறைய பேர் பி சொல்லியிருக்கிறீங்களா? ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு க்ளூவும் கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்த ஆக்சுவலாக இது ஃபார்முலாவும் கூட, இது ஒரு ஃபார்முலாவும் கூட. இந்த இப்போ நம்ம பார்க்கறது சில டைம்ல சில கொஸ்டின் நீங்க என்ன பண்ணலாம், இன்னொரு மெத்தட்ல கொஞ்சம் யோசிக்கலாம். எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை எப்படி வேற ஒரு மெத்தட்ல யோசிச்சு ஆன்சர் கெட் பண்ணிருக்கலாம் நான் சொல்றேன். நார்மலா நம்ம போடுற மெத்தட் கரெக்ட். எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் டைமென்ஷன் வச்சு நீங்க செக் பண்ண முடியும். சரியா? இது டைம் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அந்த ரெண்டு டைமை கம்பேர் பண்ணும்போது கேட்டிருக்காங்க. டைமென்ஷனலி ஒரு ஈக்குவேஷன் கரெக்டா இருந்தாதான் அது பாசிபிளா இருக்கும். நமக்கு எது தெரியும். டைமென்ஷனே கரெக்டா இல்லைனாலே அது பாசிபிளே கிடையாது. டைமென்ஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கனால கண்டிப்பா அது டைமென்ஷனே கரெக்டா இருக்கும். டைமென்ஷனே கரெக்ட் இல்லைனா கண்டிப்பா கரெக்ட் கிடையாது. இப்போ இதோட டைமென்ஷனோட வேல்யூ எடுங்களேன். இது வந்து எல்லாமே என்ன கொடுத்துக்கிறாங்க, டீக்கு கொடுத்துக்கிறாங்க. டி ஈக்குவல் டு, அதான் மீனிங். டோட்டல் டைம் டீன்னு எடுத்துங்க. கொடுத்தது ஒரு ஆப்ஷன் டீயோட ஆப்ஷன். T1 plus T2 எடுத்தீங்கன்னா T1 உடைய டைம் என்னது, செகண்ட். கரெக்டா? பிளஸ் இதனுடைய யூனிட், அதாவது யூனிட் இல்ல டைமென்ஷன் எதுனா இதுக்கு டைமென்ஷன் என்னது, டைம். டைம் ரூட் ஆஃப், நீங்க டைம் பிளஸ் டைம் 2 டைம் எடுப்பீங்க. ரூட் எடுத்தா என்ன வராது, டி பவர் 1/2 வரும். டைமோட யூனிட் வராது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? டி பிளஸ் டீன்னு வருது. டி பிளஸ் டீனா இப்ப என்ன அர்த்தம், டி பிளஸ் டீனா ரூட் பவர் 1/t இருக்கும். டைம் வந்துட்டு டி பவர் 1/2 இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது, இங்க இதை ஈக்குவேஷனை எடுக்க முடியாது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ரைட்? எஸ். அடுத்து இந்த கேஸ்ல பாருங்களேன். இல்லைன்னா உங்களுக்கு புரியணும்னா அந்த டைம் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா இதை செகண்ட்னு வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் எஸ் பிளஸ் எஸ்ன்னு வருது. அப்போ செகண்ட் கரெக்டா? ஃபைனலா யூனிட் எதுல வரும், இங்க ரூட் எஸ்ன்னு வரும். இது ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆன்சர் எதுல இருக்கும், ரூட் எஸ்ல இருக்கும். சப்போஸ் இது 3 செகண்ட், இது 4 செகண்ட்னா 3 + 4 என்னது, 7 செகண்ட்னு வரும் நம்பரு. அதுக்கப்புறம் யூனிட் என்னது, செகண்ட் ரூட்ல இருக்கும். டைமோட யூனிட் என்னது, செகண்ட் S⁻1 தானே வரணும், ரூட்ல வரக்கூடாது. அதனால இது கிடையாது. நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கிறதுக்கான இப்படி எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதுனால. இங்கேயும் டி அங்கேயும் டி வந்து குழப்பமா இருக்கும். அதனால இங்கே எடுங்க. T1 T2 எடுத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், செகண்ட் இன்ட்டு செகண்ட் ஸ்கொயர், ரூட் எடுத்தா செகண்ட் கிடைச்சிரும். இது பாசிபிள். இதுல டைம் எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் T1 T2, T1 யூனிட் செகண்ட், யூனிட் செகண்ட். அப்ப என்னது, நோ டைமென்ஷன். அது வந்து T1/T2 டைமென்ஷன்லெஸ் கிடையாது, டைமென்ஷன்லெஸ், நோ டைமென்ஷன். ஏன்னா அது ரேஷியோ. இங்க அதே அடிஷன் சப்ராக்ஷன். T ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T1 - T2, ரூட்ல செகண்ட் கிடைக்கும் யூனிட். ஏதோ ஒரு வேல்யூ இட்டு டைம் செகண்ட் கிடைக்கும். அதனால இதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நான் சொல்றது புரியுதா? டைமென்ஷனல் அனாலிசிஸை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். டைமென்ஷனல் அனாலிசிஸை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? ரைட்? எஸ். பி குவிஸா ஸ்டார்ட் பண்ணலாம்.
ரைட், வீக் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்மளோட லைவ் போயிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் நம்மளோட லைவ் போயிட்டு இருக்கு. இதில் போனீங்கன்னா இப்போ நம்ம கரண்டாக போயிட்டு இருக்க லைவ் இதுதான். ஸோ நம்ம லைவுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கு பாருங்க வீக் குவிஸ், தெரியுதா? தெரியுதா? வீக் குவிஸ் பிசிக்ஸ் லிங்க்னு இருக்கும் பாருங்க, வீக் குவிஸ் பிசிக்ஸ் லிங்க். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நீங்க லாகின் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா இந்த நம்பர் கேட்கும், கோடு 288527 288527. அந்த கோடு ஓபன் ஆகும். ஓபன் ஆயிருக்கான்னு பாருங்க. எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரமா, ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம், அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? யாருக்கு என்ன ஜாயின் ஆகணும், ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஸோ 17 ஃபாஸ்டா வாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், டக்குன்னு உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண சொல்லி, யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தாங்கன்னா கமான் கமான், ஜாயின் பண்ணிட்டீங்களா? எஸ், 21. வெரி குட் வெரி குட். யார் யார் ஜாயின் பண்ணிட்டீங்க? ஷேக் அப்துல்லா ஓபன் ஆயிடுச்சா? எஸ், தமிழரசி ஜாயின் பண்ணிட்டீங்க, வெரி குட். யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்க டக்கு டக்குன்னு அப்படியே ஒரு மெசேஜ் போடுங்க, ஜாயின் ஆனவங்களா? எஸ், ஹன்ஷிகா வெரி குட், ஜாயின் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஜனனி ஜாயின் பண்ணிட்டீங்க, நைஸ். எஸ், யாராவது ஜாயின் பண்ண? ஷேக் அப்துல்லா வெரி குட். குமார் நிர்மலா, ஐ திங்க் ரம்யா உங்க நேம் இல்லையா? எஸ், எம்பிஎஸ் சாஷ் ஜாயின் பண்ணணுமா? ஓகே ஓகே. ஓம் சாய் ஜாயின் பண்ணிட்டீங்களா? வெரி குட். பேபி ஃபேஷன், அக்ஷயா, துர்கா ஜாயின் பண்ணிட்டீங்க, சூப்பர். எஸ் எஸ், வாங்க வாங்க டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. இன்னும் யார் யார் எவ்வளவு கரெக்டா ஸ்கோர் பண்றீங்க, எவ்வளவு பேர் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் செக் பண்ணிடலாம். கமான் கமான் ஃபாஸ்ட். மோனிஷா, உங்க நேம் மோனிஷாவா? எஸ். எல்லாரும் உங்க நேம் தவிர எல்லாமே ஏதாவது ஒரு பேர் போட்டு வச்சிருக்கீங்களா? சில பேர் தான் உங்க நேம்ல போட்டு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரதுனால. எஸ், தருண்குமார் வெல்கம் வெல்கம். தருண்குமார். கர்ஷனா உங்க நேம்? ஓகே ஓகே, கர்ஷன், ஓகே ஃபைன் ஃபைன். எஸ், கமான் கமான் ஃபாஸ்ட். சாகா, ஓகே. உங்க நேம் தனுஸ்ரீயா? வெல்கம் வெல்கம் தனுஸ்ரீ, வெல்கம் வெல்கம். உங்க நேம் வந்துட்டு அதிலா ஃபாத்திமா, ஓகே. நான் ஃபாத்திமா ஞாபகம் வச்சுக்குவா? ஓகே ரைட். ஓகே, ஆதின்னு கூப்பிடலாமா உங்கள? ஓகே ஓகே. தருண், ஐ ரிமெம்பர், உங்க எனக்கு ஞாபகம் இருக்கு உங்களை. எஸ், இன்னும் 1 minute. ஜாயின் பண்ணிட்டீங்களா? 27. வாங்க ஃபாஸ்டா. கொஸ்டின் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு வந்துங்க, ஸ்டார்டிங்லேயே தான் வந்தீங்கன்னா தானே லீடர் போர்டில் உங்க நேம் வந்து டாப்ல வர முடியும். கார்த்திகா, எஸ். முகேஷ், உங்க நேம் கார்த்திகாவா? ஓகே ஓகே. ஸோ உங்க லீடர் போர்டு வரும்போது ரிமைண்ட் பண்ணுங்க, ஏன்னா சில பேர் உங்க நேம் இல்லாத ஐடி இருக்கு இல்லையா, அதனால. ஓகே தருண், ஓகே, நோ இஷ்யூ. மற்றவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? எஸ், டக்கு டக்குன்னு ஒரு ஃபயரை போடுங்க, ஒரு எனர்ஜி ஏத்துங்க. எல்லாரும் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஏத்துங்க, ஃபாஸ்டா பக்காவா பண்ணணும். டக்கு டக்கு நம்ம பிரெயின் ஷார்ப்பா வேலை செய்யணும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். கொஸ்டினை பார்த்த உடனே பிரெயின் வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணி ஆன்சரை கெட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கொண்டு வரணும் அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க. செல்ஃப் மோட்டிவேஷன், கமான் கமான். புட்
டாடா ஃபயர், நிறைய ஃபயர் போடுங்க. ரைட், எஸ், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க ஃபாஸ்டா. டைம் அப் முடிய போகுது. கிளிக் பண்ணிட்டீங்களா ஆப்ஷனை? எஸ், ஷோ ரிசல்ட் 1/42. 1/42 இஸ் த ஆன்சர். எப்படி ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? ஃபார்முலா தான் இது. லீஸ்ட் கவுண்ட் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்திருந்தேன்ல, n - m divided by n into MSD. அந்த ஃபார்முலா சால்வ் பண்ணா வரக்கூடியது. பட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட். பட் எனிவே ட்ரை பண்ணுங்க. எஸ், வந்துதா? யாருக்கு வந்துருக்கு பார்க்கலாம் இருங்க. ஷோ லீடர் போர்டு. எஸ், ஹன்சிகாஸ்ரீ 844 பாயிண்ட்ஸ், ஜெனிஷா 821. எஸ், வெரி குட் வெரி குட். அப்புறம் யாராரு வந்திருக்கீங்க? அட்டன் பண்ணவங்கள யாராரு? பிரித்திகா, நமிக்ஷா, மகா, இவங்களாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? ரைட், நோ அட்டன் பண்ணல. ஃபைன். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 பேர் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? மீதி 2 பேரும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், லயா அண்டு தனுஸ்ரீ, 3வது கண்மணி. எஸ் எஸ். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? வரலையா? எங்கன்னு செக் பண்ணுங்க. எங்க திரும்ப என்ன பண்ணுங்க, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணுங்க. இல்லைன்னா புதுசா பேஜ் ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அது ஒரு சிலருக்கு வரல, ஒரு சிலருக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்ன இஷ்யூன்னு கரெக்டா தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின். கமான் ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம ஆன்சரை டிக் பண்ணுங்க, அப்பதான் நேம் லிஸ்ட்ல வரும். எல்லாம் தெரியாம போயிடும். எஸ், டைம் அப். யாராவது இன்னும் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர் என்னன்னு. செக் பண்ணிடலாமா? எஸ், 4/5, ஆப்ஷன் சி. லீடர் போர்டு. ஜெனிஷா, வெரி குட், கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஜெனிஷா, லயா, தனுஸ்ரீ, எஸ், கண்மணி. அப்புறம் கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க, அதுவே நல்ல விஷயம். ஸோ அதுல ஜெனிஷா டாப்ல இருக்கீங்க இப்போதைக்கு. ரைட், கண்மணி, துர்கா, ஹரிஹரன், தினேஷ் ராஜ், நியாஸ், ஹன்சிகா ஸ்ரீ, வெரி குட். ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். பாப்போம் எவ்வளவு பேர் ஃபாஸ்டா பண்றீங்கன்னு. டக்குன்னு அடிங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஆனா டைமே எடுக்கக்கூடாது. எஸ், வெரி குட் தருண். எஸ், 24 பேர் ஆப்ஷன் பி சொல்லிருக்கீங்க. 2 பேர் ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்க. சி யார்ப்பா? ஓம்ஸ் லா. சி டி வந்து ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இதுல வருதா? மீட்டர் பிரிட்ஜ் எந்த சாப்டர்? அதுலதான் வருதா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். எஸ், வெரி குட். ஜெனிஷா, லயா, தனுஸ்ரீ ஃபர்ஸ்ட் 3ல இருக்கீங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் கரெக்டாக இன்னும் நல்லா பண்ணிருக்கீங்க? கண்மணி, தினேஷ் ராஜ், ஹரிஹரன், சமிக்ஷா, நியாஸ், சத்யா,
கமலக்கண்ணன் எஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட். நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா? போயிடலாமா? திரும்ப அதை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. நீங்க இந்த நியூ பேஜ் ஓபன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. இல்லைன்னா வேற மொபைல் இருந்துச்சுன்னா அந்த மொபைல்ல கூட ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் போயிட்டே இருக்கு. டக்கு டக்குன்னு போடுங்க. கண்டுபிடிச்சிங்களா? எஸ், டைம் அப் டைம் அப். டைம் முடிஞ்சது. எஸ், ஏ வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க, பி 24 ஸ்டூடெண்ட்ஸ், சி 12 ஸ்டூடெண்ட்ஸ், டி யாரும் சொல்லல, யாருமே டச் பண்ணல. வெரி குட். ரைட், செக் பண்ணிடலாமா? எஸ், யாரா? ஆப்ஷன் ஏ. வெரி குட். நிறைய பேர் ஆப்ஷன் ஏ கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. சூப்பர். மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா ஆன்சர் அந்த ஆப்ஷனை இது பண்ணிருக்கீங்க, கிளிக் பண்ணிருக்கீங்க. ரைட். ஸோ ஷோ லீடர் போர்ட். யார் அடுத்தது டாப்ல இருக்காங்க? லயா. வெரி குட். இப்போ இந்த தடவை காம்படிஷன் லயா அண்ட் ஜெனிஷா 2 பேரும் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் தனுஸ்ரீ 3 பேருமே பெரிய டிவியேஷன் கிடையாது. ஸோ அடுத்தடுத்து வர கொஸ்டின்ல நீங்க உங்களுக்குள்ள யார் அதிகமா பண்றீங்களோ அந்த ஐ திங்க் உங்களுக்குள்ள காம்படிஷன் ஜாஸ்தி நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ கண்மணி அண்ட் தினேஷ் ராஜ். எஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டிவியேஷன் ஜாஸ்தி இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கிட்ட தான் இருக்கீங்க. கண்மணி, தினேஷ் ராஜ், நியாஸ், சத்யா, சோம்நாத், துர்கா, அக்ஷயா. எஸ், வெரி குட் வெரி குட். டிவியேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ரொம்ப டிவியேஷன் இல்லை. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஃபைனலா என்ன நடக்குன்னு பார்க்கலாம். யாருக்கு எப்படி இருக்கு, யாருக்கு டைம் கிளிக் ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கம்ப்யூட்டர் ஜி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். எஸ், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 20 15 செகண்ட். ஃபோக்கஸா இருங்க, ஃபோக்கஸ்டா இருங்க. கொஸ்டின் டக்குன்னு ரீட் பண்ணுங்க, ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க உடனே. ஃபோக்கஸ் தான் மீனிங். எஸ் எஸ், ஆப்ஷன் பி நிறைய பேர் கிளிக் பண்ணிருக்கீங்க. என்ன கொஸ்டின் இது? A planet is revolving around the sun in an elliptical orbit. During its motion from A to B, which quantity remains constant அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Planet revolving sun elliptical orbit ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் லா என்னது? பிளானட் வந்து ஆர்பிட்ல எப்படி சுத்திட்டு வருது, எலிப்டிக்கல் பாத்துல சுத்திட்டு வருது, சன் வந்து ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ்ல லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்துருந்தோம். செகண்ட்ல என்னது? ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் பீரியட்ல ஒரு பொசிஷன் இன்னொரு பொசிஷன் பிளானட் மூவ் ஆகும்போது அந்த டைம் பீரியட் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துட்டா ஒரு ஏரியா கவர் ஆகும். அதே ஈக்குவல் டைம் இன்டர்வல் இன்னொரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் மூவ் ஆயிருச்சுன்னா பிளானட் என்னவா இருக்கும்? சேம் ஏரியா இருக்கும். ஏன் திடீர்னு மொமெண்டம் இவ்வளவு பேர் சூஸ் பண்ணி தெரியல, மேபி பதட்டத்துல சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கெப்லர்ஸ் செகண்ட் லா. இட்ஸ் a சர்ப்ரைஸ் ஃபார் மீ. மொமெண்டம் ஏன் டக்குன்னு உங்களுக்கு தோடுச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃபைன், செக் பண்ணிக்கலாம். 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆப்ஷன் டி இது பண்ணிருக்கீங்க, மெஜாரிட்டி பிக்கு போயிருக்கீங்க. எஸ், சி ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறீங்க, 6 ஏ ஆப்ஷன் சொல்லியிருக்கிறீங்க 6 ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ லீடர் போர்டு யார் டாப்ல இருக்காங்க இந்த தடவை? லயா எஸ் 3495 பாயிண்ட், ஜெனிஷா 3446 பாயிண்ட், தனுஸ்ரீ எஸ் திரும்ப ஸ்டில் நியரஸ்ட் காம்படிஷன் தான் இருக்கீங்க 3 பேரும். சத்யா இன்க்ளூடிங் சத்யாவும் கிட்ட இருக்காங்க. எஸ், சோம்நாத், கண்மணி எஸ் வெரி குட், நல்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க எல்லாருமே. தினேஷ் ராஜ், ஹரிஹரன், நியாஸ், ஹன்ஷிகா ஸ்ரீ வெரி குட் வெரி குட், சூப்பர்.
நல்லா நிறைய பேர் கொஞ்சம் அந்த என்ன ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா பெரிய டீவியேஷன் இல்லை, நிறைய பேர் அந்த நியரஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறீங்க. சூப்பர். ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இந்த கொஸ்டின் நான் ஏற்கனவே நடத்தின கொஸ்டின், பழைய நீட் கொஸ்டின் தான் இது. எஸ், ஆப்ஷன் பி கிட்டத்தட்ட 14 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ 4 ஸ்டூடெண்ட், ஆப்ஷன் சி 5 ஸ்டூடெண்ட், 4 ஸ்டூடெண்ட் வந்துட்டு சின்னு சொல்லியிருக்கிறீங்க. எஸ், செக் பண்ணிடலாம் ஆன்சர் என்னன்னு. ஆன்சர் என்ன? யாராவது அதில் ஓப்பன் பண்ணாம இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க, அட்லீஸ்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு பேஜ் ஓப்பன் ஆகலைங்களா அன்ஃபார்ச்சுனேட்லி. எஸ், புரியுதா? ரைட் ரைட், வில் டிஸ்கஸ். நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் டவுட்டை நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை. எஸ், ஷோ ரிசல்ட். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஷோ லீடர் போர்டு. எஸ், தனுஸ்ரீ ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க. தனுஸ்ரீ, ஜெனிஷா, சத்யா, தினேஷ் ராஜ், சோம்நாத், ஹரிஹரன், நியாஸ், கண்மணி, லயா, ஹன்ஷிகா. ஐ திங்க் லயா இந்த தடவை தப்பா பண்ணிட்டீங்களோ, பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போதான் இவங்க தான் ஃபர்ஸ்ட் 3ல இருக்காங்க, டாப் 3ல. எஸ், வெரி குட் வெரி குட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். In 20 seconds. Come on, fast. டக்குனு ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. டைம் அப். எஸ், ஆப்ஷன் பி 17 ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ 4 ஸ்டூடெண்ட், சி 4 ஸ்டூடெண்ட், டி 2 பேர் சூஸ் பண்ணிருக்கீங்க. எஸ், ஓகே, செக் பண்ணிடலாமா? ஆன்சரை செக் பண்ணிடலாமா? எஸ், ஷோ ரிசல்ட். வெரி குட், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் பி கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். நிறைய பேர் சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தியரிலாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க. எஸ், ஜெனிஷா டாப்ல வந்து இருக்கீங்க. தனுஸ்ரீ செகண்ட், சத்யா. எஸ், லீடர் போர்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அடுத்தடுத்து வர கொஸ்டின்ல. ரைட், ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜெனிஷா இருக்காங்க, தனுஸ்ரீ, சத்யா தேர்டு, செகண்ட் தனுஸ்ரீ, தினேஷ் ராஜ். எஸ், எல்லாரும் சேம் அந்த நியரஸ்ட் டிவியேஷன்ல தான் இருக்கீங்க, பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நியாஸ், சோம்நாத், ஹன்ஷிகா, ஸ்ரீ, அக்ஷயா, ஹரிஹரன். வெரி குட் வெரி குட். உங்க ஸ்கோர் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுல யாராவது நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மார்க் அடுத்தடுத்த கொஸ்டின் எப்படி பூஸ்ட் பண்றதுன்னு பாருங்க. சரியா? இன்னும் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ரெடியா? போலாமா? 3 கொஸ்டின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 20 செகண்ட். Come on, fast. No, 10 seconds. Yes, option D 10 students சொல்லிருக்கீங்க. Option C 3 student, option B 7 student, A 7 student. So ரெண்டுமே 7 students டிக் பண்ணிருக்கீங்க. So I think டைம் கம்மியா இருக்கலாம். நிறைய பேர் 4 சாய்ஸ்ல ஆன்சர் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துடலாம் வாங்க. Yes, option D is the correct one. 4:1. Leader board யார் டாப்ல இருக்காங்க? கமிங். தனுஸ்ரீ and ஜெனிஷா
2 பேரும் 30 தான் டிஃபரன்ஸ் இருக்குது. சத்யா தேர்ட் இருக்கீங்க, தனுஷ் ஜெனிஷா குட், சத்யா வெரி குட், தினேஷ் ராஜ், நியாஸ், சோம்நாத், ஹன்ஷிகாஸ்ரீ, ஹரிஹரன், கண்மணி, எஸ், அதுக்கப்புறம் அக்ஷயா, எஸ், டாப் 10 இவங்க தான். வெரி குட் வெரி குட், ரைட். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க சரியா? வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாமா? சூப்பர் சூப்பர், வாங்க. இன்னும் 2 கொஸ்டின் தான். எஸ், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டக்குன்னு ஆன்சர் டிக் பண்ணுங்க பாப்போம். சிம்பிள் கொஸ்டின். இன்னும் 10 செகண்ட். டைம் அப். முடிஞ்சது. ஓகே, ஆப்ஷன் ஏ 6 6 ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கிறீங்க, பி வந்துட்டு 5 ஸ்டூடெண்ட், எஸ் சி 12 சொல்லியிருக்கிறீங்க, டி வந்து 5. ஸோ செக் பண்ணிடலாமா? எஸ், ரெடியா? சூப்பர். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நிறைய மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆன்சரை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. வெரி குட் வெரி குட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சூப்பர். எஸ், தனுஸ்ரீ இப்போ டாப்ல இருக்கீங்க, ஜெனிஷா செகண்ட் வந்திருக்காங்க, தினேஷ் ராஜ் தேர்டு, எஸ் தினேஷ் ராஜ் வெரி குட். நீங்க ஐ திங்க் 4th இருந்து நினைக்கிறேன், இப்போ தேர்டுக்கு வந்திருக்கீங்க. நியாஸ், சோம்நாத், ஹன்ஷிகா, சத்யா, கண்மணி, ஹரிஹரன், சமீக்ஷா, எஸ் இவங்க தான் இப்போதைக்கு டாப் 10. வெரி குட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நல்லா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நிறைய மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நிறைய பேருக்கு அந்த விஷயம் உங்களுக்கு சப்ஜெக்ட் கிளியரா புரிஞ்சிருக்குன்றது நல்லா தெரியுது அதுல இருந்து. ரைட், லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் வினர் டிசைட் பண்ண போற கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இந்த கொஸ்டின்ல யாரு சொல்ல போறீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல இருக்க போறீங்க, டாப் 3ல. This is the last question of today's session, VQ's Physics. Yes, first one, A வந்து 12 centimeter 17 ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கிறீங்க, பி 60 சென்டிமீட்டர் 5 ஸ்டூடெண்ட், சி வந்து 2 பேர் சொல்லியிருக்கீங்க, டி 1. எஸ், செக் பண்ணிடலாமா? கடைசி கொஸ்டின், ஆன்சர் என்னது? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனல் கொஸ்டின். ஃபைனலா எல்லாருக்கும் ஒரு ஃபயர் மோட்டிவேஷன் போட்டு விடுங்க. டக்கு லாஸ்ட் கொஸ்டின். யாரு டாப்னு பார்க்க போறோம். ஸோ ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வாங்க ஃபாஸ்டா. கமான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், உங்களுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு பார்த்துடலாம், செக் பண்ணிடலாம். ஏவா வெரி குட். சூப்பர்ரா. கமான். எஸ், நிறைய ஃபயரை போடுங்க. யாருன்னு பார்த்துடலாம். யாரு இன்னைக்கு கேம் சேஞ்சர் இந்த பர்டிகுலர் செஷன்ல பார்த்துடலாம். போலாமா? ஓகே. சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும், சில நேரத்தில் மிஸ் ஆயிருக்கும். டோன்ட் வரி, நம்ம நிறைய கண்டக்ட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த அடுத்த செஷன்ல வந்துட்டு இப்போ என்ன ப்ராப்ளம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பரா ஜாயின் பண்றதுக்கு உங்களை அந்த ப்ரிப்பரேஷனை ப்ராப்பரா வச்சுக்கோங்க. லிங்க்ல ஓப்பன் ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஃபோன் நம்பர்ல சேஞ்ச் பண்ணு, வேற ஃபோன் நம்பர்ல யூஸ் பண்ணாலும் பண்ணுங்க, இல்ல வேற ஃபோன் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. மிஸ் ஆனவங்க நான் சொல்றேன். ஓகேவா? எஸ், வெரி குட். வாங்க செக் பண்ணிடலாமா? ஃபைனல் ஸ்டோர் ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் செக் பண்ணிடுவோம். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நிறைய ஸ்டூடெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஏ கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. ஆன்சர் ஆக்சுவலா ஏ தான் கரெக்ட். எஸ், வெரி குட். எஸ், கவுண்ட் ஆன். ஒரு 5 செகண்ட் நம்ம செக் பண்ணிடலாம். லீடர் போர்டு கவுண்ட் பண்ணுமா? 1 2 3 4 and 5. ஷோ ஃபைனல் ரிசல்ட். கம்ப்யூட்டர் ஜி யார் வின்னர்? தனுஸ்ரீ. எஸ், கமான், வெல்கம் தனுஸ்ரீ. சூப்பர். தனுஸ்ரீ வின்னர். ஃபர்ஸ்ட், செகண்ட் ஜெனிஷா,
3rd in years. ஸோ எல்லாருக்கும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இப்போ வீட்டில் எல்லாரும் இருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லாரும் யாருக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, எஸ் உங்க ஹார்ட்ல இருந்து அந்த விஷஸ் போகும். செஷன் அட்டென்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட அப்ரிசியேஷன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்க் நம்ம முன்ன பின்ன வரும், சேஞ்சஸ் இருக்கலாம், லீடர் போர்டு சேஞ்சஸ் இருக்கலாம், முன்ன பின்ன வராமல் போயிருக்கலாம். பட் அந்த பார்ட்டிசிபேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குது, இன்னும் நம்ம என்ன பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றது அந்த லேர்னிங் இங்கே தான் நம்ம கற்றுப்போம். ஸோ அதனால சேஞ்சஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு இவங்க வின்னர் தான், இன்னொரு நாள் இன்னொருத்தங்க வின்னர். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வின் பண்ணவங்களே நம்ம மோட்டிவேஷன் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு நம்ம ரெகக்னேஷன் கொடுக்கணும். ஆல்சோ மிஸ் ஆனவங்க டோன்ட் வரி, நெக்ஸ்ட் செஷன்ல இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி நீங்களும் அடுத்து உங்க நேம் அதில் வர்றதுக்கு நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை பண்ணணும். சரியா? ரைட். ஸோ அதனால பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் கண்டிப்பா கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வின்னருக்கும் நம்மளுடைய ஸ்பெஷல் 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 விஷஸ் அண்ட் தனுஸ்ரீ, ஜெனிஷா அண்ட் நியாஸ். ஓகே. ஸோ அடுத்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீக் குவிஸ்லையும் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம், அந்த டெய்லி நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸோடைய நேமையும் பார்க்கணும். இவங்களும் அந்த காம்படிஷனில் இருக்கணும். யார் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கிறாங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த ஃபயர் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். காம்படிஷன் இருந்தால் தான் நம்ம நிறைய கற்றுப்போம், நிறைய படிப்போம், நிறைய வந்து அந்த ஒரு ஃபயர் தானாக வரும். நீங்கள் தனியாக வெளியில் கொண்டு போக தேவையில்லை. அந்த ஃபயர்னு சொல்கிறோம் இல்லையா, மோட்டிவேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி எக்ஸாம் டெஸ்ட் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து நம்மளோட இன்னொருத்தருக்கு பெஸ்ட்டாக பண்ணும்போது அவங்களோட நம்ம அடுத்து பெஸ்ட்டாக பண்ணணும். அந்த அடுத்தடுத்து பெஸ்ட்டாக பண்ணணும்னு போகும்போது தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்து குரோ ஆக ஆரம்பிக்கும், இன்னும் பெஸ்ட்டாக நம்ம ஷைன் ஆக ஆரம்பிப்போம். இதுதான் வந்துட்டு லைஃப்ல எப்பயுமே. ஸோ அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த விஷயம் என்னன்னா, கரெக்டான ஆன்சர் நிறைய பேர் டிக் பண்ணியிருந்தீங்க. சி அந்த மார்க்கு அந்த பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கலாம், ஏன்னா அது செகண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இட் மேபி சேஞ்சஸ். ஸோ அது வேரியேஷன் இருக்கும். பட் அந்த கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கரெக்டான அந்த ஆன்சர் செலெக்ஷன் பண்ணது நிறைய, அந்த மெஜாரிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருந்து நிறைய கொஸ்டினுக்கு, எக்ஸப்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் எல்லாரும் கரெக்டான ஆன்சரை கரெக்டாக சூஸ் பண்ணணும். நிறைய பேர் லீடர் போர்டில் நிறைய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் லிஸ்ட் அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸோடைய நேமும் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ காம்படிஷன் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் லிஸ்ட்டும் அப்பப்போ யார் வராங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு. ஓகேவா? ஸோ அது உங்களுக்குள்ள இருக்கிற காம்படிஷன், நீங்க தான் உங்களை தயார்படுத்திக்கணும். இனிமே யார் வின்னரா இருக்கு அடுத்தடுத்துன்றதை நானும் பார்க்க போறேன். ஸோ அடுத்தடுத்த செஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரைட்? வெரி குட், வெரி குட், சூப்பரா. எல்லாரும் பக்காவா சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய பேருடைய முடியாது. பட் என்னன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், கண்டிப்பா அது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும், டிசப்பாயிண்டா இருக்கும். டோன்ட் வரி, நெக்ஸ்ட் இதில் அதை ரெக்டிஃபை பண்ணிடுங்க. ரெக்டிஃபை பண்ணிவிட ஏன் வரலன்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓப்பன் ஆகுது, சில ஸ்டூடெண்ட் ஓப்பன் ஆகலை. என்ன இஷ்யூன்றதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஸ் பண்ணிட்டுன்ற ஃபீல் இருக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிளாக இருந்திருக்க மாட்டீங்க, மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. டோன்ட் வரி, அப்கமிங் செஷனில் வரக்கூடிய வீக் வரும்போது, வீக் குவிஸ் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, இந்த வீக் குவிஸை மிஸ் பண்ணாமல் அப்போ வந்து உங்களுடைய டேலண்ட்டை காமிச்சிருங்க. ஓகே, ரைட்? எஸ், அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எப்பன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவோம். ஹரிதா, கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். எஸ், வெரி குட், வெரி குட். ஸோ எண்டிங் குவிஸ். அதுக்கப்புறம் எஸ், நம்மளுடைய ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் தெரியும். கரெக்டா? 2026 ரீநீட்டுக்கு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, இதை லாக் அவுட் பண்ணிட்டு வந்தால் தான் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேஜ் தான் பை நவ். எஸ், ஸோ கண்டினியூ வித் யுவர் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இருக்கு பாருங்க, ரீன் 2026 ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ். இதில் எல்லா லைவ் வீடியோடைய செஷன்ஸ் எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ரெக்கார்டட் வீடியோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி உங்களுக்கு எப்போனாலும் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கு பாருங்க,
𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக கம்ப்ளீட்டா ஃப்ரீயா 0 காஸ்ட்ல கொடுக்கக்கூடிய டெஸ்ட் சீரியஸ் 𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட் சீரியஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரொம்ப குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் நிறைய இதுல இருக்கும். எவ்ரிடே டெஸ்ட் போயிட்டு இருக்கு. டெஸ்ட்டை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த டெஸ்ட் அப்கமிங் டெஸ்ட் என்னென்ன இருக்குன்றது எல்லாமே இதில் அப்டேட்டட் இருக்கும். ஸோ என்ன டைமுக்கு 12 o'clock எவ்ரிடே 12 o'clock வந்துட்டு அந்த 3 hours டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆல் 3 டாபிக்ஸ் கவர் பண்ண அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணது எத்தனை, மிஸ் பண்ணது என்ன, எல்லா அப்டேட் இதுல இருக்கும். ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க திரும்ப அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்ன அப்கமிங் வரப்போகுது, என்ன அந்த டேட்ன்றது டைம் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மிஸ் பண்ணாம இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய இந்த வேத ஆப்ல போட்டு நீங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். வேத ஏஐ நம்மளுக்கு இருக்கு பாருங்க, இங்க இதுல போயிட்டு வேத இன்ஸ்டா சால்வ் இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாட் எவர் யுவர் டவுட் இதுல டைப் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இதுல கிடைச்சிடும். ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த செஷன் பிடிஎஃப் அது மாதிரி மற்ற நோட்ஸ் இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறது எப்பயுமே எவ்ரிடே அப்டேட்டு, பிடிஎஃப், செஷன் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கூட அதில் ஷேர் பண்ணிடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்டா, ரீநீட் 2026 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வேதாந்து லேர்னிங் சென்டர் நியரஸ்ட் வேதாந்த சென்டர் எங்க இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன், எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சென்டர் லிஸ்ட். ஆஃப்லைன் டைரக்டா நீங்க வந்து மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேட் என்ன நோட் பண்ணிக்கோங்க, 13th June 2 to 5 o'clock ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் நீங்க எழுதலாம். ரீநீட் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதுல போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எந்த சென்டர் உங்களுக்கு நியரஸ்டா இருக்கோ அந்த சென்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய வேதாந்து சென்டர்ஸ் இருக்கு பாருங்க. அண்ணா நகர், போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர், முகப்பேர், அம்பத்தூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி. இது எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ரீஜன்ல இருக்கக்கூடிய நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டர். ஓகேவா? இங்க ஃப்ரீ மார்க் டெஸ்ட் ரீநீட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கனெக்ட் பண்றாங்க. கம்மிங் 13th June 2 to 5 o'clock. ஸோ முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டேரெக்டாக போய் எழுதலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மாடல் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீ டெஸ்ட் எழுதிட்டு போகும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபிசிக்ஸில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குமுலேட்டிவாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குது. ப்ளஸ் அந்த ஒரு குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஒரு ப்ராப்பராக ஒரு நீட் எக்ஸாம் முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதுனா அந்த ஃபீல் கிடைக்கும். பர்டிகுலராக அந்த ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்கமிங் எக்ஸாமுக்கு அது நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம், எவ்வளோ நெகட்டிவ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ கரெக்ட், இன்னும் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற டேட்டே ரொம்ப கம்மி. ஸோ 21 எக்ஸாம்ன்றதுனால ரொம்ப குரூஷியலான டைமில் தான் இருக்கிறோம். அதனால் டெஸ்ட்டை மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் ப்ராக்டிஸுக்கு நம்மளுடைய புக்கும் இருக்குது. நான் அதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்பிக்கை ரீநீட் 2026 ஆல் இந்தியா டெஸ்ட் சீரியஸ் இருக்கு பாருங்க. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது புக் ப்ராக்டிஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராக்டிஸுக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் அமேசானில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக டெலிவரி கிடச்சிடும், உங்களுக்கு உடனே கிடச்சிடும். இதில் எல்லா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கொஸ்டின்ஸோட கலெக்ஷன் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸு. ஸோ அதனால் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ரெடியா? செஷன் கண்டினியூ பண்ணலாமா? ஃபார்முலா ஷீட்டா ஷேர் பண்ணிடுவாங்க. நான் ஆக்சுவலாக கொடுத்துட்டேன். ப்ராபப்ளி அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபார்முலா ஷீட்டை நான் அனுப்பியிருக்கிறேன். அது நாளைக்கு அந்த புல்லர் வீடியோ போடுவாங்க. அதில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க. சரியா? ரைட். சாப்டர் வைஸ் கண்டென்ட்டா கண்டிப்பாக எடுக்க முடியும். சாப்டர் வைஸ் நீங்கள் கான்செப்ட், ப்ரீவியஸ் மாடல் கொஸ்டின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி புரிஞ்சு கரெக்டாக பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 100+ ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஃபிசிக்ஸில். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஃபிசிக்ஸ் 12th மட்டும் நல்லா படித்தாலே 23 to 25 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 11th ஒரு 4 சாப்டர் நீங்கள் நல்லா படித்தா கூட 30 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண முடியும், நெருங்கிட முடியும். மினிமம் 30 கொஸ்டின் எடுத்து ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். சொல்றது புரியுதா? அதனால அதெல்லாம் ஒன்றும் டிஃபிகல்ட் கிடையாது. பிரச்சனை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம். டைம் நிறைய எடுக்கிறது பெரிய பிரச்சனை. ஃபாஸ்ட்டாக வந்துட்டு
ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாமல் போனாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் நம்ம நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுனால தான் நமக்கு மார்க் கம்மியாக வர்றதுக்கான காரணம். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு இந்த இஷ்யூவே இருக்காது. ஈஸியாக நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணிட முடியும். ரைட்? எஸ். இல்லை அதில் அது என்ன லிஸ்ட் இருக்கும், ஆஃப்லைன் சென்டர் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட மெயின் சென்டர் அதுதான். அதில் எது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி போயிட்டு எழுதிட்டு வாங்க. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப்லைன் இன்கேஸ் போக முடியல, ரொம்ப அந்த உங்களுடைய நியரஸ்ட் ரீஜனில் இல்லை, இன்கேஸ் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய எவ்ரிடே டெஸ்ட் இருக்குது, 𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட் சீரியஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரீநீட் 2026, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா பாசிபிலிட்டியுமே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் ஆஃப்லைனில் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஆன்லைன், நீங்கள் ரெண்டுமே பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. பண்ண முடியாதவங்களுக்கு அட்லீஸ்ட் ஆன்லைனாவது பண்ணணும். பட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன் எவ்ரிடே ப்ராக்டிஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஃப்லைன் எக்ஸாம் அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எப்படி எக்ஸாம் அந்த மென்டாலிட்டி இருக்குமோ அந்த மென்டாலிட்டி போய் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்கமிங் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மென்டலி நீங்கள் இன்னும் என்ன ப்ரிப்பேர் ஆகணும், இன்னும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் அந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதுனா தான் பண்ண முடியாது. நம்மளா செல்ஃபாக எழுதினாலும் அந்த 3 hours அப்படின்ற அந்த ஃபீல் வராது நமக்கு. எக்ஸாம் அந்த இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து ஒரு கிளாஸ் ரூமில் எல்லாரும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி OMR ஷீட் கொடுத்து 3 hours பண்ணுங்கன்னு சொல்லும் போது அப்போ இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுதான் ஆக்சுவலாக எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. அந்த 3 hours தான் உங்களுடைய அந்த ப்ரீ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். அதனால தான் அந்த மார்க் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம். ஏன்னா அது அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ரைட்? எஸ். வாங்க அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா? சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. A charge particle moving in magnetic field B has the components of velocity along B as well as perpendicular to B. The path of the charge particle will be. இந்த கொஸ்டினை யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. Yes, what is the answer? D ஆ? B சொல்லிருக்கீங்க, D சொல்லிருக்கீங்க. வேற? கண்டுபிடிச்சீங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை நல்லா படிங்க. A charge particle moving in magnetic field B has component velocity along B ன்னு சொல்லியிருக்கிறாங்க, as well as perpendicular to B. எது? velocity அப்படின்னு சொல்லிட்டாங்க. The path of the charge particle, path of the charge particle, charge particle பாத் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸ்ட்ரைட் லைன் கிடையாது, சர்க்குலர் பாத்தும் கிடையாது. இதுல ஹெலிக்கல் பாத் வித் பெர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லிருக்காங்க. தப்பு. ஆன்சரிங் என்ன வரும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் கிடையாது, பேரலல்னு வந்திருக்கணும். வந்திருந்தா அது கரெக்ட். பெர்பெண்டிகுலர்னு வராம பேரலல் வந்திருந்தா அது கரெக்ட். ஹெலிக்கல் பாத் வித் தி ஆக்சிஸ் பேரலல் டு தி டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லிருந்தாங்கன்னா கரெக்ட். பெர்பெண்டிகுலர் கிடையாது. ஏன்னா பெர்பெண்டிகுலரா இருந்தா என்ன மட்டும் தான் நடக்கும், ஒன்லி சர்க்குலர் மோஷன் மட்டும் தான் நடந்திருக்கும். ஹெலிக்கல் பாத்துக்கான ரீசன் வெலாசிட்டி ரெண்டா பிரியும், பேரலல் அண்ட் வெர்டிகல். பேரலல் நடந்தா ஹெலிக்கல் பாத்து ஜென்ரேட் ஆகுது, வெர்டிகல்னால சர்க்குலர் மோஷன் ஜென்ரேட் ஆகுது. சரியா? சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. UV light of 4.13 electron volt is incident on a photosensitive metal surface having work function
3.13 electron volt. The maximum kinetic energy of ejected photoelectrons will be. என்ன வரும்? What is the answer? கரெக்டா யோசிங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அப்புறம் ரிலேஷனை கனெக்ட் பண்ணி ஈஸியா ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர்? கொஸ்டின் நல்லா படிங்க. யூவி லைட் வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி 4.13 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனர்ஜி கொடுத்துட்டாங்களா? போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல் சர்ஃபேஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க 3.13 எலக்ட்ரான் வோல்ட். மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான். கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hν மைனஸ் ஃபை நாட். hν மைனஸ் ஃபை நாட். hν என்னது? இது இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இது. பார்த்த உடனே ஆன்சர் போடக்கூடிய கொஸ்டின் இது. இப்போ இதில் வந்துட்டு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுது, இது யூவின்னு சொல்லிட்டாங்க. 1.413 எலக்ட்ரான் வோல்ட், இது இன்சிடென்ட் எனர்ஜி. இதுதான் hν. இதுதான் என்னது? hν. இன்சிடென்ட் ஆன அந்த எனர்ஜிக்கு இதுல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கு மினிமம் எனர்ஜி எவ்வளவு போதும்? ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? ஒர்க் ஃபங்க்ஷன்னா மினிமம் எனர்ஜி. எவ்வளவு மினிமம் எனர்ஜி போதும் இதுல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் பண்றதுக்கு? மினிமம் எனர்ஜி எவ்வளவு போதும்? 3.13 போதும். ஆனா நான் எவ்வளவு கொடுத்துருக்கிறேன்? 4.13. அப்ப கைனெட்டிக் எனர்ஜி என்னது? நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ, அதுல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு மினிமம் தேவை. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா அந்த டிஃபரன்ஸுக்கு பேர் என்னது? சேஞ்ச் இன் எனர்ஜி. தட் இஸ் கால்டு கைனெடிக் எனர்ஜி. எக்ஸஸ் எனர்ஜினால தான் இந்த எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு வெளியில வர ஸ்பீட் அதிகமாகிறதுக்கான காரணம் நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும், அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி என்னவா மாறிடும்? கைனெடிக் எனர்ஜியாக மாறிட்டு எலக்ட்ரான் இதுல இருந்து எஜெக்ட் ஆகிட்டு எவ்வளோ தூரம் வெளியில வந்திருக்குதோ அந்த கைனெடிக் எனர்ஜிக்கான காரணம் நான் கொடுத்த எக்ஸஸ் எனர்ஜி. மினிமம் எனர்ஜின்றது இதுல இருந்து வெளியில வரதுக்கான எனர்ஜி. அதை விட எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா என்ன ஆயிடும்? கைனெடிக் எனர்ஜி அதிகமாகும். நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அப்போ இது வந்து 4.13 மைனஸ் 3.13. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா எவ்வளோ வரும்? 1 எலக்ட்ரான் வோல்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். எஸ், இது ஃபுல் போர்ஷன். ஃபுல் போர்ஷன் நம்ம இனிமே ஃபுல் போர்ஷன் தானே பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டீங்களா? நம்ம பார்க்கறது சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இனிமே நம்ம நீட் எக்ஸாம் போற வரைக்கும் சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை பார்ப்போம். புரியுதா? ஃபார்முலா கரெக்ட் தானே? ஏன் hν hν என்னது? இன்சிடென்ட். hν மைனஸ் hν நாட்னு போடலாம், இல்ல ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபை நாட்னு போடலாம். இன்சிடென்ட் எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? கைனெடிக் எனர்ஜி. எக்ஸ்ட்ரா எனர்ஜி எவ்வளவு கிடைச்சிருக்கோ அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் கைனெடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அந்த கைனெடிக் எனர்ஜினால தான் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்றதை டிசைட் பண்ணும். எக்ஸஸ் எனர்ஜி. எக்ஸஸ் எனர்ஜி கொடுத்தா இது நடக்கும். புரிஞ்சுதா? ரைட். Next one. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A cubic block of mass m is sliding down on inclined plane at 60 degree with acceleration of g/2. The value of coefficient of kinetic friction. The value of coefficient of kinetic friction. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது. A cubic block of mass கொடுத்துட்டாங்க m னு, sliding down on inclined plane at 60 degree angle சொல்லிருக்காங்க. எவ்வளவு ஆங்கிள்? 60 டிகிரில with an acceleration of g/2. the value of coefficient of kinetic friction. ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ரஃபா வேணா ஒரு டயக்ராம் போடுங்க. ஸோ இது வந்துட்டு அதனுடைய இன்க்ளைன்டு பிளேன். இங்க ஆங்கிள் கொடுத்துட்டாங்களா 60 டிகிரி. இது கியூபிக் பிளாக்னு எடுத்துக்கோங்க. இது ஸ்லைடிங் ஆகுது இப்படி. இதனுடைய மாஸ் வந்துட்டு m எடுத்துப்போம். கரெக்டா? ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ஆக்சிலரேஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிலரேஷன் வந்துட்டு a = g/2. ஆக்சிலரேஷன் வந்துட்டு a வந்துட்டு g/2ன்ற ஆக்சிலரேஷன்ல கீழே ஃபால் ஆகுது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெடிக் ஃப்ரிக்ஷன் கேட்டுக்கிறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெடிக் ஃப்ரிக்ஷன். அப்ப நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணுமா? நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். இங்க எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு முதல்ல பார்க்கணும். இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்க்ளைன்ட் டைரக்ஷன்ல. இந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? mg sin θ.
ஃப்ரீ ஃபாலில் இன்க்ளினேஷனில் இருக்கும்போது ஆப்ஜெக்ட் கீழே விழுது அப்படின்னா, இன்க்ளினேஷனில் கீழே விழுதுன்னா அப்போ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது? வெர்டிகலாக விழுந்தா mg. இன்க்ளைண்டாக விழும்போது அந்த இன்க்ளைன் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? mg sin தீட்டாவுக்கு ஈக்குவல். இங்கே நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? இந்த இடத்துல mg cos தீட்டா, இது ரெண்டா பிரியும் ஆக்சுவலா. இது mg sin தீட்டா, mg cos தீட்டா. நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? mg cos தீட்டா. இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அப்ப ரஃப் பிளேன் என்ன அர்த்தம்? இங்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். தட் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இல்ல எந்த ஃப்ரிக்ஷன் கிரேட்டர்? எந்த ஃபோர்ஸ் கிரேட்டர்? mg sin தீட்டா கிரேட்டரா இருக்கும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட. அதனால தான் இது கம்ப்ளீட்டா இந்த பக்கம் ஃபாலோ ஆகுது. சொல்றது புரியுதா? ரைட். இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mg sin தீட்டா. இந்த ஃபோர்ஸ் தான் ஜாஸ்தி. mg sin தீட்டா மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது? நெட் ஃபோர்ஸ். த ஃபைனல் ஃபோர்ஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஃபோர்ஸ். ஏன்னா இது இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகுது. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இதனுடைய ஃபார்முலா என்ன பார்க்குறோம்? நெட் மாஸ் இன்டு நெட் ஆக்சலரேஷன். நெட் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. F net equal to net mass net acceleration mg sin theta. கைனடிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்ன? mu k into n. mu k into n. கைனடிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா mu k n. ஃபர்தரா இதை சால்வ் பண்ணுங்க. ma equal to mg sin theta mg sin theta மைனஸ் mu k நார்மல் ஃபோர்ஸுக்கு பதிலா என்ன வரும்? mg cos theta. mg cos theta. இது எல்லாத்துலயும் m காமனா இருக்கா? எல்லாத்துலயும் என்ன பண்ணிக்கலாம்? m கேன்சல் பண்ணிடலாம். ஆக்சலரேஷன் என்ன क्वेश्चनல கொடுத்துக்கறாங்க? a equal to g/2 நெட் ஆக்சலரேஷன். அப்ப a வுக்கு பதிலா நம்ம இங்க என்ன எழுதலாம்? g/2 னு எழுதிக்கலாம். g sin theta வுக்கு பதிலா என்ன எழுதலாம்? 60 டிகிரி. sin 60 மைனஸ் g இன்ட்டு cos 60 வரும். கரெக்டா? அப்ப இதுல இருந்து g g g கேன்சல் எல்லாத்துலயும். 1/2 ஈக்குவல் டு என்ன கேட்டிருந்தாங்க? mu k இல்லையா? இங்க mu k மிஸ் ஆயிடுச்சா? mu k g cos theta cos 60. so g cancel. sin 60 ஓட வேல்யூ என்னது? √3/2 mu k into cos 60 ஓட வேல்யூ வந்துட்டு 1/2. இது எல்லா பக்கமும் டினாமினேட்டர் 2 காமனா இருக்கு பாருங்க. 2 எல்லா பக்கமும் காமனா இருக்கா டினாமினேட்டர்ல? இத கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு? 1 minus 1 equal to √3 minus mu k கிடைச்சிருக்க. மைனஸ் mu k கொண்டு வாங்க. பிளஸ் mu k ஆயிடும். √3 minus 1. இது இங்க வந்துரும். பிளஸ் 1 அங்க போனா -1 ஆயிடும். √3 minus 1. Option D is the answer. Yes, very good. Mukesh, option D is the answer. Ramya, correct சொல்லிருக்கீங்க. ஜனனி, yes, very good, correct answer. புரியுதா? நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு தெரியுதா? வெரி சிம்பிள் கான்செப்ட். நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டோட்டலால் ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா டோட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த டோட்டல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். டோட்டல் மாஸ் இன்டு இந்த ஃபைனல் ஆக்சலரேஷன். சொல்றது புரியுதா? அதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கிளியரா? சூப்பர், வெரி குட் ஹரிப்ரியா. நெக்ஸ்ட் ஒன். If the refractive index of the material of prism is cot of a/2, is cot of a/2, where a is the angle of prism, then the angle of minimum deviation will be அப்படி கேட்டிருக்காங்க. angle of minimum deviation என்னவா இருக்கும்? என்ன வரும்? அவங்க ஆக்சுவலா என்ன கொடுத்தாங்க? நமக்கு ஃபார்முலா தெரியும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உடைய ஃபார்முலா ஆக்சுவலா என்னது? n is equal to sin of prism கேஸ்ல delta m plus a by 2 minimum deviation plus angle of prism by sin of a by 2 னு பார்த்திருப்போம். Do you remember this formula? refractive index prism கேஸ்ல refractive index கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா refractive index of prism n equal to sin of
டெல்டா எம் பிளஸ் ஏ பை டூ சைன் ஆஃப் ஏ பை டூ அப்படின்னு கிடைக்கும். இவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அவங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் வந்து காட் ஏ பை டூக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அதனால என்ன எதுக்கு ஈக்குவல், காட் ஆஃப் ஏ பை டூக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? இல்லைன்னா இதை டைரக்டா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது கிவன் அப்படின்னு எழுதிக்கோங்க. கிவன் வந்துட்டு n ஈக்குவல் டு காட் ஏ பை டூ அப்படின்னு கிடைக்கும். காட் நீங்க எப்படி எழுதலாம், காஸ் பை சைன். அப்ப காஸ் ஆஃப் ஏ பை டூ சைன் ஆஃப் ஏ பை டூன்னு எழுதலாம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு பதிலா காஸ் ஏ பை டூ பை sin a by 2. இங்க sin of delta m plus a by 2 by sin of a by 2. சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை sin a by 2 கேன்சல். see இங்க காசு இருக்கு, இங்க sin இருக்குது. காசு sin நம்ம என்ன பண்ண முடியாது டைரக்டா, அதாவது cos a by 2 ன்னு இருக்கு. இங்க sin of delta m plus a by 2 ன்னு இருக்கு. கரெக்டா? இது காசுல இருக்கு, இது சைன்ல இருக்குது. காசை ஈக்குவலண்டா சைனுக்கு மாத்தி ஆகணும். அப்ப எப்படி ஈக்குவலண்டா மாத்துவீங்க, sin of 90 minus theta cos theta ஈக்குவல் pi by 2 minus a by 2 ஈக்குவல் டு sin of delta m plus a. அப்பதான் ஆங்கிளை கம்பேர் பண்ண முடியும். இது காசுல இருக்கு, இது சைன்ல இருக்கு. காசு சைனுக்கு மாத்தணும், ஈக்குவலண்டா மாத்தணும். மீனிங் மாறக்கூடாது, ஈக்குவலண்டா மாத்தணும். அப்ப காசை நம்ம எப்படி எழுதலாம், சைனுக்கு மாத்தும்போது sin of 90 minus theta. அப்ப இதுல இருந்து ஆங்கிளை கம்பேர் பண்ணுங்க. pi by 2 minus a by 2 இது ரெண்டு சைனு. அப்ப கம்பேர் பண்ணோம்னா pi by 2 minus a by 2 minus a by 2 equal to delta m plus a by 2. தனித்தனியா பிரிச்சுக்கலாம். இது delta m by 2 plus a by 2 பிரிச்சுக்கலாம். சொல்றது புரியுதா? அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இது ரெண்டும் பேஸ் காமன் இல்லையா, அப்ப pi minus a by 2 எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதலாம், pi minus a by 2 ன்னு எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதலாம், delta m plus a by 2 நான் சொல்றது புரியுதா? அந்த ஸ்டெப்பை நான் முடிச்சதுக்கு அப்புறம் டினாமினேட்டர் ரெண்டுமே 2 தானே இருக்குது, எல்சிஎம். அதனால நான் அதை காமனா போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த 2 கேன்சல். அப்போ pi minus a equal to delta m plus a ன்னு இருக்கும். டெல்டா m தான் எனக்கு வேணும், இந்த பிளஸ் a கொண்டு வாங்க. pi minus a equal to delta m, that is minimum deviation. pi minus a minus 2a, that is what, minimum deviation. pi minus 2a எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் a is the answer. ஆப்ஷன் a pi minus 2a. yes, correct, very good கோமதி, correct. pi minus 2a. ஆப்ஷன் a வந்ததா, ஆன்சர் வந்ததா எல்லாருக்கும்? எஸ், குட். ஏ வந்ததா, வெரி குட். அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A spherical ball of mass 2 kg falls from a height of 10 meter and is brought to rest after penetrating 10 centimeter into sand. The average force exerted by sand on the ball is அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது எப்படி ட்ரை பண்ணுவீங்க, இந்த क्वेश्चन எப்படி ட்ரை பண்ணுவீங்க? எனி ஐடியா? क्वेश्चन புரியுதா? ஒரு ஸ்பெரிக்கல் பாலுடைய மாஸ் 2 kg ன்னு சொல்லிட்டாங்க. இதான் ஸ்பெரிக்கல் பால்னு எடுத்துக்கோங்க. இதனுடைய மாஸ் 2 kg, ஃபால்ஸ் ஃப்ரம் ஹைட், ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ஃபால் ஆகுது. அந்த ஹைட் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க, 10 மீட்டர்.
இதை 10 மீட்டர்னு எடுத்துக்கோங்க. And is brought to rest after penetrating 10 centimeter of the sand. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பால் வந்துட்டு இப்ப இந்த இடத்துல இருக்குது, ஆனா சாயில் வந்து இது ஃபுல்லா இருந்திருக்குது, பெனிட்ரேட் ஆயிருக்குது. ஆக்சுவலா இது எப்படி வரைஞ்சிக்கலாம் புரியுற மாதிரி, லைக் திஸ். கரெக்டா? இப்படி பண்ணலாமா? இது வந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ராவா உள்ள பெனிட்ரேட் ஆயிருக்குது, அதாவது மண்ணில் புதஞ்சிருக்குது. கரெக்டா சொல்லணும்னா பால் மேல இருந்து கீழே விழுது, சாயில் சாண்டா இருந்ததுன்னா சாண்டு வந்து என்ன ஆகும், வெயிட் அதிகமா இருந்தா உள்ள அமுங்கும். அதான் இது சர்ஃபேஸ் இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ராவா என்ன ஆயிடுச்சு, அமுங்கிருச்சு. அதான் அதோடைய மீனிங். சொல்றது புரியுதா? இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்தா 10 சென்டிமீட்டர். எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ராவா போயிருக்கான், இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளவா? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் இது எக்ஸ்ட்ராவா போயிட்டு இருக்கு. இது 10 மீட்டர், வேற வேற யூனிட். இது மீட்டர், இது சென்டிமீட்டர். புரியுதா? இதை ஹைட்னு எடுத்துக்கோங்க, இது எக்ஸ்ட்ரா போனதை டெப்த்னு எடுத்துக்கலாம், இதை டீன்னு எடுத்துக்கோங்க இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து டெப்த், இவ்வளவு தூரம் டெப்த் போயிருக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கும். ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஒர்க் இல்ல, இந்த சாயில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா, எக்ஸர்டட் ஃபோர்ஸ். என்னன்னா மேல இருந்து பால் கீழே விழும்போது அது ஒரு ஸ்பீட்ல வந்து விழுது, சாயில விழுந்து பெனிட்ரேட் ஆகிட்டு உள்ள போகும்போது ஒரு பாயிண்ட்ல போய் ஸ்டாப் ஆகுது. ஏன்? ஏன்னா சாயில் என்ன ஃபோர்ஸை கொடுத்துருக்கும், அப்போசிங் ஃபோர்ஸை கொடுத்துருக்கும், ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸை கொடுத்துருக்கும். புரியுதா? ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ரஃபா டயக்ராம போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும்னு ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். இங்க ரெண்டு சுச்சுவேஷன் நம்ம மெயினா நோட் பண்ணி ஆகணும். என்னன்னா இந்த பால் இனிஷியலா இருக்கும்போது கைனெட்டிக் எனர்ஜி என்னவா இருந்திருக்குது, 0. மேல இருந்து கீழே விழுது இல்லையா, ஸ்பெரிக்கல் பால் ஃபால்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஃபால், ஃபால்னா என்ன அர்த்தம், ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால்ல கீழே விழுது, கரெக்டா? ஃபால்ஸ் ஃப்ரம் த ஹைட். அதுக்கப்புறம் பெனிட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்துருது. அப்ப ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆயிடுங்க வரும்போது, கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனலும் இங்க 0 ஆயிடுது. இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி 0, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி 0. எனக்கு ஆல்ரெடி தெரியும் டோட்டல் ஒர்க் டன் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். டோட்டல் ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். இங்க ஒர்க் டன் ரெண்டு ஃபோர்ஸ்னால நடக்குது. ஒன்னு கிராவிட்டினால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதனால ஒரு ஃபோர்ஸ்னால ஒர்க் டன் நடந்துருக்குது. ஸோ ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி, ஒர்க் டன் டியூ டு சாண்ட், ரெண்டு கேஸ் இங்க. அப்போ டோட்டல் ஒர்க் டன் எழுதும்போது ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி பிளஸ் ஒர்க் டன் டியூ டு சாண்ட். டோட்டல் ஒர்க் டன் என்ன, இங்க டோட்டல் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி என்னது, 0. ஏன் கைனெட்டிக் எனர்ஜி 0? பிகாஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி 0, ஃப்ரீ ஃபால்ல ஸ்டார்ட் ஆகும் போது இங்க 0, கைனெட்டிக் எனர்ஜி அங்க 0. ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு பெனிட்ரேட் ஆனதுக்கு அப்புறம். இங்க டோட்டல் ஒர்க் டன் ஈக்குவல் டு 0 பிகாஸ் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி 0. ஸோ இப்போ நெட் ஒர்க் டன் என்ன ஆயிடும், 0 ஆகிவிடும். புரிஞ்சுதா? இப்ப ஃபார்முலா எழுதுங்க. இங்க ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப இங்க ஃபோர்ஸ் பதிலா என்ன எழுதலாம், மாஸ் இன்டு கிராவிட்டி. இதோட மாஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 kg. ஃப்ரீ ஃபால்ல கீழே விழுது. அப்போ கிராவிட்டினால ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல், mgக்கு ஈக்குவல். கிராவிட்டினால ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல், mgக்கு ஈக்குவல். மாஸ் இன்டு கிராவிட்டி இன்டு ஃபார்முலா என்ன வரணும், ஹைட். மேல இருந்து கீழே விழுந்தா ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவல், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் வந்துட்டு மாஸ் இன்டு கிராவிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, ஹைட் பிளஸ் டி. மேல இருந்து மொத்தமா கீழே இவ்வளவு தூரம் வந்து விழுந்திருக்கு. மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, 10 மீட்டர். 10 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினா என்ன வரும், 0.1. இந்த 10 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினா 0.1 மீட்டர். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? மேல இருந்து கீழே விழும்போது ஒர்க் டன் கால்குலேட் பண்ற டியூ டு கிராவிட்டி, ஒர்க் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் எவ்வளோ, கிராவிட்டினால ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், மாஸ் இன்டு கிராவிட்டி. எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கு, இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் போனதுக்கு கீழே, இது இவ்வளவு தூரம் கீழே போனதுக்கு காரணம் எது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ரீசன். இந்த ஃபோர்ஸ்னால ஸ்டாப் ஆனதுக்கான எது காரணம், சாயில் ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் கொடுத்தனால ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு, போயிட்டு ஸ்டாப் ஆயிடுது. அப்போ அது ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால மைனஸ்
அந்த ஃபோர்ஸ் தான் இங்கே ஆவரேஜ் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கு? சாயில்னால ஆக்ட் ஆன ஃபோர்ஸ்னால நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 0.21. எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கு? ஈக்குவல் டு 0. இந்த ரிலேஷனை கரெக்டாக டெரைவ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். புரியுதா? இது கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின். அப்படி நம்ம டிட்டோ போடுற மாதிரி கொஸ்டின் கிடையாது. இது சாயில்னால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஆப்போசிட்ல, அந்த ஃபோர்ஸ்னால தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராவா வந்திருக்குது, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுனால, அப்போசிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுனால இங்கிருந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ராவா வந்திருக்குது, அது ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி, ஃபோர்ஸ் மாஸ் இன்டு கிராவிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ மேல இருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குது, மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வந்தது. மைனஸ் எஃப்ஜி இன்ட்டு 0.1 அப்போசிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகுறதுனால அது மைனஸ் சைனு, டோட்டல் ஃபோர்ஸ் 0. அப்போ மாஸ் கொடுத்துட்டாங்க. என்னது மாஸ் வந்துட்டு 2 kg, 2 × 10. இது ஆட் பண்ணா இங்க வேணா இதை எழுதிக்கோங்க, 0.1 மீட்டர். அது மீட்டர் புரியுறதுக்காக நான் எழுதிருக்கிறேன். 10 + 0.1 என்ன வரும்? 10.1 வரும். வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. மைனஸ் அந்த பக்கம் போனால் பிளஸ் ஆயிடும். எஃப் ஆவரேஜ். இந்த 0.1 நம்ம எப்படி எழுதலாம்? 1/10 எடுத்துக்கலாம் இல்லையா? இதை 1/10 எடுத்துக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது 20, இந்த 10.1 மல்டிப்ளை பண்ணா டெசிமல் கேன்சல் ஆகிடும், 101 ஈக்குவல் டு எஃப் ஆவரேஜ். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 101 × 2 202. ஸோ அப்போ 2020 நியூட்டன். தட் இஸ் வாட்? ஆவரேஜ் ஃபோர்ஸ் 2020 நியூட்டன். 2020 நியூட்டன். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி வந்துதா எல்லாருக்கும்? ஆப்ஷன் பி ஆன்சர் வந்துதா எல்லாருக்கும்? புரியுதா? இந்த கொஸ்டினை எப்படி யோசிக்கணுன்றது, எப்படி திங்க் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தெரிஞ்சாதான் உங்களால இந்த மாதிரி கேஸுக்குலாம் ஆன்சர் கொண்டு வர முடியும். திங்க் பண்ண தெரியணும், கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்குது. புரியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ரஃபா டயக்ராம் போடணும். கைனடிக் எனர்ஜி, ஏன்னா ஒர்க் டன் உள்ள வந்தாலே கைனடிக் எனர்ஜி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். இனிமே அது கூட கனெக்ட் பண்ணா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு. ரைட், நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரெஃபர் டு த ஃபிகர் கிவன் பிலோ த வேல்யூஸ் ஆஃப் I1, I2 and I3. 3 கரண்டோடைய வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க. இதான் சர்க்யூட் டயக்ராம். சர்க்யூட் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இது I1, அது I2, I3. இதான் ஆக்சுவலா இங்க கொடுத்துருக்கிற சர்க்யூட் டயக்ராம். ஓகேவா? இந்த 3 கரண்டோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க இதுல. இதான் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ட்ரை பண்ணுங்க பாப்போம். புரிஞ்சுதா? எனி ஐடியா? இங்க பாருங்க, இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. I1, I2, I3. ஓகேவா? இது ஜேஇ கொஸ்டின். ஆக்சுவலா இந்த கொஸ்டினும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆனா இது கரண்ட் நல்லா நோட் பண்ணுங்க, எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. இது I2, இந்த இடத்துல I1, இந்த இடத்துல I3. முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. 3 கரண்ட்டுக்கு எங்கெங்க சிம்பிள் கொடுத்தாலும் பார்க்கணும். இது I1 கிடையாது, இதுதான் I1, அது I2, இது I3. எந்த இடத்துல எந்த கரண்ட்டை மென்ஷன் பண்ணிருக்காங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது, இங்க 2 பேட்டரி இருக்குது. ஒன்னு 5 வோல்ட், இன்னொன்னு என்னது 10 வோல்ட். இந்த 10 வோல்ட் வரக்கூடிய கரண்ட் தான் என்ன கொடுத்துருக்காங்க? I1. அதுக்கப்புறம் இங்க ஜங்ஷன்ல கரண்ட் என்ன ஆரம்பிக்கும்? பிரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த கரண்ட் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம அவ்வளவு சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க தேவையில்லை. இங்க இருக்கிற பேட்டரியோட வேல்யூ எவ்வளோ? 5 வோல்ட். இங்க இருக்கிறது எவ்வளோ? 10 வோல்ட். அப்போ இதுல எந்த கரண்ட் ஜாஸ்தியா வந்திருக்கும்? 5 வோல்ட் கூட தான் இது கனெக்ட் ஆகிருக்குது. எது? I2. 10 வோல்ட் கூட தான் I1 கரண்ட் வெளியில வருது 10 வோல்ட்ல. அப்ப எந்த கரண்ட் ஜாஸ்தியா இருக்கும்? நான் சொல்ற கொஸ்டின் புரிஞ்சுக்க முடியுதா நான் என்ன சொல்றேன்னு?
2 பேட்டரி கனெக்ட் ஆயிருக்குது. 5 வோல்ட் செல்லு, 5 வோல்ட் இங்க 10 வோல்ட். ரெண்டுத்துல I2 கரண்ட் இங்க இருக்கு, I1 கரண்ட் இங்க இருக்கு, 10 வோல்ட். கரெக்டா? அப்ப எந்த கரண்ட் இதுல கிரேட்டரா இருக்கும்? இந்த சர்க்யூட்ல எந்த கரண்ட் கிரேட்டரா இருக்க முடியும்? I1 கிரேட்டர் than I2 and I3. ஏன்னா இதுல இருந்து தான் கரண்ட் வெளியில வரும். அதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன்ல பிரியும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இங்க டேலி ஆகும். அது அப்புறம். பட் ஃபைனலா எந்த கரண்ட் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதுல. கரெக்டா? ரைட்? அப்போ இதுல வரக்கூடிய கரண்ட் தான் ஜாஸ்தி. இந்த மொத்த சர்க்யூட்ல I1 கரண்ட் தான் I2 and I3 விட அதிகமா இருக்கும், ஈக்குவலா கூட இருக்காது. சொல்றது புரியுதா? ஏன்னா இது 10 வோல்ட், அது 5 வோல்ட். இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க, I1 விட அதிகமா I2 I3 இருக்கலாம், டெலிட் பண்ணிட்டே வாங்க. எலிமினேஷனுக்கு வாங்க. நீங்க I1 பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல 2.5 இருக்குது, I2 I3 லெஸ் தெனா தான் இருக்குது. அதை ஹோல்டு பண்ணுங்க, மத்தெல்லாம் எலிமினேஷன் பண்ணிட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதை I1 1.5, I2 2.5. இந்த இடத்துல என்ன வந்திருக்குது? I2 கிரேட்டர் than I1 வந்திருக்குது. இது தப்பு, அதனால ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, I1.5, I2 1.5, I3 கிரேட்டரா வந்திருக்குது. I3 கிரேட்டர் than I1 இதுல தெரியுதா? அதனால இதுவும் தப்பு, இது ஆன்சர் கிடையாது. இதுல என்ன வந்திருக்குது? I1 ஈக்குவல் டு I2 வந்திருக்குது, அதுவும் பாசிபிள் கிடையாது. ஆப்ஷன் ராங். இதுல தான் என்ன வந்திருக்குது? I1 கிரேட்டர் than I2 and I3. இது ரெண்டுத்தை விட இது கிரேட்டரா இருக்குது. ஸோ த பாசிபிள் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நான் சொல்றது புரியுதா? சி, நான் போடுற மெத்தடை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களால நிறைய கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஆப்ஷனையும் எப்படி யோசிக்கணும், எல்லா கொஸ்டின் நம்ம பண்ண முடியாது, நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 10 இருந்து 15 கொஸ்டினாவது நம்ம ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு பிராக்டிஸ் முக்கியம், சப்ஜெக்ட் கிளாரிட்டி இருக்கணும், திங்க் பண்ண தெரியணும். இதெல்லாம் கரெக்டா இருந்தா தான் நீங்க பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் கலந்துருக்குது. சில கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி தான் போடுவேன், சில கொஸ்டினை ஆப்ஷன்ல இருந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் எது எப்படி பண்றோம், ஏன் அதை சூஸ் பண்ணன்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ரீசன் தெரியணும். நான் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அது புரியும். சரியா? ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. A wheel initially at rest is subjected to uniform angular acceleration about its axis. The first 2 seconds it rotates through an angle θ1 and next 2 seconds it rotates through an angle θ2. The ratio of θ2 by θ1 என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. See, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆங்குலர் கேஸ் கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க. இனிஷியலி ரெஸ்ட்னு சொன்னதுனால இனிஷியல் வெலாசிட்டி 0. இது ஆங்குலர் கேஸ். இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி என்னது? 0, ω0. இது 0 ஆயிடும், ஏன்னா இனிஷியலி அட் ரெஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. யூனிஃபார்ம் ஆங்குலர் சர்க்குலர் மோஷன் சொல்லிட்டாங்க. ஆல்பா என்னது? யூனிஃபார்ம் ஆங்குலர் ஆக்சலரேஷன் சொல்லியிருக்காங்க அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் 2 செகண்டுக்கு எவ்வளவு ஆங்கிள் சொல்லியிருக்காங்க? θ1. நெக்ஸ்ட் 2 செகண்ட், நல்லா புரிஞ்சுங்க, நெக்ஸ்ட் 2 செகண்ட், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் இந்த கேஸ்க்கு எழுத முடியும். எப்படி எழுதலாம்? θ ஈக்குவல் டு S ஈக்குவல் டு UT பிளஸ் ½ AT². அந்த ஃபார்மெட். எஸ்க்கு பதிலாக இங்க θ, யூக்கு பதிலாக ω0t பிளஸ் ½ ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபா t². டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா, S ஈக்குவல் டு UT பிளஸ் ½ AT². UT பிளஸ் ½ AT² வரும். இங்க இனிஷியல் வெலாசிட்டி 0. புரியுதா? அந்த ஃபார்மேட்ல ஆங்குலர் வெலாசிட்டி எழுதினீங்கன்னா θ ஈக்குவல் டு ω0t பிளஸ் ½ α t². அப்ப θ எதுக்கு ஈக்குவல்? ஆங்கிள் ஆஃப் ஆல்பா t²க்கு ஈக்குவல். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா, இதுல வந்துட்டு θ1 எவ்வளவு வருது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, θ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t² கிடைக்குமா? ரைட். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் அப்படின்னு எடுக்கும்போது t என்ன கிடைக்கும்? 2 செகண்ட் அர்த்தம். இந்த ஃபார்முலாவில் θ1 நீங்க என்ன எழுதலாம்? 2² that is
𝜃1 = 4ன்னு எடுத்துக்கோங்க, வேல்யூவாக எடுத்துக்கோங்க, ப்ரொபோர்ஷனாலிட்டி தான், அது பிரச்சனை கிடையாது. சரியா? இங்க ரொம்ப கவனமா இன்னொரு விஷயம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் 2 செகண்ட் கேட்டிருக்காங்க. இதான் क्वेश्चन. நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 0ல இருந்து தான் டைம் எடுப்போம். நல்லா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கான ஆன்சர் டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 2 செகண்டுக்கு டைரக்டா கண்டுபிடிச்சு 0ல இருந்து 2. நெக்ஸ்ட் 2 செகண்ட்னா 0ல இருந்து 4க்கு தான் இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். 0ல ஆரம்பிச்சு நீங்க t = 4ன்னு போறீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 4 செகண்ட். t = 6ன்னு பண்ணா ஃபர்ஸ்ட் 6 செகண்ட். அதனுடைய வேல்யூ தான் இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியாது. தவிர பிட்வீன் 2 டைம் இன்டர்வல் இத கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் கண்டுபிடிச்சு அதுல இருந்து டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் டிஃபரன்ஸ் எடுத்தா நெக்ஸ்ட் 2 செகண்ட் என்ன கிடைக்கும்? அப்போ இத கண்டுபிடிக்கணும்னா t = 4 செகண்ட். ஃபர்ஸ்ட் 4 செகண்டுக்கு கண்டுபிடிக்கணும். 0ல ஆரம்பிச்சு 4 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போகும் தெரிஞ்சது ஆங்கிள். அதுக்கு எதை சப்ட்ராக்ட் பண்ண முடியும்? 2 செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா அதுதான் நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கு மீதி இருந்தது போயிருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலாவுல தீட்டா கேஸ் எடுத்தீங்கன்னா இங்க தீட்டா டேஷ்னு எடுத்துக்கலாம். அது சரியா? தீட்டா டேஷ் = எவ்வளவு வரும்? 4² 16. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா 4² 16. நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கு இப்ப டேட்டா கண்டுபிடிங்க. therefore next 2 செகண்ட் அத θ2 ன்னு எடுத்துக்கோங்க. θ2 = first 4 second angular displacement minus θ1. 16 minus 4 16 minus 4 = 12. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? θ2/θ1. so therefore θ2 divided by θ1, θ2/θ1. θ2 எவ்வளவு வந்திருக்குது? 12. θ1 எவ்வளவு வந்திருக்குது? 4. 3/1 that is 3. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் B is the answer. ஆப்ஷன் B is the answer. சொல்றது புரியுதா? ஆன்சர் வந்ததா? புரியலையா? என்ன புரியல இதுல? ஒண்ணும் இல்ல. வீல் இனிஷியலி அட் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் கேஸுக்கு. இந்த ஃபார்முலா வந்துட்டு S = ut + ½ at² நம்ம போட்டிருப்போம். அது லீனியர் கேஸுக்கு. இது ஆங்குலர் ரொட்டேஷன்ல வீல் சுத்தும் போது கண்டுபிடிக்கக்கூடிய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இனிஷியல் வெலாசிட்டி ω0t + α t² கிடைக்கும். அவங்க என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா அது 0ல இருந்து ஆரம்பிச்சு சம் ஆங்கிள் ஒரு 2 செகண்ட் வரைக்கும் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 செகண்டுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்து என்னன்னு கேட்கறாங்க. இந்த ஃபார்முலால இருந்து நம்ம கண்டுபிடிச்சா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் டைமுக்குள்ள ரிலேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர். இதெல்லாம் கான்ஸ்டன்ட், ஆல்பாலாம் கான்ஸ்டன்ட் தான். அவங்க கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் 2 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கும், நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கு. நல்லா புரிஞ்சு நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கு. ஆனா இந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா, இத யூஸ் பண்றல இந்த ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ற t-ன்றது என்னது? 0ல ஆரம்பிச்சு t வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடியும். 2 to 4க்கு இதுல கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? 5 to 10 கேட்டாலும் நீ கண்டுபிடிக்க முடியாது. பிட்வீன்ல கேட்டா கண்டுபிடிக்க முடியாது. எதுல இருந்தா நீ கண்டுபிடிக்க முடியும்? 0ல இருந்து 5 கண்டுபிடிக்கலாம், 0ல இருந்து 10 கண்டுபிடிக்கலாம். அப்போ 5 to 10 வேணும்னா 0ல இருந்து 10 கண்டுபிடிச்சு 0ல இருந்து 5 ரெண்டு சப்ட்ராக்ட் எடுத்தா என்ன கிடைக்கும்? 5 to 10 கிடைக்கும். இதுதான் பேசிக் மேக்ஸ். அந்த ஐடியாவை தான் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். நான் சொல்ற பாயிண்ட் இப்ப புரியுதா? அதனால தான் ஏன் 4 செகண்ட் எடுத்துக்கான நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கு இதுல அப்ளை பண்ண முடியாது. டைரக்டா t = 2 போட முடியாது. நான் சொல்ற பாயிண்ட் இப்ப புரியுதா? இந்த ஃபார்முலா அப்ளிகேபிள் ஃப்ரம் 0 to 2 கண்டுபிடிக்கலாம், 0 to 4 கண்டுபிடிக்கலாம், 0ல ஆரம்பிச்சு அப் டு எந்த செகண்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலாவில் இன் பிட்வீன்ல டைம் இன்டர்வலுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நெக்ஸ்ட் 2 செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 செகண்ட்னா ஆல்ரெடி ஒரு 2 செகண்ட் போயிட்டு அடுத்த 2 செகண்ட் அப்போ மொத்தமா எவ்வளவு தூரம் போயிருக்கு? 4 செகண்ட். அதனால 4 செகண்டுக்கு எவ்வளவு ஆங்கிள் கவர் ஆயிருக்குது? 16 ரொட்டேஷன் கவர் ஆகுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நெக்ஸ்ட் 2 செகண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் 2 செகண்டுக்கு 4 போயிருக்கு, நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் 16. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கு மட்டும் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு கிடைச்சிடும். அப்போ क्वेश्चन நம்ம கேட்டிருக்கிறது அந்த ரெண்டுத்துக்கு ரேஷியோ θ2/θ1. புரியுதா? now it is clear. இது கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் கேஸ், ரொட்டேஷன் கேஸுக்கான கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். திஸ் இஸ் கால்டு ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ். ஸோ அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க.
திரும்பவும் சொல்றேன், டைம்ன்றது 0ல இருந்து தான் எடுக்க முடியும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணா. இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் 0 to at any time. எந்த டைம் வேணாலும் நீங்க எடுக்கலாம், ஆனா 0ல இருந்து தான் எடுக்கணும். ரைட். Yes, next question. From the circuit given below, the capacitance between the terminals A and B shown in the circuit, equivalent capacitance கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? How to calculate the equivalent capacitance? இந்த கேஸுக்கு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க எது இதெல்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. C1, C2, C3 இது வந்துட்டு 1 மைக்ரோஃபாரட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. C4 மட்டும் 2 மைக்ரோஃபாரட். அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்றேங்க, அப்பதான் நமக்கு சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இது 1 மைக்ரோஃபாரட் C1, C2 1 மைக்ரோஃபாரட், C3 1 மைக்ரோஃபாரட், C4 எவ்வளோ 2 மைக்ரோஃபாரட். ஓகே, இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு இதுல எந்த ரெண்டு கெப்பாசிட்டர் சீரிஸ்ல இருக்கு பேரலா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எது பேரலல்னு செக் பண்ண முடியுதான்னு பாருங்க. See these two capacitor, C1 and C2 சீரிஸ் கிடையாது. தருண், C1 C2 சீரிஸ் கிடையாது. சீரிஸ் பேரலல் உடைய கான்செப்ட் நான் ஏற்கனவே நல்லா தெளிவா நடத்திருக்கிறேன். ரெண்டு கெப்பாசிட்டருடைய ரெண்டு எண்டும் என்ன இருக்கணும், கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டரும் ரெண்டு எண்டும் கண்டிப்பா ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கணும். அப்பதான் அது என்னது பேரலல்னு அர்த்தம். பேரலல் கேஸுக்கான ரூல். இப்போ இந்த கெப்பாசிட்டருடைய ஒரு எண்டு இங்க இருக்குது, இதனுடைய இன்னொரு எண்டும் இந்த கெப்பாசிட்டருடைய ஒரு எண்டும் ரெண்டுமே என்ன இருக்குது, இங்க கனெக்டா இருக்குது. சரியா? இந்த ஒயர் மூலியமா இதனுடைய இன்னொரு எண்டும் இதனுடைய எண்டும் இப்படி கனெக்டா இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் ஆக்சுவலா என்ன ஷேப்பு, இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்குது பேரலல். C1 and C2 பேரலல். ஏன் பேரலல்? ரெண்டு கெப்பாசிட்டரோட ரெண்டு எண்டுமே என்ன இருக்குது, கனெக்டா இருக்குது. இதனுடைய ஒரு எண்டும் இதனுடைய ஒரு எண்டும் இது கூட எத்தனை நாள் ஜங்ஷன்ல கனெக்ட் ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. த கண்டிஷன் ஃபார் பேரலல் கனெக்ஷன் எய்தர் சீரியஸ் ஆர் அதாவது ரெசிஸ்டர் ஆர் கெப்பாசிட்டர் ரெண்டு கேஸ்லயுமே பேரலலுக்கான ரூல் என்ன, போத் தி எண்ட் ஷுட் பி கனெக்டட். இதனுடைய ஒரு எண்டும் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்குது, இதனுடைய எண்டும் ஒயர் மூலமா கனெக்ட் ஆயிருக்குது. புரியுதா? சோ ஒரு ஒயர் மூலமா கனெக்ட் பண்ணாலும் இது ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபைனலா இது ரெண்டு அப்ப என்ன அர்த்தம், பேரலல். டூ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலா இருந்தா இப்போ இதனோட பேரலல் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 மைக்ரோஃபாரட். டூ கெப்பாசிட்டர்ஸ் பேரலா இருந்தா ஆட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், 2 மைக்ரோஃபாரட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். கரெக்டா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஆன்சர் என்ன கிடைக்கும், பேரலல் அப்படின்னு கிடைச்சிரும். ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 1 + 1 வந்துட்டு 2. இதோட ஈக்குவலன்ட் டயக்ராம் நான் போடுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஆக்சுவலா அந்த டயக்ராமோட மீனிங் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் C4 இங்க 1 C4 இங்க இருக்கு. ஓகே, இது 2 ஆயிடுச்சா? இதான் என்னோட ஈக்குவலன்ட் டயக்ராம். இந்த டயக்ராம் புரியுதான்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல இந்த எண்டு C1 கூட கனெக்ட் ஆகுது, C2 கூட கனெக்ட் ஆகுது, C3 கூட கனெக்ட் ஆகுது.
see the diagram இருக்கு பாருங்க இந்த ஜங்ஷன் C1 கூட கனெக்ட் ஆகுது C2 கூட கனெக்ட் ஆகுது C3 கூட கனெக்ட் ஆகுது நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா எப்படி நான் சூஸ் பண்ணிருக்கேன் இந்த பாயிண்ட் டயகிராம் அதோட ஈக்குவலன்ட் டயகிராம் இதுதான் இந்த பாயிண்ட்ல இதனுடைய C1 C2 C3 மூணுமே இந்த பாயிண்ட்ல கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம் C1 C3 அதுக்கப்புறம் C4 ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல வந்தீங்கன்னா C1 C2 ரெண்டு இங்க கனெக்டடு C3யும் C4 இங்க டைரக்ட்லி கனெக்டட் தெரியுதா இது C4 டைரக்ட்லா கனெக்டட் இதுதான் இந்த சர்க்யூட்டோடைய ஈக்குவலன்ட் வெர்ஷன் இதான் என்னது அந்த சர்க்யூட் ஈக்குவலன்ட் டயகிராம் நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி இப்போ நான் வரைஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் டைரக்டா போடுறத விட அதோட ஈக்குவலன்ட் டயகிராம் வரையும் போது உங்களுக்கு சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் சொல்றது புரியுதா இதான் என்னது ஈக்குவலன்ட் டயகிராம் அதே மீனிங் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிறோம்னு ஸோ இந்த ஜங்ஷன்ல மூணுத்தோடைய கனெக்ஷன் இருக்கணும் C1 C2 C3 இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல வந்துட்டு C4 C2 C1 அதனால நம்ம கரெக்டா வரைஞ்சோம்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும் சரிதா இந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணும்போது எது எதெல்லாம் இருக்குது C1 C2 C4 C1 C2 C4 புரியுதா C1 C2 C4 C3 டைரக்டா C4 கூட மட்டும் தான் கனெக்டா இருக்குது இந்த எண்டு ரைட் இப்போ நீங்க சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி இப்போ உங்களுக்கு டைமே எடுக்காது நீங்க ரொம்ப ஈஸியா அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க ஆஸ் யூஷுவல் டைரக்டா போடுங்க பார்ப்போம் இதுக்கப்புறம் உங்களுக்கு குழப்பம் இருக்காது இது ரெண்டும் பேரலல் 2 மைக்ரோ ஃபேரடா ஆட் பண்ணீங்கன்னா பேரலா இருந்தா என்ன பண்ணுவோம் இது பேரலல் ரெண்டு கெப்பாசிட்டி ஆட் பண்ணிக்கணும் C1 plus C2 ஆட் பண்ணா 2 மைக்ரோ ஃபேரட் இது ரெண்டும் இப்போ என்ன ஆயிடும் இங்க நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஈக்குவலன்ட் டயகிராம் போடுங்க இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 2 plus 1 3 ஆன்சர் என்ன வந்திருக்கு சால்வ் பண்ணீங்களா யாராவது C1 தானே C4 2 கொடுத்துருக்காங்களா C1 C2 C3 ஐ திங்க் இதுல ஒரு எரர் இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க क्वेश्चनல ஒரு ஸ்மால் எரர் இருக்கு ஓகேவா क्वेश्चनல ஒரு ஸ்மால் எரர் நான் என்னன்னு சொல்றேன் அது இருங்க பிரிண்டிங் மிஸ்டேக் அதுல இந்த இடத்துல வந்து C4 வரும் அத கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல C4 இங்க C3 வரும் C4 அது ஓகேவா ஐ திங்க் அதனால தான் ஆன்சர் வராம இருக்கு அதுல அந்த கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அதுல அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல எவ்வளவு வரும் C3 இல்லையா இங்க 2 மைக்ரோ ஃபேரட் இங்க 1 மைக்ரோ ஃபேரட் எஸ் அது பிரிண்டிங் மிஸ்டேக் அது பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் வந்தது இதுதான் ஆக்சுவலா அந்த क्वेश्चन இங்க 2 மைக்ரோ ஃபேரட் C4 1 மைக்ரோ ஃபேரட் எஸ் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க ஈஸி ஆன்சர் வந்துடும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இது 2 இது 2 இது ரெண்டு என்ன ஆயிடும் சீரியஸ் கெப்பாசிட்டர் சீரியஸா இருக்கும்போது 2 கெப்பாசிட்டரோட வேல்யூ சேமா இருந்தா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் 2 கெப்பாசிட்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க சேமா இருந்துச்சுன்னா ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா C/N கெப்பாசிட்டர் நிறைய சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா எல்லா கெப்பாசிட்டர் வேல்யூ சேமா இருந்தா வேல்யூ ஆஃப் 1 கெப்பாசிட்டர் டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் இப்போ இதுவும் 2 மைக்ரோ ஃபேரட் இதுவும் 2 மைக்ரோ ஃபேரட் இது ரெண்டும் இப்போ சீரியஸ் அப்ப வேல்யூ ஆஃப் 1 கெப்பாசிட்டர் ரெண்டுமே சேம் 2 அதனால வேல்யூ ஆஃப் 1 கெப்பாசிட்டர் பை நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் எத்தனை ஈக்குவலா இருக்குது 2 சோ சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் 1 மைக்ரோ ஃபேரட் இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனலா எனக்கு என்ன வந்திருக்கும் இது 1 மைக்ரோ ஃபேரட் ஆயிடுச்சு இங்க ஒரு C4 இருக்குது இது CS C4 equal to 1 மைக்ரோ ஃபேரட்
இப்போ இது ரெண்டு அகைன் என்னது parallel. இது ரெண்டு parallel. அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர் 1 + 1 = 2 microfarad. Answer is 2 microfarad is the answer. Option A. சரியா? அதில் அந்த ஸ்மால் பிரிண்டிங் மிஸ்டேக்னால அந்த எரர் வந்துட்டு இருந்து அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுதான் ஆக்சுவலாக இதான் கரெக்ட் கொஸ்டின், இதுதான் ஆன்சர் இந்த கேஸுக்கு. சொல்றது புரியுதா? இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர். ரைட்? புரியுதா? கெப்பாசிட்டர் சீரிஸ் பேனல் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நீங்க இதுல வரையணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்ச முடியும். ரெண்டு எண்டு கனெக்ட் ஆகுது இதுல, இது ரெண்டும் பேரலல், அப்புறம் இது ரெண்டு சீரியஸ். அப்போ 2 2 என்ன ஆயிடும்? 2/2 1 ஆயிடும். 1 + 1 ஃபைனலா 2 டக்குன்னு போட்டுடலாம். நீங்க அந்த சீரியஸ் பேரலை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சா இவ்வளவு டைமே ஆகாது. ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியும்? ஆன்சரை கெட் பண்ண முடியும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. மேட்ச் ஐசோதெர்மல், அடியாபேட்டிக், ஐசோபேரிக் அண்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ் இதை கொடுத்துருக்குறாங்க. இதை ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? இல்லை அந்த கொஸ்டினுக்கு அந்த இன்டர்சேஞ்ச் தான். ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் இது பிரிண்டிங் மிஸ்டேக், அதை நான் சால்வ் பண்ணியிருந்தேன். அதில் இப்படிதான் இருந்தது டேட்டா. அதனால அந்த டேட்டாவுக்கு என்ன கொடுத்துருவோம் அந்த டேட்டாவுக்கு டயக்ராம் போடுங்க. எஸ், கண்டுபிடிச்சிங்களா? இதுதான் ஆப்ஷன். இதுதான் ஆப்ஷன். C3C4 சீரீஸா? எப்படி C3C4 சீரீஸ் வரும்? தமிழரசி இதானே கேக்குறீங்க? இல்ல இல்ல, இங்க ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. இந்த இடத்துல வேற ஏதோ கனெக்ட் பண்ணிருக்காங்க. மொத்த டயக்ராமா பாருங்க. இது ஏபி ஜங்ஷன், அது சீரீஸ்ல வராது. இது ரெண்டு இல்லைன்னா வேற ரெண்டு பக்கம் ரெண்டு எண்ட்லயும் பேட்டரி சப்ளை கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு புரியணும்னா அங்க சம்திங் இஸ் கனெக்டட், அதனால சீரீஸ்ல வர வைக்க முடியாது. ஆக்சுவலா அதோட மீனிங் இருக்கு பாருங்க. இது ஏபினா அப்போ இங்க ஏதோ பேட்டரியோ சப்ளை ஏதோ கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனால இது ரெண்டு பேரலல், டைரக்ட் கனெக்ஷன்ல வராது அது. சார் சீரீஸ் இதுல பேரலல்ல தான் வரும். சாரி, சீரீஸ்ல வராது. இது ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? சியா? எஸ், சியா செக் பண்ணிடுவோம். ஏவுக்கு என்ன வருது? 4ஆ? ஏவுக்கு 4 வருது, டிக்கு 1 வருது. டி என்னது, ஏ என்னது? ஐசோகோரிக் ப்ராசஸ். எஸ், இதை நீங்க கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்ன அர்த்தம்? வால்யூம் கான்ஸ்டன்ட். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஐசோகோரிக் ப்ராசஸ்? வால்யூம் வந்துட்டு கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஒர்க் டன் என்ன ஆயிடும்? கண்டிப்பா 0 ஆயிடும். பிகாஸ் ஒர்க் டன் ஈக்குவல் டு பிரஷர் இன்டு சேஞ்ச் இன் வால்யூம். அப்ப இங்க என்ன ஆயிடும்? ஒர்க் டன் ஈக்குவல் டு பிரஷர் இன்டு சேஞ்ச் இன் வால்யூம். ஐசோகோரிக் ப்ராசஸ்ல வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்ப ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் எடுத்தா 0 ஆயிடும். அதனால W கண்டிப்பா 0. டிக்கு கன்ஃபார்மா 1 ஆன்சர். அதுல எந்த டவுட் வேணாம். அப்ப டிக்கு எங்க 1 இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்குது. ஸோ அவ்வளவுதான், மீதி நீங்க அப்படியே செக் பண்ணிக்க வேண்டியதான். ஐசோதெர்மல், ஐசோதெர்மலுக்கு வந்துட்டு 4. ஐசோதெர்மல் பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அதுக்கப்புறம் அடியாபேட்டிக், டெல்டா கியூ என்ன வரும்? பிக்கு 2, சிக்கு 3. எஸ், பிக்கு 2, சிக்கு 3. ஏதாவது ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணினாலும் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த கேஸ் இருந்திருக்குது. ஓகேவா? இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கு. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. எந்த கேஸ்ல எது இப்படி 0 ஆச்சு, ஏன் 0ன்றதுக்கான ரீசனோட இல்ல கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம படிச்சிருந்தாலும் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு கொஸ்டின் இருக்கா? ம் 20 கொஸ்டின் முடிஞ்சிருக்கிறோம். இன்னும் 25 இருக்குது. 45 கொஸ்டின் இல்லையா? எஸ், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ்? இது 21st கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
Zener diode பத்தி என்னது? It works voltage regulator in reverse bias, behaves like PN junction diode in forward bias. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? It works voltage regulator in both forward and reverse bias. It works voltage regulator only forward bias. It works voltage regulator in reverse bias, behaves like simple PN junction diode reverse bias. கண்டிப்பா இது கிடையாது. இதுதான் ஆக்சுவலா it works voltage regulator in reverse bias, behaves like a simple PN junction diode. எப்படி forward bias இருக்குமோ இது மாதிரி இது reverse biasல இருக்கும். So option A is the answer. PN junction இது Zener diode working based on the principle of reverse bias. That's why it is used for voltage regulator. அந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம இது யூஸ் பண்றோம். ஓகேவா? ரைட். So small break அப்புறம் will continue. Okay, take small break, then we will continue. So இப்போ மொத்தமா 21 क्वेश्चन முடிச்சிருக்கோம். இன்னும் 24 பார்க்க போறோம். ஃபாஸ்டா போயிடலாம். அதுக்கு அப்புறம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம்.
எஸ் ரெடியா? கண்டிப்பா பண்ணலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ், tell me the answer for this question. The strain stress plot for materials A, B, C and D is shown in the figure. Which material has the largest Young's modulus? எந்த மெட்டீரியலுக்கு லார்ஜஸ்ட் யங்ஸ் மாடுலஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுதான் ஆப்ஷன், சாரி செகண்ட் கொஸ்டின். இதுதான் ஆப்ஷன் பி, ஏ, டி, சி. இதுல எது ஆப்ஷன்? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். யங்ஸ் மாடுலஸ் உடைய மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிக் ஃபார்முலா என்ன? டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா? பேசிக்காவே மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிக் ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ரைட்? அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து எந்த ஆக்சிஸ்ல இருக்குது? இங்க இது வந்துட்டு y ஆக்சிஸ்ல இருக்குது, ஸ்ட்ரெயின் வந்துட்டு இங்க x ஆக்சிஸ்ல இருக்குது. கரெக்ட்டா? ரைட்? அப்ப எதுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமா இருக்கும்? ஸ்ட்ரெஸ் எதுக்கு அதிகமா இருக்குதோ அதுக்கும் ஸ்ட்ரெயின் கம்மியா இருக்கணும். நியூமரேட்டர்ல ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கணும், டினாமினேட்டர்ல ஸ்ட்ரெயின் கம்மியா இருக்கணும். ஏன்னா ஃபார்முலா அதுதான், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்ப அதுக்கு தான் ஆன்சர் என்ன இருக்க முடியும்? அதிகமான யங்ஸ் மாடுலஸ் இருக்க முடியும். அப்ப இருக்கிறதுலயே ஸ்ட்ரெஸ் வந்து இதுக்கு தான் ஜாஸ்தி, எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ. இது ஸ்ட்ரெஸ் கம்மி, இதோட இது கம்மி, இதோட இது கம்மி. இதெல்லாமே ஸ்ட்ரெயின் அதிகம். டினாமினேட்டர் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா ஃப்ராக்ஷன் ஒய் குறைஞ்சிட்டே போகும். டினாமினேட்டர் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு ஒய் குறைஞ்சிட்டே போகும். ஏன்னா டினாமினேட்டரோட ஜாஸ்தியாக இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ ரொம்ப கம்மியான லெஸ் தென் 1 குறைஞ்சிட்டே போகும் இன்னும். அப்போ ஆன்சர் என்னது? சி. சி தான் என்னது? ஸ்ட்ரெஸ் அதிகம், ஸ்ட்ரெயின் கம்மி. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரியுதா? லாஜிக்கல் திங்கிங். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஃபார்முலா பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏற்கனவே சொல்லிருக்கேன், கிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு. அப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அது கூட கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்தது பார்க்கணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? A nucleus has mass number alpha and radius வந்து r alpha. Another nucleus has mass number beta and radius வந்து r beta. அப்படின்னா if beta equal to 8 alpha then r alpha by r beta என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நியூக்ளியஸ் சாப்டர் இது. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது? ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் r equal to r0 a power 1/3 வரும். ஸோ இப்போ r0 கான்ஸ்டன்ட், ரேடியஸ் டிபெண்ட்ஸ் ஆன் a power 1/3. ரேடியஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? a power 1/3. அப்போ மாஸ் நம்பர் ஆல்ஃபா கொடுத்துக்கிறாங்க, ரேடியஸ் வந்துட்டு r ஆல்ஃபா, மாஸ் நம்பர் தான் இங்க a ஃபர்ஸ்ட் கேஸுக்கு. அப்போ ரெண்டு சிச்சுவேஷன் வருது, r ஆல்ஃபா பை r பீட்டா ரேஷியோ என்னன்னு கேட்டுக்கிறாங்க. r ஆல்ஃபா பை r பீட்டா ஈக்குவல் டு a power 1/3 இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸுக்கு a என்னது? ஆல்ஃபா. செகண்ட் கேஸுக்கு மாஸ் நம்பர் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? மாஸ் நம்பர் தான் a, அதுக்கு வலங்க பீட்டான்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. பை பீட்டா ஹோல் பவர் 1/3. சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஏன்றது என்னது? மாஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் உடைய மாஸ் நம்பர் அவங்க ஆல்ஃபான்னு சொல்லிட்டாங்க, செகண்ட் உடைய மாஸ் நம்பர் பீட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ கண்டினியூ பண்ணுங்க. r ஆல்ஃபா பை r பீட்டா ஈக்குவல் டு, இதுல வந்துட்டு அவங்க பீட்டாவுக்கு பதிலாக என்ன சொல்லிருக்காங்க? 8 ஆல்ஃபா. பீட்டா ரீப்ளேஸ்டு பை 8 ஆல்ஃபா ஹோல் பவர் 1/3. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 1/8 ஹோல் பவர் 1/3 கிடைக்கும். 1/3 எடுத்தா என்ன வரும்? 1/3. அப்போ r ஆல்ஃபா பை r பீட்டா எதுக்கு ஈக்குவல்?
சாரி 1/2 இல்லையா, சாரி 1/3 இந்த ஸ்டெப்பை போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. 2 வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம், 8 வந்துட்டு 2 கியூப் எழுதலாம். சாரி 8 வந்துட்டு 2 கியூப். 1/3 எடுத்தா 1/2 ஈக்குவல் டு 0.5. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 0.5. பஃபர் ஆகுதா, பிளர்ரா இருக்கா? ஓகேவா பாருங்க, நெட்வொர்க் இஷ்யூன்னு பாருங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்க பொண்ணு தெரியலையே, எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு. புரியுதா? ஸோ இந்த கேஸ் ரொம்ப சிம்பிள் கேஸ் தான். அவங்க கொடுத்துருக்கிற ரிலேஷன் அப்படியே ஃபார்ம் பண்ணுங்க, ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். த டைமென்ஷனல் ஃபார்முலா half of epsilon naught E square. இதுல epsilon naught permittivity of vacuum, E வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுல ABC கண்டுபிடிக்கிற டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிச்சு அதில் கம்பேர் பண்ணணும். ABC என்ன வரும், அதுல 2A - B + C யோட ஆன்சர் என்ன, 2A - B + C யோட ஆன்சர் என்ன கண்டுபிடிக்க பார்ப்போம். எப்படி கண்டுபிடிப்பீங்க முதல்ல, இது சிம்பிளா சால்வ் பண்றதுக்கான ஐடியா முதல்ல பாருங்க. இது எதனுடைய ஃபார்முலான்னு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா பாருங்க. half of epsilon naught E square எந்த சாப்டர்ல படிச்சிருக்கீங்க? இந்த ஃபார்முலாவை நம்ம எந்த சாப்டர்ல பார்த்திருக்கிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் ஈக்குவல் டு half of epsilon naught E square ன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெர் யூனிட் வால்யூம் தான் இந்த ஃபார்முலா. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டென்சிட்டின்னு பார்த்துருப்பீங்க அங்க. எஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் ஃபார்முலா இது. அப்ப இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டிப்பா எதுக்கு ஈக்குவலா இருக்கும், U/V க்கு ஈக்குவலா இருக்கும். Uன்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி, U/V கண்டுபிடிங்க. Uக்கு என்ன வரும், mL²T⁻⁻2 பிகாஸ் இட் இஸ் an எனர்ஜி. எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். ஃபோர்ஸ் எனர்ஜி எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும், ரொம்ப ஈஸி கொஸ்டின் இது. Vன்றது என்னது, வால்யூம். வால்யூமுக்கு என்ன வரும், L3. அப்போ U/V என்ன வரணும், mL²T⁻⁻2 L3 வரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய L² ஒரு L கேன்சல் ஆயிடும். L மேல வந்தா L⁻⁻1 T⁻⁻2. இதுதான் ஆக்சுவலா இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா. இந்த கேஸுக்கு அவங்க கேட்டிருக்கிற ரிலேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா எதுக்கு, half of epsilon naught E square உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்ப கம்பேர் பண்ணுங்க. இங்க m உடைய பவர் ABC கொடுத்தாங்க. ஏவுக்கு பதிலா 1, ஏவுக்கு பதிலா +1 இருக்கு, பிக்கு பதிலா -1 இருக்கு, சிக்கு பதிலா -2 இருக்கு. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, 2A - B + C உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2 × ஏவுக்கு 1 போட்டுக்கோங்க, மைனஸ் பிக்கு பதிலா -1 + சிக்கு பதிலா -2. ஸோ இப்போ சால்வ் பண்ண என்ன வரும், 2 + 1 -2 கிடைக்கும். ரெண்டு கேன்சல் ஆகிடும், ஆன்சர் 1 கிடைக்கும். +1. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். வெரி குட், வெரி குட். நிறைய பேருக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைச்சிருக்கு. சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். எஸ், சூப்பர். Next one. A parallel plate capacitor has capacitance C. When there is a vacuum within the plate, parallel plates, a sheet having thickness 1/3 D, 1/3 of the separation between the plates and the relative permittivity K is introduced between the plates. The new capacitance of the system is. இதுக்கு நான் ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன். Do you remember? கெப்பாசிட்டன்ஸ் ப்ராப்ளமே ஈஸியாக சால்வ் பண்ணுறது நான் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிட்டு கேட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ண தான் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். கரெக்டா? நாளைக்கு 11 o'clock செஷன் இருக்கும், பிசிக்ஸ் செஷன். டுமாரோ 11 o'clock. ஓகே, இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. கே வர இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருந்தேன். கே வர இடத்துல 1 உள்ள ஜூமிங் பண்ணணுமா? ஓகே, no issue.
ஜூம் பண்ணா ஆக்சுவலா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியாது. இப்போ ஓகேவா? இல்ல இது ஆக்சுவலா ஃபுல் ஸ்கிரீன்ல தான் நான் வச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு விசிபிள் பண்ண முடியாது. ரைட். ஆப்ஷன் டியா? எஸ். k ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? k ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் நமக்கு? இங்க c அப்படின்னு கிடைக்கணும். c கிடைச்சதுன்னா அதுதான் ஆன்சர். எல்லா ஆப்ஷன் சி வந்தா மட்டும் தான் நம்ம என்ன 2 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் சி வந்தா நம்ம நார்மல் மெத்தட் போய் ஆகணும். அது வந்து நார்மல் சீரிஸ் பேரல் கெபாசிட்டன்ஸ் போய் ஆகணும். பட் மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரி கேஸ்லாம் அது தேவைப்படாது. ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வேல்யூ கொடுப்பாங்க. k ஈக்குவல் டு 1ன்னு போட்டா இங்க நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இங்க 1 + 1 3 கரெக்டா? ஆக்சுவலா 3c கேவுக்கு பதிலா 1ன்னு போட்டுருவீங்க. ரைட். இங்க 2 + 1 * 2 2 + 1 3 3² வந்து 6. ஸோ அப்போ 1/2 c/2ன்னு வரும். அடுத்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன வருதுன்னு பாருங்க. கேவுக்கு இங்க 1 போட்டா 4 × 1 c / 3 × 1 போட்டா 2 - 1ன்னு கிடைக்கும். 4c/1 = 4cன்னு கிடைக்கும். இங்க கேவுக்கு 1 போட்டா c 2 + 1 3. இங்க என்ன வரும் பாருங்க. 3 × 1 c/3ன்னு வரும். 3 கேன்சல் ஆயிட்டு cன்னு கிடைக்கும். இதுல மட்டும்தான் cன்னு கிடைக்கும். மீதி இதுல சி கிடைக்கல. ஸோ அப்போ கண்டிப்பா இதெல்லாம் ஆப்ஷன் கிடையாது. டி இஸ் த ஆன்சர். கேவுக்கு இது சிம்பிளா நான் கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட் நான் கொடுத்துருந்தேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியா நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். கெப்பாசிட்டன்ஸ் கேஸ்ல டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிட்டு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஜஸ்ட் k = 1 அப்படி ரீப்ளேஸ் பண்ணா வேக்கம்ல இருக்கும்போது என்ன கெப்பாசிட்டன்ஸ் இருந்தோ அந்த ஆன்சர் கிடைக்கும். வேக்கம்ல இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? c க்கு ஈக்குவல். டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணா k உள்ள வருது. k = 1ன்னு ஏன் போடுறோம்? டைஎலக்ட்ரிக் k = 1 போட்டா டைஎலக்ட்ரிக் பதிலா மறுபடியும் வேக்கமா மாறிடும். மறுபடியும் வேக்கமா மாறிச்சுன்னா அதே ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இந்த டெக்னிக் தான் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நான் இதுக்கு ஒரு சின்ன வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் லாஸ்டா. அது நோட் பண்ணிங்களான்னு தெரியல. நீங்க போய் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கெப்பாசிட்டன்ஸ் பேஸ்டு டைஎலக்ட்ரிக் பேஸ்டு கேஸுக்கு ஷார்ட்கட் நான் தனியாக ஒரு கிளாஸ் போட்டிருந்தேன். ரீநெட்டுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். ரீசெண்டா ரீநெட்டுக்கு நான் மறுபடியும் ஒரு தடவை போட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ இதை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நான் கொடுத்த அந்த டெக்னிக் இதை யூஸ் பண்ணினா ஆன்சர் ஃபாஸ்டா வந்துடும். அதுக்காக ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle is executing a simple harmonic motion. Its amplitude is a and time period is 5 seconds. The time required by it to move from x = a to a/√2. x = a to a/√2 டைம் பீரியடுக்கு அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது டைம் பீரியட் தானே. the time required to move from x = a to x = a/√2. இதுல ஃபார்முலா நார்மலா நம்மளோட கேஸுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் x = a × sin of ω t. கரெக்டா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? x = a × sin of ω t. ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? 2π/t க்கு ஈக்குவல். கொஸ்டின்ல t எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? டைம் பீரியட் 5 செகண்ட்ல எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2π/5 இதான் இப்போதைக்கு ஒமேகா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆம்பிளிட்யூட் a/√2 வர்றதுக்கு இங்க எவ்வளவு டைம் எடுத்திருக்கும்? a/√2க்கு வர்றதுக்கு ஏல இருந்து a/√2 வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. அப்போ a/√2 வரணும்னா எவ்வளவு டைம் எடுக்கும்னு கண்டுபிடிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் a/√2க்கு வரணும்னா x replaced by a/2, that is displacement. a × sin of ஒமேகா என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2π/5 × t. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க.
இந்த a கேன்சல். 1/√2 இது sin θ இல்லையா? சைன்ல 1/√2 எப்போ வரும்? sin 45 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? sin π/4. sin π/4 equal to sin of 2π/5 into t கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே சைனா ஆங்கிள் ஈக்குவேட் பண்ணுங்க. π/4 equal to 2π/5 into t கிடைக்கும். ஆன்சர் என்ன வரும்? இந்த π கேன்சல், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது இங்கே வந்துடும். இது 5 இங்கே 4 into 2 8 ஆகிடும். தட் இஸ் t 5/8. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் 5/8. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது, ஒன்றுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை ரொம்பலாம். t 5 செகண்ட் கேட்டிருக்காங்க, ஒமேகா கண்டுபிடிச்சிட முடியும். ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. அதுக்கப்புறம் a/√2 இருக்கும்போது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஆஃப் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா x ஈக்குவல் டு a sin ஒமேகா t. ஒருவேளை x a/√2 இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஒமேகா கண்டுபிடிக்க தேவையான டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க. ஆம்ப்ளிடியூட் a அந்த டைம் பீரியட் வந்துட்டு 5 செகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ரைட், குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following slits in a Young's double slit interference experiment is half of the other slit? The ratio of the maximum to minimum intensity in the interference pattern. The ratio of maximum minimum case intensity கேட்டிருக்காங்க. இதுல கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்டென்சிட்டி கேஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வித் வந்து ஹாஃப் ஆஃப் த அதர் ஸ்லிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ I1 I2 எடுக்க, அப்போ வந்துட்டு I1 ஈக்குவல் டு I0 எடுத்துக்கோங்க. I2 வந்து 2 டைம்ஸ் ஆஃப் I0. இதுல பாதின்னு சொல்றதுனால I0/2 எடுக்கலாம். இல்லைன்னா எப்படி எடுக்கலாம்? ஒன்று 2 I0 எடுத்தா அதுல பாதி I0. மீனிங் வந்து ரெண்டு ஒன்று தான். இது I0/2 எடுத்தாலும் கரெக்ட். இல்லை இதை 2 டைம்ஸ் எடுத்தா இதுல பாதி இது I0. அப்ப ரெண்டுத்தோட இன்டென்சிட்டி என்னவா இருக்கும்? I1 I0 இருக்கும், I2 2 I0 இருக்கும். அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? the ratio of maximum intensity to minimum intensity ratio கேட்டிருக்காங்க. இது நான் ஃபார்முலா ஏற்கனவே கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? √I1 plus √I2 by √I1 minus √I2 whole square. Do you remember this formula? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க இது √I0, ஓகேவா? இதை கிரேட்டர் எடுத்துக்கோங்க, இது ஸ்மாலர் எடுத்துக்கோங்க. இதை 2 I0 எடுத்துக்கலாம். இது I0 நெகட்டிவ் சைன் வர தேவையில்லை, குழப்பம் வரலாம இருக்கும், அதனால தெரியாம. இது வந்துட்டு √2 I0 √2 I0 பிளஸ் I2க்கு பதிலா I0 பை இங்க என்ன வரும்? √2 I0 மைனஸ் √I0 ஹோல் ஸ்கொயர். இதுல இருந்து √I0 நம்ம காமனா எடுத்துக்கலாம். அப்ப √2 plus 1 கிடைக்கும் இங்க. பை √I0 காமனா எடுத்துட்டா √2 minus 1 ஹோல் ஸ்கொயர். இந்த √I0 கேன்சல் ஆயிடும். ஆப்ஷன்ல ஆனா இங்க √2 plus 1 by √2 minus 1 ஹோல் ஸ்கொயர் வேல்யூ இல்ல. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஆகணும். அதாவது தனித்தனியா ஹோல் ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். எழுத சிம்பிளிஃபை பண்ணணும். √2 plus 1 இது தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. பை √2 minus 1 ஹோல் ஸ்கொயர். a plus b ஹோல் ஸ்கொயர். √2 ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் plus 2ab 2 into 1 into √2 by a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab 2 into a into 2 into 1 into √2 வரும். சிம்பிளிஃபை பண்ணா √2 ஸ்கொயர் 2 plus 1 plus 2 √2, அதே மாதிரி 2 plus 1 minus 2 √2. அப்ப சால்வ் பண்ணா வரும் 2 plus 1 3 3 plus 2 √2 by 3 minus 2 √2. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 3 plus 2 √2 is to 3 minus 2 √2. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரியுதா எப்படி ஆன்சர் கொண்டு வந்திருக்கணும்? 3 plus 2 √2 3 minus 2 √2. ஸோ ஜஸ்ட் அவங்க அந்த கேட்டிருக்கிறதுக்கு அப்படி சால்வ் பண்ண வேண்டியதான். மேக்ஸிமம் மினிமம் இன்டென்சிட்டி ஃபார்முலா நமக்கு தெரியும், அதில் சால்வ் பண்ணாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா? ரைட். Next question. A force F equal to alpha plus beta x square acts on an object in x direction.
the work done by the force is 5 joule when the object is displaced 1 meter. If the constant alpha equal to 1 Newton, then beta will be அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எப்படி ட்ரை பண்ணுவீங்க இந்த கொஸ்டினை? How to do? எப்படி சால்வ் பண்ணுவீங்க? கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ஒர்க் கேட்டிருக்கிறாங்க, லிமிட் கொடுத்துருக்காங்க இங்க. கரெக்டா? ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்பிளேஸ்டு பை 1 மீட்டர்னா 0 to 1. ஆல்பாவோட வேல்யூ 1 கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபோர்ஸ் F is equal to ஆல்பா பிளஸ் பீட்டா எக்ஸ் ஸ்கொயர். ஆல்பா வேல்யூ 1 சொன்னதுனால 1 பிளஸ் பீட்டா எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர்ஸ். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஒர்க் டன். ஒர்க் டனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 5 ஜூல். ஒர்க் டன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இட் இஸ் an integration. Work done W equal to 0 to 1 force into dx. இதான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல அவங்க கேட்டுக்கிறது பீட்டா வேல்யூ என்னன்னு கேட்டுக்கிறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பீட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஒர்க் டன் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க? 5 ஜூல். இது வந்து 5. ஃபோர்ஸ் உடைய இது என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1 பிளஸ் பீட்டா எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். இதை இன்டகிரேட் பண்ணுங்க. 5 இன்டகிரேஷன் பண்ணுங்க. dx இன்டகிரேட் பண்ணா x பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா x பவர் n plus 1 by n plus 1 x பவர் 3 by 3. லிமிட் எவ்வளவு? 0 to 1. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் பண்ணா 0 to 1. 0 to 1. ஸோ அப்போ இங்க 5 அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வரும்? 1 பிளஸ் பீட்டா இன்டு 1 by 3. லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா எல்லாமே 0 ஆயிடும். இந்த டேர்ம் ஃபுல்லா 0. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? ஃபைனலா 1 பிளஸ் பீட்டா பை 3 வருதா? தட் இஸ் 5. உங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 பிளஸ் 1 இங்க போனா -1 ஆயிடும். அப்ப 4 ஈக்குவல் டு பீட்டா பை 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இதுல இருந்து பீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 4 into 3 12 கிடைக்கும். ஆப்ஷன் C is the answer. 12. C வந்ததா? வெரி குட், வெரி குட். நிறைய பேர் C வந்திருக்கு. சூப்பர். எஸ், வெரி சிம்பிள் கொஸ்டின். ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வரும். சொல்றது புரியுதா? நம்பிக்கை டெஸ்ட் சீரியஸ் பிசிக்ஸ் டஃபா இருக்கா? இல்லை நீங்க எடுத்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாவை எப்படி இன்டர்லிங்க் பண்ணணும் அது நீங்கள் நிறைய யோசிக்கணும். அப்போ தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து எல்லா கொஸ்டின் நம்ம போட முடியாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதான் தெரியும் எவ்வளோ கொஸ்டின் இருக்குதா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ 28 முடிச்சிட்டோம். இன்னொரு 15 தான், 16 கொஸ்டின் தான், முடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். டோன்ட் வரி, இன்னொரு ½ hourல முடிஞ்சிடும். A magnetic field vector in an electromagnetic wave is represented by என்ன கொடுத்துருக்காங்க? இதான் கொடுத்துருக்காங்க. B vector equal to B naught sin of 2 pi VT into minus 2 pi x into lambda j cap. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கிறேன். மொத்தமாகவே 3 டைரக்ஷன் தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன், அதுக்கப்புறம் ப்ராபகேஷன் டைரக்ஷன். ஸ்பீடு எந்த டைரக்ஷன் இருக்குது? அந்த ஸ்பீடு போகிற டைரக்ஷன் எப்பயுமே எதில் வரும்? ஃபங்க்ஷனுக்கு உள்ள வரும். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குன்னா ஆப்ஷன்ல பாருங்க, எல்லா இடத்துலையும் இங்கே எக்ஸ் இருக்கும். தெரியுதா? ப்ராபகேஷன் டைரக்ஷன் மாறாது. மாறி இருந்தால் அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. அது நீங்கள் கண்டிப்பாக எலிமினேட் பண்ண முடியும். மொத்தம் 3 டைரக்ஷன் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் சொல்லலாம். இல்லைன்னா வெக்டார்ல சொல்லும்போது ஐ கேப், ஜே கேப், கே கேப், ஐ ஜே கே. அதனால அது ஃபிக்ஸ்டு. மீது 2 ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ப்ராபகேஷன் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே என்ன இருக்குதோ அதுதான் எல்லாத்துலையும் ப்ராபகேஷன் ஆக்சிஸ் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் அது எலிமினேட், கன்ஃபார்மாக நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இது அதில் சேம். மீது 2 ஆக்சிஸ் தான் இருக்குது. ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். இதுல ஜே கேப்னு சொன்னதுனால என்ன ஆக்சிஸ்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸ்னா கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸ் இருந்தாகணும்? ஜெட் ஆக்சிஸ்ல தான் இருந்தாகணும். அப்ப இதுல ஐ கேப் போட்டிருக்காங்க, இதுல ஐ கேப் போட்டிருக்காங்க. இது ரெண்டும் கிடையாது. எது? ஐ கேப் வர ரெண்டும் கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ் இது ரெண்டும் கிடையாது. கே கேப் தான் வர முடியும். ஆனா அதுல பிளஸ்ஸா மைனஸான்றது நம்ம செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்றது? சி வெக்டார் ஈக்குவல் டு
E வெக்டார் கிராஸ் B வெக்டார், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்டின் வேக்கம். இல்லைன்னா சிம்பிளா எப்படி எழுதலாம், வெலாசிட்டின்னு எழுதும்போது V வெக்டார் வெலாசிட்டி வெக்டார் ஈக்குவல் டு E வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதுல அந்த ப்ராபகேஷன் டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கேஸ் எடுங்க, வெலாசிட்டி வெக்டார் I கேப் எனக்கு தெரியும், ஏன்னா எக்ஸ் ஆக்ஸ் அதான் ஸ்பீடு போற டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தெரியாது, கண்டுபிடிக்கணும். B வெக்டார் J கேப், கரெக்டா? இங்க பிளஸ் I கேப் வரணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஆர்டர் தெரியும். ஆர்டர் என்னது? I J K. ஞாபகம், I கேப் J கேப் K கேப் சைக்கிளிக் ஆர்டர். I கிராஸ் J அப்படின்னா என்ன வரும்? K கேப்னு வரும் சைக்கிளிக் ஆர்டர்ல. I கிராஸ் J எடுத்தா K, மாத்தி எடுத்தா J கிராஸ் I எடுத்தா என்ன போடணும்? மைனஸ் K கேப்னு போடணும். ஞாபகம் இருக்கா? இது ஆர்டர் படி மாத்தி எழுதிங்கன்னா அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா J கேப் கிராஸ் K கேப் ஈக்குவல் டு I கேப் ஈக்குவல் என்ன வரும்? J கேப் கிராஸ் K கேப் I கேப். மாத்தி எழுதிட்டீங்கன்னா K கேப் கிராஸ் J கேப் என்ன மைனஸ் I கேப்னு வரும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்ப இந்த ஆர்டர் படி எனக்கு ஆன்சர் I கேப் வந்திருக்குது. ஆனா J கேப் செகண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க K கேப் வரணும்னா K கிராஸ் J மைனஸ் I கேப் பிளஸ் I கேப் வரணும்னா நான் இங்க என்ன போட்டுருக்கணும்? மைனஸ் K கேப்னு போட்டுருக்கணும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? K கிராஸ் J மைனஸ் I கேப், இங்க ஒரு மைனஸ், அந்த மைனஸ் நீங்க இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். நான் சொல்றேன் இந்த ஆன்சர் இருக்கு பாரு, K கிராஸ் J ஈக்குவல் மைனஸ் I கேப் பிளஸ் I கேப் வரணும். J கேப் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா இருக்குது, I கேப் ஃபிக்ஸ்டா இருக்குது. அப்ப அந்த மைனஸ் எங்க ஓடியாந்துரும்? இங்க வந்துரும், மைனஸ் K கேப். ஆப்ஷன் C இஸ் A இஸ் தி ஆன்சர், நாட் C. C ஆரா சொல்லிருந்தீங்க, செக் பண்ணிக்கோங்க, அது தப்பு. ரொம்ப கவனமா செக் பண்ணணும். மைனஸ் K கேப்பா பிளஸ் K கேப்பான்றது வெரிஃபை பண்ணணும். அது ரெண்டுத்துல தான் ஆன்சர் தெரிஞ்சிடும். ஏசியில தான் எக்ஸாக்டா எது ஆன்சர்ன்றது வெரிஃபை பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப கவனமா கன்ஃபார்ம் பண்ணுங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வந்துடும். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन. Current passing through a wire as function of time is given as I of t equal to 0.00t plus 0.001 ampere. The charge that will flow through the wire from t equal to 1 second to t equal to 2 second. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? கரண்ட்டுக்கும் சார்ஜுக்குள்ள ரிலேஷன் என்ன? I equal to dq by dt. சார்ஜ் கொடுத்துட்டு கரண்ட் கேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரண்ட் கொடுத்துட்டு சார்ஜ் கேட்டானா என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் ஆஃப் I into dt. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரிலேஷன். கிளியரா? ரைட். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. லிமிட் வந்துட்டு என்ன கொடுத்துறாங்க? டைம் பீரியட் 1 to 2. கரண்டோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. I என்ன கொடுத்துக்கிறாங்க? 0.02 இருக்கு இல்லையா, அதை 2 into 10⁻⁻2 போட்டுக்கோங்க. பிளஸ் டெசிமல் எல்லாம் சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும், அதனால 0.01 10⁻⁻2 போட்டுக்கலாம். ஸோ அப்போ இன்னும் ஃபர்தரா இதை சால்வ் பண்ணா 2 இங்க என்ன வரும்? ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2t plus 1 into 10⁻⁻2. நான் ஈஸியா பிரிச்சுக்கிறேன் சால்வ் பண்றதுக்கு. நீங்க அப்படியே பண்ணாலும் அதுதான் வரும், சிம்பிளிஃபை பண்றது ஈஸியா இருக்குன்றதுனால நான் என்ன பண்றேன், அப்போ இந்த 10⁻⁻2 காமனா எடுத்துறேன். மீதி எது மட்டும் தான் இருக்குது? 2t plus 1 into dt. 10⁻⁻2 into 2 into t இன்டகிரேட் பண்ணா t square by 2 plus 1 இன்டகிரேட் பண்ணா t 1 to 2 லிமிட். இந்த 2 கேன்சல் ஆயிடும். 10⁻⁻2 வச்சுக்கிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. 2 square 4 plus t க்கு 2 போட்டா 2 மைனஸ் லோயர் லிமிட் போட்டீங்கன்னா இங்க -1, இங்க என்ன ஆகும்? +1. 1 + 1 ரெண்டு சேர்ந்து -2 ஃபைனலா கிடைக்கும். நான் டைரக்டா போட்டுட்டேன். லோயர் லிமிட் போடும்போது இதுக்கு 1, இதுக்கு 1, 1 + 1 2, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இருக்கிறதுனால -2 கிடைக்கும் ஆன்சர். +2 -2 கேன்சல். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது? 4 into 10⁻⁻2. 4 into 10⁻⁻2, அது 0.04 கூலும். 0.04 கூலும். எஸ், புரியுதா நான் எப்படி சால்வ் பண்ணிருக்கிறேன்னு? நான் ரொம்ப சிம்பிளா போட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். நீங்க டெசிமல்ல வச்சு போட்டாலும் அதே தான் வரப்போகுது. நீங்க உங்களுடைய திங்கிங் தான், எப்படி நீங்க யோசிக்கிறீங்க ஒரு கொஸ்டினை, அதை பொறுத்து தான் அது ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்றது இருக்கு. அந்த கால்குலேஷன் டைம் அதிகமா எடுக்குமா கம்மியா எடுக்குமான்றதுலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Lami's theorem. A body of mass 1 kg is suspended with the help of 2 strings making angles as shown in figure.
மேக்னிடியூட்ஸ் ஆஃப் டென்ஷன் T1 and T2 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. லாமிஸ் தேரம் ஞாபகம் இருக்குதா? லாமிஸ் தேரம் என்னன்னு சொல்லியிருந்தேன். மொத்தம் 3 ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு ஃபோர்ஸுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது 30னா இது மட்டும் 90 டிகிரி, இது ரைட் ஆங்கிள். மொத்தமா இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 90 + 30 என்ன வரும்? டைரக்டா 90 + 30 வச்சுக்கோங்க. அதை இதுதான் வந்துட்டு ஆல்பா T1க்கு ஆப்போசிட்ல. T2க்கு ஆப்போசிட்ல எழுதுங்க. 90 + 60 பீட்டா = 90 + 60. அடுத்தது இது mg, இதுக்கு ஆப்போசிட்ல எவ்வளவு ஆங்கிள் வருது? இது 90, இது மொத்தமா 180 வரும். 60 + இது 90னா அப்ப இந்த ஆன்சர் எவ்வளவு இருக்கும்? இது 90 டிகிரியா இருக்கும். 60 + 30 90, இது எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரி. நீங்க 150 தான் போட தேவையில்லை, அப்படியே வச்சுக்கோங்க. 90 + 30 90 + 60 வச்சுக்கோங்க. sin of 90 + θ ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா ஆன்சர் கெட் பண்ண முடியும். அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க? T1 T2 உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு லாமிஸ் தேரம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல போறேன் நானு. லாமிஸ் தேரம் உள்ள கொண்டு வாங்க. ஃபார்முலா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஃபோர்ஸ் பை sin ஆல்பா. ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? T1 / sin ஆல்பா = T2 / sin பீட்டா = T3 / sin காமா. அந்த 3 ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள்ஸ், மற்ற 2 ஃபோர்ஸ் நடுவுல பிட்வீன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள்ஸ். அப்போ T1 ஆல்பா எவ்வளவு வந்திருக்குது? sin of 90 + θ, sin of 90 + θ, sin of 90 + θ, T2 divided by sin of T2க்கு என்ன வந்திருக்குது? 90 + 60 பீட்டா, 90 + 60. T3 ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்க? இதான் T3 வந்து மாஸ் இன்டு கிராவிட்டின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப டைரக்டா என்ன போட்டுக்கலாம்? மாஸ் இன்டு கிராவிட்டி பை ஆங்கிள், ஆப்போசிட் ஆங்கிள் என்னது? இதுக்கு இதான் காமா, 90 டிகிரி. 90 டிகிரி. சோ எடுத்து சால்வ் பண்ணுங்க. இது எப்படி எழுதிக்கலாம்? sin of 90 + θ cos θவா? காசா கன்வெர்ட் ஆயிடும். இங்க அதே மாதிரி cos 60 மாஸ் இன்டு கிராவிட்டி. மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? क्वेश्चनல கொடுத்துருக்காங்களா எங்கயாவது? 1 kg மாஸ், 1 kg, கிராவிட்டி 10 கொடுத்துட்டாங்க. சோ அப்ப 1 × 10 என்ன வரும்? 10 by sin 90 ஓட வேல்யூ 1. அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ரெண்டு கேஸ் எடுங்க. T1 / cos 30 எதுக்கு ஈக்குவல்? 10 / 1 10 ன்னு அர்த்தம். 10க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப T1 = 10 × cos 30. what is cos 30? √3/2. இது கேன்சல் பண்ண என்ன வரும்? 5√3 ன்னு கிடைக்கும். இதான் டென்ஷன் T1. T2 கண்டுபிடிங்க. அடுத்தது T2 / cos 60, அதுக்கு 10க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப T2 = 10 times of cos 60. அப்ப 10 × cos 60 ஓட வேல்யூ 1/2. கேன்சல் பண்ணா 5. ஆன்சர் இஸ் 5. அப்போ T1 வந்துட்டு 5√3, T2 வந்து 5. 5√3 5 எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் A வந்துதா? எஸ், 5√3 5 is the answer. Very good. Correct. 5√3 5 is the answer. Next one. இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. Kinetic theory of gases case. The mean free path of molecule of diameter கொடுத்துட்டாங்க. At the temperature 41 degrees Celsius and pressure 1.38 10⁵ Pascal is given. அதுக்கப்புறம் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? mean free path lambda is equal to Boltzmann constant into temperature Kb into T. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். √2πd into P. இதான் ஃபார்முலா. இதான் என்னது? மீன் ஃப்ரீ பாத். ஃபார்முலா நம்ம ஃபுல் 11th பிசிக்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். முக்கியமான ஃபார்முலாஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு.
இதான் மீன் ஃப்ரீ பாத்தோட ஃபார்முலா. லாம்டா இஸ் ஈக்குவல் டு கேபிடி பை √2 பை டி ஸ்கொயர் இன்ட்டு பி. அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 1.38 இன்ட்டு 10⁻⁻23. டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. கெல்வினுக்கு மாத்துங்க. டிகிரி செல்சியஸ் டு கெல்வினுக்கு மாத்துனீங்கன்னா டெம்பரேச்சர் T is equal to 41 plus 273. ஆட் பண்ண என்ன வரும்? இது 4 1 3 314 கெல்வின். டெம்பரேச்சர் எவ்வளவு வரும்? 314 கெல்வின். கரெக்டா? 314 கெல்வின். ஸோ அதனால 314 பை, நான் இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா எழுத போறேன். இப்போ 314 3.14 எதுக்கு ஈக்குவல்? பை வேல்யூவா? அந்த பை வேல்யூ கொண்டு வரதுக்கான என்ன பண்றேன், இதை 3.14 into 10 ஸ்கொயர் ஈக்குவலண்டா எழுதுறேன். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? பை வேல்யூ கேன்சல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 12.56 3.14 இல்ல 314 0.314 இதெல்லாம் வந்தா பையை உள்ள கொண்டு வர பார்க்கணும். புரியுதா? 6.28 0.628 இந்த மாதிரிலாம் வந்தா பை வேல்யூ உள்ள கொண்டு வரலாம். ஸோ 314 பார்த்தோன்னே எனக்கு அது பை ஃபார்மேட் கொண்டு வர முடியும்னு தோணுது. அதாவது பைக்கு ஈக்குவலண்டா அந்த வேல்யூ நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் செக் பண்ணும்போது, அதனால நான் இப்படி கொண்டு வந்துடுறேன். சால்வ் பண்ணுறது ஈஸியா இருக்கும்னு. √2 இன்ட்டு இந்த பை அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா பை கேன்சல் பண்ண போறேன். டயாமீட்டர் என்ன கொடுத்துக்கிறாங்க கொஸ்டின்ல? வாட் இஸ் த டயாமீட்டர்? 5 into 10⁻−10. அது அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. டி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25 10⁻−20. ரைட். அதுக்கப்புறம் ப்ரெஷர் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 1.38 SI யூனிட்ல தான் இருக்குது, பாஸ்கல்ல. 1.38 into 10⁵. சால்வ் பண்ணுங்க. இது இந்த பையும் 3.14 கேன்சல் பண்ணிக்கலாம். 3.14 கேன்சல் பண்ணிக்கலாம். தென் 1.38 அவங்க கேன்சல் பண்ற மாதிரி தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மீதி அது மட்டும் இருக்கு பாருங்க. 1/25 மல்டிப்ளைடு 4/4 பண்ணுங்க. இங்க 10⁻−23 இதை கேன்சல் பண்ணா 10⁻−20 இல்லையா? இதை கேன்சல் பண்ண போக மீதி இங்க -3 இருக்கும். 10⁻−3 மட்டும் இருக்கும் இங்க. 10⁻−3. ரைட். அதுக்கப்புறம் இங்க 10⁻+3 இருக்கும். 10 ஸ்கொயர் கேன்சல் ஆனது போக 10⁻+3. அவ்வளவுதான். மீதி எது மட்டும் தான் இருக்குது? 10⁻+3 மேல போனா 10⁻−3 ஆயிடும். 1 divided by 25√2 10⁻−6 வந்துருக்குது. மீதி இருக்கிற வேல்யூ 10⁻−3 10⁻−3 -6 by 25 into √2 மல்டிப்ளை 4/4 பண்ணுங்க. இது என்னவா மாறிடும்? என்னவா மாறும்? 100 மாத்திக்கலாம் இல்லையா? இது 100 மாறிடும். அப்ப என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 4/4 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். கால்குலேஷன் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சா போதும். 4 into 10⁻−6 by 25 into 4 100 ஆயிடும். 100 into √2. இப்போ இது இன்னும் ஃபர்தர் எப்படி சால்வ் பண்ண போறேன்? 4 வந்து 2 into 2 ன்னு எழுத போறேன். 2 into 2 இந்த 10 ஸ்கொயர் இது மேல போனா 10⁻−2 அதனால 10⁻−8 ஆயிடும் by √2. இந்த 2வையும் √2வையும் கேன்சல் பண்ணா 2வையும் இது √2 கேன்சல் பண்ணா ஒரு √2 கிடைக்கும். வாட் இஸ் த ஆன்சர்? ஃபைனல் ஆன்சர் 2√2 into 10⁻−8. 2√2 into 10⁻−8 is the answer. எஸ், புரியுதாண்ணா? நான் கால்குலேஷன் தான் சிம்பிளா போடுங்க. ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஃபார்முலா தெரியணும், ஸ்மார்ட்டா யோசிக்க தெரியணும் கால்குலேஷன் ஃபாஸ்டா போடுறதுக்கு. ஏன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சு நீங்க ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணாலே தெரியும். 1.38 1.38 இந்த வேல்யூலாம் பார்த்தா தெரியும். ஈஸியா கேன்சல் பண்ணக்கூடிய வேல்யூவா ஈஸியா கொடுத்துருக்காங்க. புரியுதா? பஃபர் ஆகுதா? நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு செக் பண்ணுங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு வரல இல்லையா? ஸோ டவர் இருக்கிற இடமா பாருங்க. எஸ், எலிமினேஷன் ட்ரை பண்ணலாம். ரைட். நெக்ஸ்ட், K1 and K2 be the maximum kinetic energy of photoelectrons emitted from a surface of a given material of the for the light wavelength λ1 and λ2. If λ1 equal to 2 λ2, then work function of the material என்னவா இருக்கும்? work function என்னவா இருக்கும்னு கேட்டுக்கிறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? What is the formula of kinetic energy?
கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு வேவ் லென்த் கொடுத்தாங்கன்னா எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? hc/λ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் φ நாட். டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி hν மைனஸ் φ நாட். ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா ஃப்ரீக்வன்சிக்கு போனால் வேவ் லென்த் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். hc/λ φ நாட். ரெண்டுமே கைனடிக் எனர்ஜி தான். hc/λனாலும் எனர்ஜி தான். எனர்ஜியோட ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? E is equal to hν எழுதலாம். ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா வேவ் லென்த் கொடுத்தா hc/λ. ரெண்டுமே எனர்ஜியோட ஃபார்முலா. தட் இஸ் கால்டு இன்சிடென்ட் எனர்ஜி. இது இன்சிடென்ட் எனர்ஜி, இது மினிமம் எனர்ஜி. அதுல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் பண்றதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி φ நாட். இன்சிடென்ட் எனர்ஜின்றது நான் கொடுக்குற எனர்ஜி. எவ்வளவு எக்ஸ்ட்ராவா இருக்குதோ அதான் எக்ஸஸ் எனர்ஜி. அந்த எக்ஸஸ் எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி, எலக்ட்ரான் வெளியில வர ஸ்பீடு. அப்ப இங்க கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. ke1 equal to hc divided by λ1 மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் சேம் தான். கரெக்டா? λ1க்கு பதிலா அவங்க என்னன்னு சொல்லிருக்காங்க? 2 டைம்ஸ் ஆஃப் λ2 சொல்லிட்டாங்களா? அதனால λ1 நான் என்ன எழுத போறேன்? 2λ2 மைனஸ் φ நாட்னு எழுதிக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இங்க பிராக்கெட்ல λ1க்கு பதிலா அவங்க 2λ2 சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸுக்கு வாங்க. வேற ஒரு வேவ் லென்த்ல இன்சிடென்ட் பண்றாங்க. ke2 hc/λ2 மைனஸ் φ நாட். இது அவரோட ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏன்னா ரெண்டு ஒரே வேரியபிள்ல கொண்டு வரணும், அப்பதான் சால்வ் பண்ண முடியும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. கரெக்டா? இதுல இருந்து hc/λ கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் என்ன பண்ண போறேன்? சிம்பிளிஃபை பண்ண போறேன். இந்த hc/λ2 ரெண்டு இடத்துல இருக்கு இல்லையா? அப்ப இந்த hc/λ2 பதிலா இதுல இருந்து அந்த டேர்ம் கொண்டு வர போறேன். கொண்டு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இல்லைன்னா இதுல இருந்து கொண்டு வந்தோட இது மேல சப்ஸ்டிட் பண்ணலாம், அதுவுமே கரெக்ட் தான். ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து கொண்டு வாங்க, ஈஸியா இருக்கும். எதுல இருந்தாலும் கொண்டு வர ஆன்சர் வரும். இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போறேன்? இந்த மைனஸ் φ நாட் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ke2 மைனஸ் φ நாட்டுக்கு வந்தா +2 + φ நாட். மீதி என்ன இருக்குது? hc/λ2 hc/λ2. இதை வந்துட்டு எடுத்து போய் hc/λ2க்கு பதிலா இங்க அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? என்ன ரிப்ளேஸ் பண்ணலாம்? ke2 மைனஸ் φ நாட் ரிப்ளேஸ் பண்ண முடியும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இது நீங்க எப்படி வேணாலும் போடுங்க, உங்களுக்கு மேக்ஸ் எப்படி வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 ஜெட் போய் போடுங்க, என்ன ஆகுன்னு பாருங்க. hc/ke1 equal to இந்த 1/2 தனியா வச்சுக்கோங்க. 1/2 வச்சுக்கோங்க. hc/λ/2க்கு பதிலாக தான் இதை போட போறோம். hc/λ2க்கு பதிலா ke2 பிளஸ் φ நாட் அப்படின்னு நம்ம போடுறோம். மைனஸ் φ நாட் இங்க. அவ்வளவுதான். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ke1 இதை வந்துட்டு ke2 பிளஸ் φ நாட், இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 2 φ நாட் ஹோல் டிவைடட் பை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பை 2 இங்க மட்டும் தான், இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்குது. அந்த டேர்முக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஹோல் 2 ஆயிடும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான், ஆன்சர் ஓவர். 2ke1 equal to ke2. இங்க என்ன ஆயிடும்? இது 1 டைம், இது -2. அப்போ 1 டைம்ல இருந்து -2 φ நாட் சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் φ நாட். அவங்க φ நாட் தான் கேட்டிருக்காங்க. இந்த டேர்ம் அங்க கொண்டு போய் இது இங்க கொண்டு வந்துருங்க. மைனஸ் φ நாட்டுக்கு போனா பிளஸ் φ நாட். அப்போ கைனடிக் எனர்ஜி 2 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி 1. இதான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனுக்கான ரிலேஷன் இந்த பர்டிகுலர் கேஸுக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு. φ நாட் ஈக்குவல் டு ke2 மைனஸ் 2ke1. வந்திருக்கா? k2. ஆனா கைனடிக் எனர்ஜி கேன்னு போட்டுக்கிறாங்க, அவங்க கேன் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன். சரியா? ke ஆர் k. ஃபைனலா செகண்ட் கைனடிக் எனர்ஜி மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ அதனால k2 மைனஸ் 2k1 வந்திருக்கும். ஸோ நம்ம நார்மலா k படிச்சனால கைனடிக் எனர்ஜி நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அவங்க சொன்ன சிம்பிள் கூட நீங்க அப்படியே கேன்னு யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A particle is moving in a straight line. The variation of position x function on time given as
x equal to t cube minus 60 square plus 20t plus 15 meter. The velocity of the body when acceleration becomes 0. Acceleration 0-வா இருக்கும்போது டைமை கண்டுபிடிக்கலாம். அந்த டைமை கண்டுபிடிச்சிட்டா அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஆக்சிலரேஷன் 0-வா இருக்கும்போது என்ன இந்த கேஸ்ல வெலாசிட்டி இருந்திருக்கும். டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dx by dt இதான் வெலாசிட்டி. dx by dt கண்டுபிடிங்க. 3t ஸ்கொயர் மைனஸ் 12t plus 20 டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு dv by dt. அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 6t minus 12 கிடைக்கும். ஆக்சிலரேஷன் 0-வா இருக்கும்போது என்ன டைம்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வெலாசிட்டி கேட்குறாங்க. ஆக்சிலரேஷன் 0-வா இருக்கும்போதுனா அப்போ a equal to 0. 60 minus 12 equal to 0. 60 equal to 12. அப்போ t equal to என்ன கிடைக்கும்? 2 செகண்ட். அப்போ டைம் t equal to 2 செகண்டா இருக்கும்போது என்ன வெலாசிட்டி இருக்குதோ அதான் ஆன்சர். ஸோ அப்போ therefore v is equal to 3 into 2 square minus 12 into 2 plus 20. So அப்போ 3 into 4 minus 24 plus 20-ஆ 12 minus 24 plus என்ன வரும்? 24 minus 12 minus 12-ஆ minus 12 plus 28 8 meter per second. ஆப்ஷன் சி வந்ததா? ஆப்ஷன் சி வந்ததா எல்லாருக்கும்? ஆப்ஷன் சி வந்ததா? எஸ். கொஸ்டினா கொஸ்டின் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. எவ்வளவு முடிச்சிருக்கோம் அப்படின்னா 34 முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 11 கொஸ்டின். எல்லாமே சிம்பிள் கொஸ்டின் தான். ஒரு 11 கொஸ்டின் தான் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஓகே, எஸ், வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A magnetic dipole experiences a torque of 80√3 Newton meter when placed in uniform magnetic field in such a way that dipole moment makes angle of 60 degree with magnetic field. Potential energy கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னா டார்க் கொடுத்துட்டாங்க. டார்க்கோடைய ஃபார்முலா என்னது? mb sin theta. இதான் ஃபார்முலா ஆஃப் டார்க். டார்க்கோடைய ஃபார்முலா mb sin theta. டார்க்கோடைய வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 60 டிகிரி. நமக்கு ஆல்ரெடி இன்னொரு ஃபார்முலா தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன வரும்? U is equal to what is the dipole moment making 60 டிகிரி கேட்டிருக்காங்களா? ஓகே, அப்ப மைனஸ் mb cos theta. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா மைனஸ் mb cos theta. சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும். டார்க்ல இருந்து டார்க்கை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். முதல்ல mb sin 60 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க டார்க்குக்கு பதிலா 80√3. அதனால 80√3 ஈக்குவல் டு மாஸ் டைபோல் மொமெண்ட் m இன்ட்டு b இன்ட்டு sin 60 வந்துட்டு √3/2. √3 கேன்சல் ஆயிடும். 160 ஈக்குவல் டு m இன்ட்டு b வேல்யூ கிடைக்கும். mb ஓட வேல்யூ 116 கிடைச்சிருக்குது. அப்ப எட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன ஆகும்? u ல therefore u equal to u minus mb cos theta இல்லையா? மைனஸ் m-க்கு பதிலா minus 160 mb-க்கு இது cos 60 அடுத்தது cos 60 minus 160 cos 60 எதுக்கு ஈக்குவல்? 1/2. minus 80 joule. minus
80 minus 80 joule is the answer. புரியுதா? டார்க் ஆக்சுவலா நான் எதுவுமே இங்க சால்வ் பண்ணது இல்லை. டைபோல் மொமெண்ட்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஃபார்முலால இருந்து எம்பி கண்டுபிடிக்கணும். இதான் இந்த கொஸ்டினுடைய டிஃபரன்ஸ். நார்மலா நம்ம டைபோல் மொமெண்ட் தனியா கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்திருக்கும். அந்த கரண்ட் இன்டு ஏரியா ஃபார்முலா m = IA, தட் இஸ் த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், கரண்ட் இன்டு ஏரியா. இங்க கரண்ட் ஏரியாலாம் கொடுக்கல, பட் இதுல இருந்து இது ரிலேட் பண்ற மாதிரி டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலாவை எப்படி இன்டர்லிங்க் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும் ஈஸியாக இந்த மாதிரி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஆன்சர் வந்துட்டு -80 ஜூல். ரைட், நெக்ஸ்ட் ஒன். The torque due to the force 2i cap plus j cap plus 2k cap about the origin acting on a particle whose position vector கொடுத்துட்டாங்க. டார்க் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. டார்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டார்க் டவ் வெக்டரோட ஃபார்முலா என்ன? r வெக்டார் கிராஸ் f வெக்டார். அப்போ இது ரெண்டு தனித்தனி வெக்டார்ல கொடுத்துட்டு டார்க் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் எடுக்கணும். i cap j cap k cap. ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் r எழுதணும். r வெக்டார் கிராஸ் f வெக்டார் இல்லையா? பொசிஷன் வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க? 1 1 1. ஃபோர்ஸ் எடுக்கும்போது 2 1 2. சிம்பிளிஃபை பண்ணுங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? டார்க் i cap இன்ட்டு, ஸோ இந்த காலம் இந்த ரோ கேன்சல் பண்ணா சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 × 2 2 2 - 1 1 மைனஸ் j cap. செகண்ட் காலம் போடும்போது மைனஸ் j cap. இந்த காலம் ரோ கேன்சல் பண்ணுங்க. 1 × 2 2 -2 பிளஸ் k cap இன்ட்டு இந்த காலம் ரோ 1 × 1 1 -2. சால்வ் பண்ண என்ன வரும்? tau vector equal to 2 - 1 1 1 into i cap minus 0 j cap 0 ஆயிடும். அப்புறம் plus 1 - 2 -1 minus k cap. So the answer is i cap minus k cap. Correct? I cap minus k cap. Option B is the answer. That is torque. I cap minus k cap. வந்துதா? B ஆப்ஷன் வந்துதா? எல்லாருக்கும் வந்துதா? ஆப்ஷன் B எல்லாருக்கும் வந்துதா? Right, next one. Two thin convex lenses of focal length 30 cm and 10 cm are placed coaxially 10 cm apart. 10 cm apart. அதாவது என்னன்னா, ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. இப்படி ஒரு லென்ஸ் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு லென்ஸ். ரெண்டு டைரக்டா கான்டாக்ட்ல வைக்காம d என்ற டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனுடைய ஃபோக்கல் லென்த் f1, இதனுடைய ஃபோக்கல் லென்த் f2. ரெண்டு செப்பரேட் பை நாட் டைரக்ட் கான்டாக்ட். the power of the lens combination என்ன ஒரு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆக்சுவலா நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்குது. என்னன்னா, ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ், ரெண்டு லென்ஸ் வந்துட்டு செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு 1/f1 பிளஸ் 1/f2 d/f1 f2 மைனஸ் d/f1 f2. இதான் ஃபார்முலா ஆக்சுவலா. 1/f1 பிளஸ், இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா தான், பை d டிவைடட் பை f1 f2. இதான் வந்துட்டு ரெண்டு லென்ஸ், ரெண்டு லென்ஸ் வந்துட்டு டைரக்டா கான்டாக்ட்ல வைக்காம செப்பரேட்டட் பை d டிஸ்டன்ஸ். d என்ற ஒரு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி ரெண்டு லென்ஸ் வச்சிருந்தா அதனுடைய ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் கேட்கலாம், இல்லைன்னா பவர் கேட்கலாம். 1/f தான் என்னது? இதான் எதுக்கு ஈக்குவல்? இதுதான் எதுக்கு ஈக்குவல்? பவருக்கு ஈக்குவல். 1/f தான் பவர். ஃபைனலா நம்ம அப்புறம் லாஸ்டா சால்வ் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணுங்க. 1/f1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? எல்லாத்தையும் மீட்டருக்கு மாத்தி ஆகணும். ஏன்னா பவர் கண்டுபிடிக்கும் போது டயாப்டர் பவர் கண்டுபிடிக்கணும்னா எல்லாமே மீட்டருக்கு மாறணும். ஏன்னா ஃபோக்கல் இருந்து மீட்டர்ல இருக்கணும். 30 சென்டிமீட்டரா ஃபர்ஸ்ட் ஒன், அப்ப 0.3 போடுவாங்க. மீட்டர்ல மாத்தினா 0.3 மீட்டர். எதுக்கு மீட்டருக்கு மாத்திரம்? கொஸ்டின்ல கேட்டது பவர், அதனால இது 0.1 மீட்டர். டிஸ்டன்ஸ் இதுவும் 0.1 மீட்டர். புரியுதா? இல்ல நீங்க எல்லாத்தையும் சென்டிமீட்டர்ல வச்சு இருந்துட்டு கடைசி ஸ்டெப்ல நீங்க கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணலாம். சென்டிமீட்டர் மீட்டருக்கு லாஸ்ட் ஸ்டெப்ல பண்ணாலும் பண்ணலாம். முன்னாடி மாத்திக்கோங்க, ஈஸியா தான் இருக்கும். 1/0.1
minus 0.1 divided by 0.3 into 0.1. இதான் என்னது 1 by equivalent focal length இந்த கேஸுக்கு. இதை சால்வ் பண்றதுக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ LCM எடுங்க 10 by 10 மல்டிப்ளை டிவைட் பண்ணீங்கன்னா டெசிமல் கேன்சல் ஆயிடும் 10 by 3 இங்க என்ன ஆயிடும் 10 by 10 மல்டிப்ளை டிவைட் பண்ணா இது 10 by 1 ன்னு ஆயிடும் டெசிமல் கேன்சல் ஆயிடும் மைனஸ் இங்க இந்த 0.1 0.1 கேன்சல் இங்க 10 by 3 ன்னு வரும் மைனஸ் 10 by 3 எஸ் மைனஸ் 10 by 3 பிளஸ் 10 by 3 கேன்சல் ஆயிடும் 1 by f equal to 10 ன்னு கிடைக்கும் that is equal to what பவர் சொல்றது புரியுதா 10 diopter power P is equal to 10 diopter option D is the answer சொல்றது புரியுதா because power equal to 1 by f அப்ப total power na total equivalent focal length power equal to 1 by f புரியுதா right next question assuming the earth to be a sphere of uniform mass density a body weighed 300 newton on the surface of the earth how much it would weigh r by 4 depth under the surface of the earth okay va இந்த கேஸுக்கு I will give the formula ஒரு பர்టిక్యులர் டெப்த்ல எவ்வளவு வெயிட் இருக்கும் ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க ஃபோர்ஸோ இல்ல வெயிட்டோ கொடுத்துட்டாங்கன்னா surface of the earthல இருக்கக்கூடிய force 1 minus d by radius of the earth இதுதான் வந்துட்டு on the surfaceல weight கொடுத்துட்டு என்ன கொடுத்துருவாங்க depth வந்து எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் d என்றது கம்பேரிசன் வித் the radius of the earth எர்த்தோட ரேடியஸ் அளவுக்கு இவ்வளவு டெப்த் கீழே போனீங்கன்னா சர்ஃபேஸ்ல இருக்கும்போது 300 நியூட்டன் இருந்துச்சுன்னா எர்த்தோட ரேடியஸ்ல 1/4 டவுன்ல நீங்க போகும்போது அந்த இடத்துல எவ்வளவு வெயிட் காமிக்கும் இதான் கொஸ்டின் புரியுதா இதான் ஃபார்முலா டெப்த் அட் நீங்க டவுன்ல போகும்போது சம் டிஸ்டன்ஸுக்கு போறீங்க இன்னொரு முக்கியமான வார்த்தை திரும்ப முக்கியம் டிஸ்டன்ஸ் எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுத்ததால தான் அதை நம்ம கனெக்ட் பண்ணோம் இந்த ஃபார்முலாவை அப்போ ஃபோர்ஸ் அட் டெப்த் சர்ஃபேஸ்ல எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க 300 நியூட்டன் சரியா எஃப்எஸ் சர்ஃபேஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த வெயிட்னு அர்த்தம் வெயிட் தான் ஃபோர்ஸ் 300 டெப்த் டி எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க ரேடியஸ் ஆஃப் த எர்த் மாதிரி 4 டைம்ஸ் சொல்லிட்டாங்க அதனால r by 4 எர்த்தோட ரேடியஸ் r ன்னு எடுத்துக்கோங்க சோ நான் புரியுதுங்க r ன்னு போட்டுருக்கேன் இது கேன்சல் ஆயிடும் 1/4 இப்ப 300 1 minus 1/4 அப்ப 3/4 ன்னு வருமா 3/4 into 300 சிம்பிளிஃபை பண்ணுங்க இது 1 டைம் இது 7 75 சோ மல்டிப்ளை பண்ணா 225 நியூட்டன் ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர் 225 வந்ததா தெரியுதா இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க நம்ம ஹைட்டுக்கு நான் ஃபார்முலா கொடுத்திருந்தேன் டெப்த் கேஸ் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் நான் இதில் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா நம்ம இந்த டைப்ல கொஸ்டின் நம்ம அதிகமாக பார்க்கல நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் கிராவிட்டி நிறைய கொஸ்டின் பார்த்துருப்போம் அதில் ஹைட்டுக்கு நம்ம பார்த்துருப்போம் எர்த்தோட ரேடியஸ் எப்படி எத்தனை டைம்ஸ் போச்சுன்னா r/n போட்டுட்டு w equal to n/n+1 இன்ட்டு வெயிட்னு போட்டிருப்பேன் டு ரிமெம்பர் தட் ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ஃபார்முலா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இதே சுச்சுவேஷன் டெப்த்துக்கு போனால் என்ன நடக்கும்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான் ஸோ இதை நீங்க இப்படி எடுத்துக்கலாம் ஆர் இப்படி வேற எப்படி எழுதலாம் weight at depth equal to weight on the surface of the earth 1 minus d by r புரியுதா உங்களுக்கு புரியணும்னா இப்படி நம்ம கொடுக்கறதா அது நேம் வெயிட்ன்றது ஃபோர்ஸ் அவ்வளவு அதுல தான் கிளாரிட்டி இருக்கும் நமக்கு அது ரொம்ப முக்கியம் வெயிட்ன்றது ஃபோர்ஸ்ன்றதுல கிளாரிட்டி இருந்தா போதும் ஈஸியா நமக்கு ஆன்சர் வர வச்சிடலாம் ரைட் நெக்ஸ்ட் ஒன் இது சால்வ் பண்ண ஆன்சர் சொல்லுங்க எல்சிஆர் சர்க்யூட் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க ஃப்ரீக்வன்சி கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே டைரக்டாவே கொடுத்துட்டாங்க கேட்டிருக்கிறது பவர்
பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன? பவர் ஃபேக்டர்ன்றது cos phi-ன்னு அர்த்தம். பவர் ஃபேக்டர்னா ஏசி சாப்டர்ல வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பவர் ஃபேக்டர்? பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு cos phi. அது எதுக்கு ஈக்குவல்? r/z-க்கு ஈக்குவல். இதான் பவர் ஃபேக்டருக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போற ஃபார்முலா. பவர் ஃபேக்டர் P is equal to cos phi equal to r/z. கரெக்டா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதுல r கொடுத்துட்டாங்க, z கண்டுபிடிங்க. how to calculate z? root of r square plus xl minus xc whole square. அவ்வளவுதான். r எவ்வளோ? what is r? 80. 80 square plus xl minus xc டைரக்டா போடுங்க. இது 80, இது 20, டைரக்டா 60 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அப்ப இங்க என்ன வரும்? 6400 plus 3600 ஆட் பண்ணா 10000 வருமா? ரூட் எடுத்தா 100 ஓம். அப்ப therefore cos phi is equal to ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலா 80 by z-க்கு பதிலா r 100. 0 கேன்சல் ஆயிடும். 8/10 0.8. Option A is the answer. Option A, not D. Option A is the answer. Option A is the answer. Right? So அடுத்தது 40th question. இன்னொரு 5 question தான் இருக்குது. 5 தான் இருக்கு, முடிச்சிடலாம். Don't worry. A person measure of mass of 3 different particles as 435.42 gram, 225.3 gram and 0.125 gram. According to the rules for arithmetic operation with significant figures, the addition of the masses of 3 particles will be என்ன வரும்? அடிஷனுக்கு சப்ட்ராக்ஷன் ரூல் கொடுத்திருந்த சிக்னிஃபிகன்ட் கேஸ்ல ஆஃப்டர் டெசிமலுக்கு அப்புறம் எந்த டெசிமல் வந்து ரொம்ப லீஸ்டா இருக்குதோ ஃபைனல் ஆன்சர்லயும் ஆஃப்டர் டெசிமலுக்கு அப்புறம் அத்தனை லிஸ்ட் தான் வரணும். இதுல ஆஃப்டர் டெசிமலுக்கு அப்புறம் 2, இதுல 1, இதுல 3. அப்ப இருக்கிறதுல லீஸ்ட் எத்தனை ஆஃப்டர் டெசிமலுக்கு அப்புறம் 1 தான். அப்ப லீஸ்ட் 1 தான் வரணும். ஆப்ஷன் டி. இங்க தான் என்ன வந்திருக்குது? ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு ஆன்சர் வந்திருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சி கிடையாது. பி கேர்ஃபுல். நான் நிறைய தடவை மென்ஷன் பண்ணிருக்கிறேன். த ரூல்ஸ் ஃபார் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு தெளிவா கொடுத்திருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? நீங்க எவ்வளவு வேல்யூ சொல்ல ஆட் பண்ணலாம், அது இன்னும் இஷ்யூ கிடையாது. ஃபைனலா வர ஆன்சர்ல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல எழுதும்போது ஆஃப்டர் டெசிமலுக்கு அப்புறம் நம்ம சம் பண்ண வேல்யூல எதுல ரொம்ப லீஸ்ட் இருக்குது ஆஃப்டர் டெசிமல் வேல்யூ மட்டும் தான். மொத்த வேல்யூ பார்க்க கூடாது. மொத்த வேல்யூ வேண்டது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு. அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஒன்லி கான்சென்ட்ரேட் ஆஃப்டர் டெசிமல். சொல்றது புரியுதா? ரைட்? எஸ். டவுட்டா? என்ன டவுட் தருண்? 661.8 கிராம். புரியுதா? கவனமா போடுங்க, தப்பா போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A wire of length 25 meter and cross sectional area 5 millimeter square having resistivity 2 into 10 power minus 3 ohm meter is bent into complete circle. The resistance between diametrically என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஆக்சுவலா முதல்ல ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிங்க. லென்த் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. ஏரியா 5 millimeter ஸ்கொயர் ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. R is equal to rho L by A. R is equal to rho L by A. அதுல ரெசிஸ்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? 2 into 10 power minus 6. லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25 மீட்டர். அது SI யூனிட்ல தான் இருக்குது. பை ஏரியா 5 millimeter ஸ்கொயர். மில்லிமீட்டர் ஸ்கொயர் என்ன வரணும்? மில்லிமீட்டர்னா 10 power minus 3 மில்லிமீட்டர் ஸ்கொயர். அதனால 10 power minus 6. இதை கேன்சல் பண்ணா இது 5 times 10 power minus 6 கேன்சலா? கரெக்டா? 5 into 2 10. 10 ohm is the answer.
இதை என்னவா பண்றாங்க, அடுத்தது சர்க்குலரா பெண்ட் பண்றாங்க. இந்த ஒயரை இப்படி சர்க்குலரா பெண்ட் பண்ணிட்டு டயமெட்ரிக்கலா என்ன பண்றாங்க, ரெண்டா டிவைட் பண்றாங்க, சப்ளை கொடுக்குறாங்க. இப்போ 2 ரெசிஸ்டரா மாறிடும். இது R1 இது R2 மாறிடும். டயமெட்ரிக்கலி நீங்க கனெக்ட் பண்ணா 2 ஈக்குவல் ரெசிஸ்டரா மாறும். அப்போ இது 5 ஓம், இது 5 ஓம், டோட்டலா 10 ஓம். டயமெட்ரிக்கலி கனெக்ட் பண்ணா என்ன ஆயிடும், 5 5. அப்போ இது ரெண்டும் பேரலா ஆயிடும். இப்போ ஸோ பேரலா இருக்கும்போது 2 ரெசிஸ்டர் ஈக்குவலா இருந்ததுன்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், R/N. 2 ரெசிஸ்டர் ஈக்குவலா இருந்தா வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டர் பை த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர். 2 3 எத்தனை இருக்கலாம், பேரலா இருக்கும்போது ஈக்குவல் ரெசிஸ்டர் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் வேல்யூ. 5/2 என்ன வரணும், 2.5. ஸோ ஆன்சர் இஸ் 2.5 ஓம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? எப்படி கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின், டைரக்டா மொத்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல, ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு R = ρl/a ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ரேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், சர்க்குலரா பெண்ட் பண்ணீங்கன்னா அப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும், டயமெட்ரிக்கலி கனெக்டட்னா இப்படிதான் அர்த்தம். ஏபி அப்படின்ற 2 ஜங்ஷன்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் டயமெட்ரிக்கலி கனெக்டட் அப்படின்னு அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் இதுல எது கரெக்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க. கரெக்ட் பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். கரெக்ட் பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். எது கரெக்ட், பிரஷர் ஈக்குவல் டு கைனெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ½ mv². எது வரும் பாருங்க, இங்க பிரஷர் ρgh டி வருமா, இதான ஃபார்மட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. எஸ், ஆப்ஷன் டி பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் இதுதான் கரெக்ட். பிரஷர் பிளஸ் ρgh பிளஸ் ½ ρv² ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, a square loop of side 15 centimeter. இது வந்து ஒரு ஸ்கொயர் லூப். 15 centimeter is being moved 2 centimeter per second ல மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. The front edge enters the 50 centimeter wide magnetic field at t equal to 0. The value of induced EMF in the loop at t equal to 10 second. At t equal to 10 second என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணுங்க, கொஸ்டின்ல ஸ்பீடு கொடுத்துக்கிறாங்க, t equal to நமக்கு 10 செகண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட். ஓகே, எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது 10 செகண்ட்ல இருக்கும்போது என்ன இன்டியூஸ்ட் EMF இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது எந்த சாப்டர் தெரியுதா, இன்டியூஸ்ட் EMF சாப்டர். ஸோ கரெக்டா நோட் பண்ணுங்க, இன்டியூஸ்ட் EMF t equal to 10 செகண்டா இருக்கும்போது இங்க என்ன வேல்யூ வந்திருக்குன்றதா கொஸ்டின். இந்த 50 சென்டிமீட்டரை கிராஸ் பண்ணணும்னா எவ்வளவு டைம் எடுக்கணும் முதல்ல கண்டுபிடிங்க. நம்ம கால்குலேட் பண்ண கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். நமக்கு ஒரு பாயிண்ட் நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சுங்க. என்ன பாயிண்ட் அது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆனாதான் இன்டியூஸ்ட் EMF இருக்கும். கரெக்டா? கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் பண்ணாது. கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது இதுல இப்படி மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகினே இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆனாதான் இன்டியூஸ்ட் EMF இருக்கும், இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகாது. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். இப்போ இது போற ஸ்பீடு 2 சென்டிமீட்டர் per செகண்ட், இது 50 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்க இருந்து இங்க மொத்தமா கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அப்ப தெரிஞ்சதுன்னா t equal to 10 செகண்ட்ல அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? ஸ்மார்ட்டா யோசிக்கிறோம் நம்ம. 50 சென்டிமீட்டரை கிராஸ் பண்ணணும்னா எவ்வளவு டைம் எடுக்கும் இந்த ஸ்பீட்ல போச்சுனான்னு முதல்ல பார்த்துருவோம். இங்க இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு t equal to 10 செகண்ட்ன்றது இதுக்கு உள்ள வருதா அதுக்கு வெளியில வருதான்றதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கால்குலேட் பண்ணுங்க. t equal to எவ்வளவுங்க டோட்டல், t equal to distance by speed. distance 50 சென்டிமீட்டர், ஸ்பீட் எவ்வளோ 2 சென்டிமீட்டர் per செகண்ட். ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிடும்.
25 வரும். t equal to 25 செகண்ட் கிடைக்கும். எதுக்கு? இத கிராஸ் ஆகிறதுக்கு. கிராஸ் ஆகிறதுக்கு மட்டும் எவ்வளவு டைம் கிடைக்கும் தேவைப்படும்? இங்க இருந்து இந்த 50 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் per செகண்ட்ல கிராஸ் ஆகணும்னா இங்க இருந்து இங்க வெளியில கம்ப்ளீட்டா வர்றதுக்கு டோட்டலா தேவைப்படுற டைம் எவ்வளவு? 25 செகண்ட். அவங்க எந்த டைம்ல கேட்டிருக்காங்க? t equal to 10 செகண்ட்னா அப்ப அது எங்க இருக்கும்? சம்வேர் இன்சைட்ல தானே இருக்க முடியும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? அந்த பிளாக் இல்ல அந்த ஸ்கொயர் லூப் எங்க இருக்கும்? இன்சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி என்னது? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இங்க இன்சைட்ல கம்ப்ளீட்டா என்டர் ஆயிட்டாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் ஆயிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மா இருந்தா அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகாது? இன்டியூஸ்ட் எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது. இன்டியூஸ்ட் எம்எஃப் சாப்டர்ல நம்ம படிக்கும் போதே திரும்ப ஒரு வார்த்தை படிச்சுட்டே இருந்திருப்போம். வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்ல வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்ல சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதுதான் என்ன பண்ணும்? இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து இங்க என்னது? 0. நான் சொல்றது புரியுதா? இது அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு கொஸ்டின். நீங்க ரொம்ப டீப்பா ஒர்க் அவுட் பண்றதுலாம் எதுவுமே வேலை கிடையாது. இனிஷியலா எங்க இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டாங்க. பிளாக் வந்து மொத்தமா கிராஸ் ஆகுது எவ்வளவு டைம் தெரிஞ்சா 10 செகண்ட்ல எங்க இருக்கு தெரிஞ்சா போதும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன நடக்கும், எப்படி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதுக்கு ரீசன் தெரியணும். வேரியபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வேரியபிள் இருக்காது. உள்ள கம்ப்ளீட்டா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கம்ப்ளீட்டா அதுல என்டர் ஆச்சுன்னா there is no induced EMF. ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन. The motion of simple pendulum, simple harmonic motion is represented by y equal to a into sin of pi t plus phi, where time in second. The length of the pendulum, எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? length of the simple pendulum உடைய ஃபார்முலா என்ன? ஆக்சுவலா லென்த் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் நமக்கு தெரியும் இல்லையா? டைம் பீரியட் t is equal to 2 pi root of L by G. டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் நமக்கு நல்ல ஃபெமிலியரான நோன் ஃபார்முலா. t is equal to 2 pi root of L by G. இதுல இருந்து லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த கொஸ்டின்ல ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க. அந்த பெண்டுலம்கான ஈக்குவேஷன், ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. a sin pi t. இது எந்த ஃபார்முலா கூட நீங்க கம்பேர் பண்ணலாம்? y equal to a sin of omega t plus phi. இதுல இருந்து இதை ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணணும். இப்ப நம்ம அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? sin of pi t plus phi ன்னு கொடுத்துருக்காங்க. இது given. இதான் கொடுத்துருக்கிறது. இது ஜெனரல் ஃபார்ம். இதான் ஜெனரல் ஈக்குவேஷன். அப்ப இதுல இருந்து கம்பேர் பண்ணா ஒமேகா என்ன வரும்? வாட் இஸ் ஒமேகா ஃபார் திஸ் கேஸ்? ஒமேகா ஈக்குவல் டு பை அப்படின்னு கிடைக்குமா? ஒமேகா என்ன கிடைக்கும் எனக்கு? பை. வெலாசிட்டி இருக்கிறது பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, கன்ஃபியூஷன் வச்சு கூடாது. இன்டியூஸ்ட் அது மூவ் ஆகிறது மேட்டர் கிடையாது. மூவ் ஆகிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. 10 செகண்ட்ல அது இங்க இருந்து மூவ் ஆனாலும் இது உள்ள பாஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் எம்எஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும்? மாறாது. ஏன்? இது யூனிஃபார்ம். நீங்க இங்க இருந்து எங்க கொண்டு வந்தாலும் ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். அது எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆனாலும் அது உள்ள மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறாது. சொல்றது புரியுதா? நான் சொல்றது இங்க இது மூவ் ஆகிறது பிரச்சனை இல்ல. எப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா இதுல பாதி இப்படி வருது, இல்ல கொஞ்சம் என்டர் ஆகுதுன்னா இது உள்ள என்டர் ஆக வேரி ஆகிட்டே இருக்கும். இதுல முதல்ல கம்மியா இருக்குது, போக போக அதிகமாகுது. அப்ப இன்டியூஸ்ட் எம்எஃப் இருக்கும். மொத்தமா உள்ள நுழைஞ்சிட்டா இங்க என்ன ஸ்பீட்ல போறது பிரச்சனை இல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுதா இல்லையா அதான் மேட்ரு. ஃபுல் பாயிண்ட் அந்த 50 சென்டிமீட்டர் மொத்த டிஸ்டன்ஸ்லயும் நீங்க எங்க உள்ள டிராவல் பண்ணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட் அட் எவ்ரி பாயிண்ட். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால அங்க இன்டியூஸ்ட் எம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது. புரியுதா? இங்கேயும் இப்பயும் இருக்காது. இப்பயும் அது ரெஸ்ட்ல இருக்கும்போது இருக்காது. எப்போ உங்களுக்கு இன்டியூஸ்ட் எம்எஃப் பாஸ் ஆகும்னா, இப்ப நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப இந்த டயக்ராம பாருங்க, நான் வரைஞ்சு காமிக்கிறேன். யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா இதை நான் எப்படி புரிய வைக்கிறேன்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நிக்குது. அடுத்த ஸ்டெப்ல இங்க வந்து நிக்குது. புரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. நான் கொஞ்சம் டயக்ராம் பெருசாவே போடுறேன். இப்போ உங்களுக்கு இன்டியூஸ்ட் எம்எஃப் இருக்கும். ஏன்னா இது கம்ப்ளீட்டா இது மூவ் ஆகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க இருக்குது. ஃபர்தரா மூவ் பண்றீங்க, இந்த இடத்துல இருக்குது. இப்போ இன்டியூஸ்ட் எம்எஃப் இருக்கும்.
மொத்தமா உள்ள மூவ் ஆயிடுச்சுன்னா இப்ப இருக்காது. ஏன்? there is no varying magnetic field. மொத்தமா உள்ள வந்துட்டா இருக்காது. நான் சொல்ற பாயிண்ட் இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? இங்க போகும்போது ஒரு இன்ட்டு உள்ள இருக்குதா, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது, இன்டியூஸ்ட் EMF இருக்கும். அடுத்தது போகும்போது 2 இன்ட்டு உள்ள வருது, இப்ப இன்னும் அதிகமாகும். ஒன்ஸ் மொத்தமா உள்ள போச்சுன்னா நீங்க எந்த இடத்துல கொண்டு போனாலும் அதே நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. அப்புறம் வெளியில போகும்போது அதே மாதிரி ரிவர்ஸ்ல நடக்கும். வெளியில போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகும், மொத்தமா வெளியில வந்துட்டா 0 ஆயிடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்படிதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இது இன்டியூஸ்ட் EMF கேஸ். இன்டியூஸ்ட் EMF கான்செப்ட் தெளிவா ஞாபகம் வச்சிருந்தா தான் நீங்க அதை பண்ண முடியும். ரைட் ரைட் இந்த கொஸ்டின் நம்ம பண்ணணும்ல, முடிக்கல இல்லையா? ஒமேகா ஈக்குவல் டு பைன்னு கிடைச்சிருச்சு. ஒமேகாவுக்கும் டைமுக்குள்ள ரிலேஷன் என்ன? what is the relation between omega and time? T is equal to 2 pi by omega. டைம் பீரியடுக்கு ஒமேகா உள்ள ரிலேஷன் T is equal to 2 pi by omega. அப்ப ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணுங்க. T க்கு பதிலா 2 pi by omega ஓட வேல்யூ என்ன? what is the value of omega? பை இங்க அதுல இருந்து கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ T equal to 2 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல T க்கு பதிலா நீங்க என்ன எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணணும்? 2 சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். சப்ஸ்டிட் பண்ணுங்க. T equal to 2 pi root of L by G squaring on both sides பண்ணுங்க முதல்ல. அப்ப T square equal to 4 pi square into L by G கிடைக்கும். T க்கு பதிலா 2 போட்டா 4 ஆயிடும். 4 equal to 4 pi square L by G. 4 கேன்சல். கரெக்டா? L தானே வேணும். பை ஸ்கொயரிங் வந்து G மேல போடும். G by pi square equal to L ன்னு கிடைக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். Do you remember that point? பை ஸ்கொயர் வேல்யூ விட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன சொல்லியிருந்தேன்? 1 ஞாபகம் வச்சிருந்தேன். Do you remember? Not exact value. பை ஸ்கொயரோட அப்ராக்சிமேட் வேல்யூ 10. பைய √10 க்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன். அப்ராக்சிமேட்டா பை வேல்யூவை நம்ம √10 க்கு ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப இதுல இருந்து கிராவிட்டி 10 பை ஸ்கொயர் அப்ராக்சிமேட்டா 10 போட்ட ஆன்சர் கிட்டத்தட்ட என்ன வரும்? 1 மீட்டர். நியரஸ்டா 1 மீட்டர் எங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி 99.4. தட் இஸ் த நியரஸ்ட் ஆன்சர் ஃபார் 1. நான் சொல்றது புரியுதா? நான் அக்யூரேட் வேல்யூ போடல. ஆன்சரை எப்படி ஈஸியா கெட் பண்ணணும்? அவங்க வந்துட்டு லென்த் கேட்டிருக்கிறாங்க, ஆனா ஒமேகாவை என்ன பண்ணல, டைரக்டா கொடுக்கல, அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேவ் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கனாலே அதனுடைய பீரியாடிக் மோஷனோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? y ஈக்குவல் டு a sin of omega t plus pi by 2 ஒமேகா கண்டுபிடிச்ச முடியும். அதுல இருந்து இதை கொண்டு வந்துட்டு இது நான் ரொம்ப சிம்பிளா காம்ப்ளிகேட் பண்ணாம என்ன பண்ணிட்டேன்? பை ஸ்கொயர் அப்ராக்சிமேட்டா 10 நம்ம என்ன சொல்லியிருந்தேன்? பை அப்ராக்சிமேட்டா நம்ம √10 எடுப்போம். இதோட வேல்யூ 3.14 வரும், 3.16 வரும். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது. அதனால உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புரியுதா? So it is not new. Next one. As shown in the figure, a long straight conductor with semiconductor arc of radius pi by 10 meter is carrying current I equal to 3 ampere. The magnitude of magnetic field at the center. இந்த சென்டர்ல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு இதற்கு இதான். இதுல நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்பயுமே அலாங் கரண்ட் பாஸ் ஆகுற டைரக்ஷன் நேரம் எப்பயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. கரண்ட் ஒரு ஒயர்ல இந்த பாஸ் ஆகும்போது அலாங் த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. அதனால இந்த ஸ்ட்ரெயிட் ஒயர்னால பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆயிடுங்க? 0. அந்த பாயிண்ட் ஓவில் இதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. இப்போ எதனால இந்த செமி சர்க்கிள்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒயர்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். ஏன்னா 3 ஆம்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது என்னதான் 3 ஆம்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு செமி சர்க்கிள் ஒயர்னால ப்ரொடியூஸ் ஆகுறது மட்டும் தான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு ஃபார்முலா என்னது? செமி சர்க்கிள் கேஸ்ல அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B is equal to μ0I divided by 4R. இது எந்த கேஸ்ல? செமி சர்க்கிள். சர்க்குலரா இருந்தா சர்க்குலர் ஒயர்ல சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? கரண்ட் பாசிங் த்ரூ தி சென்டர் சர்க்குலர் ஒயரா இருந்தா μ0I divided by 2R னு பார்த்திருப்பீங்க. செமி சர்க்கிள்னால அது பாதின்னு வரும். அப்போ half of μ0I by 2R போட்டா 1 by μ0I by 4R னு வரும். இதனுடைய வேல்யூ 4 pi into 10⁻⁻7 கரண்ட் 3 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. 4 into ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் ரேடியஸ்? pi by 10
ரேடியஸ் வந்துட்டு π/10 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணுங்க. π கேன்சல், 4 4 கேன்சல், இந்த 10 மேலே போடும். 3 × 10⁻⁻6 இது மேலே போனதுக்கப்புறம் +1 இது கேன்சல் ஆகிடும். 3 மைக்ரோ டெஸ்லா. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? இது எப்படி போட்டிருக்கேன்னு ரீசன் தெரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஓவில் என்னன்னு கேட்குறாங்க. அலாங் த ஸ்ட்ரெயிட் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனுடைய ஸ்ட்ரெயிட் பாத்தில் என்ன இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. அந்த ஒயருக்கு நேராக கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே எங்கேயாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்ஃபினைட் அந்த செமி இன்ஃபினைட் ஒயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இது அது கிடையாது. அதுக்கப்புறம் செமி சர்க்குலர்ல மட்டும்தான் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால செமி சர்க்கிள் கேஸ்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரைட். லாஸ்ட் கொஸ்டின் 45th கொஸ்டின். நம்ம இந்த டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, பேட்டர்ன் சாம்பிள் கொஸ்டின் பேப்பருடைய ஃபைனல் கொஸ்டின் இதுதான். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. A monkey of mass 50 kg climps on a rope which can withstand the tension T சொல்லிட்டாங்க of 350 Newton. If the monkey initially climps down with acceleration 4 m/s² and climps up acceleration 5 m/s², choose the correct option அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஒன்றும் இல்லை, ஒரு ரோப் இருக்கு. அந்த ரோப் வழியாக மங்கி வந்து ஒன்று மேலே ஏறுது இல்லை கீழே இறங்குது. 2 சுச்சுவேஷன் இருக்குது. அதில் மேலே ஏறும்போது 4 m/s² இருந்தால் என்ன நடந்திருக்கும், 5 m/s² இருந்தால் என்ன நடந்திருக்கும். இதுதான் ஆக்சுவலாக கேஸ். ஓகேவா? அப்போ இங்கே என்ன நடக்கும்ன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். டென்ஷன் அப்ல இருக்கும்போது மாஸ் மேல ரோப்பை பிடிச்சி அந்த மங்கி ஏறுது இல்லையா, மேல ஏறும்போது ஆக்சிலரேஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எனது கிராவிட்டி ஆல்ரெடி டவுன்வர்ட்ல இருக்குது. மங்கி மேல ஏறும்போது கிராவிட்டி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. மங்கி பிடிச்சி இழுக்கிறதுனால அது ஒரு ஃபோர்ஸ் அதிகமாகுது. சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்போ m × g+a மங்கியோடைய மாஸ் இன்ட்டு 2 ஆக்சிலரேஷன். ஒன்று கிராவிட்டி ஆல்ரெடி ஆக்ட் ஆகுது, மேலே ஏறும்போது ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது, இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அப்போ டென்ஷன் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி g+a. இங்க ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்களா, 50 kg மங்கியோடைய வெயிட், கிராவிட்டி 10, ஆக்சிலரேஷன் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, 14. அப்போ 15 × 14 என்ன வரும், 700. ரைட்? எஸ், இதுல 700 வருது. டவுன் எடுங்க. கீழே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பீடு வந்து g-a. லிஃப்ட்ல பார்த்த கேஸ் தான். மேலே போகும்போது லிஃப்ட் மேலே போகும்போது கிராவிட்டி பிளஸ் லிஃப்ட் மேலே போற ஆக்சிலரேஷன். டவுன்வர்ட்ல வரும்போது கிராவிட்டியோட டைரக்ஷன் வரும்போது ஸ்பீடு அது ஆக்சிலரேஷன் குறையும். ஸோ மங்கியோட ஆக்சிலரேஷன், அதுக்கப்புறம் கிராவிட்டி g-a. இப்போ இங்கே என்ன வரும், இது 50 10 - 4. அப்போ 50 × 10 - 4 6 300 நியூட்டன். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த ரோப் மேக்ஸிமம் எது வரைக்கும் தாங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, வித்ஸ்டாண்ட் 350 நியூட்டன். 350 நியூட்டன் வரைக்கும் அந்த ரோப்பு வெயிட்டை தாங்கும். அந்த மங்கி மேலே ஏறுதோ கீழே ஏறுதோ அது பிரச்சனை கிடையாது. அந்த ரோப்புடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, 350 நியூட்டன் வரைக்கும் அது அறுத்துக்காது. அதுக்கு மேலே போனால் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் நம்ம பார்க்கணும். டவுன்வர்ட்ல வரும்போது மொத்தமாக எவ்வளோ டென்ஷன் தேவை இருக்குது, 300 நியூட்டன், 350 விட கம்மி. அதனால இதில் எதுவும் அறுத்துக்காது, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அப்பில் போகும்போது எவ்வளோ வருது, 700 நியூட்டன். 700 நியூட்டன் 700 நியூட்டன்ல போச்சுன்னா இப்போ மேக்ஸிமம் எது வரைக்கும் தாங்கும், 350. இப்போ கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். கரெக்டா? அப்போ 700 நியூட்டன் கிளிம்பிங் அப்வர்டுன்றது பாசிபிள் கிடையாது, அர்த்தம் இல்லை. ரோப் வில் பி பிரேக் வைல் கிளிம்பிங் அப்வர்ட். கிளிம்பிங் அப்வர்ட்ல போகும்போது ரோப் அறுத்துக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் டிஃபரன்ஸ் என்ன, 700 நியூட்டன் கரெக்ட், கிளிம்பிங் அப்வர்ட்னா மேலே ஏறுதுன்னு அர்த்தம் ஆயிடும். மேலே எப்படி ஏற முடியும்,
நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? மேலே எப்படி ஏற முடியும்? நீங்க மேலே ஏறும்போது வெயிட் ஆல்ரெடி அதை தாண்டோட பிரேக் ஆயிடும். அப்போ அது பாசிபிள் கிடையாது. இப்போ இதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்க்கணும். ரோப் வில் பிரேக் while climbing upward. புரிஞ்சுதா? ரைட். ஸோ 45 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு கிளாஸ் உடைய சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பர்ஃபெக்டா பக்காவா முடிச்சிட்டோம். ஸோ கொஸ்டின் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஓகேவா? கிளியரா? ரைட். இல்ல தருண் அது வராது. நீங்க போயிட்டு செக் பண்ணுங்க, நம்மளோட டெக்ஸ்ட் புக் எடுத்து படிங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், டெக்ஸ்ட் புக்ல அந்த பிக்சர் இருக்குது. நான் இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போய் பாருங்க. இந்த மாதிரி இன்ட்டு போட்டு நிறைய ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள என்டர் ஆகும்போது மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, கான்ஸ்டன்டா இருந்தா ஏன் ப்ரொடியூஸ் ஆகாது, இதெல்லாம் கிளியரா சொல்லுவாங்க. புரியுதா? பாட்டு பாடுறதா? எனக்கு அதெல்லாம் வராதுப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐ எம் நாட் எ சிங்கர். ஓகேவா? அப்புறம் நீங்க எல்லாரும் திருச்சி ஓடுறீங்க, 2வது கிளாஸுக்கே வர மாட்டீங்க நான் பண்ணா. ஏன்னா அதெல்லாம் வாய்ஸ் நல்லா இருக்கிறவங்க தான் கரெக்டா இருக்கும். ஏஐ தப்பா சொல்லுதா? ஓகே, எனிவே ஏஐன்றது இட்ஸ் டெக்னாலஜி, டெவலப் ஆயிருக்குது. அதுல தப்பு இருக்கும், கரெக்டும் இருக்கும். வெரிஃபை பண்ணிக்கோங்க. எதுக்கும் சில நேரத்துல மிஸ்டேக் நடக்கும். 100% ஏஐல வர்றது எப்பயுமே கரெக்டா இருக்காது. இன்னும் அந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியன்ட்டா இன்னும் அச்சீவ் பண்ணல. ஸ்டில் இட் இஸ் அ டெவலப்மெண்ட் தான். ஸோ மோஸ்ட்லி கரெக்டாக கிடைக்கும். சில நேரத்தில் தப்பு இருக்கு, அதனால கவனமா செக் பண்ணுங்க. ஸோ இங்க நம்ம பார்க்கறது தான் என்னது, இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன் அதுதான் ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர். நான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வந்திருப்பேன். அதனால சொல்றது புரியுதா? டஃப் கொஸ்டினா நம்ம கம்பைன் பண்ணி தான் இருக்கும். இப்போ அடுத்தடுத்த செஷன் நம்ம போவோம். 2 டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். மாடரேட், ஈஸி, டஃப் எல்லாமே கலந்து தான் பார்ப்போம். ஏன்னா இப்போ 2வது சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் வந்திருக்கிறேன். போன கொஸ்டின் பேப்பரை விட இதுல கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்திருக்கும். போன கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்தா, ரொம்ப ஈஸினா இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்தடுத்து அந்த டிஃபிகல்ட்டி லெவலை கொஞ்சம் கொண்டு போவேன். அதுக்கப்புறம் இதுவே உங்களுக்கு ஈஸியா நான் நடத்துறதுனால ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த கொஸ்டின் நீங்க ஓனா எடுத்து ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். நான் நிறைய சில கொஸ்டின்லாம் ஷார்ட்கட் போட்டிருக்கிறேன், ரெசிஸ்டன்ஸை வச்சு எலிமினேஷன் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஈஸி. நான் நடத்துனதுக்கு அப்புறம் அது புரிஞ்சு ஈஸின்றது உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கிறது வந்து புரிஞ்சதுனால. நீங்க ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகி அந்த ஐடியா வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிறீங்கன்னா தான் அது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்குன்னு அர்த்தம். சொல்ற பாயிண்ட் புரியுதா? அது ஈஸி டஃப்ன்றது இப்போ இந்த 45 கொஸ்டினையே 1 ஹவர்ல நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ ஈஸியாலாம் நீங்க முடிச்சிட முடியாது. கண்டிப்பா நல்லா நீங்க ஸ்ட்ராங்கா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் ஒரு 35 அட்டன் பண்ணிருக்க முடியும். ஈவன் நான் நடத்தும் போது அது ஈஸியா தெரிஞ்சிருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணும்போது. ஓகேவா? அதனால கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் அந்த டிஃபிகல்ட் லெவல் எல்லாமே நான் கலந்து தான் நடத்தணும். நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன்ல, கொஸ்டின் பேப்பர் டஃபா வந்தாலும் ஈஸியா வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணணும். எப்படி வந்தாலும் 35+ கொஸ்டின் நெருங்கி ஆகணும். அதான் நம்மளோட பிளான். ஈஸியா வந்தா 40 தாண்டி போயிடணும், முடிச்சா 45 அடிச்சிடணும். ரொம்ப டஃபா இருக்கு இல்ல ரொம்ப ஆவரேஜா இருக்கு அப்படின்னா, ரொம்ப டஃபா இருந்தா 30 கிட்ட வந்துடணும். மாடரேட் லெவலில் இருந்தால் 35+ நெருங்கிடணும். நமக்கு அந்த கட் ஆஃப் பூஸ்ட் பண்ணணும். அந்த ரேஞ்ச் ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்துட்டீங்கனாலே 35+ ஒரு 40 கொஸ்டின் நெருங்கிட்டீங்கன்னா கட் ஆஃப் பூஸ்ட் ஆகிடும். ஏன்னா எப்படி இருந்தாலும் பயோ கெமிஸ்ட்ரி மேனேஜ் பண்ணிடுவீங்க, நல்லா பண்ணிடுவீங்க. ஃபிசிக்ஸில் அந்த மார்க் உங்களுக்கு ரைஸ் ஆனாதான் நல்லா கட் ஆஃப் கிடைக்கும். அதில் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கான சாப்டர்ஸ் ஈஸியாக நிறைய இருக்குது. இப்போ நான் நடத்துகிற கொஸ்டின்லாம் முக்கியமான மாடல், ரிப்பீட்டட் கொஸ்டின். இதில் இப்போ நான் நடத்துகிற முக்காவாசி கொஸ்டின் ஜெய் கொஸ்டின் தான். இப்போ நான் நடத்தினேன் இல்லையா, முக்காவாசி இல்லை, ஆல் 45 கொஸ்டினுமே ஜெய் தான். இந்த செட்டில் நான் எடுத்தது. நேற்று செட்டில் எடுத்தது வந்து நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அதர் என்ட்ரன்ஸோட கலெக்ஷன். ஸோ நான் எல்லாத்தையும் கலந்து தான் எடுத்திருப்பேன். இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் கம்ப்ளீட்டாக ஜெய் மட்டும்தான். அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸோட ஜெய் கொஸ்டின் மட்டும்தான். 2025 அண்டு 2026 நடந்த ஜெய் கொஸ்டின்ல நீட் லெவலுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். சொல்றது புரியுதா? எல்லாத்தையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஜேஇ லெவலுக்கு ஜேஇ கொஸ்டின் ஆன்சர் எடுத்து வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பயம் இருக்கலாம்லே, அதுக்காக சொல்றேன். ஜேஇல நீட் ஸ்டாண்டர்ட் நிறைய கொஸ்டின் இருக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம நீட் கொஸ்டின்ல நிறைய ஜேஇல வந்த கொஸ்டின் குறைஞ்சது ஒரு 10 கொஸ்டின் அதே மாடல்ல வந்திருக்குது. ஏன்னா நான் அதை அனாலிசிஸ் பண்ணிருந்தேன். 2025 கொஸ்டின் பேப்பர் நான் செக் பண்ணி பாருங்க. இப்போ 2026 வந்தது இல்லையா, அந்த 2026 நீட்லயும் 2026 எழுதின அந்த ஜேஇ கொஸ்டினையும் செக் பண்ணதுல மாடல் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் சேமா இருந்தது. அதே மாடல் அதே டைப்ல இருந்தது. புரியுதா? அதனாலதான் நான் வந்துட்டு இந்த டைப் கொஸ்டின் இதுல இருக்கணும் உனக்கு கலெக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கிறேன். அதனால எல்லா காம்பினேஷனும் உங்களுக்கு இருக்கும். அதனால எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. நடத்துறது நல்லா நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ண சொல்லிடுறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டினை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எப்படி நம்ம ஸ்மார்ட் திங்கிங் பண்றோம், எந்தெந்த சாப்டர் நமக்கு ஈஸியா தெரியுது, எதெல்லாம் டஃபா தெரியுது, இதெல்லாம் பாருங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸி ஆயிடும். ஓகேவா? ரைட்? எஸ்.
சூப்பர். எனி டவுட்? ஓகே, எது டவுட்னு நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் காலையில இருந்து கிளாஸ் லிசன் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு காலையில் வாங்க. நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை நம்ம பக்காவாக பார்ப்போம். ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச். பை. ஸோ நிறைய பேர் VQs நல்லா ஆர்வமாக இருந்தீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கும். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த இன்வால்வ் ஆன இது நல்லா இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால அது ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் அட்டன் பண்ணிடுங்க. அது அந்த ஐடி ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம்ன்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் உஷாராயிடுங்க. ஓகேவா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். பை. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.